இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி A to Z எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கோல் என்ன டிசைர் எது வச்சிருக்கீங்கனாலுமே எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு கிளியர் ரோட் மேப் இந்த ஒரு கோர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மட்டும்தான். அதை நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். யூ வில் ஹேவ் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் டூல்ஸ் டு மேனிஃபெஸ்ட் வாட் யூ வாண்ட். ஸோ நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸை ஒரு ஆர்டரில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள். எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா யூ வில் லூஸ் கான்டெக்ட். ஓகேவா? ஸோ இன்டென்ஷனலாக தான் இந்த வீடியோஸை வந்து ஒரு ஆர்டரில் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுங்க அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது பண்ணால் மட்டும் போதும். யூ வில் மேனிஃபெஸ்ட் வாட் யூ வாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. கோர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ப்ரைமர்லி இந்த சேனல் எதை பற்றி இருக்கும்னா, இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷனாக என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் எனக்கு பெருசாக ஸ்கிரிப்ட் எதுவும் இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் த ஃப்ளோ. ஸோ எல்லாமே என்னோட டாப் ஆஃப் த மைண்ட் என்ன இருக்கோ எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன் இந்த ஒரு வீடியோவில். பட் இந்த சேனல் it will be primarily about manifestation because சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்ம எல்லாருமே டெய்லி நம்மளோட கரண்ட் லைஃப் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, லைக் என்னோட கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்களோட கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், நீங்கள் இப்போ வாழ்க்கையில் என்ன கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களால், பிகாஸ் யூ ஹேவ் மேனிஃபெஸ்டட் இட். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் இந்த சேனல் பிரைமரியாக இருக்க போகுது. அண்ட் சம் வீடியோஸ் வில் டீல் வித் த சயின்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து ஆக்சுவல் சயின்ஸை பற்றி நான் பேசுவேன். பட் மெஜாரிட்டிவ்லி it will be about metaphysics. ஓகே, லைக் எல்லாமே சயின்ஸ் என்னதான் அட்வான்ஸாக இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயம் சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாது. இன்னும் 100 years ஆனாலும் சயின்ஸால் சில உண்மைகளை ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணாததுனால இது உண்மை கிடையாதுன்னு இல்லை. சயின்ஸ் லாஸ்ட் 100 days எக்கச்சக்க எரர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஒரு சயின்டிஃபிக் பர்சன், எனக்கு சயின்ஸ் தான் எல்லாமே முக்கியம், நான் ரொம்ப ஒரு ரேஷ்னலான பர்சன் அப்படின்னா ஒரு ஓப்பன் மைண்ட் வச்சுட்டு இதை பாருங்கள், இந்த சேனலை பாருங்கள். பிகாஸ் அடுத்து நான் போஸ்ட் போகிற 10 to 12 வீடியோஸ் எல்லாமே எவ்ரி திங் இஸ் டெஸ்டபிள். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் போடுற எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, பிளைண்டாக நம்ப தேவையில்லை. ஓகே, அண்ட் ஐம் நாட் ஈவன் ஆஸ்கிங் யூ டு ஹேவ் அட்மோஸ்ட் ஃபெய்த் இன் மீ. நீங்கள் என்ன நம்ப தேவையில்லை. பட் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் த லாஸ்ட் 2000 years. ஓகே, அண்ட் பல 100 ஆண்டுகள் வருஷமாக இது இருக்குது. என் தமிழ் அப்பப்போ கொஞ்சம் சொதப்புவேன், அது மட்டும் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ சயின்ஸ் பற்றி நான் பேசுவேன். என்னென்ன சயின்ஸ் ப்ரூவ் ஆகிருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சயின்ஸ் சொல்ல வருது அப்படின்றதும் ஐ வில் சே இன் அப்கமிங் வீடியோஸ். வரப்போகிற வீடியோஸ் நான் சொல்லுவேன். பட் மெஜாரிட்டிவ்லி நான் மெட்டஃபிசிக்ஸ் தான் கவர் பண்ணுவேன். ஓகே, மெட்டஃபிசிக்ஸ்னால் என்ன எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ரைமரிலி இந்த சேனல் வந்து science and metaphysics of manifestation பற்றி பேசும். and also manifestation is really linked with psychology. manifestation பூராவே it's a psychological game. okay, and manifestation பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சா நடந்துரும் அப்படின்னு ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் த கேஸ். நூற்றுக்கணக்கான புக்ஸ் மேலே படித்து ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி மென்டர்ஷிப் கோர்சஸில் இன்வெஸ்ட் பண்ணி நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி நிறைய விஷயங்கள் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. நல்ல விஷயங்கள் நிறைய என் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு ஐ எம் கோயிங் டு ப்ரெசென்ட் இட் டு யூ. ஓகே, ஆஃப்டர் 4 years of study, after wasting hundreds, thousands of hours, I am bringing you these videos. ஸோ சீரியஸாக எடுத்துக்கோங்க. நான் எதுவுமே வந்து லைக் நீங்கள் வந்து என்கிட்ட காசு கொடுக்கலனாலுமே யூ ஆர் ஸ்டில் இன்வெஸ்டிங் யுவர் டைம் அண்ட் அட்டென்ஷன் வித் மீ. ஸோ அது சும்மா இல்லாமல் டேக் இட் சீரியஸ்லி அண்ட் கீப் அன் ஓப்பன் மைண்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய பேருக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. என்னோட புரிதல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் பீப்புள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ மேனிஃபெஸ்டேஷனாக மோஸ்ட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இரு, எனக்கு ஒரு விஷயம் வேணும், அந்த விஷயத்தை பற்றி எனக்கு கிடச்சிருச்சு, நானே யோசிச்சுக்கிட்டா எனக்கு நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் தட்.
பாசிட்டிவ் திங்கிங் நினச்சிட்டு இருக்காங்க. நான் எல்லாமே நல்ல விதமாகவே நினச்சா எனக்கு எல்லாமே நல்லது நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது இஸ் ஆல்சோ இன்கம்ப்ளீட். இது எதுவுமே வந்து நான் தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல, இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் எனக்கே வந்து நிறைய அஃபர்மேஷன் சொல்லிக்கணும். லைக் நான் ஒரு பணக்காரன், நான் வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், நான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஃபர்மேஷன்ஸ். அண்ட் தட் இஸ் நாட் வாட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அது மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன். நான் வந்து என்னையே ஒரு சூப்பரான லைஃப் நான் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நான் அந்த இமேஜினேஷனில் வாழ்ந்தேன்னா நான் அது நடந்துடும். இது எல்லாமே ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங், பட் ஐம் சேயிங் அது வந்து ஒரு ஃபுல் டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுக்காது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லைக் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் சம்திங், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் டு திஸ், நிறைய இருக்குது. ஸோ எதுவுமே கரெக்ட் கிடையாது, பட் டோட்டலாக தப்புன்னு சொல்ல முடியாது. தேர் நிறைய நுவான்சஸ் அண்ட் இன்ட்ரிகசிஸ் இருக்குது. ஓகே, இது தமிழில் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஆக்சுவலாக இப்படி பேசவே மாட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக நான் தமிழ்காரங்க, ஆனால் எனக்கு இப்போ தமிழ் பேச வரமாட்டேது கேமரா முன்னாடி. இங்கிலீஷ்லேயே பேசி பழகிட்டேனா. ஸோ அடுத்து என்ன சொல்லலாம்? ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் த யூனிவர்ஸ். ஸோ மேனிஃபெஸ்டேஷனாக ஆக்சுவலாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், டிசையர்ஸ், ஆசைகள். ஓகே, நிறைய பேருக்கு காசு மேலே ஆசை, லவ், ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் வேணும். அண்ட் ஹெல்த். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடி வேணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும். ஸோ ஹெல்த்லேயே வெயிட் லாஸ் வரும், வெயிட் கெயின் வரும், எல்லாமே வரும். அந்த மாதிரி ஹெல்த்துக்கு சார்ந்த ஆசைகள் நிறைய இருக்குது, லவ்வுக்கு சார்ந்த ஆசைகள் நிறைய இருக்குது, மணியை சார்ந்த ஆசைகள், டிசையர்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் சேஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எதுக்கு எனக்கு கார் வேணும்? ஏன் எனக்கு கார் வேணும்? எனக்கு காசு வேணும், எனக்கு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், மாதத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா எதுக்கு? பிகாஸ் மணி சார்ந்த ஆசைகள் எல்லாத்துக்குமே சம்டைம்ஸ் வி வாண்ட் ஃப்ரீடம். எனக்கு வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும், காசை வச்சு எனக்கு லிமிட்டடாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் நான் எனக்கு பர்சனலி அண்ட் ஃபார் மெனி பீப்புள் இட்ஸ் அ சைன் ஆஃப் ஃப்ரீடம். நிறைய காசு இருந்தால் ஐ எம் நாட் ரெஸ்ட்ரிக்டட் பை மணி. காசுனால வந்து நான் இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்றது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேருக்கு செக்யூரிட்டி, நான் வரி பண்ண தேவையில்லை, நான் கவலைப்பட தேவையில்லை. காசு இருந்துச்சுன்னா ஐயோ செலவாகுது, ஐயோ இதாகுதுன்னு நான் கவலைப்பட தேவையில்லை. ஆர் இட் கேன் பி ஜஸ்ட் சந்தோஷம், ஜாய். நான் என்ன பண்ணலாம், ஊர் சுற்றலாம், ட்ராவல் பண்ணலாம், ஒருத்தவங்களுக்கு லைக் மற்ற பீப்புளுக்கு நான் இன்னும் நிறைய விஷயம் செய்யலாம். ஸோ இட் கேன் பி அ சென்ஸ் ஆஃப் ஜாய் ஆஸ் வெல். அண்ட் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், ஒரு நல்ல ஒய்ஃப் வேணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்படும் போது we want to feel loved. நம்ம மேலே அன்பு காமிக்கிறவங்க நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி வேலிட். ஓகே, அண்ட் ஃபீல் லவ்ட், ஃபீல் வேலிடேட்டட். இப்போ நம்ம ரொம்ப கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், அப்போ வந்து இன்னொருத்தவங்க தோளில் சாயறதுக்கு நம்மள ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் யூ ட்ரைங் டு ஃபீல் வேலிடேட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மனுஷனாக ஃபீல் பண்ணுறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் ஒரு ஃபீவர் வந்துருச்சு, இல்லை ரொம்ப சீரியஸாகவே ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுப்போம், அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவல் அருமை தெரியும். நம்ம மற்ற நாளில் வந்து ஹெல்த்தை பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டோம். ஹெல்த்தியாக இருக்க பீப்புளை பற்றி நான் சொல்கிறேன். பட் த மொமெண்ட் வி பிகம் அன்ஹெல்த்தி, அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த்தோட வேல்யூவே தெரியும். ஸோ மணி சார்ந்த ஆசைகள், லவ் அண்ட் ஹெல்த் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஃபீலிங்கை தான் சேஸ் பண்ணுறோம். வி ஆர் சேசிங் அ ஃபீலிங். எனக்கு ஒரு கார் வேணும்னா அந்த கார் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது? சென்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். 4 பேர் நான் மதிப்பான். நான் ஒரு நல்ல கார் வச்சுருக்கேன்னா 4 பேர் நான் மதிப்பான், ஆஃப்கோர்ஸ். அண்ட் ஒரு கார் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு இட்ஸ் அ சைன் ஆஃப் ஸ்டேட்டஸ் தான் ஆக்சுவலாக கார். அண்ட் யூட்டிலிட்டி கூட இருக்கலாம். கார் நிறைய பெரிய ஃபேமிலி இருக்குப்பா, நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது அப்போனா ஒரு மொக்க கார் வாங்கிட்டு யூ கேன் ஸ்டில் டிரைவ் வேணும். பட் எதுக்கும் நல்ல கார் வேணும், எதுக்கு லக்ஸரி கார் வேணும், இட்ஸ் சைன் ஆஃப் ஸ்டேட்டஸ், அவ்வளோதான், சிம்பிள். காசு வேணும்.
பிகாஸ் எனக்கு கவலைப்பட தேவையில்ல, எனக்கு வந்து செக்யூராக ஃபீல் பண்ணணும், சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கணும். நான் எங்கே வேணால் வெளில போகலாம், எனக்கு காசுனால எனக்கு இந்த விஷயம் பண்ண முடியலன்றது என்னால் ஒத்துக்க முடியாது. ஸோ at the end of the day என்ன ஆசை இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருந்தாலுமே we are chasing a feeling. ஓகே, ஸோ அந்த ஃபீலிங் கிடைக்கலனா நம்மளுக்கு அந்த ஆசையே இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போது எனக்கு ஐஃபோன் பிடிக்கும்னா அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இட் இன்வோக்ஸ் an emotion within me, an emotion. இப்போ நான் ஒரு ஐஃபோன் வாங்குறேன்னா இட் மேக்ஸ் மீ ஃபீல் ரிச், இட் மேக்ஸ் மீ ஃபீல் லக்ஸூரியஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னொருத்தனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கே வராது, அவனை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு ஃபோன், அவ்வளோதான். ஸோ அவனுக்கு ஐஃபோன் மேலே ஆசை இருக்காது, அவனுக்கு வேறு ஏதாவது ஆசைகள் இருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசைகள் இருக்கலாம். ஓகே, ஸோ எல்லாம் at the end of the day டிசையர்ஸ்ன்னு வந்தாலே, ஆசைகள்னு வந்தாலே ஃபீலிங்கை தான் நம்ம சேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பினே வச்சுப்போம். நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன், அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிட்ட உடனே நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். திஸ் இஸ் த ஃபார்முலா 99% ஆஃப் பாப்புலேஷன் யூசஸ். இந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம நம்பியிருக்கோம். ஸோ நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கு, செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கு, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு, நன்றியாக ஃபீல் பண்ணுறதுக்கு, நிம்மதியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு முதல்ல ஒரு விஷயம் நடக்கணும். அந்த விஷயம் நடந்தால் மட்டுமே நான் வந்து நிம்மதியாக ஃபீல் பண்ணுவேன், நான் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். அந்த விஷயம் நடக்கலைன்னா நான் அப்படி மிசரபுளாக இருப்பேன், சந்தோஷமே இல்லாமல் இருப்பேன், வருத்தமாக இருப்பேன், துக்கமாக இருப்பேன். ஸோ இந்த ஃபார்முலா தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறீங்க. லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஓகே, ஸோ இங்கே தான் பிரச்சனையே. ஏன் பிரச்சனை? அதுக்கு நம்ம அடுத்த ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்டுக்கு போகணும். அதாவது யூனிவர்ஸ், உலகம். லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி. இப்போ ஒரு கிராவிட்டினா என்ன? நீங்கள் அந்த கிராவிட்டி விஷயத்தில் நம்புறீங்க, நம்மளுக்கு கவலை இல்லை. இப்போ நான் குதிச்சேன்னா திருப்பி கீழே வந்து தான் ஆகணும். நான் இந்த பிளானெட்டில் இருக்கிற வரைக்கும் ஐ ஹாவ் டு succumb to the fact that there is gravity and gravity exists. ஓகே, ஸோ எனக்கு கிராவிட்டி மேலே நம்பிக்கைன்னு ஒருத்தன் சொன்னான்னா நீ நம்பக்கிட்டே போ, அதுதான் உலக நீதி. ஓகே, ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ்க்குன்னு சில லாஸ் இருக்கு, இந்த யூனிவர்ஸ், இந்த உலகத்துக்குன்னு சில லாஸ் இருக்கு. அண்ட் இந்த லாஸ் எல்லா ஹோலி புக்ஸ்லேயும் மென்ஷன் ஆகிருக்கு. பைபிள், குரான், பகவத்கீதா, இந்த மாதிரி ஹோலி புக்ஸ் அண்ட் ஈவன் இன் மெனி ட்ரெடிஷன்ஸ் அஸ் வெல். புத்திசமில் இருக்குது, ஜென்ல இருக்குது. பட் ஒரே விஷயத்த அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. பட் at the end of the day it points to one thing. ஸோ யூனிவர்ஸ்ன்றது இட்ஸ் அ மிரர், இட்ஸ் அ கண்ணாடி. ஓகே, இட்ஸ் அ கண்ணாடி. ஸோ இங்கே நீங்கள் இருக்கீங்க அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ரேட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கு. What is rate of vibration? You can call it frequency, you can call it state of consciousness. ஸோ ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சொல்லலாம், ரேட் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லலாம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஓகே, மைண்ட் செட்டுன்றது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு டேர்மு. ஆக்சுவலாக மைண்ட் செட்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது, தெரியாது. ஸோ மைண்ட் செட், ஃப்ரீக்வன்சி, ரேட் ஆஃப் வைப்ரேஷன் எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான், அதாவது இல்லைன்னா உங்கள் ரேட் ஆஃப் வைப்ரேஷன் எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மிரரும் ரிஃப்ளெக்ஷன் தரும். ஓகே, ஸோ நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அதாவது எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் தான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீலிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கார் வேணும், அந்த கார் வந்தால் தான் நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு தான் நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்க. பட் த ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. அதாவது ஃபீலிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் த மேனிஃபெஸ்டேஷன் கம்ஸ் நெக்ஸ்ட். நம்ம எல்லாத்துக்குமே பவர் இருக்குது. என்ன பவர் தெரியுமா? எனக்கு ஒரு ஃபீலிங் வேணும்னா அதை வந்து நான் இன்டர்னலாக என்னால் இன்வோக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு சும்மா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நாளாக பண கஷ்டம் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்,
இன்னைக்கு இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா ஹவு வுட் யூ ஃபீல்? ரிலீஃப், செக்யூர், ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டான ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ யூ ஹாவ் த பவர் டு இன்வோக் தட் ஃபீலிங் தட் யூ ஹேவ் பின் கிரேவிங். நான் என்ன சொன்னேன், எல்லா ஆசைகளுக்குமே பின்னாடி ஒரு ஃபீலிங் இருக்குது. நம்ம அந்த ஃபீலிங்கை நோக்கி தான் போகிறோம். பட் உனக்குள்ளே அந்த ஃபீலிங் நீ ஆல்ரெடி இன்வோக் பண்ணிட்டேன்னா, உன்னால் அதை கிரியேட் பண்ண முடியுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு உண்டான திங்ஸ் உன்னை தேடி வந்து தான் ஆகணும். தட் இஸ் த லா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு கார் கிடச்சா நான் வந்து ஒரு ஐ ஃபீல் ஃப்ரீன்னு வச்சுப்போம். ஒரு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா ஐ ஃபீல் லவ்ட். இதுதான் ஃபார்முலா. ஆனால் நான் முதலே ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் முதலே லவ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக தீஸ் திங்ஸ் ஷுட் பி ஆடட் ஆன் டு யூ. அது உன்னை தேடி வந்து தான் ஆகணும். தட் இஸ் த லா. தட் இஸ் வாட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ். நான் மேனிஃபெஸ்டேஷனோட டெஃபினேஷன் சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி இதுதான். இதை வந்து லா ஆஃப் ரிவர்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னா, நான் முதலே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு அந்த விஷயம் கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டெஸ்டபிள் அண்ட் ப்ரூவபிள். இதை வந்து நான் உங்களுக்கு நீங்கள் நம்புறோன்னு ஒரு அவசியமே கிடையாது. நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன், நிறைய டெக்னிக்ஸ் வரப்போகிற வீடியோஸ், எல்லா வீடியோஸ்லும் ஐம் கோயிங் டு கிவ் யூ ஆக்ஷனபிள் அட்வைஸ். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் யூ ஜஸ்ட் டூ இட் ஃபார் 30 days. 30 daysக்கு அப்புறம் எனக்கு எந்த சேஞ்சுமே வரலப்பா, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், எனக்கு எந்த சேஞ்சும் வரலன்னா டிஸ்லைக் பட்டன் கொடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். வேறு சேனல்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. நான் இங்கே யாரையுமே நம்ப வைக்க வரல. நான் எனக்கு இருக்கிற நாலேஜ் ஐ எம் ஹியர் டு ஷேர் இட் வித் யூ. அண்ட் ஐ எம் ஹோப்பிங் தட் யூ டெஸ்ட் இட் அவுட், யூ பிகம் கன்சிஸ்டன்ட் இன் இட். அது கன்சிஸ்டண்டாக இருந்து யூ டெஸ்ட் இட் ஃபார் யுவர் செல்ஃப். பிகாஸ் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கும் போது நீங்களே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த நாலேஜ் மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கன்விக்ஷன் அளவுக்கு அதிகமாக வளரும். அண்ட் அந்த பவரே இன்னும் மல்டிப்ளை ஆகி யூ வில் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் திங்ஸ் அ லாட் ஃபாஸ்டர். இன்னும் ஈஸியாக உங்கள் லைஃப் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ என்ன நிஜமாக நம்பாதீங்க. நானே சொல்கிறேன், நான் நம்பாதீங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூ கம் டு மீ அண்ட் யூ சே டு மீ வாட் எவர் த ரிசல்ட்ஸ் ஆர். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ். புரியுதுன்னு நம்புகிறேன். புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன புரியலையோ அதை அடுத்த வீடியோவில் தீர்த்துடலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லை, ஒரு இன்ட்யூஷன் சொல்லிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறா அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணல இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ நான் ஆன் டாப் ஆஃப் த மைண்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டாப் ஆஃப் த மைண்ட்லேருந்து பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ வில் கண்டினியூ இட். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் என்ன? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் இன்டர்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் ஷிஃப்டிங் த செல்ஃப் ஃப்ரம் வாண்டிங் டு ஹேவிங். இதை இன்னும் தமிழ் எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நீங்கள் இன்டர்னலாகவே உங்களுக்குள்ளேயே நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வேர்ட். பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அப்படி செஞ்சுக்கும் போது நீங்கள் உங்களை எனக்கு இது வேணும்னு ஆசைப்படுற மோட்ல இருந்து என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தள்ளப்படுவீங்க. புரியுதா? நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன் அந்த ஆசை இருக்குது? ஏன்னா அந்த ஆசைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வேணும். பணம் வேணும்னா அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃப்ரீடம், ஒரு செக்யூரிட்டி, அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வேணும். ஸோ அந்த செக்யூரிட்டி, அந்த ஒரு ஃபீலிங்கை உங்களுக்குள்ளே நீங்கள் வர வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு இது வேணும் இதுக்கு வேணும் அப்படின்ற இருக்க மோடில் இருந்து என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குப்பா அப்படின்ற மோடுக்கு யூ வில் மூவ் ஆன். ஓகே, ஏன் இது இம்பார்ட்டண்ட் சொல்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் ஒரு கண்ணாடி மாதிரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அண்ட் யூ வாண்ட் மணி, எனக்கு காசு வேணும். அப்போது அது ஒரு கண்ணாடி. ஸோ அதுவும் என்ன பண்ணும், காசு உங்களுக்கு வேணுமா, என்ன யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ரூல் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் யூனிவர்ஸ், கடவுள், காட், எனர்ஜி, இது ஒரு லா, இது ஒரு ரூல், அவ்வளோதான். நீங்கள் யூனிவர்ஸ் வந்து எப்படி வேணால் கான்செப்ஷனலைஸ் பண்ணிக்கலாம். யூனிவர்ஸ் நீங்கள் கடவுள்னு நினச்சிக்கலாம், இல்லை யூனிவர்ஸாக நினச்சிக்கலாம், இந்த உலகம்னு நினச்சிக்கலாம், நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ அதோட வேலை என்னன்னா,
நீங்கள் எப்போவுமே ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கீங்க, ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மைண்ட் செட், இந்த ஃப்ரீக்குவென்சி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சார்ந்த எமோஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து கவலைப்படுறது, டெய்லி வந்து பயத்தில் இருக்கிறது, டெய்லி கோவத்தில் இருக்கிறது, ஜெலசி, என்வி, லைக் ஏதாவது நெகட்டிவ் எமோஷனில் இருக்கீங்க, இல்லை பாசிட்டிவ் எமோஷனில் இருக்கீங்க, வாட் எவர் எமோஷன் யூ ஆர் இன், நீங்கள் ஒரு எமோஷனில் இருக்கீங்க, ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கோ அப்படியே இருக்க தான் ஆசைப்படும். இட் டசன்ட் லைக் சேஞ்ச். உங்கள் ஈகோ மைண்டும் சரி, யூனிவர்ஸ்க்கும் சரி, நீங்கள் சேஞ்ச் ஆகாது அதுக்கு பிடிக்காது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரியில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஆங்ஷியஸாக இருக்கீங்க, பயத்தில் இருக்கீங்கன்னா அது அப்படியே இருக்கிறதுக்கு த யூனிவர்ஸ் வில் பிரிங் மோர் சர்க்கம்ஸ்டான்சஸ். இன்னும் சிச்சுவேஷன்ஸ் நடக்கும், நிறைய விஷயம் நடக்கும். என்ன மாதிரி நடக்கும்? இப்போ நீங்கள் பயத்திலே இருக்கீங்க, நீ நாள் பூரா பயத்தில் இருக்கீங்க. என்ன பயம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறீங்க, நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க, ஐயோ நாளைக்கு எதாவது செலவு வந்துடுமோ, ஐயோ எதாவது செலவு வந்துடுமோ, ஒரு பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கே, என்ன பண்ணுறதுன்ற பயத்திலேயே நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணோம், ஓகே இவன் பயத்தில் இருக்கான், இவன் பயத்தில் தான் இருக்கணும், பிகாஸ் எனக்கு சேஞ்ச் பிடிக்காது, எது எப்படி இருக்கோ அது அப்படியே தான் எனக்கு இருக்கணும். ஸோ இவனுக்கு இன்னும் நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுக்கலாம், இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பயத்தை அப்படி வச்சுக்கிற மாதிரி அண்ட் அதை இன்னும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இன்னும் ஈவெண்ட்ஸ் நடக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்போ நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்களோ, ஐயோ இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே நடக்கும். நீங்கள் ரொம்ப ஒரீடாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதான் காசு எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ரொம்ப ஒரீடாக இருக்கீங்க, ஐயோ காசு கரையுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன வழின்னு தெரியலையே, என்னத்தை பண்ணுறது, ஐயோ அப்படின்னே நாள் பூரா இருக்கீங்க. ஓகே, நாள் பூரா தாண்டி, வாரம் ஃபுல்லாக தாண்டி, மாதம் ஃபுல்லாக தாண்டி, வருஷம் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கீங்க. அண்ட் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரீடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இது என் ஃபேமிலிலையும் நடக்கும், நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இட் டசன்ட் ஜஸ்ட் இன்க்ளூட் மணியை விட்டுடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். நீங்கள் ஒரு க்ரஷ் இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகிறீங்க, ஐயோ அந்த பொண்ணு நம்மளை பற்றி என்ன நினைப்பா, ஐயோ அந்த பொண்ணு நம்மளை ஒரு லூசர்னு நினச்சிட்டா, நம்மளை போய் தப்பாக நினச்சிட்டா, ஐயோன்ட்டு அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியே அந்த ரிலேஷன்ஷிப்பை சாப்டாச் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ வாட் டஸ் த யூனிவர்ஸ் வாண்ட்? யூனிவர்ஸ்க்கு ஹோமியோஸ்டேசிஸ், அதாவது என்ன இது இருக்கோ, நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே வச்சுக்க தான் பார்க்கும். அண்ட் ரெண்டாவது மல்டிப்ளை, இருக்கிற ஃப்ரீக்வன்சி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும். அப்போ நீங்கள் ரொம்ப வரிடாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, நாள் பூரா ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் ஏற்றுற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் வரும். அதுதான் லா, அதுதான் உலக நீதி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு காசு வேணுன்ற ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னா திருப்பி வந்து யூனிவர்ஸ் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான், ஏன்னா நான் கண்ணாடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, திருப்பியும் நீங்கள் உங்களுக்கு என்ன வரும், காசு வேணும். ஓகே, இவன் காசு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், இவன் காசு வேணுன்ற ஃப்ரீக்வன்சியில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னும் செலவு தான் அதிகமாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ இன்னும் எனக்கு காசு வேணும், ஐயோ இன்னும் எனக்கு காசு வேணும்னு இன்னும் அது மல்டிப்ளை தான் ஆகும். புரியுதா? சில பேருக்கெல்லாம் இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பார்த்துருக்கேன், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஈஸியாக போயிடுவாங்க, ஆனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அவங்களால தக்க வச்சுக்க முடியாது. அப்படி இல்லையா, சிங்கிளாக இருக்கவங்க கமிட் ஆகணும்னு நினைப்பாங்க, பட் கமிட்டே ஆக முடியாது, பிரேக்கப் ஒரு ரிஜெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். கேட்டால் நான் ரொம்ப அன்லக்கிப்பா, உலகம் என்ன இப்படி பண்ணுதுன்னுவாங்க, பட் அவங்க தான் அதை அவங்க பண்ணிக்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் டெய்லி யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் லைஃப். நீங்கள் இருக்கிற லைஃப், ஏன்னா நீங்கள் பாஸ்டில் யூஸ் பண்ண தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீவ்ஸ், உங்களோட நம்பிக்கை, என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஓவரால் ஃப்ரீக்வன்சி, அதை நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. யுவர் ஓவரால் ஃப்ரீக்வன்சி இஸ் டிட்டர்மைனிங் யுவர் கரண்ட் லைஃப். நீங்கள் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, டெய்லி உங்கள் வாழ்க்கையை கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இதை. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்க தான் மேட்டரே. ஓகே, ஸோ திருப்பி எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். யூனிவர்ஸும் இன்னும் நீங்கள் வேணும்னு சொல்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் கொண்டு வருமே தவிர, நீங்கள் வேணும்னு சொல்கிறதுனால ஓகே எனக்கு இது வேணும் நம்மளுக்கு தந்துடலான்ட்டு நீங்கள் கேட்குற ஆசையை தரப்போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட இருக்க காசுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்,
எனக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கி என்கிட்ட 100 ரூபா இருக்குப்பா, 100 ரூபா வச்சு எவ்வளோ பண்ணலாம், என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்குது, இதை வச்சு எவ்வளோ பண்ணலாம், வாவ் என்கிட்ட காசு இருக்குப்பா, என்கிட்ட காசு இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரீக்வன்சி வந்து என்கிட்ட காசு இருக்குன்னு எமிட் பண்ண ஆரம்பித்தா என்ன பண்ணோம், வாட் டஸ் யூனிவர்ஸ் வாண்ட், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படி இருக்கிற மாதிரி தக்க வச்சுக்கணும், அண்ட் உங்கள் ஃபீலிங்கே என்ன மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்கிட்ட காசு இருக்குது, நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறேன், நான் கவலைப்படுறதில்ல, ரொம்ப செக்யூராக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்போது உங்கள் ஹாப்பினஸ், உங்கள் செக்யூரிட்டி, அந்த ஃபீலிங்காக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் வரும். அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ்லேருந்து காசு வரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களா, திடீர்னு கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ வாட் எவர் ஃப்ரீக்வன்சி யூ எமிட் ஃப்ரம் யூ, இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். இப்போ புரியுதா? மேனிஃபெஸ்டேஷன் நான் என்னன்னு சொன்னேன். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் இன்டர்னலி ஃபுல்ஃபில்லிங் யுவர் டிசைர்ஸ், ஷிஃப்டிங் த செல்ஃப் ஃப்ரம் வாண்டிங் டு ஹேவிங். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகளை நீங்களே உங்களுக்குள்ளே பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு எமோஷனை கொண்டு வரும். இப்போ எனக்கு காசு வேணும்னா எங்கிட்ட காசு இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அண்ட் ஐ பிலீவ் தட் இட் இஸ் ட்ரூ, அண்ட் எங்கிட்ட காசு இருக்குன்ற ஒரு ஃப்ரீக்வன்சியில் நான் இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக உலக நீதிப்படி எனக்கு காசு இன்னும் வந்து தான் ஆகணும். நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் நான் நல்லா பேசுகிறேன்னா எனக்கு தெரியல, தமிழில் நான் வீடியோ போட்டதே இல்லை. ஸோ நல்லா பேசுகிறேன்னா இல்லையான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், பிகாஸ் நான் நல்லா பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன் இட். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியாக என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அப்பப்போ நான் ஃப்ரீக்வன்சின்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதில் எக்கச்சக்க காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒரு காம்பனண்ட்டாக பார்ப்போம். முதல்ல பிலீஃப்ஸ்னால் என்ன, நீங்கள் என்ன நம்புறீங்க. இப்போ எனக்கு காசு நிறைய வேணும்னா இப்போ ஒரு டிப்பிக்கலான ஒரு ஆளை எடுத்துக்கலாம், ஓகே, ஒரு ஆவரேஜான ஆளை எடுத்துக்கலாம். அவனுக்கு என்னென்ன அவனுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும் யூ டிட்டர்மைன். ஓகே, எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும், அதுதான் வந்து ஒரு டிப்பிக்கலான மீடியோக்கரான ஒரு ஆளுக்கு இருக்கிற ஆசை. ஐ வாண்ட் மோர் மணி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது அவனுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு அவன் என்ன நம்புகிறான், காசு சம்பாதிக்கிறது கஷ்டம், மேக்கிங் மணி இஸ் ஹார்ட். காசு சும்மாலாம் வந்துடாது, காசு மரத்தில் காய்க்காது. எங்கள் வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு மரத்தில் காய்க்காது, காசு சும்மாலாம் வந்துடாது, காசு கஷ்டப்படணும், காசு வந்து ஃப்ரீ இல்லை, கஷ்டப்பட்டால் தான் காசு நம்ம கையில் வரும். இந்த மாதிரி நம்பிக்கைகள் அவனுக்கு இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு அது. நெக்ஸ்ட்டு அட்டென்ஷன்னா என்ன, நம்ம எங்கே வந்து நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். ஓகே, ஸோ அட்டென்ஷன். இந்த ஆளுக்கு அவன் ப்ராப்ளம்ஸ் மேலே தான் அவன் அட்டென்ஷன் ஃபுல்லாக இருக்குது. ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, காசு வேணும், என்ன பண்ணலாம், நாளைக்கு எங்கள் அக்கௌண்ட் ஃபுல்லாக காலி வச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இன்சூரன்ஸ் போட்டுடலாம், வேறு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அதாவது நாள் பூரா ஹிஸ் அட்டென்ஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ். ஆனால் அவன் ப்ராப்ளம் என்ன, காசு இல்லாதது. ஸோ நாள் பூரா காசு இல்லாதது அப்படின்ற ஒரு சினாரியோ மேலே தான் ஃபோக்கஸ் வைக்கிறான். அண்ட் நாலு பின்ன இமேஜின் பண்ணிக்கிற சினாரியோஸ் கூட, நாளைக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது, அங்கே தான் அவன் அட்டென்ஷன் போகுது. Okay, so his attention is on problems and worst case scenarios. Next, expectations. என்ன அவன் எதிர்பார்க்குறான், நாளுக்கு நாள் அவன் வாழ்க்கையை வாழறான் இல்லையா, அவன் என்ன எதிர்பார்க்குறான், நாளைக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். நான் அதை தப்புன்னு சொல்லலை, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் how the typical mindset is in our people. நம்ம ஆளுங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன்.
எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நாளைக்கு ப்ராப்ளம். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம செத்துருவோம், நம்ம திடீர்னு வந்து நம்ம மண்டையை போட்டுருவோம்னால நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ரைட், ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங். கொஸ்டின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அசியூம் பண்ணிக்கிறோம் நாளை பின்ன ஏதாவது நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஃபைன், தட்ஸ் ஆல் குட். அதோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன நம்ம மண்டையாக போடுறது, அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு உண்டான ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கிறது ஓகே. எல்லாத்துக்கும் பேக்கப் பிளான் வேணும், எல்லாத்துக்குமே. நாளைக்கு நான் டிகிரி படிக்கிறேன், நாளைக்கு வேலை கிடைக்கலாம், என்ன பண்ணுறது? வேலை கிடச்சிட்டு அங்கே வந்து ஒரு கேவலமான மேனேஜர் வந்துட்டு என்ன பண்ணுறது? ஐயோ நாளைக்கு நான் யூஎஸ்க்கு நான் இப்போ படிக்க போகிறேன், படிக்க போயிட்டு இன்கேஸ் வேலை கிடைக்கலாம் என்ன பண்ணுறது? ஐயோ நாளைக்கு எனக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் பொண்ணு கிடைக்கலாம் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு அவங்க மொத்த அட்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் தான் இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணலாம்? காசு நிறைய இருந்தால் என்ன பண்ணலாம்? நான் கேட்குறேன் உங்களை. இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ திங்ஸ் லைக் ஐயோ காசு நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் திரும்பி கேட்குறேன், நாளைக்கு அளவுக்கு அதிகமாக காசு வந்து என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இதுக்கும் நீங்கள் அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்ணால் பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் கேஸ் அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அது என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு திடீர்னு நான் பிஸ்னஸ் நடத்துகிறேன், நாளைக்கே எனக்கு 10 கிளைண்ட் வந்துட்டாங்கப்பா, ஏன் வரமாட்டாங்களா? ஏன் வரமாட்டாங்க? பிலீஃப்ஸ். கிளைண்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்கப்பா என் பிஸ்னஸில் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஃபேக்ட், இட்ஸ் அ பிலீஃப் தட் யூ ஹேவ். ஸோ இந்த பிலீஃப்னால உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? நாளைக்கோ கிளைண்ட் வரமாட்டாங்க, மாதத்துக்கு ஒரு கிளைண்ட் தான் வருவாங்க அப்படின்னு நீங்களே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஓகே. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறீங்க. பார்க்குறீங்க ஒரு டிப்பிக்கலாக எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஒரு 100 கஸ்டமர் வருவாங்க, அதான் ஆவரேஜ். ஏன் 1000 கஸ்டமர் வரக்கூடாதா? ஒரு நிரம்பி வழியக்கூடாதா உங்கள் ரெஸ்டாரண்ட்டு? வாட் ஸ்டாப்பிங் யூ? எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ டிப்பிக்கலாக எனக்கு நிறைய காசு வேணும் சொல்கிற ஆளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா இருக்கும்? நாளைக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது? எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் எமோஷன்ஸ். சொல்லவே தேவையில்லை. வரி, ஸ்ட்ரெஸ், ஃபியர். எமோஷன்ஸ் போச்சா, தாட்ஸ். சொன்ன மாதிரி வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, லேக். அதாவது என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லைன்ற ஒரு ஸ்டாண்ட்ஸில் இருந்து தான் அவங்க எல்லா தாட்ஸுமே இருக்கும். தாட்ஸ் தான். அடுத்தது ஐடென்டிட்டி. எப்படி? நான் வந்து பெருசாக நிறைய காசு சம்பாதிக்கிற ஆள் கிடையாது, எனக்கு வந்து காசுகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஆர் நான் இப்படி தான். எனக்கு வந்து ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ட்ரிக்கி. பிகாஸ் நீங்கள் யாருன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு நிறைய பீப்புளுக்கு அன்கான்ஷியஸாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம். தட்ஸ் வை ஐ ஒர்க் வித் பீப்புள். இங்கிலீஷ் சேனலில் கூட த ரீசன் மை ப்ரோக்ராம் செல்ஸ், த ரீசன் பீப்புள் ஒர்க் வித் கோச்சஸ், பிகாஸ் அவங்களுக்கே தெரில நான் என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்ட்டு அவங்களுக்கே ஃபிகர் அவுட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப செல்ஃப் அவேரான பர்சனாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி பற்றி நம்ம பேசும்போது, நான் ஒரு ஏழை, நான் என்கிட்ட காசு எப்பவுமே இருக்காது, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ், ஐ ஆம் மிடில் கிளாஸ். நான் ஒரு பணக்காரன் சொல்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடக்க போகிறது கிடையாது. Why do you have to identify that I am middle class, I am lower middle class? நாங்கள் ஜஸ்ட் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிப்பா. ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ், கன்விக்ஷன். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக், இதில் பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். பட் அதுவும் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காதுன்னு வச்சுப்போமே. ஸோ காசு சீக்கிரம் வராது, காசு வந்து மரத்தில் காய்க்காது, ப்ராப்ளம்ஸ் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது, வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. நாளைக்கு எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கு நான் இப்போவே ரெடி ஆகிறேன் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே. அண்ட் எமோஷன்ஸ், வரி, ஸ்ட்ரெஸ், ஆங்ஷியஸ்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் எமோஷன்ஸ், தாட்ஸ், வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பற்றி தான் தாட்ஸ். ஐயோ என்கிட்ட காசு இல்லையேன்னு தான் அவனோட எண்ணங்கள் எல்லாமே இருக்குது. ஐடென்டிட்டி, நான் மிடில் கிளாஸ், நான் லோயர் மிடில் கிளாஸ், என்கிட்ட காசு இல்லை. இப்படி ஒரு ஃப்ரீக்வென்சி வச்சுக்கிட்டு எப்படிப்பா பணம் வரும்? இப்படி ஒரு ஃப்ரீக்வென்சி இருந்தால் எப்படி பணம் வரும்? இதுதான் என் கேள்வி. அண்ட் நான் யூனிவர்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, யூனிவர்ஸோட வேலை என்ன? நீங்கள் எப்படி என்ன ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே மெயின்டைன் ஆகணும். மெயின்டைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் மல்டிப்ளை ஆகணும்.
ஸோ இதுதான் உங்கள் ஃப்ரீக்குவன்சி. உங்கள் பிலீஃப்ஸ், அட்டென்ஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கான்ஃபிடன்ஸ், ஐடென்டிட்டி, தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் கலந்து தான் யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் கெட்டிங் ஃபார்ம்ட். அண்ட் இதுதான் உங்கள் ஃப்ரீக்வன்சினா இன்னும் வரி வரும், இன்னும் ஸ்ட்ரெஸ், இன்னும் ஃபியர், இந்த பிலீஃபை இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து காசு கிடைக்கிறது கஷ்டம்ன்ற உங்கள் பிலீஃப் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ யூனிவர்ஸ் என்ன பண்ணணும்? ஃப்ரீக்வன்சியை ஆம்பிளிஃபை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த பிலீஃபை இன்னும் மேலும் மேலும் உண்மை நம்புறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக கச்சிதமாக பண்ணி முடியும். இப்போ நான் வந்து காசு வந்து வர்றது கஷ்டம் நான் நினைக்கிறேன்னா, நடக்கிற சிச்சுவேஷன்ஸ், நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த பிலீஃபை இன்னும் இதுதான் உண்மைன்ட்டு நம்ப வைக்கும். வாட் எவர் பிலீஃப்ஸ் யூ ஹேவ் வித்தின் யூ, இட் வில் ரூல் யுவர் லைஃப். A belief is there to either control you or serve you. And if a belief is not serving you, it is controlling you. உங்கள் பிலீஃப்ஸ் நீங்கள் என்ன நம்புறீங்கன்றது தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்னோட மெயின் சேனலில் பிலீஃப்ஸ்க்குன்னு அட்லீஸ்ட் ஐ மேட் லைக் 10 வீடியோஸ்னு நினைக்கிறேன். இதை பற்றி எல்லா பற்றியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் சேனலில், பட் நான் தமிழ்லையும் போடுவேன். ஸோ டோன்ட் வரி. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போது லெட்ஸ் சே, இப்போ இதை எப்படி நம்ம வந்து மாற்றலாம்? ஸோ இப்போது ஐ எம் சேஞ்சிங் மை பிலீஃப்ஸ். மணி இஸ் ஈஸி டு கம் பை. காசு அசால்ட்டாக வரும். காசு வர்றது பிரச்சனையே இல்லை. ஆமாம், காசு மரத்தில் தான் காய்க்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருப்பீங்க, இல்லை வெளில இருப்பீங்க, எங்கே வேணால் இருந்தேன். இப்போது அட் திஸ் கரண்ட் மூமெண்ட் உங்களை சுற்றி எவ்வளோ காசு இருக்குது? இப்போ நீங்கள் இருக்கிற பில்டிங் எவ்வளோ காசு? ஹவு மச் இட்ஸ் ஒர்த்? இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, காரில் போயிட்டுருக்கீங்கன்னா எவ்வளோ கார் பார்க்குறீங்க, எவ்வளோ வண்டி பார்க்குறீங்க? எனி டைம் ஆஃப் த டே உங்களை சுற்றி காசு இருந்துக்கிட்டே இருக்கு. உண்மை இல்லையா? நீங்கள் சொந்த வீடு வச்சுருக்கீங்கன்னா அது எவ்வளோ ஒர்த்? லட்சம், கோடின்னு கூட சொல்வீங்க. அப்போ ஏன் நான் ஒரு கோடிஸ் வரேன்ற ஒரு ஃபீலிங் ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? இல்லை வாடகை வீட்டில் கூட இருங்க, பிரச்சனையே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு கார் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பைக் இருக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் 10,000 இருக்குது. அந்த 10,000 நினச்சி ஏன் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணல? ஏன் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ண மாட்டேன்? ஏன்னா உங்களுக்கு இன்னும் வேணும் 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 வேணும். அதே ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதே ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால இன்னும் ஈவெண்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வருது. இன்னும் வேணும் வேணும் வேணும்ன்ற ஃபீலிங் ஆம்பிளிஃபை பண்ணுது. அதே சைக்கிளில் யூ ஆர் கெட்டிங் ஸ்டக் அண்ட் கடைசி வரைக்கும் ஆவரேஜாகவே இருந்துட்டு போயிடுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? காசு ஆமாண்டா மரத்தை தானே காய்க்குது. மணி இஸ் ஈஸி டு கம் பை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் காசு வரும்ன்றது கிடையாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை பிலீஃப். அட்டென்ஷன். என்னோட ஃபுல் அட்டென்ஷன் வந்து என்னோட டிசைர் ரியாலிட்டி மேலே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, என்னோட ஃபுல் அட்டென்ஷன் நிறைய காசு இருந்தால் எப்படிலாம் நம்ம வாழலாம், எப்படிலாம் வந்து நம்ம சம்பாதிக்கலாம், இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி. ஐ எம் நாட் டே ட்ரீமிங். ஓகேவா? நான் வந்து பிரம்மையில் வாழலை. இது ஆக்சுவலாக நடக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை வச்சுட்டு நான் வந்து யோசிக்கிறேன். வேர்ஸ்ட் கேஸ் ஐயோன்னு யோசிக்கல. அது என் ப்ராப்ளம்ஸ் நான் ஃபோக்கஸ்டாக இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபோக்கஸ் எல்லாமே என் டிசைட் ரியாலிட்டி மேலே தான் இருக்குது. உன்னோட பொட்டென்ஷியல் மேலே இருக்குது. என்ன பண்ணலாம்? இப்போ நிறைய நான் இன்றைக்கி இந்த மாதம் எனக்கு 50 கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், எப்படி இன்னும் சர்வ் பண்ணலாம், என் ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வர தான் போகிறாங்க. கஸ்டமர்ஸ் ஈஸியாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் தரணும். ஸோ அதை எப்படி தரலாம்? ஸோ என் அட்டென்ஷன் ப்ராப்ளம்ஸ் மேலே இல்லை. என் அட்டென்ஷன் என் ஆசை ஃபுல்ஃபில் ஆன அப்புறம் எப்படி வாழ்க்கை இருக்கும்னு மேலே தான் என்னோட அட்டென்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. பட் தட் டசன்ட் மீன் என் நான் ப்ராப்ளம்ஸால் ஃபோக்கஸே பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஓகே, சில பேர் கேட்பீங்க, ஓ அப்போ ப்ராப்ளம்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் என்னப்பா பிரம்மையில் வரேன்னு கேட்பீங்க. எல்லாத்துக்கும் நான் வரேன். பட் 100% ஆஃப் அட்டென்ஷன் இருக்குன்னா 70% ஆஃப் அட்டென்ஷன் ஒரு நாளைக்கு எனக்கு என்னோட டிசைர் ரியாலிட்டி மேலே தான் போகும். என்னோட ஆசை தீர்ந்த ஒரு நல்ல வாழ்க்கை மேலே தான் என்னோட அட்டென்ஷன் இருக்கும். அதை நோக்கி தான் நான் போவேன். பின் தாங்க ஐயோ இந்த ப்ராப்ளம் இருக்கே நாள் பூரா வருந்திக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் இந்த மாதம் 10 கிளைண்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இந்த சேனல் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த வீடியோ போகிறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பெருசாக ஒன்று போகிறது இல்லை. ஒரு 10 வியூ வரும், 20 வியூ வரும். எவ்வளோ வியூ வருதுன்னு கவலையே கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் போகும். அஃப்கோர்ஸ் இது போகும். அந்த ஒரு ஸ்டேட் தான். என்னோட ஃபிசிக்கல் ரியாலிட்டி என்ன எனக்கு காமிச்சாலுமே இட்ஸ் அன் இல்யூஷன். அதுக்கு நான் வரேன். அதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பட் ஃபிசிக்கல் ரியாலிட்டி இஸ் இல்யூஷன்.
நான் தான் என் லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், நான் தான் என் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் போக தான் போகும். அது வந்து 10 20 போனாலுமே ஐ நோ டீப் வித் நான் என்ன ஃபீல் பண்ணுறது தான் எனக்கு முக்கியம். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே ஐ எக்ஸ்பெக்ட் த குட் அவுட் ஆஃப் எவ்ரி திங். இந்த சேனல் சூப்பராக போக தான் போகுது. நிறைய பேர் கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. இந்த வீடியோஸ் நிறைய பேர் நல்ல விதமாக இம்பேக்ட் பண்ண தான் போகுது. எனக்கு காசு ஈஸியாக வரதான் போகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மணி இஸ் கம்மிங். அடுத்தது எமோஷன்ஸ். ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். நன்றித்தனமாக ஃபீல். கிரேட்ஃபுல் தமிழ் வார்த்தை என்னன்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஐ ஃபீல் கிரேட்ஃபுல், ஐ ஃபீல் ஜாய். நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப வருந்திக்கிட்டு ரொம்ப பயத்துலலாம் நான் இல்லை. செம்ம கிரேட்ஃபுல்லாக, செம்ம ஜாயாக, ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தாட்ஸ், என் தாட்ஸ் எதுவுமே வந்து நான் மிடில் கிளாஸ் ஐயோ, நான் லோயர் கிளாஸ் ஐயோ, என் தாட்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்ற பட்சத்தில் என் தாட்ஸ் எல்லாமே நிறைய காசு என்கிட்ட இருக்கிற மாதிரி தான் என் தாட்ஸ் வரும். இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு போய் பே பண்ணுறேன்னா ஐயோ காசு குறையுதேன்னு இருக்காது. ஐ ஆம் பிளெஸிங் அனதர் பிஸ்னஸ். நான் அவனுக்கு காசு கொடுக்கறதுனால அவன் இன்னும் சூப்பராக வளர போகிறான். அந்த மாதிரி தான் என் தாட்ஸ் இருக்குமே தவிர ஐயோ நான் காசு கொடுத்துட்டேன் என்கிட்ட காசு குறைஞ்சிச்சு அப்படின்னு என் தாட்ஸ் இருக்காது. ஸோ மை தாட்ஸ் ஆர் abundant and my identity is I am rich, I am wealthy. நான் பணக்காரன் தான், எனக்கு நிறைய பணம் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே இந்த எக்ஸாம்பிள் வச்சு, நான் எனக்கு இதெல்லாம் வேணும்னு நான் சொல்லலை, இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய உங்களுக்கு காசு வேணும், திஸ் இஸ் ஹவு யுவர் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி. அண்ட் கான்ஃபிடன்ஸ் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன், வேறு வீடியோவில் பேசுகிறேன். பிகாஸ் ஃபஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்ட அப்புறம் கான்ஃபிடன்ஸ் வரலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். I hope you're understanding everything I'm saying because all of this stuff are important. ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கணும், இன்கேஸ் கேட்கலான்னு நானே கேட்குறேன், ஃப்ரீக்வன்சி எப்படி மாற்றுறது, அதுதான் அடுத்த கேள்வி. ரெட்டு வேணும், ரெட் எனக்கு பிடிக்காது. இமேஜினேஷன், அவேர்னஸ். இப்போ இமேஜினேஷனுக்கு நான் தமிழ் வார்த்தை கூகுளில் போட்டு பார்த்தேன், கற்பனைன்னு வருது. அண்ட் நம்ம ஊரில் கற்பனைனாலே வந்து அது ஒரு இட்ஸ் நாட் ரியல் ஆர் கற்பனை, என்னடா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இமேஜினேஷனை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை நம்ம ஊரில். நிறைய உலகம் ஃபுல்லாக தான். பட் இமேஜினேஷன் இஸ் ஸோ டேம் பவர்ஃபுல். நீங்கள் நினைக்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனைன்னு கிடையாது, அது அதுக்கும் மேலே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவேர்னஸ். அது அவேர்னஸுக்கு தமிழ் வார்த்தை நான் பார்த்ததுக்கு வந்து மறந்துட்டேனே, ஐம் நாட் கெட்டிங் இட். அவேர்னஸ் தமிழ் வார்த்தை என்னன்னு பாருங்கள். இன்கேஸ் நான் ரொம்ப தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணுறேனோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ இமேஜினேஷன் அண்ட் அவேர்னஸ் இது எப்படி யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வெறும் கற்பனை அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு உங்கள் வாழ்க்கை நேற்று என்ன சாப்பிட்டீங்க, நேற்று டின்னர் சாப்பிட்ருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சாப்பிட்ருப்பீங்க, இன்னைக்கு காலை எதாவது சாப்பிட்ருப்பீங்க, எப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ட மீல் என்னன்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் யோசிக்கும் போது அது ஒரு மெமரி, அது ஒரு நடந்த விஷயம். ஓகே, இப்போது நீங்கள் நாளைக்கு அடுத்த மீல் என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது என்ன வேணா இருக்கலாம். இப்போ அந்த விஷயம் இன்னும் நடக்கலை. ஓகே, அந்த விஷயம் இன்னும் நடக்கலை, அது இமேஜினேஷன். ஓகே, அது வந்து கற்பனை. இப்போ நீங்கள் மெமரியை நீங்கள் மெமரியை நீங்கள் யோசிச்சிங்க இல்லையா, அண்ட் இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணீங்க. மெமரிக்கும் இமேஜினேஷன், அதாவது நடந்த ஒரு மெமரிக்கும் கற்பனைக்கும் என்ன வித்தியாசம்? உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மெமரியை நீங்கள் யோசிக்கும் போது யூஆர் இமேஜினிங், ஒரு நடக்காத விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போது யூஆர் இமேஜினிங். அட் எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் இமேஜினிங். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ மெமரி நடந்த விஷயத்தை நான் இமேஜின் பண்ணும்போது இது நிஜம் அப்படின்னு நம்பும் போது, நடக்காத விஷயத்தை நான் இமேஜின் பண்ணும்போது நிஜம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, இட்ஸ் அ ராங் வே ஆஃப் திங்கிங். ஸோ ஃபார் எனி பீப்புள் ஹூ இஸ் சேயிங் தட் இமேஜினேஷன் இஸ் ஜஸ்ட் கற்பனை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ அனதர் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மெமரியும் இமேஜினேஷனும் ஒன்று தான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போது யாராவது ஒருத்தவங்க உங்கள் நாக்கில் லெமனை ஃபுல்லாக புயிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லெமன் ஜூஸ் அப்படியே குடிக்கிறீங்கன்னா உங்கள் நாக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அது நீங்கள் யோசிக்கும் போதே நாக்கு ஒரு மாதிரி பண்ணும். இட் வில் கிவ் அ ஃபீலிங், ஒரு மாதிரி உங்கள் நாக்கு பூசும். பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்குதுன்னா இது நிஜமாக நடக்குது போலன்னு நினைக்கும். ஓகே, கான்ஷியஸ்லி இமேஜினேஷன் கற்பனை தான், இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன், நீங்கள் வந்து உதறி தள்ளிட்டு போகலாம். பட் ஃபார் யர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது நிஜம் தான் நம்பும். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் விஷயம் போத் அவேர்னஸ் அண்ட் இமேஜினேஷன். இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா டு சேஞ்ச் ஆர் ரீப்ரோக்ராம் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, நம்மளுக்கு 2 ஃபேசட்ஸ் இருக்குது, த கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அது சப்கான்ஷியஸாக இருக்குது, நம்ம கான்ஷியஸாக உட்காந்து ப்ரீத் பண்ணிக்கிட்டு இல்லை. ஸோ தேட்ஸ் அ சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் தட்ஸ் அ கான்ஷியஸ் மைண்ட். அண்ட் யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் டிட்டர்மைன்ட் பை யர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்கள் என்ன நம்புறீங்க, நீங்கள் என்ன நம்பலை, நீங்கள் என்ன தாட்ஸ் யோசிக்கிறீங்க, என்ன எமோஷன்ஸ் நீங்கள் டெய்லி கோ த்ரூ பண்ணுறீங்க, எல்லாமே இட் இஸ் கெட்டிங் டிட்டர்மைன்ட் பை த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற உங்கள் பிலீஃப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ரியாலிட்டியும் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். ஸோ இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னு பார்த்துட்டோம். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் யூ. உங்கள் ஆசையை நீங்கள் உள்ளே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வர எமோஷன் அண்ட் ஃபீலிங்கை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரியாலிட்டி வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் இமேஜினேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு காசு வேணுமா, எனக்கு லவ் வேணுமா, எனக்கு ஒரு நல்ல ஹெல்த் வேணுமா, காசுனா எவ்வளோ காசு, யூ நீட் டு பி ஆஸ் ஸ்பெசிஃபிக் ஆஸ் பாசிபிள். எவ்வளோ காசு வேணும், எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னா யூனிவர்ஸ் புரியாது, லைக் உங்களுக்கே புரியாது எவ்வளோ காசு. ஸோ பி ஸ்பெசிஃபிக். எவ்வளோ காசு வரும்னா நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். பி ஸ்பெசிஃபிக். ஸோ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு உடனே sit, close your eyes, ஸோ நம்ம எப்படி இமேஜினேஷனை யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் பிகம் ரிலாக்ஸ்ட். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும் போது உங்கள் பிரெயின் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி இன் ஹை பீட்டா ஆர் லோ பீட்டா. பீட்டானா உங்கள் நீங்கள் வந்து மூச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஓகே, நீங்கள் நார்மலாக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மூச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்லேயே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு போகும்போது நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப காமாக இருக்கீங்க, ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட். இதுவே தீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்னா ரொம்ப டீப் ரிலாக்ஸேஷன், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். அதாவது இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா யூ வில் ஃபால் அஸ்லீப், தூங்கிடுவீங்க. ஸோ தட் இஸ் தீட்டா. அண்ட் டெல்டா இஸ் பியூர் ஸ்லீப். ஓகே, ஃபுல்லாக தூங்கிட்டீங்க, அது டெல்டா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்டில் இருக்க நம்ம மைண்டை ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அண்ட் அதை எப்படி கொண்டு போகணும்னா ரிலாக்ஸேஷன். இதை எதுக்கு பண்ணுறோம்? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னு வச்சுப்போம், நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ், எனக்கு பெருசாக காசு எதுவும் வராது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வி ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பிலீஃப்ஸ், சேஞ்ச் யுவர் எமோஷன்ஸ், சேஞ்ச் யுவர் தாட்ஸ். உங்கள் ஃப்ரீக்வன்சி ஓவரால் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட் யூர் கோயிங் டு டூ இஸ், சின்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது நிஜம் எது போயின்னு தெரியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மோசமான மூமெண்ட் எடுத்துக்கோங்களேன். அந்த மொமெண்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கும் போதே அந்த மொமெண்ட் நடந்த போது அந்த வந்த பயங்கள், அந்த வந்து எமோஷன்ஸ் இப்போவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது நடந்து முடிஞ்சு நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க, ஃபுல்லாக வெளில வந்துட்டீங்க. பட் நீங்கள் ஸ்டில் அந்த ஒரு மோசமான மொமெண்ட்டை பற்றி, ஒரு கஷ்டமான மொமெண்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கும் போது அந்த எமோஷன்ஸ் திரும்பி உள்ளுக்குள்ளே வெளில வருது. ஏன் வெளில வருது? பிகாஸ் நீங்கள் அதை பற்றி இமேஜின் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்குதுன்னா இது நிஜமாவே திருப்பி நடக்குது போல் அப்படின்னு தான் நினைக்கும். நிஜமாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. இட் டசன்ட் நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சப்கான்ஷியஸ் மைண்டை ஏமாற்ற போகிறோம். எப்படி ஏமாற்ற போகிறோம்னா யூ ரிலாக்ஸ் அண்ட் நீங்கள் வந்து பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்லேருந்து ஆல்ஃபா ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரீங்க. வரும்போது உங்கள் கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் இல்லையா இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் அப்படின்ட்டு,
அந்த கான்ஷியஸ் மைண்டை நம்ம துரத்தி அடிக்க போகிறோம். ஓகே, துரத்தி அடிச்சிட்டோன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பி வல்னரபிள். நம்ம ஈஸியாக நம்மளுக்கு என்ன ஐடியா வேணுமோ, என்ன பிலீஃப் வேணுமோ சப்கான்ஷியஸ் மைண்டில் செலுத்த முடியும். ஸோ யூ பிகம் ரிலாக்ஸ்ட், அண்ட் ஒன்ஸ் யூ பிகம் ரிலாக்ஸ்ட் யூ கிரியேட் அ சீன் வேர் யூ ஆல்ரெடி ஹேவ் யூ டிசைர். அதாவது நீங்கள் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு காசு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய காசு நல்லா சம்பாதிக்கிறீங்க. நிறைய காசு சம்பாதிச்சு நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை யாருக்கிட்டேயோ, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, இட் கேன் பி எனி ஒன், ஒரு லைக் நீங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா உங்கள் ரியாக்ஷன் தருவாங்களே, என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிறியா, என்னடா இவ்வளோ வருதா காசு, அந்த மாதிரி. இட் கேன் பி எனி சீன். ஒரு சீன் கிரியேட் பண்ணுங்கள். அந்த சீன் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் உங்கள் ஆசைகள் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி, லைக் நிறைய காசு இருக்கிற மாதிரி, எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி, ஒரு ஒய்ஃப் இருக்கிற மாதிரி, கல்யாணம் ஆகிற மாதிரி, ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி, என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணணும். அந்த சீன் கிரியேட் பண்ணி அந்த சீனில் வாழணும். என்ஜாய் யுவர் செல்ஃப், அனுபவிங்க ஃபுல்லாக, எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லாமல். ஜஸ்ட் ஃபீல் லைக் ஹவ் யூ வுட் ஃபீல் இஃப் யூ வேர் இன் யுவர் டிசைர்ட் ரியாலிட்டி. என்ஜாய் பண்ணுங்கள் அந்த சீனை. என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போ எமோஷன்ஸ் வரும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க, ஆக மொத்தம் சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அந்த ஃபீலிங் தான் முக்கியம். அண்ட் அந்த சீனை திரும்பி 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 போட்டு 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 பாருங்கள். அந்த பர்டிகுலர் சீன் ஒரு சீன் தான், நிறைய சீன் யோசிக்காதீங்க. பிகாஸ் சின்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மைண்ட் ட்ரெயின்டாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு தாட்ஸ், ரேண்டமான தாட்ஸ்க்கு உங்கள் மைண்ட் போக பார்க்கும். ஸோ ஒரு சீன் எடுத்துக்குவோம், அந்த சீனை திருப்பி 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 போட்டு பார்த்து அந்த சீனை நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ண 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 உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இது நிஜமாவே நடக்குது போல் நம்ப ஆரம்பித்தோம். நம்பிடுச்சுன்னா யுவர் ஃப்ரீக்வன்சி வில் சேஞ்ச். அண்ட் ஒன்ஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட்ஸ் சேஞ்சிங், யுவர் ரியாலிட்டி வில் ஆல்சோ ஸ்டார்ட் டு சேஞ்ச். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் ஃப்ரீக்வன்சி தான். இன்றைக்கி உங்கள் ஃப்ரீக்வன்சி மாட்டிங்கன்னா நாளிலேருந்து உங்கள் ரியாலிட்டி வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். அதுக்காக நாளைக்கே மாறிடுவாங்கன்னு கேட்டால் மாறாது. பிகாஸ் என்னதான் யூனிவர்ஸ் ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தாலுமே there is a delay. இந்த டிலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் திடீர்னு ஒரு யானையை யோசிக்கிறேன், டக்குன்னு யானை வந்து உழுதுனா உலகமாக இருக்காது, நம்மளால் வாழ முடியாது. ஸோ அதனால தான் ஒரு சேஃப்டி மெக்கானிசமாக ஒரு டிலே இருக்குது. ஓகேவா? இந்த டிலேயில் இங்கே நீங்கள் இமேஜின் பண்ணி ஒரு புது ஃப்ரீக்வன்சிக்கு வரீங்க. இந்த டிலே பூராவே நீங்கள் இந்த புது ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி பண்ணணும். டெய்லி கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் இந்த டிலே அப்போது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணியிருக்கீங்க, ஒரு தடவை நீங்கள் இந்த மெடிடேஷன் செஷனை பண்ணிட்டீங்கனாலுமே திரும்ப நீங்கள் பழைய ஃப்ரீக்வன்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளுக்கு அதிகம். பழைய நம்பிக்கைகள், பழைய எமோஷன்ஸ், பழைய தாட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக திரும்பி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப இமேஜின் பண்ணி அந்த சீனை லூப் பண்ணிக்கிட்டே இருந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஃபுல்லாக நம்ப வச்சுட்டிங்கன்னா உடனே டிலே எஃபெக்ட் ஃபுல்லாக அந்த ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண உடனே அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஆக்ஷன் ஸ்டில் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்னும் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும், எனக்கு வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸும், வீடியோஸ் போடுவோம் வந்தால் வரட்டும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஃப்ரீக்வன்சிலேருந்து நீங்கள் வீடியோஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் தான், ஐ எம் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆக்ஷன் பண்ணணும்ன்ட்டு என் மைண்டே எனக்கு சொல்லிடும், இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ட்யூஷன். இப்போ இதுவே வந்து நான் வந்து வீடியோஸ் போடுறேன், போதா இல்லையான்னு தெரில அப்படின்னு ஃப்ரீக்வன்சிலேருந்து நான் வீடியோஸ் போடுறேன்னா அதுக்கு எடுக்கிற ஆக்ஷன்ஸ், அதுக்கு எடுக்கிற ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக வேறு ரிசல்ட்டில் தள்ளி போய் விடுவேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. இப்போ நான் ஜிம்முக்கு நான் ஒரு வாரம் கன்சிஸ்டண்டாக ஜிம்முக்கு போக போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போகலைன்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா, அப்போது மைண்ட் லெவலில் நான் ஒரு ஜிம் ஃப்ரீக், நான் எப்போவுமே ஜிம் கன்சிஸ்டண்ட்டாக போவேன். கன்சிஸ்டன்சி வந்து என்னோடய 2வது பேர் அப்படின்ட்டு நான் யோசிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கண்டிப்பாக எந்த விஷயத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன். ஸோ யுவர் ஃப்ரீக்வன்சி டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆக்ஷன்ஸ். அதை உங்கள் ஃப்ரீக்வன்சியை தாண்டி உங்களால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. அதை தாண்டி எதுவுமே இருக்க முடியாது. இப்போ வந்து நான் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன், நான் வந்து ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. நான் கொஞ்சம் சோம்பேறிங்க, நான் வந்து ஒரு சோம்பேறி, நீங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது. பிகாஸ் அது உங்கள் ஃப்ரீக்வன்சியில் இல்லை. புரியுதா? ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஸோ எஸ், டூ திஸ் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்ட்லி. இன்னும் நிறைய நுவான்சஸ், நிறைய இன்டெக்ரிட்டிஸ்லாம் இருக்குது.
போக போக வர எல்லா வீடியோஸுமே பாருங்கள், அதான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன், ரெண்டாவது அவேர்னஸ். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு 30 நிமிஷம் இல்லை 1 hour நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் 1 hour மெடிடேஷன் பண்ணாலுமே இன்னொரு 16 மணி நேரம் நீங்கள் வந்து முழிச்சுட்டு தான் இருக்க போகிறீங்க. ஸோ அப்போது அவேர்னஸ் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ நாள் பூரா காலையில் நீங்கள் ஏந்த உடனே இந்த மெடிடேஷனை பண்ணிவிட்டு நாள் பூரா என்ன தாட்ஸ் நான் யோசிக்கிறேன், என் அட்டென்ஷன் எங்கே போகுது அப்படின்னு கம்ப்ளீட்லி அவேராக இருங்க. கம்ப்ளீட்லி அவேராக இருங்க. ப்ராக்டிஸ் அவேர்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு செலவு பண்ணி நான் ஏதாவது வாங்குறேன்னு வச்சுக்கலாமே. வாங்கும் போது வாட் தாட் ஆம் ஐ என்கரேஜிங், என்ன என்கரேஜ் பண்ணுறேன் நான் என் மைண்டில், ஐயோ காசு போதே அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? சேஞ்ச் இட். காசு எனக்கு எப்போ வேணால் வரலாம், ஈஸியாக எனக்கு வருது காசு. ஸோ பி அவேர் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங் வித் யுவர் மைண்ட். எங்கே உங்கள் அட்டென்ஷன் போகுது, எந்த தாட்ஸ் நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவேராக இருக்க யூ வில் நோ ஹவ் யூ கிரியேட்டிங் யுவர் லைஃப். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃப்ரீக்வன்சி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி, ஒரு நல்ல எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் யூ வில் ஸ்டில் ஸ்லிப் பேக். நீங்கள் திருப்பி உங்கள் ஓல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக போவீங்க. பிகாஸ் நீங்கள் பல வருஷங்களாக நீங்கள் வந்து ஒரு ஓல்ட் ஃப்ரீக்வன்சியில் இருந்திருக்கீங்க. ஸோ நியூ ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ அவேராக இருக்கும்போது நீங்கள் ஓல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு போகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதாவது அதே ஓல்டு எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, வரி, அதே ஓல்டு எண்ணங்கள், யோசனைகள், என்ன வேணால் வச்சுக்கலாம். அப்படி போகும்போது யூ கேன் டூ அ மினி விஷுவலைசேஷன். ஒன்றும் இல்லை, ஏதாவது ரொம்ப ஓவராக பயம் வருது, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன சீன் நீங்கள் இமேஜின் பண்ணீங்களோ அதே சீனை ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இமேஜின் பண்ணலாம். இல்லை நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்கன்னா கண்ணை மூடாதீங்க, கண்ணு திறந்துட்டு கூட நீங்கள் இமேஜினேஷன் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு விஷுவலைசேஷன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ அஃபர்மேஷன். இப்போ நான் செலவு பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஐயோ காசு குறையுதே அப்படின்னு இருக்குன்னா வாட் யூ கேன் சே இஸ், என்கிட்ட ஆல்ரெடி காசு நிறைய இருக்குது, இன்னும் நிறைய காசு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஃபைன், ஐம் ஓகே, நான் காசு தரதுனால இன்னும் 4 பேர் வாழ வைக்கிறேன், பிகாஸ் என்கிட்ட காசு நிறைய இருக்குது. ஸோ ஒரு அஃபர்மேஷன் ஒரு மினி விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணும்போது யூ அகெயின் கோ பேக் டு நியூ ஃப்ரீக்வன்சி. அந்த நியூ ஃப்ரீக்வன்சியை நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இது எல்லாமே நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன், இன்னும் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியும். பட் சின்ஸ் ஆல்ரெடி 1 hour மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரெக்கார்டிங். ஸோ தட்ஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் நான் பேச வேண்டியது இருக்குது, பட் ஐம் டயர்ட். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பேசுகிறேன், நிறைய என்ன டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ வில் ரிப்ளை அண்ட் ஐ சி எவ்ரி கமெண்ட். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணீங்களோ அதை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நல்ல கமெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் எதாவது கொஸ்டின் தெரியும்னா அதை கொஸ்டின் கேட்கணுன்னு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் இட். என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பசங்க, நம்ம ஆளுங்க, நம்ம தமிழ் மக்களுக்கு ப்ரைஸிங் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இங்கிலீஷ் சேனலில் இட் இஸ் மோர் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் ஃபாரினர்ஸ், வெஸ்டர்ன் கிளைண்ட்ஸ் கூட நம்ம மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு ப்ரைஸிங் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் மீ, அகெயின் நான் லிங்க் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி நம்ம ரியாலிட்டி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் ஐ வில் see you in another video. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் 2 சைட்ஸ் இருக்குது. ஒன்று சப்ராக்ஷன், ஒன்று அடிஷன். அடிஷன் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கள் சேனலில் பார்க்கலன்னா அதை மட்டும் போய் பாருங்கள். பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ அ ஃபவுண்டேஷன். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் தான், அதுக்கு மேலே நீங்கள் மேலும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் சப்ராக்ஷன். இது மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மென்டல் ஹெல்த், லைக் உங்கள் ஹோல் லைஃப் வில் ஸ்டார்ட் டு சேஞ்ச். உங்கள் பொட்டென்ஷியல் எல்லாம் கிளியர் அவுட் பண்ணி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் ஒரு கார்பரேட் ஜாபில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஆத்லீட்டாக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலுமே, எங்கே நீங்கள் வேலை பார்த்தாலும், எந்த ஸ்போர்ட்டில் நீங்கள் இருந்தாலும், என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாலும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாமே இட் வில் பிகம் 100 times more faster and more efficient the moment you start doing emotional cleansing or processing and letting go. ஸோ எமோஷனல் ப்ராசஸிங்னா என்ன, எமோஷனல் கிளென்சிங்னா என்ன, லெட்டிங் கோனா என்ன, அதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன சம்மந்தம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் மக்கள் எல்லாருமே தே ஆர் நம்பிங் தெம்செல்ஸ்.
இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியல, ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என்ன பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், ஆர் யூ ஆக்சுவலி சிட்டிங் டவுன் வித் யுவர் செல்ஃப்? உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? என்ன எமோஷன் கோத்ரூ பண்ணுறீங்கன்ட்டு ஃபஸ்ட்டு அவேராக இருக்கீங்களா? மோஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறாங்க மோஸ்ட்டாக? இன்ஸ்டாகிராம் உள்ளே போனால் போதும், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகும். இன்ஸ்டாகிராம்லேயே பூந்து they are rotting their mind away. உலகத்துலேயே எனக்கு பிடிக்காத அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லாம். அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட போகிறேன். இன்ஸ்டாகிராமை திட்டி உங்கள் எல்லாரையும் இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ண வைக்க தான் முதல் வேலையாக இருக்கும் போது. கூடிய சீக்கிரம் அதுக்கு வீடியோ வரும் கண்டிப்பாக. ஸோ இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க? ஒன்று ரொம்ப ஒர்க்குன்னு ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது, ஆர் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியான்னு மூழ்கிற வேண்டியது, ரீல்ஸு, அப்படி இல்லைனா யூடியூப்லேயும் ரொம்ப நல்ல கான்டென்ட் பார்க்குறாங்கலாம் கிடையாது. அதுவும் பிரெயின் ராட்டை வந்து மைண்டு மழுகிற மாதிரி எந்த கான்டென்ட் இருக்கோ அந்த கான்டென்ட் தான் பார்க்க வேண்டியது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ்க்கு வேலிடேஷனே கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. யூ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் யுவர் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா, பான், வீடியோ கேம்ஸு, ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அந்த ஆங்கிள்ஸ் மூலமாக நீங்கள் தப்பிச்சிக்கிறீங்க ஆக்சுவல் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நீங்கள். ஓகே, ஸோ யூ ஹாவ் அ கோர், அண்ட் இந்த கோர் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா யூ வில் ஹாவ் அன்லிமிட்டட் மோட்டிவேஷன், யூ வில் ஹாவ் கான்ஃபிடென்ஸ், கன்விக்ஷன். ஃபவுண்டேஷனில் நம்ம பேசின நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு கிளியராக ஆரம்பிக்கும். பட் இந்த கோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் தட் யூ ஹேவன்ட் ப்ராசஸ்ட் yet. 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் முன்னாடி அந்த இன்சிடென்ட்லாம் கூட இப்போ வரைக்கும் உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பத்தி, ஷேம், கில்ட், ஆங்கர், வரி, சேட்னஸ், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸு உங்கள் கோருக்கு மேலே ஸ்டாக்கப் ஆகி இருக்கிறதுனால உங்களோட பொட்டென்ஷியலை யூ கான் டேப். நீங்கள் எதுவும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, உங்களால் எந்த ப்ராக்ரஸும் பண்ண முடியாது, லைஃப்பில் எந்த சேஞ்சு கொண்டு வர முடியாது. பிகாஸ் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு எமோஷ்னல் பேகேஜ் மாதிரி. ஒரு 10 கிலோ மூட்டையை உங்கள் ஷோல்டரில் போட்டு நீ ஓடுறான்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் யூ ஹவ் பீன் நம்பிங் யுவர் செல்ஃப். இது பண்ணாமல், எமோஷ்னல் ப்ராசஸிங் அண்ட் கிளென்சிங் பண்ணாமல் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு கோலையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது, எந்த ப்ராக்ரஸும் மேக் பண்ண முடியாது. இட்ஸ் அ ஃபேக்ட். பிகாஸ் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஆங்கிள்லேருந்து பார்க்காம ஒரு மென்டல் ஹெல்த் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம், ஒரு மோட்டிவேஷன் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோட்டிவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. இவ்வளோ பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு நீங்கள் எப்படி மோட்டிவேட்டடாக இருப்பீங்க வேலை பார்க்குறது? எப்படி ஒர்க்கில் ஃபோக்கஸ் இருக்கும்? ஃபோக்கஸ் அடி வாங்கும், மோட்டிவேஷன் அடி வாங்கும், உங்கள் எனர்ஜி லெவல் அடி வாங்கும், தூக்கம் அடி வாங்கும், நிம்மதி அடி வாங்கும், ஓவர் திங்கிங் அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஈஸியாக அடிக்ட் ஆகிடுவீங்க, ஈஸியாக ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, சோஷியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, பானுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, வீடியோ கேம்ஸ் அடிக்ட் ஆகிடுவீங்க, கான்ஃபிடென்ஸ் அடி வாங்கும். ஸோ there are so much you are losing if you don't prioritize emotional cleansing and processing. And first வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம இமேஜினேஷனை யூஸ் பண்ணி we are fulfilling our desires. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா இது புரியாது. அங்கே தான் நான் அடிஷன் பற்றி பேசியிருப்பேன், லைக் ஹவு டு யூஸ் இமேஜினேஷன், எப்படி வந்து நம்ம ஆக்சுவலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. பட் சின்ஸ் யூ ஆர் ஸ்டாக்ட் அப், உங்களுக்குள்ள இவ்வளோ எமோஷன்ஸ் ஆக்கியபைடாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பாசிட்டிவ் எமோஷனுக்கு அங்கே இடமே இல்லை. ஓகேவா? எவ்வளோ கேவலமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலுமே தேர் இஸ் அ பாசிட்டிவ் ஆங்கிள் டு யுவர் லைஃப். பட் அந்த பாசிட்டிவ் ஆங்கிள் டு யுவர் லைஃப் உங்களால் பார்க்க முடியாது. பிகாஸ் நீங்கள் யூ ஆர் ஸ்டில் riddled up with all of these emotions. ஸோ எந்த ஒரு பாசிட்டிவ் எமோஷனுமே உள்ளே வர முடியாது. அதுதான் இந்த 2 ஆரோ. ஒரு பாசிட்டிவ் எமோஷனுக்கு இங்கே இடமே இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் muddled up with all of these negative emotions. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் அவுட் பண்ணால் தான் ஒரு ஆக்சுவல் பாசிட்டிவ் எமோஷனை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இஃப் யூ ஹவ் பீன் எமிட்டிங் ஆங்கர், இஃப் யூ ஹவ் பீன் எமிட்டிங் ஷேம், கில்ட், வரி, இந்த மாதிரி எமோஷன்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டே டு டே லைஃப்லனா, அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும், இன்னும் நிறைய விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? எந்த விஷயம் நடந்தால் உங்களுக்கு இன்னும் வரியாக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் கோவமாக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த விஷயங்கள் திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் த லா. ஸோ உங்கள் வைப்ரேஷனில்
இந்த எமோஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களால் எந்த மேனிஃபெஸ்டேஷனும் பண்ண முடியாது. யூ கான்ட் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர்ஸ். ஸோ இது இந்த சப்ராக்ஷன் பார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டாகிராமில் நோண்டிக்கிட்டு நினச்சாலே கோவம் வருது, பிகாஸ் ஐ ஹேட் தட் ஆப். நானும் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் தான், நானும் கிளியர் இன்ஸ்டாகிராமில் என்னோட ப்ரொஃபைல் லிங்க் தரேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் யூஸிங் இன்ஸ்டாகிராம் ஆர் எனி அதர் சோஷியல் மீடியா. ஸ்னாப்சாட் யூஸ் பண்ண தேவையில்ல, ஐயோ அது இன்ஸ்டாகிராமோட மோசம், ஸ்னாப்சாட் வேண்டாம், பட் யூ கேன் யூஸ் இன்ஸ்டாகிராம். ஈவன் ஐ யூஸ் இன்ஸ்டாகிராம். நான் யூஸே பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு பெரிய மேதாவி, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் மேலாம் கிடையாது. நானும் யூஸ் பண்ணுவேன், பட் நான் கான்ஷியஸாக யூஸ் பண்ணுவேன். நான் உள்ளே போகிறேன்னா ஆமாம் இதனால் எனக்கு பிரெயின் ட்ராப் நடக்கும். இப்போ 30 நிமிஷம் நான் ரீல்ஸ் பார்த்தேன்னா 30 நிமிஷம் இந்த ரீல்ஸ் எனக்கு மறந்துடும், பரவாயில்ல, எனக்கு சும்மா டைம் ஸ்பேஸ் தான் பண்ண போகிறேன்ட்டு ஒரு கான்ஷியஸான ஒரு கேவலமான டிசிஷனை நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஆனால் எல்லாருமே அப்படி எடுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ இல்லை திருப்பி அதை யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் விருப்பம், பட் இட் ஹேஸ் இட்ஸ் எஃபெக்ட். சும்மா உங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே போய் எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு வாரத்துக்கு ஆவரேஜ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு உங்கள் இன்ஸ்டாகிராமே சொல்லிடும். அந்த டைமை வேறு எதுக்கு ப்ரொடக்டாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் இன்ஸ்டாகிராம் ஐ கால் பீப்புள். எனக்கு எப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி எப்படா இருக்கு. இன் தட் வே ஐ எம் இம்ப்ரூவிங் மை ரிலேஷன்ஷிப்ஸ் ரேதர் தென் டூம் ஸ்க்ரோலிங் ஆன் சோஷியல் மீடியா. ஏதாவது ஃப்ரெண்டை பற்றி நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிவ் ஹிம் ஆர் ஹர் அ கால், பேசுங்க, நல்ல கதை அடிங்க. அதை விட்டுட்டு ஸோ அடிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும், பட் ஃபுல் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எமோஷ்னல் ப்ராசஸிங் ஆர் லெட்டிங் கோ, அது எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் ஆக்சுவலாக லெட்டிங் கோ டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, டெய்லி நெக்ஸ்ட் ஒரு 7 டேஸ்க்கு ஆர் நீங்கள் இதை டெய்லி ப்ராக்டிஸாக கூட வச்சுக்கலாம். டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஆர் 1/2 மணி நேரம், உங்களால் 1 மணி நேரம் சும்மா இருக்க முடியுமான்னு கேட்டால் அது உங்களை பொறுத்து தான். உங்களால் முடிஞ்சால் இருங்க, அப்படி இல்லைனா ஸ்டார்ட் வித் 30 மினிட்ஸ். ஸோ டெய்லி ஒரு 30 மினிட்ஸ்க்கு யூ சிட், ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. சிட் இன் சைலன்ஸ். நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன், மியூசிக் போட்டுக்கிறேன், நோ ஸ்டிமுலேஷன். உட்காந்துக்கோங்க, உட்காந்துக்கிட்டு அப்படியே வானத்தை பாருங்கள் இல்லை செவத்தை பாருங்கள், பட் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரேண்டமான தாட்ஸ் வரும், ரேண்டமான எமோஷன்ஸ் வரும், பட் திடீர்னு ஒரு நெகட்டிவ் சினாரியை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. திடீர்னு ஒரு பயம் வரும், ஒரு கோவம் வரும். எது வந்தாலுமே அதை சப்ரெஸ் பண்ணாமல், அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஃபீல் பண்ணணும். என்ன வெளில வருதோ, என்ன எமோஷன் வெளில வருதோ, என்ன ஃபீலிங் வெளில வருதோ அதை அப்படியே ஃபீல் பண்ணணும். ஃபீல் இட் கம்ப்ளீட்லி அண்ட் ஆல்சோ வெல்கம் இட். இப்போ உங்களுக்கு சோகமாக ஃபீல் ஆகுது, இல்லை ஒரு பயம் வருதுன்னா அதை எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு பயத்தை வந்து ஒரு உருவம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே கட்டி பிடிச்சிக்கோங்க. யூ வெல்கம் இட். வா, இன்னும் பயம் வா, எனக்கு ஓகே, ஆமாம் நான் பயமாக தான் இருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பயத்தை ஃபீல் பண்ண முடியுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல் பண்ணுங்கள். பிகாஸ் எமோஷன்ஸ் தே ஆர் ஜஸ்ட் எனர்ஜி இன் மோஷன். எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எமோஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் எனர்ஜி. அந்த எனர்ஜி நீங்கள் மேலே வர விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை ஃபீல் பண்ண அதுவாகவே டிசிபேட் ஆகிடும். அதை நீங்கள் ஃபீல் பண்ண விடாமல் அதை போட்டு அமுக்கி அதை சப்ரெஸ் பண்ணி அதை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த எமோஷன் வெளில போகாமல் அதை மேலே ஸ்டாக்கப் ஆகி டெய்லி நரகம் மாதிரி இருக்குது உங்களுக்கு. இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இது வந்து சோகமாக இருக்கலாம், இது வந்து கவலைப்படுறதா இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், ஜெலஸியாக இருக்கலாம், என்ன நெகட்டிவ் எமோஷன் வேணா இருக்கட்டுமே, ஜஸ்ட் லெட் யுவர் செல்ஃப் ஃபீல் இட் கம்ப்ளீட்லி அண்ட் ஆல்சோ வெல்கம் இட். கோவம் வருதா, ஓகே, எவ்வளோ, ஆமாம் எனக்கு இன்னும் கோவம் வருது, இன்னும் கோவம் வரட்டும், இன்னும் நல்ல கோவம் வரட்டும். வெல்கம் பண்ணுங்க, அதை எம்ப்ரேஸ் பண்ணுங்க. அதை எவ்வளோக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ உள்ளே இருக்கிற அவ்வளோ அழுக்கு, அந்த ஜங்கான எமோஷன்ஸ், அந்த பேட் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே வெளில வர யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லைட்டர். ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மோர் யூ டூ இட்
கடைசியில் யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி லெட் இட் கோ. ஈஸியாக உங்களால் அந்த எமோஷன்ஸ் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ சும்மா ஒன்றும் இல்லை, 30 நிமிஷத்துக்கு ஒரு டைமர் மாதிரி வச்சுக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் என்ன எமோஷன்ஸ் வருதோ அதை ரெசிஸ்ட் பண்ணாமல், அதை விட்டு தப்பிக்கணும்னு நினைக்காம என்ன எமோஷன் வருதோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல் பண்ணி பாருங்கள். யூ வில் ஃபீல் பெட்டர். பட் அதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப கோபம் உங்களுக்கு இருக்குது, எதனால கோபம் இருக்கலாம். பட் அந்த கோபம் வந்து நீங்கள் 30 நிமிஷம் லெட் அவுட் பண்ணிட்டீங்க, அதனால் இனிமேல் வர நாளானிக்கெலாம் திருப்பி அந்த கோபமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த ஒரு கோபம் ஒரு எனி எமோஷன் ஃபார் தட் மேட்டர், அந்த ஒரு எமோஷன் நீங்கள் யூ ஹேவ் பின் சப்ரஸிங் இட் ஃபார் லைக் மந்த்ஸ் ஆர் ஈவன் இயர்ஸ். வருஷ கணக்காக நீங்கள் அந்த எமோஷன் சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு 30 நிமிஷம் ஒரு 1 hour நீங்கள் பண்ணுறதுனால எல்லா எமோஷனும் வெளில வந்துருச்சுன்னு கிடையாது. எப்போல்லாம் உங்களுக்கு எமோஷன் வருதோ, கோபம், ஜெலசி, ஆங்கர், சொல்லிட்டேன், கவலை ஆர் எனி நெகட்டிவ் எமோஷன் எது வேணால் எடுத்துக்கோங்க, அது எப்போல்லாம் வெளில வருதோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபீல் இட் கம்ப்ளீட்லி அண்ட் வெல்கம் இட் அண்ட் லெட் இட் கோ. என்ன எமோஷன் எப்போ வந்தாலுமே சரி, நாள் பூரா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். பட் நாள் பூரா உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் வரும். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதே தெரிலனா இட்ஸ் ஓகே. அந்த இடத்துல அப்படியே உட்காந்து என்ன ஃபீலிங் வருதோ, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, ஆமாம் நான் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபீல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்காக டிசிபேட் ஆகி போயிட்டே இருக்கும். போயிட்ட அப்புறம் ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த வேக்யூம்குள்ளே தான் ஒரு கிளியர் ஸ்பேஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் உங்கள் பாடிக்குள்ளே ஒரு ஆங்கரு, கவலை, வரி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஜெலசி, ஷேமு, கில்ட்டு, ஆப்பத்தி, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்கள் சப்ரஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க வருஷக்கணக்காக ஒரு மாதக்கணக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரீசெண்டாக பிரேக்கப் நடந்திருக்கலாம், அந்த பிரேக்கப்பை ப்ராசஸ் பண்ணாமல் நடந்திருக்கலாம். ஸோ நிறைய எமோஷன்ஸ் இருக்கா, இது ஒன்றா நீங்கள் லெட் கோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 1/2 hour to 1 hour நான் கொடுத்த ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் அவுட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளியர் அவுட் ஆன உடனே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். நான் இந்த எம்டி ஸ்பேஸில் நீங்கள் என்ன பாசிட்டிவ் எமோஷன் வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி செக்யூரிட்டி, ஜாய், ஹாப்பினஸ், கிரேட்ஃபுல்னஸ், எக்ஸெட்ரா. ஸோ என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான எமோஷன்ஸ் உங்களால் ஃபில்அப் பண்ணிங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். எப்படி ஃபில்அப் பண்ணுறது? என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்கள், ஆர் அப்கமிங் வீடியோஸை பாருங்கள். யூ கேன் யூஸ் யுவர் இமேஜினேஷன், உங்களோட கற்பனையை யூஸ் பண்ணி ஆர் உங்களோட அவேர்னஸை யூஸ் பண்ணி யூ கேன் fill yourself up with these positive emotions. And உங்கள் ஃப்ரீக்குவன்சியில் நான் எப்போவுமே நீங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சி எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இந்த யூனிவர்ஸ் இருக்குது, இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஆண்டனா, இந்த உங்கள் மைண்டு தான் ஒரு ஆண்டனா. இந்த ஆண்டனா மூலமாக நீங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சி எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட், நான் நிறைய காம்பனண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். உங்கள் பிலீஃப்ஸ் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது, உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடியோ அகைன் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இஸ் யுவர் எமோஷன். ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இஸ் யுவர் எமோஷன். அண்ட் இப்போ தான் நம்ம எமோஷனல் ப்ராசஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் யூ கிளியர் அவுட் ஆல் யுவர் எமோஷனல் பேக்கேஜ், எல்லா கெட்ட எமோஷன்ஸையும் வெளில கொண்டு வந்த அப்புறம் உங்களோட கற்பனையை யூஸ் பண்ணி நல்ல எமோஷன்ஸை உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபில்அப் பண்ண ஆரம்பித்த உடனே your frequency starts to change. So for example, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் எமோஷ்னல் ஸ்டேட் மாறிடுச்சு. ஸோ சின்ஸ் யூர் எமோஷ்னல் ஸ்டேட் மாறுறதுனால உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் எமிட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி மாறினதுனால அதை உங்களால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னா இது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எமோஷனல் ப்ராசஸிங் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி யூ ஆர் ஃபில்ட் அப் வித் யுவர் நியூ பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஓகேவா? பட் நாளைக்கு திருப்பி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நாளானைக்கு இருக்கும், ஒரு வாரத்துக்கு இருக்கும், ஒரு மாதத்துக்கு இருக்கும். இட் டிபெண்ட்ஸ்.
இப்போ என்னோட ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐ கேன் பின் பாயிண்ட் இந்த எமோஷன் நீங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஒர்க் பண்ணுறீங்கன்னா நான் ஐ கேன் பின் பாயிண்ட் வேர் யூர் கோயிங் ராங். நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னா இட் மை டேக் அ லிட்டில் பிட் லாங்கர். ஸோ பேஷன்ஸ் இஸ் கீ. பொறுமையாக தான் இருந்தாகணும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த எமோஷன்ஸ்லாம் ஹார்பர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ give yourself some time, cut yourself some slack. ஓகே, ஸோ உங்கள் எமோஷனல் ஸ்டேட் மாறின அப்புறம் உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ நாளாக நான் சொன்னேன் இல்லையா, யூனிவர்ஸ் வந்து ஒரு மிரர் மாதிரி. ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் ஸ்டேட் வந்து வரி, ஆங்ஷியஸ்னஸ், ஸ்ட்ரெஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வரிடாக இருந்ததுனால, ரொம்ப கவலைப்படுறதுனால, ரொம்ப பயத்தில் இருந்ததுனால, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால யூனிவர்ஸும் திரும்ப திரும்ப மோர் ஈவெண்ட்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி இன்னும் அந்த வரியை, இன்னும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. பட் நான் சொன்ன ப்ராக்டிஸ் மூலமாக அண்ட் நான் நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணதில்ல, இந்த எல்லா கான்செப்ட்ஸை வச்சும் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் க்ரியேட் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்டாக பண்ண உங்களோட ஸ்டேட் மாறிடுச்சு. So instead of being worried, ஸோ நீங்கள் இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸை எமிட் பண்ணுறதுனால மோர் சுச்சுவேஷன்ஸ் வரும். நிறைய காசு வரலாம், லவ், ஹெல்த், உங்கள் லைஃப் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த எமோஷனல் ப்ராசஸிங் பண்ண அப்புறம் you will never have a problem with motivation, you will never have a problem with focus, உங்கள் கவனம், you will never have a problem with feeling sad, feeling depressed. இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் வகையாகவும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் வகையாகவும் சரி, you will get so much benefits by just doing this one technique. ஓகேங்களா, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மேலாம் நம்பிக்கை இல்லை, நான் ரொம்ப சயின்டிஃபிக்கான பர்சன், சயின்ஸ் I will also discuss about the science of manifestation in another video. எல்லாமே பிளான் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் வரி. பட் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் வந்து ஃபேக்கு, நம்பிக்கை இல்லைனாலுமே, அப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலுமே யூ ஸ்டில் ஹாவ் ப்ரூவன் சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் பை யூ எமோஷ்னலி ப்ராசஸிங் யுவர் எமோஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. எல்லாருமே, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் இதை பண்ணணும். ஆனால் இது யாருமே நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, காலேஜில் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, நம்ம அப்பா அம்மாவுக்கும் தெரியாது இதை பற்றிலாம். ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லேர்ன் அபவுட் திஸ் ஸ்டஃப். சும்மா வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்க தேவையில்ல, யூ ஆர் ஃப்ரீ டு கிவ். நான் ஒரு வீடியோவும் நான் ஐ எம் புட்டிங் இன் மை எஃபர்ட் அண்ட் ஒர்க் இன் ஹியர் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் தட் யூ வில் ஃபாலோ த்ரூ ஆன் வாட் எவர் ஐ எம் அட்வைசிங் யூ ஆன். சும்மா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பிரெயின் ராட் கண்டென்ட் பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறதுனால யூ வில் ஸ்டார்ட் சீயிங் சேஞ்சஸ் இன் யுவர் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி as well. ஸோ ஹவு டஸ் திஸ் அப்ளை டு? ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்ததில், இது சின்ன லிஸ்ட், இதோட நிறைய இருக்குது. பட் ஓவராலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் தே காண்ட் ப்ராசஸ் their எமோஷன்ஸ். அவங்க எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான். ஸோ அதாவது பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்பில் லைக் எனக்கு பொறுத்த வரைக்கும் யூடியூப் இஸ் த பெஸ்ட் சோஷியல் மீடியா எவர். இட்ஸ் நாட் நெசசர்லி சோஷியல் மீடியா, பட் இட் இஸ் த பெஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தட் யூ குட் ஸ்பெண்ட் யுவர் டைம் இன். பட் அதுவே பீப்புள் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பில் என் லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணதுன்னா ஒரு விஷயத்தான் நான் சொல்லணுன்னா யூடியூப் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ், ஃபஸ்ட்டு புக்ஸு, அதுக்கப்புறம் யூடியூப். பட் என்ன கான்டென்ட் பீப்புள் பார்க்குறாங்க? ஏங்க, வேறு ஏதோ ஒரு குடும்பம் அவன் குழந்தைய கூட்டிக்கிட்டு எங்கேயோ போகிறான், வேறு கண்ட்ரிக்கு போகிறான்னா அதை நீங்கள் எதுக்குங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு? ஆர் வாட் டூ பீப்புள் வாட்ச் தீஸ் டேஸ்? நிறைய கண்டென்ட் நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலே இருக்குது. நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்குது நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ் காசிஸ் கார்னர், அண்ட் காசிஸ் கார்னர் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தட் இஸ் அ வெரி குட் சேனல் தட் ஐ ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல எஜுகேட்டிங் சேனல்ஸ்லாம் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பிரெயின் ராட் கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறது தான். ஸோ யூடியூப் தேவையில்லாத கான்டென்ட் பார்த்து மூலியை மயக்கி வச்சுக்கிறது. ஸோ அவங்க லைஃப்க்கு ரெலவெண்ட்டாக இல்லாத வீடியோஸ் பார்க்குறது. இன்ஸ்டாகிராம் நான் சொல்லவே தேவையில்லை, ரீல்ஸ், போஸ்ட், ஸ்டோரிஸ், நோ ஒன் கேர்ஸ்.
ஸ்னாப் சாட் மற்றவன் என்ன பண்ண நம்மளுக்கு என்ன ப்ரோ? நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். போன வாரம் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்னாப் அமைச்சிருக்கலாம், என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? போன வாரம் தேர்ஸ்டே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? கண்டிப்பாக ஸ்னாப்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும்ல. நீங்கள் ஸ்னாப் அனுப்பதாக இருந்தாலும் சரி, மற்றவங்க ஸ்னாப் பார்க்கறதா இருந்தாலும் சரி, இட்ஸ் கம்ப்ளீட் அட் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் யூ ஆர் அடிக்டட் டு இட். மெனி பீப்புள் ஆர் அடிக்டட் டு அன் எமோஜி. ஒரு எமோஜிக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க இந்த உலகத்தில். அண்ட் இவங்களுக்குலாம் 25-26 இயர்ஸ் இருக்கும், வயசு இருக்கும். ஸ்னாப்சாட் அண்ட் ஜென்ரல் சோஷியல் மீடியா, ட்விட்டர், த்ரெட்ஸ், லிங்க்டின்ல யாரும் அடிக்டடாக இருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் ஒர்க். ஸோ சோஷியல் மீடியாவில் அடிக்டாக இல்லாதவங்க மெனி பீப்புள் ஆர் அடிக்டட் டு தர் ஒர்க். ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூட தோணாது. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் த ரியாலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். பண கஷ்டம் இருக்கலாம், கடன்கள் நிறைய இருக்கலாம், நிறைய என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல், அந்த எமோஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணாமல் தேர் ஒர்க்ன்ட்டு ஒர்க்லேயே மூழ்கி கிடக்கிறது. அண்ட் ஃபோன் அடிக்ஷன். ஸோ ஜென்ரல் ஃபோன் அடிக்ஷன், பான் அடிக்ஷன். அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, தப்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தப்பு இன் த சென்ஸ் அது நம்மளோட இன்டிமசி வித் அவர் பார்ட்னர் தான் அஃபெக்ட் ஆகும், அண்ட் நம்மளோட டோபமின் லெவல்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ பண்ணாதீங்க. அண்ட் வீடியோ கேம்ஸ். நான் வீடியோ கேம் நிறையா ஆடுவேன். இப்போது குறைச்சிக்கிட்டேன், பட் ஐ வாஸ் பிளேயிங் அ லாட். அண்ட் அளவாக இருந்தால் எதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் அதுவே ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் ஆஃப் எஸ்கேபிசமாக யூஸ் பண்ணிருந்தால் தென் அஃப்கோர்ஸ் இட் வில் அஃபெக்ட் யூ, இட் வில் அஃபெக்ட் யூ ஃப்ரீக்வன்சி, இட் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப். அண்ட் ஸ்பெண்டிங் மணி, அதாவது தேவையில்லாமல் ஷாப்பிங் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணணுமேன்னு பண்ணுறது, ஷாப்பிங்கில் வர ஹைக்காக பண்ணுறது. அண்ட் ஈட்டிங் அவுட், தேவையில்லாமல் வெளில சாப்பிட்டு பிகாஸ் வெளியில் இருக்கிறது எல்லாமே கேலரி ரிச் ஃபுட்ஸ், ரொம்ப ஃபேட்டியான ஃபுட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நிறைய டோபமின் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் எஸ்கேபிசம். அண்ட் பிஞ்ச் ஈட்டிங், வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, வேலை சாப்பிட்டாலும் சரி, அளவுக்கு அதிகமாக தின்னுக்கிட்டு இருக்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எஸ்கேபிசம். உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக எமோஷன் ஃபேஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் பீப்புள் பிஞ்ச் ஈட், ரொம்ப நிறைய சாப்பிட்றது. நானும் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் டூ இட். வென்டிங், யாருக்காவது புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது, புலம்பி தள்ளிட வேண்டியது. அந்த புலம்புறதுனால ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறது கிடையாது. புலம்பவே கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் புலம்புறது மட்டும் தான் வேலையை நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வென்டிங் அண்ட் கம்ப்ளைனிங். ஸோ இது எல்லாமே people use it as a tool to escape from their reality. ஸோ இதில் எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு டேக் அ செல்ஃப் அவேர்னஸ் அசஸ்மெண்ட். இதெல்லாம் நான் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்? ஒரு நோட் புக் எடுங்க, ஒரு ஜேர்னல் எடுங்க, எழுதுங்க, எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன்? நான் வீடியோ கேம் மாறிக்கிட்டே இருக்கேன்னா எதுக்கு நான் வீடியோ கேம் மாட்டிக்கிட்டு இருக்கேன்? எதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் வீடியோ கேம் மாட்டிக்கிட்டு இருக்கேன்? எதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன்? எதில் நான் அடிக்ட் ஆகியிருக்கேன்? ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி எடுத்து மேக் ஷுர் யூ பிகம் அவேர் ஆஃப் வேர் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் ப்ரெஷியஸ் டைம் அண்ட் எனர்ஜி இன்டு. ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் ரொம்ப கம்மியாக தான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன், பட் இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் இது இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ டேக் ஆக்ஷன் எவ்ரி டே ஃபார் த நெக்ஸ்ட் 7 days அட்லீஸ்ட். மினிமம் நெக்ஸ்ட் ஒரு 7 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு உட்காருங்க. 30 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க. என்ன வருதோ வரட்டும், அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே லெட் இட் அவுட் அண்ட் லெட் இட் கோ. என்ன வருதோ, என்ன கர்மமான எமோஷன் வருதோ அதை அப்படியே தூக்கி போடுங்க. ஓகே, யூ கான்ட் ஃபோர்ஸ் இட் அவுட். நீங்கள் அதை பிடிங்கி வெளில எடுக்க முடியாது. நீங்கள் உட்காந்து அதுவாக மேலே வர யூ லெட் இட் அவுட், அவ்வளோதான். தட் இஸ் த ப்ராக்டிஸ். ஒரு 30 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அப்போ அப்புறம். ஸோ ஆல் ஐம் ஆஸ்கிங் யூ டு டூ இஸ் ஸ்பெண்ட் 30 minutes வித் யுவர் செல்ஃப். உங்களுக்காக பண்ணுங்கள். ஜஸ்ட் 30 minutes எதுவுமே பண்ணாமல் விட்டத்தை பாருங்கள், சிவத்தை பாருங்கள், இதை பண்ணுங்கள். அண்ட் பண்ணிட்ட அப்புறம் சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். அப்போ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னு. சரியா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video. நம்ம லைஃப்பில் நிறைய இன்டென்ஷன்ஸ் வைக்கிறோம் அண்ட் ஆக்ஷன் மூலமாக அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் ஆக்ஷன் மட்டும் போதுமா? செயல் மட்டும் போதுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க. எனக்கு ஒரு ஃபிட் பாடி வேணும், எனக்கு ஒரு ஆஸ்தட்டிக் பாடி வேணும், எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க. அண்ட் தே டேக் ஆக்ஷன். பட் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வருதா வரலையா? அவங்க எடுக்கிற செயல்கள் கரெக்டாக இருக்கா? நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க. தே ஆர் நாட் டிசிப்ளின் எனஃப். ஸோ எங்கேருந்து இந்த ப்ராப்ளம் வருது? செகண்ட்,
எனக்கு லவ் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு ஒரு மேரேஜ் நடக்கணும். அந்த மாதிரி இன்டென்ஷன் நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் அதுக்கு லாஜிக்கலாக என்ன திங்க் பண்ணுவாங்க? மேட்ரிமோனி சைட்ஸில் அப்டேட் பண்ணுறது, டிண்டர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஆக்ஷன். பட் ஒரு லவ்விங் பார்ட்னர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்களா இல்லையா? கேள்விக்குறி தான். மணி, எனக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், நான் வந்து எனக்கு ஒரு ஜாப் ப்ரொமோஷன் வேணும், எனக்கு ஒரு ஹை சேலரி வேணும். ஸோ தே டேக் ஆக்ஷன். நல்ல ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறாங்க, நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க, நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. பட் டஸ் ஆக்ஷன் லீட் டு தேர் டிசைர்ட் ரியாலிட்டி? நிஜமாவே ஆக்ஷன் மட்டும் போதும் அப்படின்னா இந்நேரத்துக்கு எல்லாருமே சந்தோஷமாக வாழணுமே. ஸோ வாட் இஸ் த ஹிடன் எலிமெண்ட்? ஏன் ஆக்ஷன் மட்டும் போதாது? ஆக்ஷன் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது? கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறோமா, தப்பான ஆக்ஷன் எடுக்கிறோமா? எப்படி we can make sure that we will manifest our desired reality? அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ பசிச்சா சாப்பிட்ணும், தாகமாக இருந்தால் தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி we have been trained to take action for what we want. நம்மளுக்கு ஒரு விஷயம் அடையணும்னா செயலால் மட்டும்தான் முடியும். ஹார்ட் ஒர்க் போடணும், நிறைய நேரம் உழைக்கணும். பட் that doesn't lead to your desired reality. That doesn't lead to a successful manifestation. So what is the problem? ஸோ நம்ம ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பிளேன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் பிளேன். இதுதான் வந்து நம்ம டே டு டே வாழ்கிற உலகம்னு சொல்லலாம், பிளேன்னு சொல்லலாம், பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ரியாலிட்டி. இதுதான் வந்து நம்ம ரியாலிட்டின்னு சொல்கிறோம், ஃபிசிக்கல் ரியாலிட்டி, அ வேர்ல்ட் ஆஃப் மேட்டர். அடுத்து மென்டல் பிளேன். இதை வந்து நம்ம இமேஜினேஷன் சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் பிளேனை வந்து பாடின்னு சொன்னால், மென்டல் பிளேனை வந்து மைண்டுன்னு சொல்லலாம், ஒரு இமேஜினேஷன் சொல்லலாம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேனை பொறுத்த வரைக்கும் காட் பிளேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே காடுன்னு நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த வானத்தில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, யார் தப்பு பண்ணுறா, யார் நல்லது பண்ணுறா. ரிலிஜியஸ் சென்ஸில் வந்து கடவுள்னா ஒரு மீனிங் கொடுக்குறாங்க, அந்த மீனிங் நான் சொல்லலை. இங்கே நான் காடுன்னு சொல்கிறது இம்பர்சனல் எனர்ஜி. இப்போ எலக்ட்ரிசிட்டி, கிராவிட்டி மாதிரி காடுன்றது ஒரு இம்பர்சனல் எனர்ஜி. இப்போ ஒரு குழந்தைய மலையிலேருந்து கீழே தூக்கி போட்டாலும் சரி, ஒரு சீரியல் கில்லரை மலையிலேருந்து கீழே தூக்கி போட்டாலும் சரி, குழந்தை வந்து இப்போ தான் பிறந்துச்சு அதனால வந்து அது கீழே விழுந்தாலும் சாகாது அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் அ லா. அந்த மாதிரி கிராவிட்டி, எலக்ட்ரிசிட்டின்ற மாதிரி காடுன்றதும் ஒரு இம்பர்சனல் எனர்ஜி. இதை வந்து கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 பிளேன் இருக்கு. இப்போ நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அது ஃபிசிக்கல் பிளேனுக்குள்ள வரும். ஓகே, பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல கார் வேணும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வேணும், ஆர் எனக்கு ஒரு நல்ல ஹாப்பியான மேரேஜ் வேணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு ஆப்ரேட் அட் 100% கெப்பாசிட்டி. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 33% வருமா? ஸோ நீங்கள் ஆக்ஷன் மட்டும்தான் எடுப்பேன், நான் செயல் மட்டும்தான் நம்புவேன், ஹார்ட் ஒர்க் போட்டால் எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு you are just operating from 33% of your actual capacity. ஃபிசிக்கல் பிளேன் இந்த மட்டும் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. பட் எங்க ரியாலிட்டினா ஃபிசிக்கல் பிளேனோட ஒரிஜின் வந்து மென்டல் பிளேன். மென்டல் பிளேன்ல இருந்து தான் ஃபிசிக்கல் பிளேன் வரும். இதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆர் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சின்ஸ் ஃபிசிக்கல் பிளேன் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மென்டல் பிளேன், நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரீக்வன்சி, உங்கள் சித்த நிலை, உங்கள் உணர்வு நிலை, உங்கள் மனநிலை, தமிழில் சொல்லலாம் ஃப்ரீக்வன்சி, ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், உங்கள் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் இமேஜ், எல்லாமே ஒரே வேர்ட் தான், எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி, உங்களோட செல்ஃப் இமேஜ், உங்களோட ஐடென்டிட்டி என்ன குறிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ரியாலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ த மென்டல் பிளேன்லேருந்து தான் ஃபிசிக்கல் பிளேன் ஒரிஜினேட் ஆகுது, அண்ட் மென்டல் பிளேன் ஸ்பிரிச்சுவல் பிளேன் தான் ஒரிஜினேட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் பிளேனோட காஸ் மென்டல் பிளேன். ஸோ வந்து ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஆக்ஷன்றது ஒரு எஃபெக்ட்.
நான் ஆக்ஷன் எடுத்து எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் வரணும் அப்படின்னா அதுவும் எஃபெக்ட். ஒரு எஃபெக்டை வச்சு இன்னொரு எஃபெக்டை சேஞ்சே பண்ண முடியாது. யூ ஹாவ் டு சேஞ்ச் த காஸ். காரணம் என்ன, மூல காரணம் என்ன, ரூட் காஸ் என்ன, அதுதான் இங்கே முக்கியம். நான் ஆக்ஷன் மட்டும் எடுப்பேன், நான் வந்து ஹார்ட் ஒர்க் போடுவேன், நான் கரெக்டான ஆக்ஷன் எடுப்பேன், நான் வந்து கண்டிப்பாக ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா டயட் பிளானில் இருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வெயிட் குறையும்னா எஸ், ஆமாம், தட் இஸ் த ரைட் ஆக்ஷன். பட் உங்களால் எடுக்க முடியுதா? 100 பேர் ஜிம்முக்கு போகிறான்னா, 100 பேர் டயட் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்கிறான்னா, 99 பேர் அந்த டயட்டை பிரேக் பண்ணிடுறான், ஜிம்முக்கு கன்சிஸ்டன்ட் போக மாட்டான். என்ன காரணம்? லேக் ஆஃப் டிசிப்ளின்லாம் கிடையாது. லேக் ஆஃப் டிசிப்ளின், அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக இருக்க மாட்டாங்க, அவங்க டிசிப்ளினாக இருக்க மாட்டாங்க, ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்கலாம் கிடையாது. மூல காரணம் என்ன? ஆக்ஷன் வந்து ஒரு எஃபெக்ட். அப்போது இதுக்குண்டான காஸ் என்ன? இந்த காசை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா இந்த எஃபெக்ட் சேஞ்ச் ஆகும், இந்த எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ ஆக்ஷன் எடுக்கிறோன்னா நம்மளோட டிசையர்ட் ரியாலிட்டிக்கு போயிடுவோம். அதுதான் நம்ம இவ்வளோ வருஷமாக நம்பிக்கிட்டு இருக்கு. டிசையர்ட் ரியாலிட்டினா நீங்கள் ஆசைப்படுற ரியாலிட்டிக்கு மூவ் ஆன் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நிறைய காசு வேணும்னா அப்போ உங்கள் டிசையர்ட் ரியாலிட்டி, நிறைய காசு இருக்கிற ரியாலிட்டி தான் உங்கள் டிசையர்ட் ரியாலிட்டி. ஓகே, பட் நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஆக்ஷன் இட் செல்ஃப் இட்ஸ் அன் எஃபெக்ட். ஸோ இப்போ ஆக்ஷனுக்கு முன்னாடி என்ன? உங்களோட மென்டல் urges. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டயட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு ப்ரோ ஒரு நாள் சீட் பண்ணு ப்ரோ அப்படின்னு உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் சொல்லுதில்ல, ஒரு ஏர்ஜ் வருதில்ல, டயட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு. இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு கெட் அ லவிங் பார்ட்னர், ஐ வாண்ட் டு கெட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், ஐ வாண்ட் டு கெட் அ பாய் ஃப்ரெண்ட், ஐ வாண்ட் டு கெட் மேரிட், ஆர் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கோல் ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா 4 பேர்கிட்ட பேசணும். எனக்கு பொண்ணுங்கிட்ட பேச பயமாக இருக்குது அப்படின்றது, ஆர் நான் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டேன், பொண்ணுங்க தான் வந்து என்கிட்ட பேசணும், நான் பசங்கிட்டே பேச மாட்டேன் அப்படின்னு, இட் டசன்ட் லீட் டு ரைட் ஆக்ஷன். பிகாஸ் உங்களுக்கு வர மென்டல் ஏர்ஜஸும் நீங்கள் செட் பண்ண இன்டென்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் புரிய வரும். ஜஸ்ட் வெயிட். ஓகே, ஸோ மென்டல் ஏர்ஜஸ்க்கு முன்னாடி என்ன? இன்ட்யூஷன். தமிழில் வந்து உள்ளுணர்வுகள்னு சொல்லலாமா? தமிழ் வேர்ட் தெரில, பட் இன்ட்யூஷன். ஓகே, அண்ட் இந்த இன்ட்யூஷனுக்கு இதை வந்து இன்னர் கைடன்ஸ். ஓகே, இன்ட்யூஷன்னா என்ன? இன்னர், டியூஷன்னா கைடன்ஸ். ஸோ இன்னர் கைடன்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பரான இன்னர் கைடன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வர மென்டல் ஏர்ஜஸ் வச்சு தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க, அந்த ஆக்ஷன் வச்சு தான் உங்கள் ரியாலிட்டி எப்படின்னு தீர்மானிக்கும். பட் ஒரு ரைட்டான இன்ட்யூஷன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரைட் ஃப்ரீக்வன்சி ஆர் ஐடென்டிட்டி ஆர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். உங்கள் சித்த நிலை, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வு நிலை, அது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு தமிழ் வார்த்தைகள். ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இன்னர் கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கரெக்டான இன்னர் கைடன்ஸ் கிடைச்சா கரெக்டான மென்டல் ஏர்ஜஸ் கிடைக்கும். கரெக்டான மென்டல் ஏர்ஜஸ் கிடைச்சா கரெக்டான ஆக்ஷன் எடுப்பீங்க. கரெக்டான ஆக்ஷன் எடுத்தால் கரெக்டான ரியாலிட்டிக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது வந்து லா, அது எதுவுமே மாற்ற முடியாது. கரெக்டான ஆக்ஷன் எடுக்கும் போது கரெக்டான கோல்ஸ் அச்சீவ் செய்யப்படணும், அதுதான் லா. அது விட்டு வெளில வர முடியாது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாலே எனக்கு எல்லாமே நடந்துடும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. அப்படி எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. செயல் இஸ் இம்பார்ட்டன்ட். உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு ஒரு படத்தில் சொன்னாங்க, என்ன படம் தெரில. ஆக்ஷன் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட், ஆக்ஷன் இஸ் ஸ்டில் க்ரூஷியல். நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 பிளேன் இருக்கு. அண்ட் நீங்கள் அந்த 3 பிளேன்லேருந்து ஆப்ரேட் பண்ணால் தான் நீங்கள் 100% கெப்பாசிட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுவீங்க. நான் 3 பிளேன் எடுத்துருவேன், நான் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் 33%. நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், நான் கற்பனையிலே வாழ்வேன், நான் இமேஜினேஷன் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்பையும் யூ ஆர் ஸ்டில் ஆப்ரேட்டிங் இன் 33%. 100% நீங்கள் எப்போ ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் டிசைட் ரியாலிட்டிக்கு மூவ் பண்ணுவீங்க, அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ எப்படி ரைட் ஃப்ரீக்வன்சிக்கு வர்றது, எப்படி ரைட் ஐடென்டிட்டிக்கு வர்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ தட் எக்ஸாம்பிள் சொன்னால் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுறோம்,
இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போகிறோம். ஃப்ரீக்வன்சிலுக்கு போன அப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் செட் ஆகிடும். இன்ட்யூஷன் செட் ஆன அப்புறம் we will start getting mental urges. Mental urges வச்சு we will take action, and action வச்சு we will get a reality. Okay, so நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒருத்தன் கோல் வைக்கிறான். இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ அவனோட இன்ட்யூஷன் எப்படி இருக்கும் முதல்ல பார்ப்போம். பேட் டயட், நோ கன்சிஸ்டன்சி இன் ஜிம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மென்டல் ஏர்ஜஸும் வரும். டயட்டில் இருக்கக்கூடாமல் உங்கள் மைண்டு உங்களை ஆட்டோமேட்டிக்காக தலை வச்சிடும். நீங்கள் என்னதான் வில் பவர் யூஸ் பண்ணி, என்னதான் நான் ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி நான் டயட்டில் இருப்பேன்டா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் டயட் இருக்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கு வர இன்ட்யூஷன், அதுலேருந்து வர மென்டல் ஏர்ஜஸ், யூ லிட்டரலி கெட்டிங் இம்பல்சிவ், யூ ஆர் லிட்டரலி கெட்டிங் ஏர்ஜஸ் டு டேக் சர்டன் ஆக்ஷன்ஸ். ஜிம்முக்கு இன்னைக்கு வேணாம், மழை பெய்யுது இன்னைக்கு எதுக்கு ஜிம் போயிட்டு, தூருது இன்னைக்கு எனக்கு ஜிம் போயிட்டு, இன்னைக்கு சண்டே இன்னைக்கு எதுக்கு ஜிம் போயிட்டு அப்படின்னு ஒரு வாய்ஸ் உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குல்ல. அது எதனால சொல்லுது? பிகாஸ் யூ ஆர் நாட் இன் த ரைட் ஃப்ரீக்வன்சி. என்ன ஃப்ரீக்வன்சி? இப்போ இந்த மாதிரி மோசமான மென்டல் ஏர்ஜஸ் கிடைக்கிறதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும்? ஐ ஆம் நாட் ஹெல்த்தி. ஆர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோல் வைக்கலாம். நான் வந்து இந்த மாதம் 10 kg லூஸ் பண்ணணும், அதுதான் வந்து கோலாக இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி என்ன? ஐ நீட் டு லூஸ் 10 kg. நான் வந்து 10 கிலோ லூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஃப்ரீக்வன்சியில் இருந்தீங்கன்னா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ட்யூஷனும் மென்டல் ஏர்ஜஸும் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. பட் இப்போ மாற்றுவோம். பட் இப்போ உங்கள் ஃப்ரீக்வன்சி வந்து ஐ ஆல்ரெடி லாஸ்ட் 10 kgs. நீங்கள் உங்கள் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி, உங்கள் கற்பனை யூஸ் பண்ணி, உங்கள் அவேர்னஸை யூஸ் பண்ணி நீங்கள் 10 கிலோ குறைச்ச அப்புறம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருப்பீங்க, என்ன மாதிரி உள்ளுணர்வில் இருப்பீங்க, அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா தென் யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் சேஞ்ச்ட். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்து நீங்கள் ஆல்ரெடி 10 கிலோ லூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருக்கீங்க. அப்போது உங்கள் இன்ட்யூஷன் மாறிடும். உங்கள் இன்ட்யூஷன் மாறிச்சுன்னா உங்கள் மென்டல் ஏர்ஜஸும் மாறிடும். அப்போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு பி டிசிப்ளின்ட். ஜிம்முக்கு ஈஸியாக போவீங்க. ஜிம்முக்கு போகிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் உங்கள் ஐடென்டிட்டியாக மாறிடும். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி 10 kg லூஸ் பண்ணிட்டா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்கு யூ ஆர் ஷிஃப்டிங். திஸ் இஸ் வாட் தே கால் ஐடென்டிட்டி ஷிஃப்டிங். ஃப்ரீக்வன்சி, ஐடென்டிட்டி, செல்ஃப் இமேஜ், ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எல்லாமே ஒன்று தான். அதுக்கு எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நீங்கள் ஒரு ஆல்ரெடி நான் 10 கிலோ லூஸ் பண்ணிட்டேன்ற மனநிலை, உணர்வு நிலைக்கு போன அப்புறம் அதுலேருந்து வர இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷன்லேருந்து வர மென்டல் ஏர்ஜஸ், அந்த மென்டல் ஏர்ஜஸ்லேருந்து வர ஆக்ஷன். அண்ட் இந்த ஆக்ஷனுக்கு வந்து நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. ஈஸியாக ஜிம்முக்கு போவீங்க, ஈஸியாக டயட்டில் இருப்பீங்க, ஈஸியாக வெயிட் குறையும். பிகாஸ் யூ வில் பி டேக்கிங் த ரைட் ஆக்ஷன்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டே என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி பார்க்கும்போது அந்த ஏர்ஜே வராது சாப்பிட்ணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றிட்டீங்க. நான் ஆல்ரெடி 10 கிலோ லூஸ் பண்ணிட்டேன். வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட்? நான் 10 கிலோ லூஸ் பண்ணிட்டேன், ஐம் ஹெல்த்தி, ஐம் ஃபிட். அந்த கோலை நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஆக்ஷன்ஸ், உங்கள் மென்டல் ஏர்ஜஸ் அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் இருக்கும். ஸோ வென் யூ டேக் த ரைட் ஆக்ஷன் யூ கெட் த ரைட் ரியாலிட்டி. ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எந்த ஒரு டாபிக் வேணால் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அ பிஸ்னஸ், கிளைண்ட்ஸ் வரணும் அப்படின்னா, ஆர் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னா, ஆர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், என்ன எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. You need to enter into a state of consciousness where you already have your desire. நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் கரெக்டான ஆக்ஷன் தான் இல்லையா அப்படின்றது தெரியணும்னா என்ன ஐடென்டிட்டியில் இருக்கீங்க, என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க, நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஆசை இருக்குது, ஒரு டிசையர் இருக்குன்னா யூ ஹாவ் த கெப்பாசிட்டி, உங்களுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த ஆசையை நம்ம மனசுக்குள்ளேயே பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு யூ ஹாவ் தட் கேப்பபிலிட்டி.
யூ ஹாவ் இமேஜினேஷன். இமேஜினேஷன்றது ஜஸ்ட் கற்பனை அப்படின்னு கிடையாது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்த நடந்ததை பற்றி யோசிச்சு பாருங்க, நீங்கள் நடக்காத விஷயத்தை பற்றியும் யோசிச்சு பாருங்க. ஸோ 2 இடத்துலையும் நீங்கள் கற்பனை மட்டும்தான் பண்ணுறீங்க. 2 இடத்துலையுமே யூ யூசிங் ஒரு இமேஜினேஷன். ஆர் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான இன்சிடென்ட் பற்றி நினச்சி பாருங்க. இப்போ நடக்கிற மாதிரியே எமோஷன்ஸ் வெளில வரும். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் வந்து இறந்து போயிட்டாலுமே, ஆர் ஒரு ஒரு கஷ்டமான ஹார்ட் பிரேக் வந்து வெளில வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த இன்சிடென்ட்குள்ளே போயிட்டு அந்த இன்சிடென்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் தோஸ் எமோஷன்ஸ் தட் யூ ஃபெல்ட் வென் யூ வேர் இன் தட் பர்டிகுலர் இவெண்ட். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது இமேஜினேஷன் எது ரியாலிட்டின்னு சுத்தமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டியே கிடையாது. ஸோ அந்த ஒரு மெக்கானிசமை நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். And by using our imagination, by using our karpanai, we can shift into a frequency. நம்ம கற்பனை யூஸ் பண்ணி we can shift into a frequency where நான் எனக்கு என்ன கோல் இருக்கும், எனக்கு என்ன ஆசையோ அது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தால் மட்டுமே என்ன ஆக்ஷன் எடுத்தா, என்ன செயல் பண்ணா எனக்கு அந்த ரியாலிட்டி என்கிட்ட வரும் அப்படின்ற கரெக்டான ஆக்ஷன்ஸ் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஜாபை குவிட் பண்ணணும், பட் எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா, அப்போ வாட் இஸ் யுவர் கோல்? கிறிஸ்டல் கிளியராக என்ன என் கோல் அப்படின்னு யோசிங்க. எனக்கு வந்து மாதத்துக்கு 2 lakhs பண்ணணும். நான் வந்து கரண்ட்லி நான் வந்து 30,000 per month சம்பாதிக்கிறேன், எனக்கு 2 lakhs per month சம்பாதிக்கணும். ஓகே, ஷிஃப்ட் இன்டு அ ஃப்ரீக்வன்சி. இப்போ கரண்ட்டாக நான் 30,000 per month சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஃப்ரீக்வன்சியில் இருந்து நான் 2 lakhs per month சம்பாதிக்கிறேன் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போயிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் உங்கள் உள்ளே இருந்தே கிடைக்கும். பிகாஸ் வி ஆல் ஹாவ் அ காட் செல்ஃப் வித்தின் அவர் செல்ஸ். நம்ம எல்லாருக்கூடையும் ஒரு கடவுள் இருக்கார். இந்த கடவுள் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த மேலே இருக்கிற கடவுள், நான் சிவன், விஷ்ணு, அல்லா, ஜீசஸ் இதை பற்றி நான் பேசல. ரிலீஜியஸ் கான்டெக்ட் இருக்கிற காடை பற்றி நான் பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ரியல் காட், இம்பர்சனல் எனர்ஜி, கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அந்த எனர்ஜி நம்ம எல்லாருக்கூடையும் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜிக்கு தெரியும், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் எது பண்ணால் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும்னு. அந்த ஆக்ஷன்ஸ் என்னன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிட்டி. உங்கள் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் என்னவா ஆக ஆசைப்படுறீங்களோ அதுவா ஆகுங்க. நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இஃப் ஐ மேக்கிங் 30,000 rupees per month, பட் ஐ வாண்ட் டு மேக் 2 lakh rupees per month. 2 lakhs இல்லை, என்ன கோல் வேணா இருக்கலாம், 10 lakhs, 20 lakhs, 50 lakhs, வாட் எவர் கோல் மே பி. நான் ஆல்ரெடி 50 lakhs per month சம்பாதிக்கிறேன்னா இருந்தேன்னா வாட் வுட் ஐ டூ? நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி வாக் பண்ணுவேன், நான் எப்படி சுவாசிப்பேன், நான் எப்படி மற்றவங்க கிட்ட பேசுவேன், நான் எப்படி நடந்துப்பேன், என்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், என்ன எமோஷன்ஸ் நான் ஃபீல் பண்ணுவேன், என் லைஃப் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேள்விகள் கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக எமோஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஷிஃப்ட் இன்டு திஸ் நியூ ஃப்ரீக்வன்சி. ஸோ ஈஸியாக ஃப்ரீக்வன்சி எப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், சொல்லாமல போக மாட்டேங்க. பட் நான் செயல் எடுத்தால் மட்டும் போதும், நான் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் போதும், ஆக்ஷன் நான் எடுத்தானா நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன், தப்பான பேரடைம்லேருந்து வெளில வாங்க. பிகாஸ் ஹவு டு யூ நோ தட் யூ ஆர் டேக்கிங் ரைட் ஆக்ஷன்? நான் எடுக்கிற ஆக்ஷன் கரெக்டான ஆக்ஷன் தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணும்? எப்படி அதை அனலைஸ் பண்ணுவீங்க? யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப் என்ன ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ரைட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னா தென் யூ ஆர் அலைன்ட் இன் ஆல் 3 planes ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபிசிக்கல் பிளேன், மென்டல் பிளேன், ஸ்பிரிச்சுவல் பிளேன். மொத்தம் 3 பிளேன் இருக்குன்னு நான் சொன்னேன். ஃபிசிக்கல் பிளேன் இந்த உலகம், மென்டல் பிளேன் நம்ம இமேஜினேஷன், ஸ்பிரிச்சுவல் பிளேன் தான் கான்ஷியஸ்னஸ், அதாவது கடவுள் இருக்கிற பிளேன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல் 3 planes ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் அலைன் ஆகிடுவீங்க. 100% கெப்பாசிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் வந்து எங்கேயோ இருக்குது, என் உள்ள இருக்கிற கான்ஷியஸ்னஸை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, வெறும் ஆக்ஷன் மட்டும் எடுப்பேன், ஹார்ட் ஒர்க் போடுவேன் அப்படின்னா, யூ ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் இன் 33% கெப்பாசிட்டி. 33% கெப்பாசிட்டி வச்சு என்ன பண்ண முடியும்? அண்ட் ஐம் நாட் சேயிங் 33% கெப்பாசிட்டி வச்சு அச்சீவ் பண்ணவங்களே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஜஸ்ட் டுக் ஷியர் ஆக்ஷன். செயலை மட்டும் ஃபுல்லாக நம்பி நான் இந்த செயலை பண்ணால் நான் கண்டிப்பாக மேலே வந்துடுவேன்ற அளவுக்கு அதிகமான நம்பிக்கை, கன்விக்ஷன், கான்ஃபிடன்ஸ் பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த அளவுக்கு அதிகமான கன்விக்ஷன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்விக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் திஸ் வீடியோ, இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் அந்த கன்விக்ஷனே அந்த ரியாலிட்டியை வர வச்சிரும். பட் இட் டேக்ஸ் அ லாட் அமௌண்ட் ஆஃப் டைம். நான் ஹார்ட் ஒர்க்மே மேலே வந்தேன்னு சொன்னேன். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்பிளை பாருங்களேன், இட் would have taken them 10 years, 20 years, 30 years, 40 years, because they are just operating in 33% of their capacity.
பட் சில பேர் அன்கான்ஷியஸாக இந்த மேனிஃபெஸ்டேஷன், ரியாலிட்டி கிரியேஷன், இந்த பற்றி மெட்டபிசிக்ஸ் எதுவுமே தெரியாமல் அன்கான்ஷியஸாகவே 100% கேப்பசிட்டியில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எப்பப்பெல்லாம் இமேஜின் பண்ணுறாங்களோ, அவங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ, they use their imagination, they use their consciousness. ஆட்டோமேட்டிக்காக இதை பற்றிலாம் தெரியாமே சில பேர் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுற எல்லாத்துலேயுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தரை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, தென் யூ ஆர் ஆப்ரேட்டிங் ஒன்லி 33% ஆஃப் கெப்பாசிட்டி. இங்கே இன்னொரு ட்ரிக் என்னன்னா, இங்கே ஒரு ட்ராப் நான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போயிடலாம், கரெக்டான இன்ட்யூஷன், இன்னர் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், கரெக்டான மென்டல் அட்ஜஸ்ட் கிடைக்கும். பட் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா then there's no point. Because நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, you are getting the right mental urges or compulsions. ஸோ உங்களுக்கு கரெக்டான கம்பல்ஷன்ஸ் அண்ட் urges வருது. பட் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், நான் வந்து நிறைய பேர் புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆளாக இருக்கீங்க, அந்த மாதிரி கோல் வச்சுருக்கீங்கன்னா, தென் ஆட்டோமேட்டிக்காக எந்த மாதிரி டைட்டில் மேக் பண்ணலாம், எந்த மாதிரி தம்ப்நெயில் மேக் பண்ணலாம், எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ரீச் ஆகும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் urges வர ஆரம்பிக்கும், நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற வரைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வு நிலை சொல்லுது, இந்த மாதிரி டைட்டில் மேக் பண்ணு, இந்த மாதிரி ஐடியாஸில் வந்து போஸ்ட் பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு இட் இஸ் கைடிங் யூ. பட் நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், இது கத்த நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் போனீங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் அடி வாங்கும், உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட், அதாவது நீங்கள் உங்களை எப்படி நம்புறீங்க அடி வாங்கும். ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல, நீங்கள் கரெக்டான சீக்வன்ஸ் எழுந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு இந்த கோல் முக்கியம் கிடையாது, எனக்கு இந்த ஆசை முக்கியம் கிடையாது, எனக்கு என் கோல் நோக்கி போகிறதுக்கான அபிலிட்டி எனக்கு கிடையாது அப்படின்னு யூ ஆர் கன்வின்சிங் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நீங்களே நம்பலைன்னா யூனிவர்ஸ் உங்களை எப்படி நம்புவோம், கடவுள் எப்படி நம்புவார்? அண்ட் அகைன் நான் கடவுள்ன்றது வந்து ரிலீஜியஸ் கான்டெக்ட், மதத்தின் கான்டெக்ட் நான் பேசல. ஸோ தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் போன அப்புறம் உங்களுக்கு கரெக்டான கம்பல்ஷன்ஸ் வரும். அந்த கம்பல்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ ஆக்ஷன் எடுக்கலன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் ட்ரஸ்ட் அடி வாங்கும். அண்ட் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் ட்ரஸ்ட் அடி வாங்கிருச்சுன்னா நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இல்லைன்னு அர்த்தம். அப்போதான் யூ லிவிங் இன் ஃபேண்டசி, யூ லிவிங் இன் டெலூஷன். நீங்கள் பிரம்மையில் வாழறீங்க, கற்பனையில் வாழறீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. எப்போனா கரெக்டான மென்டல் அட்ஜஸ்ட் வரும்போது நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல், நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக இல்லாமல் உங்கள் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்கி, உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட் அடி வாங்கிச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி, கரெக்டான ஃப்ரீக்வன்சி நீங்கள் இருந்தாலுமே வேறு ஃப்ரீக்வன்சிக்கு மாறிடுவீங்க. பிகாஸ் வாட் டஸ் இட் டெல் டு சப்கான்ஷியஸ் மைண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஐ எம் மேக்கிங் 10 lakhs per month, நான் வந்து 10 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஃப்ரீக்வன்சி நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து உங்கள் மைண்ட் சொல்லுது, இது எடுறா அப்படின்ட்டு. நீங்கள் எடுக்கல அப்படின்னா தென் திங்க் அபவுட் இட். நான் வந்து மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அப்போ 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற நிதிஷ் அந்த வேர்ஷன் எப்படி நடந்துப்பான்? ஸோ அவனை மாதிரி நான் இப்போ நடந்துக்கலன்னா அந்த ரியாலிட்டிக்கு நான் போகிறது கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு துரோகம் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னா ஒரு பொண்ணுங்கிட்டயோ பசங்ககிட்டயோ போய் பேசுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் அந்த தைரியம் வேணும். நான் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டேன், மென்டல் அர்ஜஸ் சொல்லும், உங்களுக்கு இந்த அர்ஜஸ் சொல்லும், போய் பேசு, பொண்ணுங்கிட்ட பழகு, பொண்ணுங்கிட்ட பேசு, இந்த பொண்ணுகிட்ட போய் பேசுன்னு யூ வில் கெட் சம் அர்ஜஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணல, அதை நீங்கள் வந்து கண்டுக்கல அப்படின்னா தென் அந்த ரியாலிட்டி, அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தென் யூ ஆர் withdrawing yourself from the frequency that will let you get into your desired reality. ஸோ லாஸ்ட் கேள்வி, எப்படி ஃப்ரீக்வன்சியை மாற்றுறது? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன். உங்களை நீங்களே ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ரிலாக்ஸேஷன்றது இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கோல் உங்களுக்கு செட் பண்ணியிருந்தாலுமே, என்ன டிசைர் உங்களுக்கு இருந்தாலும், என்ன ஆசை இருந்தாலுமே, அந்த ஆசை பூர்த்தி ஆன அப்புறம், அந்த ஆசை மேனிஃபெஸ்ட் ஆன அப்புறம் you will feel relaxed, you will feel calm. So always have an attitude of calmness. எப்பெல்லாம் முடியுமோ அந்த ரிலாக்ஸேஷன்ற ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
காலைல ஏந்திரில நைட் தூங்க போகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் வெர்சஸ் பீங் ரிலாக்ஸ், பீங் காம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்ன கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண அப்புறமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர எமோஷன் என்ன? ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன், ஒரு மாதிரி ரிலீஃப், ஒரு மாதிரி காம்னஸ். நிறைய பேருக்கு அதான். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து பிளிஸ், ஹாப்பினஸ், ஜாய் அப்படி இருக்கலாம். பட் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இட் வில் பி ஃபீலிங் ரிலாக்ஸ்ட். நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன். அப்பாடா அப்படின்ற ஒரு ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டில் நீங்கள் இருப்பீங்க. அந்த ஸ்டேட்டை இந்த மொமெண்ட்டு கொண்டு வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரிலாக்ஸேஷன். அண்ட் இந்த ஸ்டெப்பில், இந்த டெக்னிக்கில் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் உட்காந்துருக்கோங்க இல்லை படுத்துக்கோங்க. 5 to 30 minutes. அது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும். பட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லெட் யுவர் செல்ஃப் பிகம் ரிலாக்ஸ்ட். என்ன தாட்ஸ் வந்தாலும் அதை கண்டுக்காதீங்க. அதுவாக வரும், அதுவாக போகும். என்ன எமோஷன் வந்தாலும் அதுவாக வரும், அதுவாக போகும். பிகம் ரிலாக்ஸ்ட். அதுக்கப்புறம் வித் யுவர் இமேஜினேஷன் கிரியேட் அ சீன். ஒரு சீன் கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, உங்கள் ரொம்ப நெருங்கியமானவங்க, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் ஒய்ஃப், உங்கள் குழந்தைங்க, யாரை வேணா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் வந்து உங்ககிட்ட வந்து என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிற, ஓ மை காட். ஸோ கிரியேட் அ சீன் வேர் யூ ஹேவ் யுவர் லவ்ட் ஒன் கங்க்ராச்சுலேட்டிங் யூ ஃபார் யூர் சக்ஸஸ். உங்கள் சக்ஸஸை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, உங்களை பற்றி பேசுகிறாங்க, அவங்க உங்களை கிட்ட வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அந்த சீன் எப்படி வேணா இருக்கலாம். அண்ட் இந்த சீன் வந்து 5 to 10 seconds தான் இருக்கணும். பிகாஸ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து டிவியேட் ஆக ஆரம்பிக்கும், வேற எங்கெங்கேயும் போக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப குட்டியான சீன், ரொம்ப சிம்பிளான ஒரு சீன். அந்த சீனை எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் ஆன அப்புறம் அந்த சீனை திருப்பி 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 லூப் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லூப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சீன் நிஜமாவே நடந்துருச்சு அப்படின்னு சப்கான்ஷியஸ்மே நம்ப ஆரம்பிக்கும். ரொம்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகே, ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ த மோர் யூ லூப் இட், த மோர் யூ சப்கான்ஷியஸ் மைண்ட் கெட்ஸ் கன்வின்ஸ்ட் தட் இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். ஸோ இது ஆல்ரெடி நடந்துருச்சு, என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குது, நான் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்த அப்புறம் அதுலேருந்து வர இன்ட்யூஷன், அதுலேருந்து வர மென்டல் அட்ஜஸ்ட், அதுலேருந்து வர ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எஃபர்ட்லெஸ்லாம் உங்கள் டிசைர்ட் ரியாலிட்டிக்கு தள்ளுறோம். அவ்வளோதான். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ த இன்டென்ஷன் இயர் இஸ், இங்கே வந்து வி வாண்ட் டு கிரியேட் அன் எமோஷனல் சார்ஜ். ஸோ இந்த சீன் நிஜமாவே நடக்குது அப்படின்னா என்ன மாதிரி எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்களோ அதை ஃபீல் பண்ணுங்க. இட் கேன் பி ரிலீஃப், இட் கேன் பி காம்னஸ், இந்த மாதிரி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக, ஒரு மாதிரி நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்க. என்ஜாய் தட் சீன். அந்த சீனை எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப மறத்து போயிடும், நம்பாயிடும், இல்லை எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க திருப்பி திருப்பி லூப் பண்ணி. ஸோ அந்த இடத்துல அந்த மெடிடேஷனை எண்ட் பண்ணிவிட்டு உங்கள் அன்றாட வாழ்க்கைகளை பார்க்கலாம். ஆனால் த்ரூ அவுட் த டே, நாள் பூரா இது ஆல்ரெடி நடந்துருச்சு, உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த கோல் ஆல்ரெடி அச்சீவ் ஆகிடுச்சுன்ற ஸ்டேட்லேயே நீங்கள் இருங்க. ஸோ யூ நீட் டு பி அவேர். திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு போயிடக்கூடாது, பழைய ஃப்ரீக்வன்சிக்கு போயிடக்கூடாது. ஸோ நாள் பூராலும் அவேராக இருக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. அப்படி தான் உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணணும். அண்ட் தட் இஸ் ஹவ் யூ டேக் த ரைட் ஆக்ஷன். ஸோ கரெக்டான செயல் எடுக்கணும்னா this is the process. So that's it from me. I will see you in another video. ஒரு கோல், ஒரு டிசையர், ஒரு ஆசையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் ரொம்ப 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 முக்கியம் தான். ஆக்ஷன் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. பட் அதுக்கும் மேலே இம்பார்ட்டன்ட் உங்கள் ஃப்ரீக்வன்சி பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. பட் டுடே we are going to talk about action. ஸோ செயல். ஸோ செயல் பார்க்கும்போது மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் தீஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஆக்ஷன் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அது ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஃபியர் ஆர் urgency. ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி ஆர் சென்ஸ் ஆஃப் பயம், ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியர்லேருந்து வரக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் வாட்சிங் மை ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் என்ன பிரச்சனைனா, த ஸ்டேட் யூ ஆர் இன். ஓகே, அதாவது ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் ஸ்டேட் வரும். ஓகே, யுவர் எமோஷனல் ஸ்டேட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் ஃபியர் அண்ட் அர்ஜென்சி இருக்கிற பட்சத்தில் அந்த மோட், அந்த எமோஷனல் ஸ்டேட்லேருந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆக்ஷன் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு வழிவகுத்து கொடுக்காது.
A manifestation will not happen if you are in a state of fear or urgency. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு யூ ஆர் டேக்கிங் ஆக்ஷன். அதாவது வந்து ஐயோ நான் இந்த மாதம் காசு சம்பாரிச்சு ஆகணும், ஸோ அதனால் நான் வேலைக்கு போய் ஆகணும், என் பிஸ்னஸ் போய் ஆகணும், என் கடைக்கு போய் ஆகணும், நான் இந்த விஷயம் பண்ணால் தான் எனக்கு இந்த விஷயம் நடக்கும், அப்படிலாம் இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஃபியரிங் அன் அவுட்கம். ஆர் இந்த விஷயம் நடந்தே ஆகணும், இந்த விஷயம் ஒரு டெட்லைன் இருக்கிற பட்சத்தில் ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது உங்கள் கோல் கிட்ட போய் இது உங்கள் கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா ஆர் இந்த டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால் 19% ஆஃப் த டைம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ஆக்ஷன் இன்னமும் ஃபியர் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அர்ஜென்சி இன்டியூஸ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுப்போம். பிகாஸ் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சுச்சுவேஷன் வரும், ஈவெண்ட்ஸ் வரும், சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும். ஸோ உங்கள் ஃபியரையும் உங்கள் அர்ஜென்சியும் இன்னும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்கள் ஆக்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா என்ன எமோஷனல் ஸ்டேட்லேருந்து எடுக்கிறீங்கன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்கு கேளுங்க. இந்த ஆக்ஷன் நான் பயத்துலேருந்து எடுக்கிறேன்னா, ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சிலேருந்து எடுக்கிறேன்னா அப்படின்ட்டு. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு நிறைய விஷயம் இருக்கும், இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணணும், ஒரு டு டூ லிஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி இந்த டாஸ்க்லாம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐயோ இது பண்ணியே ஆகணுண்டான்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நீங்களே உங்களை டிசிப்ளின்டாக வச்சுக்கலன்னா யூனிவர்ஸ் ஏன் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் கேட்குற ஆசைகள் அண்ட் கோல்ஸ் உங்களுக்கு அச்சீவ் பண்ணி தரணும்? If you can't control yourself, how can you control the universe? அதுதான் இங்கே கேள்வி. நீங்கள் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் மாஸ்டராக இருக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்ஸ் நடக்கணும்னா முதல் ஸ்டெப் டிசிப்ளின். ஒரு ஆக்ஷன் இருக்குது, அதை முடிக்கணும் தெரியும்னா அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை மாஸ்டர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, there are 3 planes of existence: the physical plane, the material plane, the physical plane, the mental plane and the spiritual plane. 3 planes இருக்குது. இந்த மூணு பிளேன்ஸ்லையுமே நீங்கள் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணால் தான் நீங்கள் 100% கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த ஃபிசிக்கல் பிளேன், நீங்கள் இந்த கரண்ட்டாக வாழ்கிற லைஃப், இந்த பிளேனில் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ இஸ் டேக்கிங் ஆக்ஷன். ஓகே, உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும் இந்த விஷயத்தை பண்ணு, ஜிம்முக்கு போ, ஆர் இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் இந்த டிசிஷன் எடு, உங்கள் ஐடி ஜாபில் இந்த மாதிரி டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணி, இந்த மாதிரி மேனேஜர்கிட்ட பேசணும், இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த இன்ட்யூஷன் சொல்கிறத நீங்கள் எதுவுமே கேட்காம நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், இந்த டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஓல்ட் ஃப்ரீக்வன்சியில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் நான் எப்போவும் இருப்பேன்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐயோ இது விஷயம்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே, இதை பண்ணியே ஆகணுமேன்ட்டு நீங்கள் அந்த ஆக்ஷன்ஸை பண்ணாலுமே அது ஃபியர் ஆர் அர்ஜென்சிலேருந்து தான் ஒரிஜினேட் ஆகிற மாதிரி இருக்கும். So your emotional state is very much important before you take any action. So in the first type of action நால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. ஆர் நீங்கள் ரொம்ப பேட் ஸ்டேட்டில் இருக்கீங்க, ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆப்பத்தி, ஒரு ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன், அந்த மாதிரி ரொம்ப லோவான ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு உதவலாம். பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இந்த ஆக்ஷன் உதவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ the next action is inspired action. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஃபியர் ஆர் அர்ஜென்சி ஆர் எனி பேட் எமோஷனல் ஸ்டேட். எதுனா இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, இப்போ படிக்கிற சப்ஜெக்ட் பிடிக்கல, பார்க்குற டீச்சர்ஸ் பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, காலேஜ் லைஃபே உங்களுக்கு சுத்தமாக போர் அடிச்சு போச்சும் சுத்தமாக பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். பட் அது மீறியே நீங்கள் போகிறீங்க, தட் இஸ் ஆக்ஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன். இப்போ ஒரு நாள் நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, ஒரு பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த பொண்ணு கூட ஹேங் அவுட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த பொண்ணு நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம். அந்த மொமெண்ட்டில் இருந்து அடுத்த நாள் நீங்கள் காலேஜ் போகும்போது என்ன ஸ்டேட்டில் போவீங்க? காலேஜ் போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், காலேஜ் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. யூ வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட், ஐயோ நெக்ஸ்ட் டைம் எப்போ காலேஜ் போவோம், ஐயோ வீக்கெண்ட் வந்துருச்சா, 2 நாள் பார்க்க முடியாதே. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஃபியர் ஆர் அர்ஜென்சி அண்ட் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். Inspired action is based upon joy and peace and security. ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுக்க தோணும்.
ஓகே, ஸோ இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்னா யூ கேன் சே பிளான்ட் ஆக்ஷன். லைக் நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, இந்த ஆக்ஷன்னால எனக்கு சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் அப்படின்ற ஒரு நோயிங்னஸ், ஒரு கன்விக்ஷன்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஃபியர். இப்போ நான் வீடியோ போடுறேன், ஐயோ இந்த வீடியோ போடலன்னா என் வியூவர்ஸ்லாம் என்னை பார்க்க மாட்டாங்க, இந்த வீடியோ போடலாம் என் கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகிடும், ஐயோ இந்த வீடியோ போடலாம் என் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, ஸோ அதனால் நான் வீடியோ போடுறேன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன். ஆர் செகண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஓகே நான் வீடியோ போடுறேன், இதுதான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வாரத்துக்கு இத்தனை வீடியோஸ் போடணும், ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோ போடுறேன், வியூவர்ஸ் என்னை பார்ப்பாங்க, வியூவர்ஸ்க்கு பிடிக்கும் நான் போடுற வீடியோ, வியூவர்ஸ் இன்னும் என்ன வீடியோ வேணும்னு கேட்பாங்க, ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கும் எனக்கும் என் ஆடியன்ஸுக்கும். ஸோ இன்ஸ்பயர் ஆகி என்னோட விஷன், என்னோட ஐடியல் லைஃப், என்னோட பர்ஃபெக்டான லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு, அந்த பர்ஃபெக்டான லைஃப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நடக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே செகண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, ஸோ உங்கள் கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ரொம்பவே உதவும். ஓகே, ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப், என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபியர்னால எடுக்கிறீங்க, எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு சந்தோஷத்தை தருது, எந்த மாதிரி ஆக்ஷன் சந்தோஷத்தை தருது, ஒரு சந்தோஷத்தை தருதுன்னு கூட இல்லை, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து ஓகே இதெல்லாம் நான் பண்ணால் என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ண முடியும், ஸோ நான் இதெல்லாம் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நான் பண்ணுறேன், அண்ட் இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணவும் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் என்னென்ன, தோஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ். அண்ட் த தேர்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன் இஸ் கால்ட் மேஜிக்கல் ஆக்ஷன். அது என்னப்பா மேஜிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட உங்கள் டிசைர் ஆர் உங்கள் கோல் ஆல்ரெடி அச்சீவ் ஆகிடுச்சுன்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணணும், ஆர் உங்களுக்கு ஒரு ஹை இன்கம் ஜாப் வேணும், ஆல்ரெடி ஒரு ஹை இன்கம் ஜாப் இருந்தால் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஆசைப்படுற விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, தோஸ் ஆர் மேஜிக்கல் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் தான் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ரியாலிட்டி கிரியேஷன். ஆக்சுவலாக நான் அந்த சேனலில் பேசுகிற ரியாலிட்டி கிரியேஷன் தான். ஸோ ரியாலிட்டி கிரியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஆக்ஷன் தான் மேஜிக்கல் ஆக்ஷன் தான். ரொம்ப ரொம்ப குவிக்காக மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும், எனக்கு ஈஸியாக டக்குன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்கள் இன்னும் மோர் அண்ட் மோர் எடுக்க யூ க்ளோஸ் த கேப் பிட்வீன் யூ அண்ட் யூ டிசைர் ரியாலிட்டி. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், பட் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா இந்த கேப்பை ஈஸியாக எப்படி க்ளோஸ் பண்ணலான்னா, அந்த ரியாலிட்டிக்கு எப்படி சீக்கிரமாக வரலான்னா, ஆல்ரெடி இந்த விஷயம் என்கிட்ட இருந்தால் நான் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பேன் யோசிங்க. இப்போ இல்லை நான் வந்து ஒரு மாதத்துக்கு நான் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணுவீங்க. பட் ஐ எம் நாட் சேயிங் யூ டு பி ஃபைனான்ஷியலி irresponsible, பிகாஸ் நீங்கள் இந்த ஓல்டு ரியாலிட்டியில் இருக்கீங்க. உங்களோட ஓல்டு ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ண ரியாலிட்டி தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரீக்வன்சி டியூன் ஆகி அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டிலே எஃபெக்ட் எடுக்கும். ஓகே, ஸோ அந்த டிலே எஃபெக்ட்டுக்கு முன்னாடி நான் இருக்கிற எல்லா காசையும் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து உங்கள் சக்ஸஸ் மேனிஃபெஸ்டேஷன் இருக்காது. உங்களோட கரண்ட் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி மேஜிக்கல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும்னு யோசிக்கணும். ஒரு சென்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங்கும் வச்சுக்கணும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பேஸில். ஜஸ்ட் பிகாஸ் ஓகே அப்போ நான் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் இருக்கிற செம்மையாக செலவு பண்ணுவேன், எல்லாத்தையும் போய் கண்டமேனிக்கு செலவு பண்ணுவேன்னா அந்த ஆக்ஷன் இப்போ இந்த கரண்ட் லைஃபுக்கு உங்களுக்கு பலன் தரதை விட பாதிப்புகள் தான் நிறைய தரும். ஓகே, ஸோ கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்காமல் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபைனான்ஷியலி ஃப்ரீயாக நான் இருக்கேன்னா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பேன், எந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போகணும், எந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நான் பேசுவேன், என்ன மாதிரி ஹேபிட்ஸ் நான் வளர்த்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபைனான்ஷியலி ஃப்ரீயான அப்புறம் தான் நான் வந்து ஜிம்முக்கு போனேன்னா, ஓகே அப்போ இப்போவே ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கும். சிம்பிள். என்ன மாதிரி நான் எப்படி நான் பேசுவேன், எப்படி நான் நடப்பேன், எப்படி நான் ஹவு வில் ஐ பிரீத், என் ட்ரெஸ்ஸிங் கோட் எப்படி இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் உங்களால் இந்த ரியாலிட்டியில் இப்போ எடுக்க முடியும். பிகாஸ் நீங்கள் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இது நடந்தால் தான் நான் பண்ணுவேன்ற ஆக்டிவிட்டீஸில் பாதிக்கு மேலே ஆக்டிவிட்டீஸ் உங்களால் இப்போவே பண்ண முடியும். உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மேஜிக்கல் ஆக்ஷன்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ க்ளோஸ் த கேப் பிட்வீன் யூ அண்ட் யூ டிசைர் ரியாலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் கோல்ஸ் அண்ட் டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு மிக்ஸ்
இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அண்ட் மேஜிக்கல் ஆக்ஷன்ஸை மிக்ஸ் பண்ணி டெய்லி நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அண்ட் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஃபியர் அர்ஜென்சியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் there's no யூஸ், there's no பாயிண்ட். நீங்கள் வந்து பயத்துலேருந்தோ அர்ஜென்சிலேருந்தோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பலன் தரப்போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஒரு 75% இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அண்ட் 25% மேஜிக்கல் ஆக்ஷன், தட் இஸ் த ஐடியல் ரேஷியோ தட் ஐ பர்சனலி ரெக்கமெண்ட். இல்லை என்னால் மேஜிக்கல் ஆக்ஷன் 50% எடுக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் கிரேட். ஓகே, பிகாஸ் the more magical action you take, the more easier it will be to manifest your desires. Magical action தான் இருக்கலையே ரொம்ப மேஜிக்கலான ஆக்ஷன். அண்ட் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி குட். ஓகே, ஸோ எவ்வளோ இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும், எவ்வளோ மேஜிக்கல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு யோசிங்க. ஒரு ஜேர்னல் எடுத்து எழுதுங்க. ஓகே, உங்களோட இப்போ நீங்கள் பேஸ்ட் ஆன் ஃபியர் அண்ட் அர்ஜென்சி என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நான் பயத்தினால பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனாக நான் கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி நான் மாற்றலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னாவே இந்த ஃபியர் அண்ட் அர்ஜென்சி இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சி எப்படி மாற்றுறதுன்ட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆர் என் மற்ற வீடியோஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். திஸ் வீடியோ அதெல்லாம் பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா இன்னும் வீடியோ 1 hour போகும். ஐ வாண்ட் திஸ் டு பி அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ. ஓகே, ஸோ இதை தான் நான் பேச வந்தேன். ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஃபியரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடுங்க, மேஜிக்கல் ஆக்ஷன் எடுங்க. ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நான் இங்கே 3 people எடுத்திருக்கேன். ஓகே, குணா வந்துட்டு ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபியர் அண்ட் அர்ஜென்சி மட்டும்தான் எடுப்பார். செந்தில் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் எடுப்பார். ராஜன் மேஜிக்கல் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் எடுப்பார். ஓகே, ஸோ குணா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போது 3 பேருக்குமே ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் குணா என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு புக்கு வாங்குறாங்க, 3 பேருமே ஒரு புக்கு வாங்கி படிக்கிறாங்க. ஸோ குணா வந்து ஹவு டு ஓவர் கம் ஃபியரை வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வெளில வருது அப்படின்னு ஒரு புக்கை வாங்கி படிக்கிறாரு. செந்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் புக் வாங்கி படிக்கிறாரு. ராஜன் அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆத்தர் கிட்ட இருந்து ஒரு நாவல் வாங்கி படிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் 3 பேருக்குமே ஒரு வீடு வாங்கணும். ஓகேவா, குணா வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் வீடு இப்போ வாங்க முடியாதுன்ட்டு டோட்டலாக கிவ் அப் பண்ணிடுறாரு. செந்தில் வீடு வாங்கணும், அதுக்கு இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், எப்படி வந்து இன்னும் ஹை பேயிங் ஜாபுக்கு போகலாம், இல்லைன்னா வேறு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாரு. ராஜன் எங்கே வீடு வாங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாரு, அவங்க ஃபேமிலிக்கு டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்புறம் நிறைய பல ஏரியாஸ்க்கு போய் கொட்டேஷன் வாங்குறாரு. வீடோட ப்ரைஸஸ் என்ன, ஃப்ளாட்ஸோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்ட்டு கொட்டேட் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் அ மேஜிக்கல் ஆக்ஷன் பிகாஸ் ஹீ இஸ் ஆல்ரெடி அஸ்யூமிங் ஓகே என்கிட்ட ஆல்ரெடி காசு இருக்குது. ஸோ காசு இருந்தால் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பேன். ஆல்ரெடி வீடு பார்க்கவே ஆரம்பிச்சிட்டாரு ராஜன். செந்தில் பிளான் பண்ணுறாரு, ஓகே இதெல்லாம் பிளான் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீடு வாங்க முடியும் அஃப்கோர்ஸ் அப்படின்னு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். குணா டோட்டலி அவுட். நெக்ஸ்ட் மேரேஜ். ஸோ குணா அவுட் ஆஃப் ஃபியர், அவுட் ஆஃப் அர்ஜென்சி, ஐயோ பொண்ணு பார்த்தே அவனும் வயசாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணுறது, புரோக்கர் கிட்ட பேசுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் செந்தில் அவருக்கு ஓகே பொண்ணு கிடச்சிரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அவர் ஜிம்முக்கு போகிறாரு, அவரே அவரை ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஓகே, அண்ட் நிறைய சோஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு போகிறாரு. சோஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு போய் நிறைய கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிறாரு. ஓகேவா, அண்ட் ராஜன் அவருக்கு பிடிச்ச வேலையை அவர் செய்கிறார். என்ஜாய்ஸ் லைஃப். ஓகே, ஸோ தேர்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன், மேஜிக்கல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் தைரியம் வேணும், ஒரு சென்ஸ் ஆஃப் கரேஜ் வேணும். அந்த கரேஜ் இருக்கணுமான்னு கேட்டால் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஓகே, ஸோ மேஜிக்கல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது, இல்லை மேஜிக்கல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னடா இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் வந்து அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு அதுக்கு மேலே அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டிக் டு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ். பிகாஸ் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் பண்ணுறது
நானே அதான் சொல்லுவேன், 75% இன்ஸ்பைர்ட் ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் எடுங்கன்னு சொல்வேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ராஜன் என்ஜாய்ஸ் லைஃப் பிகாஸ் எனக்கு ஒரு ஆல்ரெடி பொண்ணு, ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ், எனக்கு ஆல்ரெடி நல்ல பொண்ணு வந்துட்டா என் லைஃப்பில் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸில் இருக்கிற ஒரு ஆள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் இதெல்லாம் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறது தான் அவங்களுக்கு இன்னும் ப்ரியாரிட்டியாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு, இருக்கிறதுல பிக்கஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க அண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ராஜன் டஸ். அண்ட் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா, லைக் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணுன்ட்டு கிடையாது. மேஜிக்கல் ஆக்ஷன்ஸில் there are millions of magical actions. Inspired actionsல there are millions of inspired actions. ஸோ ஐ am just giving you an example. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் தான் எடுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஜிம்முக்கு போகணும், இந்த மாதிரி நீங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஐ எம் நாட் கிவிங் எனி ஸ்பெசிஃபிக் அட்வைஸ் டு எனி ஒன். ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தீஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகேவா, இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளாக தான் ஸ்டேட் பண்ணுறேன். ஸோ தட் மேஜிக்கல் ஆக்ஷன், இன்ஸ்பைர்ட் ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஃபியருக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டுமே. ஓகே, இதை நீங்கள் கைட்லைனாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் திருப்பி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே. ஸோ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், 3 பேருக்குமே நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நம்மளே நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்குள்ளே ட்ரெஸ்ஸிங். குணா சீப்பான ஸ்டோர்ஸில் போய் சீப் ஸ்டோர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எங்கெங்கே டிஸ்கவுண்ட் இருக்கும் தேடி 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 வாங்குகிற ஆள். பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அதானே அஃபோர்டபுள். ஸோ யா, செந்தில் அவருக்கு நிஜமாவே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஹி பைஸ் இட். ஆனால் ரொம்ப ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு சட்டை வாங்கினாலும் நல்ல சட்டையாக வாங்கணும் அப்படின்ட்டு ஹீ பிளான் பண்ணுறாரு. எந்த மாதிரி பட்ஜெட் வைக்கலாம், எனக்கு நல்ல சட்டையாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், என்னோட ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஹி பிளான்ஸ் அண்ட் ஹி பைஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃபேவரட் பிராண்ட்ஸ். ஓகே, ராஜன் buys clothes that make him feel rich. எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நான் ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ணுவேனோ அந்த ட்ரெஸ்ஸை அவர் வாங்கி போடுறாரு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டால் நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட். எல்லா மேனிஃபெஸ்டேஷன் லைஃப்பில் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட், ஆக்ஷன் லேட்டர். ஓகே, ஸோ ஃப்ளாரன்ஸ் காவல்ஷன் புக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரில. தி கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட்னு ஒரு சம புக்கு, வாங்கி படிக்கிறதுனா படிங்க. அண்ட் அந்த புக்கில் அந்த ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு ஷூ சேல்ஸ்மேன் இருப்பார் அண்ட் அவருக்கு ஹீ வில் ஹேவ் இஸ் லாஸ்ட் $100 நினைக்கிறேன், கடைசி $100 இருக்கும், அவரால் ஷூஸ் விற்க முடியல. ஓகே, பட் அந்த ஆத்தர் கிட்ட அவர் வரும்போது அந்த ஆத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே உனக்கு இந்த கோட் ரொம்ப பிடிச்சிருக்கா, இந்த கோட் ரொம்ப பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ. பட் அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறார், பட் என்கிட்ட லாஸ்ட் $100 தானே இருக்குது, இதை நான் இது வாங்கிட்டேன்னா அப்போ நான் மிச்சம் இதுக்கெலாம் என்ன பண்ணுவேன், மிச்ச செலவுக்குலாம் என்ன பண்ணுவேன், பட் அந்த கோட்டு $100 தான், அப்போ என் மொத்த காசுமே போயிடுமே. பட் ஃப்ளாரன்ஷியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அதை வாங்கிட்டு ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்தாக அதை வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. சரி, ஓகே ஷின் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் போய் அந்த $100 கொடுத்து அந்த ஒரு செம்ம கோட்டை ஒன்று வாங்குறாரு. அந்த கோட்டை வாங்கிட்டு அந்த கோட்லேருந்து வர கான்ஃபிடென்ஸ், அவர் அந்த கோட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தார். ஓகே, ரொம்ப ரொம்ப பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக கெத்தாக இருந்தார். அந்த கோட், அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த கோட், அந்த ஃபீலிங் ஆஃப் ரிச்னஸ், ஒரு மாதிரி ரொம்ப பணக்கார மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டான செல்ஃபாக அவர் உணர ஆரம்பித்தார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வச்சு அவரால் இன்னும் நிறைய ஷூஸ் செல் பண்ண முடிஞ்சது அண்ட் இன்னும் அவர் காசு குவிஞ்சது. ஓகே, ஸோ யுவர் எமோஷனல் ஸ்டேட் பிளேஸ் அ ரோல் இன் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பைஸ் க்ளோத்ஸ் தட் மேக் மீ ஃபீல் ரிச். ஸோ ராஜன் சொன்னாலும் சரி, ராஜன் என்னதான் அந்த மொமெண்ட்டில் அவருக்கு பிளான் பண்ணுறதை விட அவரோட சுச்சுவேஷனுக்கு இந்த ட்ரெஸ் வாங்குறது ஃபைனான்ஷியலி இர்ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாலுமே, எஸ் இட் இஸ் ஃபைனான்ஷியலி இர்ரெஸ்பான்சிபிள் ஃப்ரம் அ ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ அது இர்ரெஸ்பான்சிபிள் தான். பட் ஒரு மெட்டபிசிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்டில் திஸ் மேக்ஸ் சென்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் அ மேஜிக்கல் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் அ ஃபெய்த், இட் ரிக்வயர்ஸ் கரேஜ்.
கரேஜ் இல்லாமல் இங்கே பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லவே கிடையாது. யூ கேன் ஸ்டில் ஸ்டிக் டு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ். அதனால தான் நான் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் தரேன், நிறைய சுச்சுவேஷன்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, ஸோ பட் ஹானஸ்ட்டாக கேட்போமே, நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்க தான் என் டார்கெட் ஆடியன்ஸ். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு இந்த வீடியோ அப்பீலிங்காக இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பணக்கார மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு உண்டான க்ளோத்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். கண்டிப்பாக ஒரு டிஷர்ட் வாங்க முடியாது, ஒரு ஷர்ட் வாங்க முடியாது. அந்த ஆக்ட் ஆஃப் பையிங் தட் ஒன் ஷர்ட், த ஆக்ட் ஆஃப் பையிங் தட் ஒன் ட்ரெஸ், அந்த ஆக்டே இட்ஸ் அ மேஜிக்கல் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வாங்குறீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் கில்ட்டில் இருந்தோ இல்லைனா ஐயோ இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் வாங்குறீங்கன்னா அப்போ வாங்கவே தேவை. நான் இதை வாங்குறேன் பிகாஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை வாங்குறேன் பிகாஸ் இட் மேக்ஸ் மீ ஃபீல் ரிச், இது போட்டால் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங்கை தரும், அவ்வளோதான். தட் இஸ் அ மேஜிக்கல் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுங்க. ஒரு மிக்ஸ் ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் அ மிக்ஸ் ஆஃப் மேஜிக்கல் ஆக்ஷன். என்ன பெர்சன்டேஜ், என்ன ரேஷியோ, அதெல்லாம் இன்னொன்று தெளிவாக தெரியணும். என் லைஃபுக்கு வந்து சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் இமெயில் கீழே கொடுத்துருக்கேன். யூ கேன் இமெயில் மீ அண்ட் வி கேன் புக் அ கால் அண்ட் ஐ கேன் டாக் டு யூ. ஓகே, ஸோ அதர் தன் தட், தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video. ஸோ இங்கே நீங்கள் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் இருக்கும். உங்கள் கனவு, உங்கள் லட்சியம், உங்கள் டிசையர், உங்கள் கோல், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கோல் உங்கள் கையை நழுவிட்டு போயிட்டே இருக்கும். யூ கேன் நெவர் அச்சீவ் யுவர் கோல் ஆர் டிசைர், யூ கேன் நெவர் மேனிஃபெஸ்ட் தெம் இஃப் யூ attribute too much importance to it. இம்பார்ட்டன்ஸை முக்கியத்துவம்னு சொல்லலாம். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை அச்சீவ் பண்ணுறது என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் முக்கியம், இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாவே தென் யுவர் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர் உங்கள் கையை நழுவிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஏன், எப்படி, என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அண்ட் நீங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அண்ட் இங்கே ரோடு இருக்குது, ரோட்ஸ் அண்ட் இது பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் ரோடுக்கு போகணும். ஸோ ஜம்ப் பண்ணி ரோடுக்கு வந்துட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல ஏதாவது பயம் இருக்குமா, ஏதாவது முக்கியத்துவம் இருக்குமா, இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா, இல்லை ஏதாவது ஸ்டேக்ஸ் இருக்குமா? இப்போ நீங்கள் கீழே நீங்கள் குதிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு எதுவுமே ஆக போகிறது இல்லை. இட்ஸ் அ நியூட்ரல் ஈவெண்ட், எந்த ஒரு மீனிங்குமே இல்லாத ஒரு நியூட்ரல் ஈவெண்ட். பட் இதுவே ஒரு மலை, ஓகேவா, அண்ட் நீங்கள் இந்த மலை உச்சியில் இருக்கீங்க. மலை உச்சி ஒரு ஸ்டெப்பு கீழே எடுத்து வச்சாலுமே கதம் கதம் தான். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப உச்சியில் இருக்கீங்க, கீழே விழுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்கள் ஃபியர் எப்படி இருக்கும், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு கொடுப்பீங்க? அண்ட் மலை உச்சியில் இருக்கிற பட்சத்தில் ஒரு ஃபோர்ஸ் கீழே தள்ளுற மாதிரியே இருக்கும். மைண்டும் சொல்லும் கீழே விழுந்தா எப்படி இருக்கும், கீழே விழுந்துடலாமான்னு மைண்ட் சொல்லும். அட் த சேம் டைம் ஒரு விழுற ஃபீலிங் மாதிரியே இருக்கும். தட் இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கீழே தள்ளுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் என்னது? திஸ் இஸ் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் உங்களை கீழே தள்ள பார்க்குது, உங்களை கதையை முடிக்க பார்க்குது. ஏன்? யூனிவர்ஸ் வந்து உங்களை பிடிக்கலையா? யூனிவர்ஸுக்கு உங்க மேலே எதாவது காண்டா, ஏதாவது நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்களா? அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபியர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் ஈவெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. பிகாஸ் த ஸ்டேக்ஸ் ஆர் ஹை. உங்கள் உயிரே போகக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறதுனால அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு, நீங்கள் நிற்கிற இடத்துக்கு மேலே அதீத இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபியர் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் ஏன் உங்கள் கதையை முடிக்க பார்க்குது? அதுக்கு we have to understand the mechanics of the universe. In the universe everything is neutral. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபியர் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களே தவிர யூனிவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எல்லாமே நியூட்ரல். இந்த ஒயிட் போர்ட் நியூட்ரல், நான் நியூட்ரல், நீங்கள் நியூட்ரல். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ், எனி சிச்சுவேஷன், எனி சர்க்கம்ஸ்டான்ஸ், எனி ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் எல்லாமே நியூட்ரல் தான். ஓகே, ஸோ the universe, in the universe everything is neutral and it wants to be neutral. இந்த நியூட்ராலிட்டின்னு வெளில வரும்போது தான் டுவாலிட்டி ஃபார்ம் ஆகும். டுவாலிட்டி ஆர் பொலாரிட்டி ரெண்டும் ஒன்று தான். ஸோ டுவாலிட்டினா என்ன? ஸோ நியூட்ரல் ஸ்டாண்ட் பாயிண்ட் வெளில வரும்போது தான் above and below, left, right, good, bad. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த நியூட்ரல் ஆஸ்பெக்ட்லேருந்து வெளில வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இங்க இந்த அளவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா, இதுக்கு பேரு எக்ஸஸ் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. எங்க எழுதலாம்? ஓகே, டூ மச் இம்பார்ட்டன்ஸ், இதை வந்து எக்ஸஸ் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸஸ் பொட்டன்ஷியல் இருக்கிற வரைக்கும் யூனிவர்ஸில் எல்லாமே நியூட்ரல் அப்படின்ற லா ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, யூனிவர்ஸ்க்கு என்ன வேணும்? எல்லாமே நியூட்ரலாக இருக்கணும். ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால நியூட்ரலிட்டியை விட்டு வெளில வந்துடுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குன்னா, எப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதாவது எக்ஸஸ் பொட்டன்ஷியல் உள்ள வருதோ அப்போ இந்த ஃபீல்டு வந்து அந்த ஆர்டரை விட்டு வெளில வந்துடுது. ஸோ அகெயின் இந்த இம்பார்ட்டன்ஸை அழிக்கிறதுக்கு அண்ட் ஃபார் திங்ஸ் டு கோ பேக் டு அ பேலன்ஸ் ஸ்டேட், பேலன்ஸ் தேவைப்படுது. பிகாஸ் எவ்ரி திங் நீட்ஸ் டு பி நியூட்ரல். ஸோ பேலன்சிங் ஃபோர்ஸஸ் கம்ஸ் இன் டு பிளே. அதாவது இப்போ நீங்கள் இந்த உச்சியில் இருக்கீங்க. ஓகே, இந்த உச்சியிலேருந்து இப்போ இந்த இம்பார்ட்டன்ஸை அழிக்கணும். எப்படி அழிக்கலாம்? எப்படி ஈஸியாக அழிக்கலாம்? ஒன்று உங்களை கீழே தள்ளி வரணும், இல்லைனா இந்த உச்சியில் இருக்கிற இந்த ஸ்பாட்லேருந்து நீங்கள் வெளில வரணும். இந்த ரெண்டு வழி தான். நீங்கள் அந்த ஸ்பாட்லேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. ஆர் நீங்கள் கீழே விட்டீங்கன்னா நீங்களே காலி. அப்போ எங்கேருந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது? ஸோ பேலன்சிங் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் the least energy expenditure way. அதாவது எந்த ஒரு மெத்தட்ல, எந்த ஒரு வழியில எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், எந்த வேல வந்து எனர்ஜி ரொம்ப ரொம்ப கன்சர்வ் ஆகுமோ, எந்த வழியில வந்து எனர்ஜி மினிமம் லெவலில் ஸ்பெண்ட் ஆகுமோ அந்த ஒரு மெத்தட் ஒரு வேவை தான் யூனிவர்ஸ் கையெடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து வெளில வரதுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது, ரொம்ப ரொம்ப வில் பவர் தேவைப்படுது. அப்படின்னா the best way balancing forces can utilize the excess potential is by pushing you off. ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம நிறைய டே டு டே லைஃப்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ்க்கு பொருத்தி வச்சு பார்ப்போம். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் a bit more. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், the dedicated எம்ப்ளாயின்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த எம்ப்ளாயி என்ன பண்றாங்க? இவங்க ரொம்ப ரொம்ப டெடிகேட்டான ஒரு எம்ப்ளாயி, அதாவது கம்பெனிக்கு ரொம்ப லாயலா இருப்பாங்க. அதாவது வந்து என் வேலை தான் என் குடும்பத்துக்கு சோறு போடுது, அதனால என் வேலையில் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அப்படின்னு அவங்க ஒர்க் மேல ஆர் ஜாப் மேல அளவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வைக்கிறாங்க. ஓகே, அண்ட் வாட் டஸ் த யூனிவர்ஸ் வாண்ட்? இந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த யூனிவர்ஸ்க்கு தேவை கிடையாது. ஸோ பேலன்சிங் ஃபோர்ஸஸ் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ த டெடிகேட்டட் எம்ப்ளாயி ரொம்ப ரொம்ப ஒர்க் ஜாப் மேலே இம்பார்ட்டன்ஸ் வைக்கிறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஒரு ஹெல்த், ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்னடா இவன் புருஷன் வந்து ரொம்ப ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம மேலே வந்து அட்டென்ஷனே காமிக்க மாட்டாரு, நம்மளால பாசமும் இருக்க மாட்டாருன்ட்டு his relationships can get spoiled. For example, I'm just stating as an example, wife getting a divorce, or health idea, he can get a heart attack. And heart attack and reason வந்து physical worldல டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாருங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவராக வந்து வேலை செஞ்சாரு அண்ட் மைண்ட் ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டும் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு. பட் ஃப்ரம் ஒரு மெட்டபிசிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா பேலன்சிங் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் ஹியர். எப்படின்னா, இப்போ இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு, இந்த இம்பார்ட்டன்ஸ் அழிக்கணும். ஸோ உங்களே அழிச்சிட்டா நீங்களே இல்லைனா இப்போ இம்பார்ட்டன்ஸ் எங்கேருந்து இருக்கும்? ஆர் ரிலேஷன்ஷிப் வைஸ் உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட இல்லை, உங்கள் ஸ்பௌஸ் உங்கள் கூட இல்லை, உங்கள் குழந்தைங்க உங்க கூட இல்லை, ஃபேமிலி ரீதியாக வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா யூ கிவ் அப். என்ன சைக்காலஜி இருக்கும்? ஒரு மனுஷனுக்கு வந்து நம்மளோட ரொம்ப பிரியமான பார்ட்னர் நம்மளை விட்டு போறாங்கன்ற சுச்சுவேஷன்ல யூ ஹேவ் டு ரெடியூஸ் இம்பார்ட்டன்ஸ். ஒரேடியா போயிட்டாங்கன்னா தென் வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும், எதுக்கு நான் வேலை செய்யணும்? ஸோ இந்த ரெண்டு சினாரியோவுமே ஒர்க் மேலே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் குறையுது, பேலன்சிங் ஃபோர்ஸஸ் அதோட வேலையை கச்சிட்டாமல் முடிச்சிருது. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும், பேலன்சிங் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் தேவையே கிடையாது, அது ஒரே வேலை இம்பார்ட்டன்ஸ் அழிக்கிறது மட்டுமே, முக்கியத்துவத்தை அழிக்கணும், அவ்வளோதான். ஸோ நான் சொன்னது இது ரெண்டு எக்ஸாம்பிள் தான். பட் வி டோன்ட் நோ எந்த வழியில் வந்து பேலன்சிங் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம வாழ்க்கை கெடுக்க போகுதுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஸோ த பெஸ்ட் வே டு கோ அபவுட் இட் இஸ்
reducing importance as much as possible and being in a detached state. ஸோ 2 எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், பட் பல எக்ஸாம்பிள்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அழிக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி மெத்தட் வேணாலும் யூனிவர்ஸ் கையில் எடுக்கும். அண்ட் தட் மெத்தட் வில் பி த லீஸ்ட் எனர்ஜி எக்ஸ்பெண்டிங் வே. அதாவது எப்படி சொல்றதுன்னா, the most energy consuming method is the method the universe will choose for you. Okay, so let's take another example. So next example நம்ம பார்க்க போறது the car worshipper. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஹையர் மிடில் கிளாஸ்ல யார் வேணா எடுத்துக்கலாம், இட் கேன் பி எனி ஒன். ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு புது வண்டி வாங்குறாங்கன்னா ஸ்க்ராட்சே ஆகிடக்கூடாது, வண்டி புதுசாகவே இருக்கணும், புது கார் என்னவே ஆகிடக்கூடாது, பொறுமையாக ஓட்டின்னு போய் பொறுமையாக ஓட்டின்னு வரலாம் அப்படின்னு அந்த கார் மேலே, அந்த ஆட்டோமொபைல் மேலே இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ வாட் டஸ் த பேலன்சிங் ஃபோர்ஸஸ் வாண்ட்? யூனிவர்ஸ்க்கு என்ன வேணும், எல்லாமே நியூட்ரலாக இருக்கணும். ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக கார் மேலே இம்பார்ட்டன்ஸ் வைக்கிறீங்கன்னா ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை அழிக்கணும். ஸோ என்ன ஆகும், என்ன வேணா ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, கார் தூசியும் எதுவுமே இல்லாமல் அப்படியே பொக்கிஷம் மட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே கார் தான் என் உலகம், கார் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. அண்ட் ஐ ஹவ் சீன் திஸ் so many times in my life. எக்கச்சக்க தடவை சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கிட்ட பார்த்துருக்கேன், நிறைய பேர் கிட்ட பார்த்துருக்கேன். அதாவது புது வண்டி வாங்கும்போது என் ஃபேமிலியில் கூட பார்த்துருக்கேன். ஒரு புது வண்டி, இட் கேன் பி a பைக், இட் கேன் பி a கார், இட் கேன் பி anything. ஒரு புது வண்டி, ஒரு கார் வாங்கும்போது அப்படியே அப்படியே வந்து தூசியே படக்கூடாது, ஒரு ஸ்க்ராட்ச் கூட நடந்துடக்கூடாது, ஐயோ பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பொருள் மேலே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அழிக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் ஸ்க்ராட்சை போடுவோம், கார் ஆக்சிடென்ட்ல போட்டோம். அண்ட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வேஸ் ஐ ஹவ் சீன் இன் மேனிஃபெஸ்டட், என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அந்த காரை ஓட்டுற ஆளுக்கே வந்து உயிர் சேதற மாதிரி அளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் அந்த கார் மேலே அவங்க வச்சு இம்பார்ட்டன்ஸ்னால. பிகாஸ் நீங்களே இல்லைன்னா அப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற யாருமே இல்லைல்ல. ஸோ த மோஸ்ட் எனர்ஜி கன்சர்விங் வே என்ன நம்மளால ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. இட்ஸ் யூனிவர்ஸ் ஜாப், யூனிவர்ஸ் அது வந்து யூனிவர்ஸோட வேலை. நம்ம அதை ஃபிகர் அவுட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, நம்மளோட வேலை இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிறது, அவ்வளோதான். ஸோ கார் வர்ஷிப்பர்ஸ், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கார், உங்கள் மொபைல், உங்கள் வீடு எதோ வேணா இருக்கட்டும், எந்த பொருள் வேணா இருக்கட்டும், நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ வர்ஷிப் பண்ணி அது முக்கியம், எனக்கு இது ரொம்ப முக்கியம், நீங்கள் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஞ்சர் உங்களுக்கு தான். அது எப்படி வேணால் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து போகிற மாதிரி எப்படி சினாரி வேணால் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் த சிம்ப். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த பார்ட்னர் மேலே அளவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதாவது வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஏஞ்சல், என் ஒய்ஃப் தான் ஏஞ்சல், என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஏஞ்சல், என் பாய் ஃப்ரெண்ட் தான் ஏஞ்சல், என் குழந்தைங்க தான் எனக்கு எல்லாமே. அதாவது அளவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே வைக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரலாம். ஸோ அகெயின் பேலன்சிங் ஃபோர்ஸஸ் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, ஒருத்தவங்க நம்ம ஓவரா இம்பார்ட்டன்ஸ் வைக்கிறோன்ற பட்சத்தில் அவங்களோட சின்ன சின்ன பேட் குவாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் தான் எல்லாமே, ஹஸ்பண்ட் தான் உயிர், ஹஸ்பண்ட் தான் எல்லாமேன்ற ஒரு சினாரியோ இருக்கிற பட்சத்தில் அந்த ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்குது. பட் இந்த சினாரியோவில் தட் பர்டிகுலர் பேட் ட்ரைட், அந்த பேட் குவாலிட்டி ரொம்ப 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 மேக்னிஃபை ஹை என்ஹான்ஸ் ஆகி ஒய்ஃபுக்கு தெரிவிக்கப்படும். அண்ட் மற்றவங்க கிட்ட கேட்டால் அந்த ஹஸ்பண்ட், அந்த பார்ட்னர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான், நிறைய அவரை கோவப்படுறாருன்னு ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் ஒய்ஃப் கிட்ட மட்டும் அந்த ஆள், அந்த மனுஷன் ரொம்ப 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 கோவப்படுவான். இது ஒரு மெட்டபிசிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா, the wife is projecting her importance onto the husband. So இந்த இம்பார்ட்டன்ஸ் அழிக்கணும்னா that particular bad trait யூனிவர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுது, ஸோ தட் இந்த ஒய்ஃபுக்கு வந்து அந்த ஏஞ்சல் அப்படிதான் எல்லாமேன்ற ஒரு இமேஜை அழிக்கணும். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே டு கோ அபவுட் இட்? எது வந்து ரொம்ப ஈஸியான வே? அவரோட பேட் ட்ரைட்ஸை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி மேக்னிஃபை பண்ணி இந்த ஒய்ஃபுக்கு காமிச்சா ஒய்ஃப் ஆட்டோமேட்டிக்காக என்னடா இவர் நம்ம என்னென்னவோ நினச்சோமேன்ற இம்பார்ட்டன்ஸை குறைச்சிப்பான். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஐ ஹவ் சீன் இட் மேனிஃபெஸ்டட். நெக்ஸ்ட் ஒன் சைட் லவர். இப்போ இல்லை, நான் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, சில நிறைய பசங்க இருக்காங்க என் வயசுல இருக்காங்க, என்னோட லைக் 30 வயசு 40 வயசு ஆளுங்க கூட இருக்காங்க. லைக் அவங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ வாட் தே டூ, அவங்களோட பொட்டென்ஷியல் பார்ட்னர் மேலே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்னா, இந்த இம்பார்ட்டன்ஸை வந்து அழிக்கிறதுக்கு இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் அவங்கள ரொம்ப ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நம்ம தான் எல்லாமேன்ட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட பேசணும், எப்போ பார்த்தாலும் நம்ம கூட டெக்ஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப அப்சசிவாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்கான ஃபீலிங் இருக்கும். ஒரு மாதிரி லெட்ஸ் அவாய்ட் தெம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். வாட் இஸ் தட்? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பர்சனை சேஸ் பண்ணி அவங்க மேலே அப்சஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பர்சன் உங்களே தள்ளி போவாங்க, ஓடி போக பார்ப்பாங்க. பிகாஸ் தே கெட் இன் ஈக் ஃபீலிங். ஏன் அந்த ஈக் ஃபீலிங் வருது அப்படின்னா, வி கேன் சென்ஸ் தட் எனர்ஜி இல்லையா? ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து வி கேன் சென்ஸ் தட் எனர்ஜி. என்னடா இது ரொம்ப மாதிரி ஒட்டிக்கினே இருக்காங்களே அப்படின்னு
they feel a sort of an ick. பட் ஒரு மெட்டபிசிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து திஸ் மேக் சென்ஸ் பிகாஸ் யூர் அட்ரிபியூட்டிங் டூ மச் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே வைக்கிறீங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அழிக்கணும்னா அவங்க இன்னும் தூரம் தான் போவாங்க. ஸோ எவ்வளோக்கு அவங்க தூரமாக போயிட்டாங்களோ, ஒரு கிடைக்கவே மாட்டாங்க, அவங்க நம்ம லைஃப்ல வரவே மாட்டாங்க ஸ்டாண்ட் பாயிண்ட் வரும்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். நெக்ஸ்ட் ஃபியர் மாங்கர்ஸ். இப்போ ஃபியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ட்ரிக்கியான சப்ஜெக்ட். அதாவது ஃபியர் இஸ் ஈக்குவல் டு இம்பார்ட்டன்ஸ். ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது, ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு பயப்படுறீங்களோ, ஃபியர் ஆட்ரிபியூட் பண்ணுறீங்களோ, ஃபியரை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பிகாஸ் அகெயின் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப 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 பயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை மேலே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் செலுத்துறீங்க, அந்த விஷயம் நடந்துடும் பயப்படுறீங்க. யூ ஆர் ஹேவிங் ஃபெய்த், நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி சைடில் வந்து பார்த்தானோமே, the more fear you attribute towards something, then you are having faith, you are having conviction, you are having confidence. நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க அது நடக்கலாம் அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க இம்பார்ட்டன்ஸும் ஆட்ரிபியூட் பண்றீங்க. இது நடந்துடவே கூடாது ராயப்பா, இது நடந்துச்சுன்னா அவ்வளோதான்டா, ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு அகெயின் அந்த முக்கியத்துவத்தை அந்த இன்சிடென்ட் மேலே நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ த ஈஸியஸ்ட் வே அந்த இம்பார்ட்டன்ஸை போக்கணும்னா அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா நடக்கக்கூடாதுன்ற இம்பார்ட்டன்ஸ் போயிடும்ல. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அதிகம் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு. ஸோ எதுக்கு மேலே நீங்கள் ஃபியர் வைக்கிறீங்கனாலுமே பி வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் ஐ சீ திஸ் இன் பேரண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி சேட் ஹானஸ்ட்லி. நியூ ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைய ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஓவர் கேரிங் பண்ணுறதுனால, அண்ட் இட்ஸ் நாட் ராங், இட்ஸ் நாட் ஓவர் கேரிங்கிறது தப்பான வார்த்தை, பட் ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, ஒரு சின்ன ஃபீவர் வந்துடக்கூடாது, ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அந்த குழந்தை மேலே அவ்வளோக்கு அந்த குழந்தையும் லைக் கஷ்டப்படும். பிகாஸ் வாட் டு தே ஃபியர்? என் குழந்தைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ என் குழந்தைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, எதுவும் ஆகிடக்கூடாது இம்பார்ட்டன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தேர்ஸ் அ சான்ஸ் தட் த சைல்ட் வில் கெட் ஹர்ட். அந்த குழந்தைக்கு வந்து அடிப்படலாம், அந்த குழந்தை வந்து ஒரு சிக்னஸ்லேயோ டிசீஸ்லேயோ தள்ளப்படலாம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒரு மெட்டபிசிக்கல் ஸ்டாண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஹவ் given you several examples on why keeping so much importance towards something is detrimental to your life. அது எவ்வளோக்கு எவ்வளோ கெடுதி, முக்கியத்துவம் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுதின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ சைக்காலஜி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நான் ஃபியரை பற்றி பேசினால இதுக்கு வந்து சாட்ஸ் லா ஆர் மர்ஃபீஸ் லான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து கெட்டதாக நடக்குமோ, ஒரு விஷயம் வந்து கெட்டதாக நடந்துருமோன்னு யோசிக்க அது கண்டிப்பாக நடக்கும். இஃப் யூ திங்க் இட் கேன் ஹேப்பன் தென் இட் வில் ஹேப்பன். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ யூ கேன் டேக் அ லுக் அட் சாட்ஸ் லா, மர்ஃபீஸ் லா. இதை பற்றி இன்னும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இன்னும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் டீப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கேன் ஒர்க். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஃபியரை அவாய்ட் பண்ண பாருங்கள், ஃபியரை நியூட்ரலைஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபியரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான், ஃபியரும் ஆட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான், ஃபியரும் இம்பார்ட்டன்ஸ் ஆட்ரிபியூட் பண்ண மாதிரி தான். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்ஸை யூ கேன் எக்ஸ்ட்ராபுலேட் டு எனி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இதை நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இல்லை. ஸோ லெட்ஸ் டேக் another எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அண்ட் யூர் மேக்கிங் 5 lakhs per month, பட் யூ வாண்ட் டு மேக் 15 lakhs per month. 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 15 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஒரு எய்ம் வைக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு பிஸ்னஸாக ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஸ்கேலிங் இல்லைனா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆட்ரிபியூட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 15 lakhs per month கோல் அச்சீவ் பண்ணுறது இட் வில் இம்பாசிபிள். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் இந்த இம்பார்ட்டன்ஸை கெடுக்கணும், இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ anything can happen that will stop you from that process. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணி ஆகணும்னு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த இம்பார்ட்டன்ஸ் கெடுக்கிறதுக்கு உங்கள் லைஃப்பில் மற்ற ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் அஃபெக்ட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்போ ப்ரோ எனக்கு ஒரு கோல் முக்கியம், எனக்கு ஒரு பர்சன் முக்கியம், எனக்கு ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் முக்கியத்துவமே எல்லாமே எப்படி வாழ்க்கையில் வாழுது? பிகாஸ் இட்ஸ் அ நார்மல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ் ஐ அக்ரி, முக்கியத்துவம்ன்றது இஸ் அ வெரி நார்மல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். பட் 99% ஆஃப் பீப்புள் அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அவங்க ட்ரீம் ரியாலிட்டியில் வாழ்றாங்க, அவங்க ஐடியல் ரியாலிட்டியில் வாழ்றாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ரேண்டம்னஸ் தூக்கி குப்பையில் போடுங்க. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை என்ன நம்ம யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த விஷயம் நடக்கவே கூடாதுன்ற பட்சத்தில் அந்த விஷயம் நடந்திருக்கலாம்.
ஆர் இந்த விஷயம் எனக்கு இந்த கார், எனக்கு இந்த வீடு, எனக்கு இந்த கோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எவ்வளோக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கோலும் கை நழுவி போயிட்டே இருக்க மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வித் திஸ். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, அப்போ முக்கியத்துவம் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வாழுறதுன்னு கேட்டால் தென் ஐ ஹேவ் அன் ஆன்சர். ஸோ இங்கே நீங்கள் இருக்கீங்க அண்ட் ஹியர் யூ ஹாவ் அ கோல் ஆர் டிசையர், உங்கள் கனவுகள், ஆசைகள். ஓகே, ஸோ உங்களுக்கு இதை அச்சீவ் பண்ணணும். பட் இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே டு அச்சீவ் திஸ்? அண்ட் என் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். த பெஸ்ட் வே டு மேனிஃபெஸ்ட் யுவர் கோல் ஆர் யூ டிசையர் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் ஃப்ரீக்வன்சி. அதாவது உங்கள் சித்த நிலை, மனநிலை, உணர்வு நிலை, தமிழ் அதுக்கு தான் வார்த்தைகள். ஆர் யூ கேன் சே வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், மைண்ட் செட், ஐடென்டிட்டி, நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி ஆர் ஃப்ரீக்வன்சி. இப்போ இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்த்தோம்னா ஏன் வந்து நம்ம ஒரு விஷயத்து இம்பார்ட்டன்ஸ்ன்னு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்? இட்ஸ் பிகாஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஐ டோன்ட் ஹாவ் இட் ரைட் நவ். அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் பிலீவ் ஐ கேன் ஹாவ் இட். ஸோ இந்த ரெண்டு பிலீவ்ஸ் இந்த ரெண்டு தாட் ப்ராசஸ்னால தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஆர் ஆட்ரிபியூட்டிங், முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு விஷயம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ நார்மல் பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸை ஆட்ரிபியூட் பண்ணவே முடியாது, முக்கியத்துவத்தை காட்டவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஒரு ஏசி இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேலே அந்த ஏசி மேலும் ஐயோ ஏசி எனக்கு ரொம்ப முக்கியம், என் ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா தென் ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் பெரும்பாலுமான மக்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இல்லை ஒரு கார் வாங்குறீங்க, ஏன் அந்த கார் மேலே வாங்கின அப்புறமும் அது மேலே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஏன் வந்து இவ்வளோ அது பேர் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியல. ஐயோ நம்ம கார் வாங்கிட்டோம், காருன்றது நம்மளுக்கு பெரிய விஷயம். அதாவது இந்த கோலை அச்சீவ் பண்ண அப்புறமும் நீங்கள் வந்து ஒரு பெடஸ்டலில் வைக்கிறீங்க. நான் இங்கே, என்னோட கார் இங்கே, என்னோட காரோட நான் தாழ்ந்தவன், என்னோட கோலோட நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஸ்டில் ப்ரொஜெக்டிங் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இஃப் அ கார் ஹேவிங் அ கார், என்கிட்ட ஒரு கார் இருக்குது, என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, என்கிட்ட பல லட்சம் கோடி பணம் இருக்குது அப்படின்ற ஒரு ஆசையை, ஒரு கனவை, ஒரு கோல், ஒரு டிசையரை, இஃப் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் யர் ஐடென்டிட்டி, இதுதான் நான், அஃப்கோர்ஸ் என்கிட்ட கார் இருக்குது. ஒரு பணக்கார வீட்டு ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் மேலே அவங்க பெருசாக மதிக்க கூட போகிறது கிடையாது. ஓகே, இஃப் சம்மன் இஸ் மேக்கிங் 2 crores 3 crores per month, கோடியாக ஒருத்தவங்க பிஸ்னஸ்ல இருந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு அவங்க ஐடென்டிட்டிலேயே அஃப்கோர்ஸ் இவன கார், கண்டிப்பாக என்கிட்ட கார் இருக்கும், அந்த கார் மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட இருக்காது அவங்களுக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் ஃப்ரீக்வன்சி ஆர் ஒரு ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ண வேண்டியது தான் நம்மளுக்கு இங்கே வேலை. ஸோ உங்கள் ஐடென்டிட்டி ஒரு உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆன உடனே அந்த இம்பார்ட்டன்ஸ் காணாமல் போயிடும். எப்படி காணாமல் போகும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாண்ட்ன்ற ஸ்டேட்ல இருந்து ஹேவிங்ன்ற ஸ்டேட்டுக்கு மாறணும். அண்ட் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் டெஃபினிஷன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் யூ இன்டர்னலி ஃபுல்ஃபில்லிங் யுவர் டிசையர்ஸ் ஸோ தட் யூ ஷிஃப்ட் ஃப்ரம் த வாண்டிங் மோட் டு த ஹேவிங் மோட். வாண்டிங், எனக்கு இது வேணும் 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 வேணுன்ற ஸ்டேட்ல இருந்து என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குடா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் மாறணும். அண்ட் அது நிஜமாவே உங்கள் வாழ்க்கையில் வந்தால் தான் நீங்கள் மாறணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது கற்பனைன்னு உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற கேப்பபிலிட்டியே கிடையாது. ஸோ வாட் யூ டூ? ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சியை மாற்றணும். ஸோ பெஸ்ட் வே டு சேஞ்ச் யோர் ஃப்ரீக்வன்சி, அதாவது என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குன்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்தாகும். ஓகே, ஸோ வாட் யூ கேன் டூ? யூ கேன் யூஸ் யுவர் இமேஜினேஷன். அண்ட் இமேஜினேஷன் வந்து நிறைய பேர் வந்து இது ஜஸ்ட் ஒரு கற்பனை, இது வந்து ஒரு டெலூலு லேண்டில் வாழுறது, டெலியூஷனில் வாழுறது அப்படின்லாம் கிடையாது. இமேஜினேஷனோட ட்ரூவஸ்ட் சென்ஸ், இமேஜினேஷனோட டீப்பஸ்ட் சென்ஸ், இமேஜினேஷன் வந்து மெட்டபிசிக்கலி என்னன்றது ஐ ஹாவ் டு மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் திஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து இமேஜினேஷன் அப்பா என்னப்பா கற்பனை பண்ணணுமாப்பா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக கேட்குறாங்க. ஸோ
அதை டீபங்க் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன். பிகாஸ் அதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது இன்னும் 1 hour போகும். பட் வாட் யூ நீட் டு நோ இஸ், நீங்கள் இமேஜின் பண்ணும்போது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, see there are many parallel worlds, there are many dimensions. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs நீங்கள் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன், you want to make 15 lakhs per month அப்படின்னா, நீங்கள் உங்களையும் இமேஜின் பண்ணி நீங்கள் 15 lakhs per month மேக் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணும்போது யூ ஆர் ஆக்சஸிங், நீங்கள் வந்து உங்களோட இன்னொரு வேர்ஷனை ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஒரு பேரலல் வேர்ல்டு, ஒரு பேரலல் டைமென்ஷனில் இதே நிதிஷ் கோடி கோடியாக சம்பாதிக்கிற நிதிஷும் இருப்பான், பல 100 கோடிகள் சம்பாதிக்கிற நிதிஷும் இருக்கான். அண்ட் ஐ கேன் ஆக்சஸ் த்ரூ கற்பனை, த்ரூ இமேஜினேஷன். ஓகே, ஸோ இமேஜினேஷனில் எது நடக்கிறதுனாலுமே டோன்ட் ஜஸ்ட் டேக் இட் ஆஃப் don't just take it off as just delulu or just கற்பனை என்னப்பா இது அப்படின்னு. இமேஜினேஷனுக்கு பவர் ரொம்ப 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 அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பீரியட்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ரொம்ப முக்கியமான பர்சனை வந்து நீங்கள் இழந்திருக்கலாம், ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். அந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சிடென்ட்ல இருந்த எமோஷன்ஸ் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோகம், துக்கம், கவலை, கோபம் எது வேணா இருக்கலாம். ஸோ ஏன் கோவப்படுறீங்க, அதான் நடந்து முடிஞ்சிச்சுல்ல. அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி நீங்கள் டெல்லு லேண்டில் வாழ்றீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு சுத்தமாக ஐடியா தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி நான் சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வீடியோ போட போகிறேன், அதில் ஐ வில் டிஸ்கஸ் இன் டெப்த். பட் சயின்டிஃபிக்லி வாட் வி டூயிங் ஹியர் இஸ், மெட்டபிசிக்கல்லேருந்து வெளில வந்து சயின்டிஃபிக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐடியா இருக்குது. அதாவது நான் இதை ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கோல் நான் வச்சுருக்கேன்னா அந்த கோல் நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன்ற ஒரு ஐடியாவை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உள்ளே செலுத்துகிறோம், அந்த ஐடியாவை செலுத்துகிறோம். அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே அந்த ஐடியா வந்துருச்சுன்னா அதுலேருந்து வர ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூப் வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுன்ற ஒரு கோல் என்கிட்ட இருக்குன்னா, என்கிட்ட ஆல்ரெடி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்துக்கிட்டு என் ஃப்ரீக்வன்சி அதுக்கு எது மாற்றிட்டேன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து நான் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஐடியாஸை வந்து போஸ்ட் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ஐடியாஸ் போஸ்ட் பண்ணலாம், என் டைட்டில் எப்படி கிராஃப்ட் பண்ணலாம், என் தம்ப்நெயில் எப்படி கிராஃப்ட் பண்ணலாம், நான் எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என் சப்கான்ஷியஸ் மைண்டே சொல்லிடும் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுன்னு அப்படின்னு. இதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, இன்னர் கைடன்ஸ், இன்னர் டியூஷன், இன்னர் கைடன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் அந்த வேர்ஷனுக்கு வரலன்னா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரலன்னா, என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குன்ற ஒரு வேர்ஷனுக்கு நீங்கள் வரலன்னா நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் டிசைர் ரியாலிட்டி அந்த கனவை நோக்கி தான் தள்ளுன்றதுக்கு ஒரு கேரண்டியும் கிடையாது. ஸோ சயின்டிஃபிக்லி திட் இஸ் ஹவ் யூ மேனிஃபெஸ்ட். ஒரு ஐடியாவை நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே போடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி யூ டேக் சர்டன் ஆக்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் சயின்ஸ், தட் இஸ் நியூரோ சயின்ஸ். பட் அதை பற்றி நம்ம டாபிக் கிடையாது. ஸோ யூ யூஸ் தி இமேஜினேஷன் அண்ட் யூ கிரியேட் அ சீன் அண்ட் யூ லூப் இட். ஸோ ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த சீன் வந்து 5 to 10 seconds தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே ஒரு சீன் இருக்குன்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வேறு எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிடும், உங்கள் அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிடும், நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப நெருங்கியமான ஒரு நபர் உங்ககிட்ட வந்து உங்கள் சக்ஸஸை பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி, இல்லை அந்த சக்ஸஸை பற்றி பேசுகிற மாதிரி, இல்லை கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ கிரியேட் அ சீன் வேர் அ லவ்ட் ஒன் ஆஃப் யோர்ஸ் கங்க்ராச்சுலேட்ஸ் யூ ஃபார் யூர் சக்ஸஸ். வெயிட் லாஸ் கோல் இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்பை பார்த்து ஷாக் ஆகிறாங்க, என்னடா இவ்வளோ வெயிட் குறைச்சிட்டேன். ஆர் நீங்கள் 15 lakhs per month மேக் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா உங்கள் சக்ஸஸ் பார்த்து ஓ மை காட் அப்படின்னு ஷாக் ஆகிற வேல்யூவாக இருக்கலாம், ஆர் உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக உங்கள் இமேஜினேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் வரும். பிகாஸ் த கோல் ஹியர் இஸ் டு கிரியேட் an intense emotional experience. எல்லாருக்குமே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ட்ராமேட்டிக் இன்சிடென்ட் போகணும் உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக ஆல்டர் பண்ணுறது. ஸோ an intense emotional experience has the capability to completely rewire your brain. உங்கள் மூளையை மாற்றுற அளவுக்கு கூட சக்தி எமோஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் கன்வின்ஸ் பண்ணணும்னா அதுக்கு எமோஷன் ரொம்ப 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 முக்கியம். எமோஷன் ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான், அதுக்கு லாஜிக் தெரியாது. அதோட ஒரே பாஷை, அதோட ஒரே லாங்குவேஜ் அதுக்கு தெரியுதுன்னா எமோஷன்ஸ் மட்டும்தான்.
ஸோ ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக இந்த 5 to 7 செகண்ட் சீனை வந்து இமேஜின் பண்ணி அதை திருப்பி போட்டு காமிச்சு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஓகே இது ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு கன்வின்ஸ் பண்ணிட்ட உடனே that is when your manifestation will happen. ஸோ டெய்லி உங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி அந்த சீன்குள்ளே போய் அதை லூப் பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் இப்போ கரண்ட்டாக ஒரு கோல் உங்களுக்கு இருக்குன்னா இதான் நீங்கள், இதான் கோல். ஓகே, அண்ட் தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ஸ். ஒரு கோல் வந்து ஒரு ரொம்ப தொலைவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப எங்கேயோ இருக்குது கோல், நான் வந்து இங்கே இருக்கேன், கோல் வந்து எங்கேயோ இருக்குப்பா, என்னால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு யூஆர் அட்ரிபியூட்டிங் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஒரு பெடஸ்டல் மேலே வச்சுக்கிறீங்க கோலை, நான் இங்கே என் கோல் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த கேப்பை வந்து அழிக்கிறது, அந்த கேப்பை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு we are using our imagination. ஸோ நீங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல் ரொம்ப டிஸ்டன்ட்டாக தான் வைக்கிறீங்க இம்பார்ட்டன்ஸ் மூலமாக. ஸோ அந்த கேப்பை கொலாப்ஸ் பண்ணி என்கிட்ட இந்த கோல் ஆல்ரெடி இருக்குது, என்கிட்ட கார் ஆல்ரெடி இருக்குது, நான் ஆல்ரெடி இந்த இவ்வளோ அமௌண்ட் மேக் பண்ணுறேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு லவ்விங் பார்ட்னர் இருக்காங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் நீங்கள் டெய்லி ஃபீல் பண்ண உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறிடும். ஸோ உங்கள் நியூ ஃப்ரீக்வன்சி ஒரு நியூ ஐடென்டிட்டியில இருந்து நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸாக அசால்ட்டாக உங்களுக்கு அந்த கோல் உங்களை வந்து சேரும். ஸோ that is how you destroy importance. You use your imagination and you go into a new frequency. So எப்படி இதை பண்ணலாம்னா சிம்பிளான டெக்னிக் தான். ஸோ ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், ஒரு படுத்துக்கோங்க, இல்லை உட்காருங்க, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காருங்க, இல்லை படுங்க, அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ் ஆக முடியும் ஆகுங்க, ஒரு 5 to 30 minutes அவங்க ரிலாக்ஸ் ஆகுது. என்ன வேணால் தாட்ஸ் வந்தாலும் கண்டுக்காதீங்க, என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் கண்டுக்காதீங்க, ஜஸ்ட் பிகம் ரிலாக்ஸ்ட். அண்ட் ரிலாக்ஸ் ஆன அப்புறம் யூ கிரியேட் அ சீன், யூ லூப் இட் அண்ட் யூ லூப் இட் ஓவர் until you become exhausted. அது டயர்ட் ஆகும் போதோ இல்லை வந்து எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலப்பா அப்படின்னு சொல்லும் போது யூ எண்ட் யூர் மெடிடேஷன். அந்த இடத்துல உங்கள் மெடிடேஷன் எண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எண்ட் பண்ணிட்டு த்ரூ அவுட் யூ டே டெய்லி இந்த ஐடென்டிட்டி என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் தாட்ஸ் இருக்கணும், உங்கள் எமோஷன்ஸ் இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான் 5 lakhs மேக் பண்ணுறாங்க ஒருத்தவங்க, 15 lakhs மேக் பண்ணணுன்ற கோல் இருக்குன்னா இந்த இமேஜினேஷன் மூலமாக ஃப்ரீக்வன்சி ஒர்க் பண்ணி ஒரு புது ஐடென்டிட்டியை ஒரு புது ஆளாக மாறிடுறாங்க. ஸோ ஒரு புது ஐடென்டிட்டி இருக்கிற பட்சத்தில் நான் யார் அப்படின்னு கேட்டால் நான் ஆல்ரெடி 15 lakhs மேக் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ இன்னொரு வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியும் என்னோட 15 lakhs per month மேக் பண்ணுறாங்களா அந்த வேர்ஷன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், எந்த மாதிரி நடப்பான், எந்த மாதிரி சுவாசிப்பான், என்ன மாதிரி எமோஷன்ஸ் அவனுக்கு டெய்லி இருக்கும், அவன் எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுவான், அவன் எப்படி சர்வ் பண்ணுவான், டோட்டல் சேஞ்ச் ஓவர், உங்கள் கேரக்டரோட டோட்டல் சேஞ்ச் ஓவர் நடக்கும் த்ரூ அ சிம்பிள் ஆக்ட் ஆஃப் இமேஜினேஷன், த்ரூ அ சிம்பிள் ஆக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒர்க். ஸோ ஒரு சம்மரி மாதிரி பார்த்தோம்னா நம்ம நிறைய கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் ஒரு கோல் வைக்கிறீங்க, அந்த கோல் வைக்கிறதுனால நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வைக்கிறீங்க. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ஸ் அழிக்கிறதுக்கு பேலன்சிங் ஃபோர்ஸஸ் வருது. அண்ட் பேலன்சிங் ஃபோர்ஸஸ் இந்த கோலை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கும். பிகாஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அட்ரிபியூட் பண்ணுறீங்க, பிகாஸ் everything needs to be neutral. ஸோ இதுதான் நாம் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதோட என்டையர் கான்செப்ட் இங்கே இதுதான். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ்ன்ற இந்த ஈக்குவேஷனில் இம்பார்ட்டன்ஸ்ன்ற ஒரு காம்பனண்ட் நம்ம அழிக்கணும். ஸோ யூ ஹாவ் டு கோ, முக்கியத்துவத்தை ரொம்ப கொடுக்கறதுக்கு பதில் ரொம்ப லெத்தாஜிக் தப்பான வார்த்தை, ஒரு டிட்டாச்சான ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கணும். டிட்டாச் ஸ்டேட் வரத்துக்கு பெஸ்ட் வே இஸ் ஐ ஆல்ரெடி ஹேவ் இட். என்கிட்ட அது ஆல்ரெடி இருக்கு, என்ன நான் கனவு வச்சிருக்கேன், என்ன கோல் வச்சிருக்கணும், என்கிட்ட அது ஆல்ரெடி இருக்கு, நான் அது ஆல்ரெடி அந்த ரியாலிட்டியில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ப்ரூவ் பண்ணணும், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு யூ யூஸ் யுவர் இமேஜினேஷன். அண்ட் பை யுவர் இமேஜினேஷன் யூ சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி, you change your identity. ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆன அப்புறம் ஐ ஆல்ரெடி ஹேவ் இட் ஃப்ரீக்வன்சிக்கு மாறிடுவீங்க. அண்ட் மாறிட்ட அப்புறம் யூ பிகம் டிட்டாச்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அழிஞ்சிடும். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அழிஞ்சிச்சுன்னா பேலன்சிங் ஃபோர்ஸஸும் இருக்காது. ஸோ ஈஸியாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுற முடியும். தட் இஸ் த சம்மரி ஆஃப் திஸ் வீடியோ அண்ட் ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஐ ஹோப் நிறைய விஷயம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ that's it from me. I will see you in another video. இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுதான் அட்டென்ஷன்.
அட்டென்ஷனை வந்து கரன்சி ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளின் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அட்டென்ஷன் ஒரு ஃபோக்கஸ் ஒரு கவனத்து கரன்சி ஆஃப் காட்னு சொல்கிறாங்கன்னா, அட்டென்ஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. லிட்ரலாக மல்டி-பில்லியன் டாலர் கார்பரேஷன் சயின்டிஸ்ட் பிஹெச்டி படிச்சுட்டு உங்கள் அட்டென்ஷன் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ், ட்விட்டர், யூடியூப், ஸ்னாப்சாட் அந்த மாதிரி எக்கச்சக்க சோஷியல் மீடியாஸ்குள்ளே நம்ம ஆளுங்க வந்து மூழ்கி கிடைக்கிறதுக்கான காரணம் அவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் அட்டென்ஷனை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு தீஸ் பீப்புள் ஆர் பிளானிங். ஒரு டிக்ரீஸான அட்டென்ஷன், ஒரு உடஞ்சி போன அட்டென்ஷன் உங்களுக்கு இருக்குன்னா வாட் தட் மீன்ஸ் இஸ், ஸோ இஃப் யுவர் அட்டென்ஷன் இஸ் broken or decreased, அது என்ன குறிக்குதுன்னா யூ டோன்ட் have attention for yourself. ஸோ அதாவது மற்ற விஷயத்த மேலே உங்கள் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் எல்லாமே டைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே யார் எங்கள் ஃபோக்கஸ் இருக்கா? உங்கள் மேலே யார் அட்டென்ஷன் காட்டுவா? நீங்கள் உங்கள் மேலேயே அட்டென்ஷன் காமிக்க மாட்டீங்க, ஃபோக்கஸ் காமிக்க மாட்டீங்கன்ற பட்சத்தில் இந்த யூனிவர்ஸ், கடவுள் ஆர் எனி எனர்ஜி தட் இஸ் அவுட் சைட் ஆஃப் அஸ் அது எப்படி உங்களுக்கு அது ஒரு அட்டென்ஷனை தரும்? ஸோ இந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன் திஸ் டிட்டர்மைன்ஸ் அவர் லைஃப். திஸ் டிட்டர்மைன்ஸ் whether we will manifest our goals or not. நம்மளோட கோல்ஸ், அச்சீவ்ஸ், கனவு, டிசைர்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவோமா, மேனிஃபெஸ்ட் பண்ணுவோமா, நம்ம கனவை வந்து நம்ம லட்சியத்தை வந்து நிறைவேற்றுவோமா அப்படின்றத இந்த சிங்கிள் வேர்ட் அட்டென்ஷன் தீர்மானிக்கும். ஏன் தீர்மானிக்கும், எப்படி தீர்மானிக்கும், அதான் அடுத்த கேள்வி. ஸோ இதுதான் உங்கள் ரியாலிட்டி, உங்களோட கரண்ட் லைஃப், நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப். இந்த ரியாலிட்டி எப்படி உருவாச்சு? உங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். உங்கள் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் உங்களுக்கு வர மென்டல் அர்ஜஸ்னால ஆர் கம்பல்ஷன்ஸ். உங்கள் மென்டல் அர்ஜஸ் வர்றதுக்கான காரணம் உங்கள் இன்ட்யூஷன், உங்கள் உள்ளுணர்வு. அண்ட் உங்கள் உள்ளுணர்வு எங்கேருந்து வருதுன்னா உங்கள் ஃப்ரீக்வன்சிலேருந்து வருது. அண்ட் உங்கள் ஃப்ரீக்வன்சி எங்கேருந்து வருதுன்னா உங்கள் வைப்ரேஷன்லேருந்து வருது. அண்ட் உங்கள் வைப்ரேஷன் எங்கேருந்து வருதுன்னா உங்கள் அட்டென்ஷன்லேருந்து வருது. உங்கள் ரியாலிட்டிக்கான மூல காரணம் உங்கள் கவனம், உங்கள் அட்டென்ஷன். ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். உங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் என்ன சுச்சுவேஷன் இருக்கீங்க, என்ன சர்க்கம்ஸ்டான்ஸில் இருக்கீங்க, நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில், பண ரீதியாக கஷ்டம் இருக்கா, ரிலேஷன்ஷிப் ரீதியாக கஷ்டம் இருக்கா, ஹெல்த் ரீதியாக கஷ்டமாக இருக்கா, அந்த மாதிரி என்ன ஈவெண்ட்ஸ் உங்கள் ரியாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கான மூல காரணம் உங்கள் கவனம், உங்கள் அட்டென்ஷன். ஏன்னா உங்கள் அட்டென்ஷன் எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ wherever you direct your focus அதுக்கேற்ற மாதிரி தான் தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஈவன் பிலீஃப்ஸ், அதாவது நம்பிக்கைகள் உருவாகும். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சியை மாற்றணும்னா உங்கள் அட்டென்ஷனை மாற்றணும். அட்டென்ஷனை மாற்றிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும், என் பிஸ்னஸ் வந்து நான் ஸ்கேல் பண்ணணும், நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் இந்த கோல் இருக்கு நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன வேலை பார்க்குறேன், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன், என்னோட பிஹேவியர் என்னென்னு பார்க்குறத தாண்டி, உங்களுக்கு என்ன மென்டல் அட்ஜஸ்ட் வருதுன்னு பார்க்குறத தாண்டி, உங்கள் இன்ட்யூஷன் என்னென்னு பார்க்குறத தாண்டி, உங்கள் ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்க்குறத தாண்டி, உங்கள் வைப்ரேஷன் என்னென்னு பார்க்குறத தாண்டி எங்கே கவனம் செலுத்துறீங்க? எங்கள் டே டு டே லைஃப்பில் எவ்ரி டே டெய்லி உங்கள் கவனம் எங்கே போகுது? ஸோ லெட்ஸ் டேக் சம் எக்ஸாம்பிள்ஸ். நான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு புரியும். பிகாஸ் தியரிட்டிக்கலாக கான்செப்ஷுவலாக நான் சொல்ல கேட்க வேணால் நல்லாயிருக்குமே தவிர ரியல் லைஃப் சினாரியோ கொடுத்தா தான் நம்ம ஆளுங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி தான் எனக்கும் புரிஞ்சுது. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் ப்ரொமோஷன் வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஜாப் ப்ரொமோஷன் தான் கோல். இப்போது உங்கள் அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ சராசரியாக ஒரு கார்ப்பரேட் கண்டிஷனில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ யார் வேணாலும் ஒரு கார்ப்பரேட் ஜாபில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாப் ப்ரொமோஷன் வேணும், அதான் கோல். ஸோ உங்கள் அட்டென்ஷன் டிப்பிக்கலான ஆவரேஜான ஒரு கைக்கு அட்டென்ஷன் எங்கே இருக்கும்? சண்டே வந்துட்டாலே ஐயோ மண்டே வேலைக்கு போகணுமே, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், ஐயோ சண்டே முடிஞ்சிருச்சே, வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சே. அப்படி இல்லைன்னா மேனேஜர் சரியில்லை, வேலைக்கு போக பிடிக்கல, ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் போடுற எஃபெக்ட்டுக்கும் அவங்க போகிற சம்பளமும் பத்தவே மாட்டேங்குது. ஸோ
உங்கள் அட்டென்ஷனை நீங்கள் எங்கெங்க, ஸோ இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் யுவர் ஜாப் இல்லையா? அண்ட் உங்கள் கோலுமே ஜாப்ன்ற டாபிக்குள்ள தான் வருது. அதாவது உங்கள் லைஃப்க்கு நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப் ஏரியாஸில் ஜாப்ன்றது ஒரு பெரிய ஏரியா. ஸோ அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ப்ரைமரி கோல் இருக்குது. ஸோ அந்த ஜாப்ன்ற டாபிக்குள்ள உங்கள் அட்டென்ஷன் எல்லாமே லைக் 90% ஆஃப் யுவர் ஃபோக்கஸ் எங்கே போகுது? நெகட்டிவ் 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 நெகட்டிவ். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் காமிச்சேன் இல்லையா? அதாவது உங்கள் ரியாலிட்டி எப்படி உருவாகுது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் அட்டென்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் மேலேயே இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? நீங்கள் டே டு டே எமிட் பண்ணுற எமோஷன் என்னவாக இருக்கும்? கோவம், ஜெலசி, என்வி, ஸ்ட்ரெஸ்ஸு, வரி, சேட்னஸ், டிப்ரெஷன், ஆப்பத்தி, எரிச்சல். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் எமோஷன்ஸ் இருக்குது அண்ட் இந்த மாதிரி தான் உங்கள் தாட்ஸ் இருக்குன்னா அப்போது என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி நீங்கள் எமிட் பண்ணுறீங்க, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ஷன்ஸை எடுப்பீங்க. ஒரு ஜாப் ப்ரமோஷனுக்கு தேவையான எந்த ஆக்ஷன்ஸுமே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சி சரியில்லையே. ஏன் ஃப்ரீக்வன்சி சரியில்லை? உங்கள் அட்டென்ஷன் சரியில்லை, உங்கள் கவனம் சரியில்லை. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ முதல் ஆப்ஷன் அன்வான்ட் ரியாலிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வாண்டட் ரியாலிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது. அதாவது பிடிக்காத விஷயத்த மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை பிடிச்ச விஷயத்த மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணுன்றதுக்கு யூனிவர்ஸ்க்கு ஒரு கடவுளுக்கு, நான் கடவுள்னு எப்போப்பெல்லாம் என் வீடியோஸ் யூஸ் பண்ணுறனோ ரிலீஜியஸ் கான்டெக்ட்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து அல்லாவையோ, ஜீசஸையோ, பெருமாளையோ, சிவனையோ, சரஸ்வதியோ நான் சொல்லலை. மேலேருந்து ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு கீழே பார்த்துட்டு இருக்காங்க, நீ நல்லது பண்ணுறியா கெட்டது பண்ணுறியா, அந்த கான்டெக்ஸ்டில் நான் கடவுள்னு சொல்ல. கடவுள்ன்றது கான்ஷியஸ்னஸ், கடவுள்ன்றது இம்பர்சனல் எனர்ஜி. எப்படி கிராவிட்டி, எலக்ட்ரிசிட்டின்ற மாதிரி லாஸ் இருக்கோ, கடவுள்ன்றது ஒரு லா, அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை எப்படி ஹார்னஸ் பண்ணி நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ணலான்றது தான் அந்த சேனல். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் பியூர் எனர்ஜி, இம்பர்சனல் எனர்ஜி, காட்ன்றது. ஸோ இந்த காட் ஆர் இந்த யூனிவர்ஸ், அதுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணும், உங்கள் ஆசை என்ன, உங்கள் கனவு என்ன, உங்கள் கோல் என்ன, உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்றது கவலையே கிடையாது. நீங்கள் எங்கே உங்கள் அட்டென்ஷனை டைரக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் தரேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறீங்க, ஓகே, அண்ட் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவன் பேசுகிற பாஷை நம்மளுக்கு புரியாது, நீங்கள் பேசுகிற பாஷை அவனுக்கு புரியாது. ஸோ அவன் உங்களுக்கு வந்து ஒரு மெனு எடுத்துன்னு தரான். அந்த மெனுவில் பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த பிக்சரை காமிச்சா அவன் எடுத்துன்னு தருவான். ஸோ நீ என்ன பண்ணுறீங்க, மெனுவை திறந்து, ஸோ அங்கே வந்து பீஃப் ஸ்டேக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டேக்கை காமிச்சு, இந்த ஸ்டேக் எனக்கு வேண்டவே வேண்டாம். அவனை பார்த்து இது வேண்டவே வேணாம், அதை பின் பாயிண்ட் பண்ணி, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி மூடி வச்சுட்டு எனக்கு ஒரு பீட்சா அப்படின்னு உங்கள் பாஷையில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் என்ன எத்தனை வருவான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு எந்த டிஷ் வேணான்னு சொன்னீங்களோ அதை தான் எடுத்துன்னு வர போகிறான், அதான் நீங்கள் சாப்பிட்டாகணும். நீங்கள் என்ன வேணால் சண்டை போடலாம், நான் இது கேட்கவே இல்லைடா, என்னடா நீ இது எடுத்து வந்துருக்கேன்ட்டு யூனிவர்ஸ் கிட்ட, உங்கள் டெஸ்டினி கிட்ட, கடவுள் கிட்ட வந்து என்ன இது நம்ம கேட்கவே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நீங்கள் என்ன வேணால் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, உங்கள் அட்டென்ஷன் எங்கே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் வெயிட்டர் ஈவெண்ட்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க லைஃப்லன்றதை கொண்டு வருவாங்க, யூனிவர்ஸ் கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அன்வான்ட் ரியாலிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை வாண்டட் ரியாலிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டென்ஷன்னா என்ன? சென்ட்ரலைசேஷன் ஆஃப் எனர்ஜி. அட்டென்ஷன் ஆர் ஃபோக்கஸ்க்கான விளக்கம், உங்கள் எனர்ஜியை, உங்கள் கவனத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்து மேலே, ஒரு விஷயத்து மேலே நீங்கள் செலுத்துறது. ஓகே, ஸோ மிச்சம் இருக்கிற யூனிவர்ஸ் என்ன? யூனிவர்ஸ் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி. நம்ம எல்லாருமே ஒன் எனர்ஜி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கும், அட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். இங்கிலீஷில் ஒரு நல்ல கோட் இருக்கும், அதாவது வந்து லைக்
அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன இடத்துல எந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் கவனம் போயிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் உங்களை தேடி வரும், அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதில் என்ன முடிவு பண்ணாங்க, அதில் என்ன கன்க்ளூட் பண்ணாங்க, சயின்டிஃபிக்கலி என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா, உங்கள் அப்சர்வேஷன், உங்கள் கவனம் அது லிட்ரலாக ரியாலிட்டியை மாற்றுது. லிட்ரலாக இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கல் மேட்டர் இருக்குது, ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் போர்டு இருக்குது, இந்த ஒயிட் போர்டு மேலே என் கவனம் இதை நான் அப்சர்வ் பண்ணலன்னா இது வந்து சாலிடாக தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஓகே, இட் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் அஸ் அ வேவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதாவது பாசிபிலிட்டிஸ்க்கு தமிழ் என்ன, அதாவது ஒரு வேவ் ஆஃப் சாத்தியங்கள், பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஃபிசிக்கல் ஃபார்மில் வரதுக்கான காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒயிட் போர்டு இருக்குது, இது மேலே அப்சர்வேஷன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு சாலிடாக தெரியுது, இது வந்து நிஜமாவே இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் எப்போ என்னோட அப்சர்வேஷன், என்னோட கான்ஷியஸ்னஸ் வெளில போகுதோ அப்போ இது நிஜமாவே சாலிடாக இருக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சாலிடாக இருக்கிறதுன்றது ஒரு சாத்தியம், ஒரு பாசிபிலிட்டி. அந்த மாதிரி தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஒரு சிம்பிளாக ஒரு மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறேனே, இந்த ஒயிட் போர்டு வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸாக இருக்கலாம், ஒரு பேனாக இருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், ஒரு ஏசியாக இருக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளிசிட்டி சேக்காக சொல்கிறேன். அண்ட் இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவங்க. நான் வந்து இது வந்து பிரம்ம, இது வந்து மூட நம்பிக்கைன்னா சொல்லாதீங்க. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கூகுளில் போய் பாருங்கள், சும்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது ஒரு பிரின்சிபல் பேர் சூப்பர் பொசிஷன் வாங்க. அதாவது நம்ம அப்சர்வேஷன், நம்மளோட சுய அறிவு, நம்மளோட கவனம் இல்லைன்னா இந்த உலகம், இந்த பிளானட், இது எல்லாமே ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்குன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு சாத்தியமாக தான் இருக்குமே தவிர நிஜமாவே ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருக்காது. நான் சொல்ல வரதோட கிராவிட்டி, அந்த ஸ்டேக்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அட் எண்ட் ஆஃப் டே எனர்ஜி தான், அண்ட் அட் எண்ட் ஆஃப் டே எல்லாமே சாத்தியங்கள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ நீங்கள் உங்கள் கவனத்தை எங்கே செலுத்துறீங்க, லைக் அட்ராக்ட்ஸ் லைக், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஈவெண்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் அப்சர்வேஷன், உங்கள் கவனம் நிஜமாவே ரியாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நான் ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன். ஓகே, இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் வந்து எனக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு என்ன எப்பவுமே நம்ம நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்கிற எல்லாமே யூ கேன் டெஸ்ட் இட் வித் டைரக்ட் அப்சர்வேஷன் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 நாளைக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே உள்ளே கொண்டு வராதிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக உங்கள் ஆசைகளை உங்கள் மனசுக்குள்ளேயே இமேஜினேஷன் மூலமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு 30 நாளைக்கு இருங்கன்னு சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்கிறேனே, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாவே உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்குதுன்னா யூ கேன் டேக் இட். இல்லை இவன் என்ன லூஸ் பண்ணாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ₹1 செலவு பண்ண போகிறது கிடையாது. அண்டில் ஆர்னஸ் நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், என் கூட சேர்ந்து இந்த ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் ஐ எம் கோயிங் டு டேக் மணி ஃப்ரம் யூ. பட் நான் எல்லாமே இங்கே போட்டுடுறேன், யூ கேன் டெஸ்ட் இட் அவுட். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் இட், யூ கேன் டெஸ்ட் இட் அவுட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பேசுவோம். ஒரு எக்ஸாம்பிள், 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்ட அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு கிளாஸை சுற்றி எல்லாரும் நின்றுக்கிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே தண்ணி இருக்கணும். அண்ட் அந்த கிளாஸ் சுற்றி நீங்கள் எல்லோரும் நின்றுக்கிட்டு எவ்வளோ பச்சையாக கேவலமாக வார்த்தைகள், அதாவது எவ்வளோ ஹேட்ரட் நெகட்டிவிட்டியை வந்து அந்த வாட்டர் மேலே டைரக்ட் பண்ண முடியுமோ டைரக்ட் பண்ணணும், எவ்வளோ முடியுமோ. அண்ட் அட் த சேம் டைம் அந்த கிளாஸ் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் சுற்றி எல்லாரும் நின்றுக்கிட்டு எவ்வளோ நன்மையாக பேச முடியுமோ, எவ்வளோ பாசிட்டிவாக பேச முடியுமோ அந்த வாட்டரை பிளெஸ் பண்ணுங்க. அந்த வாட்டரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி அந்த வாட்டர் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அது வார்த்தைகளாகவும் இருக்கலாம், தாட்ஸ் மூலமாக இருக்கலாம், எமோஷன்ஸ் மூலமாக இருக்கலாம். இப்போது இந்த 2 வாட்டரை 3வது மனுஷன் டெஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நம்பரை கூப்பிட்டு இந்த 2 தண்ணியை குடிச்சு எது நல்ல தண்ணி எது கெட்ட தண்ணி, எந்த தண்ணி டேஸ்ட் நல்லா இருக்குன்னு ஒப்ஜெக்டிவாக அந்த பர்சனுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களோ எதுவுமே தெரியக்கூடாது. பிளைண்டாக வந்து அந்த தண்ணியை குடிச்சு பார்த்து எது விச் டேஸ்ட் பெட்டர் அப்படின்னு கேட்டு பாருங்க. And that will let you know how your attention influences reality. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, ஸோ நான் ஏன் அதை பற்றி பேசுனேன் தெரியல. ஸோ உங்கள் கவனம் எங்கே போகுதுன்னு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த கவனத்தை நம்ம ஏன் வந்து பே அட்டென்ஷன் சொல்கிறோம். இப்போ கிளாஸ்லலாம் வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் பே அட்டென்ஷன் அப்படின்வாங்க. பே அட்டென்ஷன் அதாவது நம்ம செலவு பண்ணுறோம். பே அட்டென்ஷன், நம்ம கிட்டேருந்து ஒரு விஷயம் வெளில போகுது. யூஸ் அட்டென்ஷன் நம்ம எங்கேயுமே பயன்படுத்துறது கிடையாது. பே அட்டென்ஷன் நம்ம எப்பவுமே பே பண்ணுறோம். ஸோ எய்தர் உங்கள் அட்டென்ஷனை தேவையில்லாமல் பிளைண்டாக செலவு பண்ணலாம், செலவு பண்ணி கொஞ்சம் கூட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத மாதிரி நீங்கள் செலவு பண்ணலாம். இல்லைனா உங்கள் அட்டென்ஷன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வயசாக இருந்து புத்திசலித்தனமாக இருந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா ஆர் தேவை இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு நாளைக்கு
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 100% ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருக்குது. ஓகே, அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? ஒர்க்கில் கொஞ்சம், இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம், யூடியூப்பில் கொஞ்சம், மற்ற பீப்புள் கிட்ட கொஞ்சம், அண்ட் மூவிஸ், வேறு என்ன, வேறு எதுக்கெல்லாம் உங்கள் ஃபோக்கஸை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் போதோ அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால, அட்டென்ஷன் கொடுக்கறதுனால, கவனம் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. இன்ஸ்டாகிராம் நோன்றதுனால, டூம் ஸ்க்ரோல் பண்ணுறதுனால, மற்றவன் குழந்தை என்ன பண்ணுச்சு, என்ன சாப்பிட்டான், எங்கே போனாங்க, ஸ்னாப் சாட்டுக்குள்ளே போய் அவன் என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கறதுனால வாட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் யூ கெட்டிங்? அப்புறம் எதுக்கு அதை பண்ணுறீங்க? நானும் பண்ணுவேன் தான், நான் வந்து உத்தமனா கிடையாது. பட் ஐ ரியலைஸ் நான் என்ன பண்ண வரேன்ட்டு ஒரு அவேர்னஸ் இருக்குது. நான் அவேர்னஸை கொண்டு வரேன். அண்ட் ஐம் இன்சிஸ்டிங் அப்பான் யூ தட் யூ ஆல்சோ பிகம் அவேராக இருந்து நம்ம என்ன பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே, இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போகும்போது சும்மா போகிறது கிடையாது. நம்ம ஐ மீன் சும்மா தான் போகிறோம். எந்த ஒரு கான்ஷியஸ் தாட்டும் இல்லாமல் ஒரு டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வாங்க போயிடுது. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மல்டி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர் பீங் இன்வெஸ்டட் இன்டு தீஸ் அப்ளிகேஷன்ஸ். பிஹெச்டி முடிச்சுட்டு இந்த அட்டென்ஷனை எப்படி கிராப் பண்ணுறதுன்றதுக்காக பிஹெச்டி டிகிரிஸ் பண்ணுறாங்க மக்கள். காசு கொடுத்து ஒரு காலேஜுக்கு போய் ரிசர்ச் பண்ணி உங்கள் அட்டென்ஷன் எப்படி குறைக்கலாம், உங்கள் அட்டென்ஷன் எப்படி காசாக்கலாம் தான் இங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை யூ பே அட்டென்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒர்க், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, பீப்புள், இது எல்லாத்தையும் தாண்டி 2 சாய்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் ரியாலிட்டி, நெகட்டிவ் ரியாலிட்டி. அண்ட் டிப்பிக்கலாக 99% ஆஃப் மக்கள் நெகட்டிவ் ரியாலிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபியர், ஆங்ஷியஸ்னஸ், ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி என்ன பண்ணுறது. அதாவது எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா, இந்த ஈவெண்ட் என்ன வேணா இருக்கலாம். திடீர்னு ஒரு செலவு வரதா இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு வெட்டிங்காக இருக்கலாம், வாட் எவர் சிச்சுவேஷன் என்ன வேணா நடக்கட்டும். எல்லா ஈவெண்ட்ஸ்க்கு பின்னாடியும் யூ ஹாவ் அ சாய்ஸ். இந்த ஈவெண்ட்டை வந்து மெனுவாக எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க அண்ட் வெயிட்டர் வந்து உங்கள்கிட்ட மெனு எடுத்துகிட்டு தராரு. ஸோ நீங்கள் எய்தர் அந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற நெகட்டிவிட்டியை பார்க்கலாம், ஆர் பாசிட்டிவிட்டியை பார்க்கலாம். எல்லா பாசிட்டிவ் விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு நெகட்டிவ் ட்ரேட் இருக்குது. எல்லா நெகட்டிவ் இவெண்ட்ஸுக்கு பின்னாடி ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் இருக்குது. அது நம்மளோட வேலை. அந்த பாசிட்டிவ் ட்ரேட், அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கான்ஷியஸ் வேலை. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயம் என்ன வேணா நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அன்எக்ஸ்பெக்டாக ஒரு செலவு வருது, ரொம்ப பெரிய ஒரு செலவு வருது. ஸோ ரியாலிட்டி உங்களுக்கு செக் பண்ணுது, உங்கள் அட்டென்ஷன் எங்கே போக போகுது அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கு ஒரு மெனு மாதிரி. இப்போ உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, அந்த ஈவெண்ட்லேருந்து நெகட்டிவிட்டியை பார்க்கலாமா இல்லை பாசிட்டிவிட்டியை பார்க்கலாமான்னு. பட் என்ன பிரச்சனைனா, பல வருஷமாக நம்ம ஒரு வகையை திங்க் பண்ணி பழகிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக we humans are inclined and evolved to see only the negativity in events. Because ஆதிகால காலத்தில், ஆர் when people were hunters and people were gatherers, அந்த பீரியடில் நெகட்டிவிட்டி தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஓகே, நம்ம ப்ரைமல் பிரெயின் predators இருக்கா, ஒரு சிங்கம் வந்து நம்ம சாப்பிட்ற போகுது, புலி வந்து நம்ம சாப்பிட்ற போகுதுன்னு சொல்லிட்டு we were constantly on alert. ஸோ அதனால நம்ம ப்ரைமல் பிரெயின், நம்மளோட மூளை நெகட்டிவிட்டியை பார்க்க தான் டியூன் ஆயிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவிட்டி வந்து பாசிட்டிவிட்டி. ஸோ அதனால தான் கவனமாக இருங்க, டெய்லி அவேராக இருங்க, நம்ம மைண்ட் எங்கே போகுது அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டில் பிரிங் யுவர் செல்ஃப் டு பாசிட்டிவிட்டி. பட் அதுக்கு நீங்கள் அவேராக இருக்கணும். இந்த அவேர்னஸ் இல்லைன்னா, அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா ரியாக்ட் பண்ணி ஃப்ரீக்வன்சி மாறி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து, அண்ட் சில டைம்ஸ் ஆக்ஷன்ஸ் கூட தேவையில்லை, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரியாலிட்டியில் தான் திருப்பி வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அங்கே தான் ஸ்டக் ஆகி நிற்பீங்க. ஓகே, ஸோ ஈவன் வென் இந்த நெகட்டிவிட்டி அந்த இவெண்ட்டில் நெகட்டிவிட்டி உங்களுக்கு கன்சியூம் பண்ணாலுமே, நீங்கள் அவராக இருக்கிற பட்சத்தில் யூ கேன் ஸ்டில் மூவ் ஆன் டு பாசிட்டிவிட்டி. பல நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம்.
அந்த நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் இப்போ வரைக்கும் நெகட்டிவாக தான் இருக்கா? அதில் ஒரு பாசிட்டிவிட்டியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? பிகாஸ் என்னோட வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் நடந்த நிறைய 99% ஆஃப் நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் எனக்கு இப்போ வரைக்கும் பாசிட்டிவாக தான் மாறி இருக்கு. அந்த மொமெண்ட்டில் இட் மைட் சீம் நெகட்டிவ் டு மீ. அந்த மொமெண்ட்டில் என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தான் எனக்கு இருந்ததே தவிர, பட் ஒரு லாங் ஹொரைசன் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நெகட்டிவ் இவெண்ட் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் இவெண்ட்டாக தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, கரண்ட் போயிடுச்சு, பட் ஸ்டில் கேமரா முன்னாடி நான் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, பாசிட்டிவ் அட்டென்ஷன் இருக்கிற வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வைப்ரேஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ரியாலிட்டி மாறும். பட் நீங்கள் நெகட்டிவ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் பிடிச்ச எக்ஸாம்பிள் தான், நீங்கள் வந்து 5 lakhs மேக் பண்ணுறீங்க, பட் உங்கள் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும், 15 lakhs 20 lakhs எடுத்துன்னு போகணுன்ற பட்சத்தில் அந்த பிஸ்னஸ்க்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வர எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் தான் உங்கள் மைண்டில் கன்சூம் ஆகிட்டு இருக்குன்னா அதுதான் உங்கள் ஃப்ரீக்வன்சியாக மாறும். அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் ரியாலிட்டியும் ஒரிஜினேட் ஆகும். ஸோ என்ன கோல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது until unless you fix your attention. உங்கள் கவனத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எதுவுமே மாறாது. ஸோ டே டு டே லைஃப்பில் இந்த சோஷியல் மீடியா தேவையில்லாத விஷயங்களில் ஃபோக்கஸை போடுறதை கட் பண்ணிவிட்டு கான்ஷியஸாக உங்களோட ட்ரீம் ரியாலிட்டி என்ன, உங்களோட ஐடியல் ரியாலிட்டி என்ன, உங்களோட கனவு உலகம் என்ன, அதாவது எந்த மாதிரி உங்கள் லைஃப் இருந்தால் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சும்மா சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, அந்த லைஃப் மேலே எப்போவுமே உங்கள் ஃபோக்கஸை வைங்க. நிறைய பேருக்கு ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு நல்ல ஹெல்த், அவங்க அச்சீவ் பண்ணுற கோல்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்க கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டா they will be happy. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் அ பிஸ்னஸ், இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் இட் டு 15 lakhs 20 lakhs அப்படின்னு நீங்கள் ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நிஜமாக 15 lakhs 20 lakhs ஸ்கேல் பண்ண என் லைஃப் எப்படி இருக்கும், நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன்ற சிச்சுவேஷன்ஸ் மேலே உங்கள் ஃபோக்கஸை வைங்க. ரேதர் தேன் ஸ்கேல் பண்ண முடியலன்னா என்ன ஆகுது, ஐயோ ஸ்கேலே பண்ண முடியலையே, பிஸ்னஸ் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது, ஐயோ என்னோட எம்ப்ளாயிஸ்க்குலாம் நான் சம்பளம் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறதுன்ற சினாரியோஸ் மேலேயும் உங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் 100% அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸில் ஒரு 51%, மினிமம் 51% உங்களோட ஐடியல் ரியாலிட்டி, உங்களோட செமையான சூப்பரான லைஃப் மேலே ஃபோக்கஸை வைக்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரியாலிட்டியும் மாறும். ஸோ இந்த விஷயம் பண்ணுறதுக்கு டெய்லி நீங்கள் அவேராக இருக்கணும். என்னோட தாட்ஸ் எங்கே போகுது, என்னோட கவனம் எங்கே போகுதுன்னு நீங்கள் அவேராக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஃப்யூச்சர் சினரிஸ்லாம் பண்ணணும்னு இல்லை, இப்போ கரண்ட் லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள் கூட நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் என்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் ஃபீல் பண்ணுங்கள். பிகாஸ் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அண்ட் மேக்னிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள் மேலே நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இன்னும் நன்றியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸ் தான், இன்னும் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃப்யூச்சர் சினாரியோ பற்றி தான் யோசிக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி நடந்த விஷயங்களை பற்றி கூட நீங்கள் கிரேட்ஃபுல்லாக நன்றியாக ஃபீல் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அதில் நீங்கள் கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video. உங்களுக்கு என்ன கனவு வேணா இருக்கலாம், என்ன கோல் வேணா இருக்கலாம், என்ன டிசைர் வேணா இருக்கலாம், என்ன ஆசை வேணா இருக்கலாம், எந்த ஆசை எந்த கோல் எதுவாக இருந்தாலும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருந்தால் தான் எந்த கோலாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சியை டைசெக்ட் பண்ணி தோண்டி பார்க்கும்போது தேர் இஸ் யுவர் எமோஷன்ஸ், அதாவது உங்களோட எமோஷன்ஸ், உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் கவனம், உங்கள் அட்டென்ஷன், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்கள் தாட்ஸ் வித் எமோஷன் அண்ட் உங்கள் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃப்ரீக்வன்சியோட காம்பனன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே அலைன் ஆகும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கார் வேணுன்ற பட்சத்தில் உங்கள் எமோஷன்ஸ், அதாவது உங்கள் கார் உங்ககிட்ட இருந்தால், அந்த பர்டிகுலர் கார் உங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல, அந்த கார் உங்கள் கூட இருந்தால் என்ன மாதிரி எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் பிலீஃப்ஸ், உங்கள் நம்பிக்கைகள், இந்த கார் என்னால் வாங்க முடியாது, அந்த கார் என்னால் வாங்க முடியாது, இந்த கார் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, கார் வாங்குறது கஷ்டம், கார் வாங்குறது அவ்வளோ சீக்கிரத்தில் பாசிபிள் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி நம்பிக்கைகள் இல்லாமல் காரை வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, என்னால் நினச்சா அடுத்த மாதமே கார் வாங்க முடியும், கார் யார் வேணால் வாங்கலாம், கார் வாங்குறது ஒரு மேட்ரா, அந்த மாதிரி பிலீஃப்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் அட்டென்ஷன், ஐயோ என்கிட்ட கார் இல்லையே, கார் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ன்ற ஒரு தப்பான ரியாலிட்டியில் உங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் ஆல்ரெடி கார் இருக்கிற ரியாலிட்டியில் உங்கள் கவனம், உங்கள் ஃபோக்கஸ் செலுத்தப்படணும். அதுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ், கார் இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க, என்ன மாதிரி தாட்ஸ், என்ன மாதிரி எண்ணங்கள் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கார் இருந்தால் நீங்கள் நன்றியாக ஃபீல் பண்ணுவீங்க, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, கடவுளுக்கு நன்றி சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அண்ட் உங்கள் ரியாக்ஷன்ஸ்,
ஆல்ரெடி கார் இருந்தால் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி உங்கள் லைஃப்பில் வர சுச்சுவேஷன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒரு கார் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேஞ்ச் கோத்ரூ பண்ணிட்டு போவீங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் உங்கள் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி. நான் ஆல்ரெடி எமோஷன்ஸ் பற்றி பேசியிருக்கேன், அட்டென்ஷனை பற்றி பேசியிருக்கேன், தாட்ஸ் பற்றி பேசியிருக்கேன், ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு வீடியோ வரும். அண்ட் இந்த வீடியோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும், கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட், you only get what you expect. Okay, so for example உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் அப் பண்ணணும், இல்லை என் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹீல் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், ஆர் எனக்கு ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கோல், ஒரு டிசையர், ஒரு இன்டென்ஷன், ஒரு ஆசை, ஒரு கனவு இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ஜிம்முக்கு போய் வெயிட் குறைக்க போகிறேன். பட் வாட் யூ எக்ஸ்பெக்ட்? ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை நான் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட்ஸ் தெரியும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது ஆன்டிசிபேஷனாக மாறும். அதாவது தமிழில் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து எதிர்பார்ப்பு, ஆன்டிசிபேஷனுக்கு வந்து எதிர்நோக்கிறது. அண்ட் ஆன்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போது யூ நோ, அதாவது உங்களுக்கு தெரியும் இது நடக்கும்ன்ட்டு. யூ நோ இட் வில் ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்மெட் போடுறது அண்ட் வாட் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன், அதாவது நம்மளோட டெத், அந்த சுச்சுவேஷனுக்கு எதிர்பார்க்கறதுனால தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்மெட், சீட் பெல்ட்ஸ் இது எல்லாமே போடுறோம். ஸோ இன் சம் சார்ட் ஆஃப் வே, இன் அ ஹிடன் வே, வி ஸ்டில் எக்ஸ்பெக்ட் தட் இட் கேன் ஹேப்பன். ஸோ நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க, ஹெல்மெட் போடாதீங்க சொல்ல போகிறது கிடையாது. அது பண்ணவும் பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் ரைட். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் ஆணித்தரமாக உங்கள் ஹார்ட்லேருந்து நீங்கள் நம்புறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்ட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அது உண்மையாக இருந்தால் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவுமே எடுக்க வேணாம். பட் அந்த மாதிரி ஒரு ரேடிக்கலான ஐடியா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஐடியாவை உங்களை அக்செப்ட் பண்ண சொல்லி நான் கேட்கவே மாட்டேன். அண்ட் ஆப்வியஸ்லி அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் நாட் ரெடி. நீங்கள் அந்த மாதிரி ஐடியாஸை வந்து அக்செப்ட் பண்ணி உள்வாங்கிட்டு இருக்கிறது அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகலை. ஸோ அஃப்கோர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்மெட், சீட் பெல்ட்ஸ் கண்டிப்பாக போடணும், மாற்ற கருத்தே இல்லை. ஓகே, பட் இது வந்து லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன்ஸ். இதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு புரியும். ஸோ லெட்ஸ் சே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு அந்த பிஸ்னஸ் டல்லாக தான் இருக்கும், அதுக்கு மேலே தான் பிக்கப் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஆர் எல்ஸ் பிஸ்னஸ் போடுறேன், ஒரு நல்ல பிஸ்னஸ் நான் போடுறேன், அஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸ் வர போகிறாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஆர் மேரேஜ் ஆனாலே வந்து சண்டை சச்சரவு தான் இருக்கும், மேரேஜ் ஆனாலே ஒரு ஸ்கேரியான விஷயம், மேரேஜ் ஆனாலே ஒரு பயமான விஷயம், மேரேஜ் ஆனால் பொண்ணுங்க மாறிடுவாங்க, பசங்க மாறிடுவாங்க. வாட் டு எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் யுவர் மேரேஜ்? பிரேக்கப். நிறைய பேர் நான் பார்க்குறேன், முக்கியமாக என் ஜென்ரேஷனில். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் என் ஆடியன்ஸில் வந்து கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன் இருக்கீங்க, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் மை பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிலேட் ஆகணும்னாலும் பரவாயில்ல. நிறைய பசங்க, நிறைய பொண்ணுங்க பிரேக்கப் நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் லைஃப்பில் இட்ஸ் அ நார்மல் திங் தட் மெனி பீப்புள் ஹாவ் டு கோ த்ரூ. அண்ட் ஒரு பிரேக்கப் நடக்குதுன்னா எனக்குமே லவ்வே வேண்டாம், லவ்னால ஏமாற்றம் தான், எல்லா பசங்களுமே ட்ராஷ் தான், எல்லா உமனுமே ட்ராஷ் தான். அகெயின் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆர் ஃபோர்த், ஜாப் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது லே ஆஃப் நடந்திருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், நீங்கள் இப்போ தான் வேலை தேடுறீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வாட் ஒரு பொதுவாக டிப்பிக்கலாக இந்த மாதிரி சினாரியோவில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஒர்க்கிங் பீப்புளுக்கு? ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் போட்டால் அஃப்கோர்ஸ் 90% ரிஜெக்ஷன் வந்துடும். அஃப்கோர்ஸ் பாதி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அஃப்கோர்ஸ் எனக்கு இன்டர்வியூ கிடைக்கிறது கஷ்டம் தான். அஃப்கோர்ஸ் நான் 100 அப்ளிகேஷன் போட 2 இன்டர்வியூ தான் வரும்.
they are expecting it. It's not reality. They are creating the reality. Because உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன்ஸில் இட்ஸ் ஓகே டு கீப் எ பேக்கப், அதெல்லாம் விட்டுருவோம். பட் டே டு டே லைஃப்பில், டே டு டே கோல்ஸில் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? பிகாஸ் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறீங்களோ அதை ப்ரிப்பேர் அதுக்கு நோக்கி தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், இன்கேஸ் வேலை கிடைக்கலாம் என்ன பண்ணுறது? எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இந்த பொண்ணோட நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குது, இன்கேஸ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? பிரேக்கப் ஆகிடும், ஒருவேளை சண்டை வரும். எக்ஸ்பெக்டேஷன். எல்லாமே இப்படி தான், எல்லாமும் இப்படி தான். லவ்னாலே கெடுதி எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறீங்க, ஓகே, பிஸ்னஸ்னாலே ரிஸ்க் தான். பிஸ்னஸ் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபெயிலியர்ஸ் ஆகும். எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, ஜான்வரி டு மே எனக்கு நல்லா சேல்ஸ் நடக்கும், பட் அஃப்கோர்ஸ் மே டு டிசம்பர் எனக்கு பெருசாக சேல்ஸ் நடக்காது, பிகாஸ் சீசன் கிடையாது. நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம். எக்ஸ்பெக்டேஷன். இது எதுவுமே ஃபேக்ட் கிடையாது, இது எல்லாமே உங்கள் பிலீஃப், இது எல்லாமே உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் எதுக்கு எல்லா தடவையும் நெகட்டிவ் சினாரியோஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? ஏன்? அதுக்கு ரீசன் இருக்கு. Why do I always expect negative things? So இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. The first is programming or upbringing or conditioning. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ சின்ன வயசுலேருந்தே என்ன ப்ரோக்ராமிங் நம்மளுக்குள்ளே செலுத்தப்படுது, எப்படி நம்ம வளர்கிறோம், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சொசைட்டி, நம்ம ஸ்கூல்ஸ், நம்ம நெய்பர்ஸ், நம்மளை சுற்றி ரிலேட்டிவ்ஸ், என்ன கண்டிஷனிங், என்ன ப்ரோக்ராமிங் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்து. வி ஆர் ட்ரெயின்ட் டு எக்ஸ்பெக்ட் ஹார்ட் திங்ஸ். சின்ன வயசுலேருந்து வி ஆர் ட்ரெயின்ட் டு எக்ஸ்பெக்ட் ஹார்ட் திங்ஸ். வி ஆர் நாட் ஒரு விஷயத்துலேருந்து எப்பவுமே பெஸ்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. பிகாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த நெகட்டிவ் அண்ட் எக்ஸ்பெக்டிங் த நெகட்டிவ் இஸ் த நார்ம். அதுதான் இங்கே நார்மல். பட் அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் அப்நார்மல் திங் இங்கே எல்லாருமே பண்ணுறது. பட் அதுதான் நார்மல்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டிங் த வர்ஸ்ட். அண்ட் இதில் என்ன இன்னும் கவலைக்கடமான ஒரு தற்கொலைத்தனமான, ஐ எம் சாரி பட் இட் இஸ் தற்கொலைத்தனம். இன்ஸ்டாகிராமில் ஆர் ஈவன் இன் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், இன் மெனி பீப்புள் நான் பார்க்குறது என்னன்னா, ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த வர்ஸ்ட் ஸோ தட் யூ கான் பி டிசப்பாயிண்ட். அதாவது டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே இருக்கிறதே வேர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய கோட்ஸ் இருக்குது. நிறைய பேர் இதை ஃபாலோ வர பண்ணுறாங்க, ஆஸ் தேர் லைஃப் ஃபிலாசபி இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த உலகம், திஸ் வேர்ல்டு எப்பவுமே உங்ககிட்ட நெகட்டிவிட்டியாக செல் பண்ண பார்க்கும். எப்பவுமே ஒரு லேக், ஒரு லிமிட்டேஷன், ஒரு லோ வைப்ரேஷன் தான் உங்களுக்கு செல்ஃப் ட்ரை பண்ணுமே தவிர ஹை வைப்ரேஷனல் திங்ஸ் எப்பவுமே உங்கள்கிட்ட விற்கணும்னு எதிர்பார்க்காது. எப்போவுமே நியூஸை பாருங்கள், வாட் டு தே சே? நியூஸ் எடுத்து பார்த்தாலே, சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலே, இந்த கம்பெனியில் 5000 பேர் தூக்கிட்டான், அந்த கம்பெனியில் லே ஆஃப் நடந்துருச்சு, ஸ்டாக் மார்க்கெட் கவுந்துச்சு, கிரிப்டோ மார்க்கெட் கவுந்துச்சு, ரிசெஷன் நடக்குது, இன்ஃப்ளேஷன் எங்கேயோ போகுது, கவர்மெண்ட் சரியில்லை, கரப்ஷன் நடக்குது. ஸோ வாட் ஆர் யூ பீயிங் ட்ரெயின்ட் ஆன்? என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு இந்த உலகம் உங்களை ட்ரெயின் பண்ணுது சின்ன வயசுல இருந்து. வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? ஸோ இட் இஸ் ஆல்சோ பிஹேவிங் அஸ் அ கோப்பிங் மெக்கானிசம். ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடக்குதுன்னா அந்த மொமெண்ட்டில் அது டிசப்பாயின்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியலாமே தவிர ஒரு பிக் பிக்சர் எடுத்து பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லையா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஸோ ஓகே, ஸோ இதுதான் உங்கள் கோல். ஓகே, த கோல் இஸ் ஃபார் யூ டு கெட் அ ஜாப். ஒரு ரொம்ப ஹை பேயிங்கான ஒரு 6 figure ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, அண்ட் இதுதான் உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் இன்னும் ஜாபில் தான் இருக்கீங்க, பட் யூஆர் மேக்கிங் லைக் 30K per month ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க, நான் இந்த ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஒரு 6 figure salary நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெயிட் லைன். நான் இந்த ஜாபை குவிட் பண்ணுறேன், அடுத்த நாளே எனக்கு 6 figure ஜாப் வந்துடும், ரேண்டமாக வந்துடும், ரொம்ப மேஜிக்கலாக வந்துடும். The moment you change your frequency,
உங்கள் ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு பாத் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு பாத் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பேர் தான் பிரிட்ஜ் ஆஃப் இவெண்ட்ஸ். இந்த இவெண்ட்ஸை கோ த்ரூ பண்ணி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த பிரிட்ஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணாமல் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அச்சீவ் பண்ண முடியாது. இந்த பிரிட்ஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நான் கோ த்ரூ பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிட்ட நான் போகணுன்ட்டு யாராலுமே சொல்ல முடியாது. இட் இஸ் த யூனிவர்சல் ஜாப். ஸோ இந்த பாத்தில் நீங்கள் ஒரு இந்த பாத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் யூ லூஸ் யுவர் ஜாப், அண்ட் இந்த பாயிண்டில் you lose your savings. So பிக் பிக்சர் தெரியாமல் இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆர் இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஐயோ எனக்கு வேலை போச்சு, ஐயோ நான் சேவிங்ஸ் வச்சுருந்த எல்லாமே போயிடுச்சேன்னு அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த இடத்த ஒரு மினி ட்ராமாவாக்கி இனிமேல் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, என் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு, என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, நீங்களே அந்த இடத்த டிசிஷன் எடுத்து ஒரு தப்பான நெகட்டிவான திங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஆஃப் இவெண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நான் ஒரு இன்னொரு கான்டெக்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் இந்த வேலையை விட்டால் தான் இந்த வேலையை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எப்படி நீங்கள் 2 வேலையை பார்க்க முடியாது. ஸோ யூனிவர்ஸ் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் உங்கள் வேலையை வந்து விட வைக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி அதை தோணும்னா ஐயோ அந்த வேலையை விட தூக்கிட்டாங்களே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். பிகாஸ் யூ ஆர் ட்ரெயின்ட் டு எக்ஸ்பெக்ட் பேட் திங்ஸ், யூ ஆர் ட்ரெயின் டு எக்ஸ்பெக்ட் நெகட்டிவ் திங்ஸ். நீங்கள் ஒரு நாயை ட்ரெயின் பண்ணால் அது எவ்வளோ லாயலாக அந்த ட்ரைனிங் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே ட்ரெயின் ஆகப்படுறோம் இந்த உலகத்தினால, இந்த வேர்ல்டுனால. நெகட்டிவ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஜாப் லூஸ் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் எந்த ஹோப்பும் லூஸ் பண்ணல. ஓகே, நினச்ச மாதிரி நான் ஜாப் விட்டுட்டேன், ஸோ ஐ எம் ரெடி, நான் வந்து 6 ஃபிகர் ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஒரு வில் பவர் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பட் கொஞ்ச நாளில் யூ லூஸ் யுவர் சேவிங்ஸ் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைமில் அது கெட்டதாக தான் இருக்கும், கெட்டதாக மாதிரி தான் தெரியும். பட் வாட் இஃப் அந்த சிச்சுவேஷன் நடந்ததுனால நீங்கள் பரவாயில்லடா நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன், இவ்வளோ நாளாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஜாப்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன், ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து யூ ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ரிஸ்கியர் கம்பெனிஸ் as well. And fortunately you get an interview and you crack that interview and you land the job. I'm just saying it as an example. இதே மாதிரி நடக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. What I'm trying to say is, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட் வந்து கெட்டது தான், இது வந்து இந்த சமயத்தில் இது எனக்கு கெட்டது தான் அப்படின்னு யூ கேன் நெவர் எவர் எவர் ஜட்ஜ் இட். பிகாஸ் ஒன்ஸ் யூ ஹவ் மேட் அ டிசிஷன், எனக்கு இந்த டிசைர் வேணும், எனக்கு இந்த ஆசை வேணும், இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன்ட்டு உங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் மாற்றிட்டு ஆல்ரெடி அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்தால், ஆல்ரெடி அந்த கோல் உங்ககிட்ட இருந்தால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்ட்டு உங்கள் ஃப்ரீக்வன்சி மாற்றின அப்புறம் அந்த பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ அந்த பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் என்ன நடந்தாலுமே there needs to be faith, there needs to be conviction. ஓகே, ஸோ நான் ஃபெய்த்னு சொல்லும் போது, நான் ஃபெய்த் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃபெய்த்னா நம்பிக்கை, அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை, ஒரு அன்சீன் இன்விசிபிள் ஃபோர்ஸ் மேலே நம்பிக்கை. ஸோ ஃபெய்த்லாம் வந்து சும்மா அப்பெல்லாம் கிடையாது. ஃபெய்த்தோட எட்டிமிலாஜிக்கல் ஒரிஜின், அதாவது ஃபெய்த்தோட ஒரிஜின் என்ன? ஸோ ஃபெய்த்தோட ஒரிஜின் வந்து ஃபீடஸ், அதாவது லாட்டின் மொழியில் ஃபீடஸ்ன்ற வேர்டில் இருந்தால் இங்கிலீஷில் ஃபெய்த் அப்படின்னு ஒரு வேர்டை கிரியேட் பண்ணாங்க. ஃபீடஸ்னால் என்னன்னா கான்ஃபிடென்ஸ். அண்ட் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பேசுறது கன்விக்ஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்புறதுக்கு மட்டும் போதவே போதாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, லைட்லாம் ஆஃபில் இருக்குது, அந்த சுவிட்சை போடும்போது லைட் ஆன் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நம்புறீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா? அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சந்தேகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஐ நோ, அதுக்கு பேர் தான் கன்விக்ஷன். எனக்கு இது தெரியும், இது நடக்கும், நோ மாட்டுக்கிறது. உங்ககிட்ட வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் நிதிஷ்னா,
உங்ககிட்ட வந்து உங்கள் பேர் நிதிஷ் கிடையாதுன்னு சொன்னால் சிரிச்சுட்டு போவீங்க. பிகாஸ் யூ ஆர் ஃபுல் ஆஃப் கன்விக்ஷன். நான் உங்ககிட்ட வந்து வானம் வந்து ப்ளூ கிடையாது, நீலம் கிடையாது, அது வந்து பச்சை, அது வந்து க்ரீன்னு சொன்னால் சிரிச்சுட்டு போவீங்க. பிகாஸ் யூ நோ, உங்களுக்கு தெரியும் வானம் ப்ளூ கலரில் தான் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் ஃபெய்த், அதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது யூ ஹாவ் டு பி இன் த கன்விக்ஷன் தட் யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர். இந்த விஷயம் நடக்கும், ஒரு 6 figure ஜாபுக்கு நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன். ஸோ வேலை போனால் என்ன, சேவிங்ஸ் யூஸ் பண்ணால் என்ன? பட் ஒரு 3D வேர்ல்டில், ஒரு 3D ரியாலிட்டியில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேவிங்ஸை லூஸ் பண்ணுறீங்க, அந்த பிரிட்ஜ் ஆஃப் இவெண்ட்ஸில் ஒரு தப்பான ஒரு அந்த இடத்துக்கு மோசமான இன்சிடென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஸோ உங்கள் ஃபேமிலியை பார்க்க வேண்டியது இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிஸ்க்கான நீட்ஸ் இருக்கலாம், அது எல்லாமே நீங்கள் காம்பன்சேட் பண்ணி மீட் பண்ணி தான் ஆகணும். 3D ரியாலிட்டியில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஓகே, சேவிங்ஸ் லூஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ண போகணும், ஸ்விக்கி டிரைவர் ஆகணும், என்ன வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 3D ரியாலிட்டியில் என்ன பண்ணணுமோ அது நீங்கள் பண்ணுங்கள். பட் மைண்ட் லெவலில் மென்டலி நீங்கள் எப்படி இருக்கீங்க அதுதான் இங்கே முக்கியம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3D ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறது, உங்கள் லைஃப் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் யுவர் ஃபேமிலி மைட் ஹேவ் நீட்ஸ், யூ மைட் ஹேவ் நீட்ஸ், உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். பட் மைண்ட் லெவலில், ஐடென்டிட்டி லெவலில், ஃப்ரீக்வன்சி லெவலில் எப்படி இருக்கீங்க, என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அதுதான் இங்கே முக்கியம். ஸோ நீங்கள் அதே ஃப்ரீக்வன்சியில் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் யூ வில் கெட் a 6 figure ஜாப், ஆமாம் எனக்கு 6 figure ஜாப் கிடைக்க தான் போகுது, கிடைச்ச உடனே நான் ஐம் கோயிங் டு டர்ன் மை லைஃப் அரவுண்ட், என் லைஃபை சேஞ்ச் ஆக போகுதுன்னு அந்த ஒரு கன்விக்ஷன், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகே, இன்டர்வியூ, ஒரு ஹை பேயிங் ஜாப் இன்டர்வியூ வரும்போது என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனே நீங்கள் இருக்க யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர். ஸோ நம்ம ஏன் ஆல்வேஸ் நெகட்டிவ் திங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பட்சத்தில் நம்ம ட்ரெயின் ஆகியிருக்கோம், அந்த ட்ரைனிங் வந்து வெளில வந்தாகும். அண்ட் செகண்ட் ரீசன், இட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்துட்டோம். செகண்ட் ரீசன் எக்ஸ்பீரியன்ஸ்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடக்குது, உங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடக்குது. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நெக்ஸ்ட் வர போகிற எல்லா பொண்ணுங்க, எல்லா பசங்க யாராக வந்தாலுமே என்னை ஏமாற்ற தான் போகிறாங்கப்பா, ஏமாற்ற தான் போகிறாங்க. கவர்மெண்ட் நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணுதுன்னா கவர்மெண்ட் எப்பவுமே தீங்கு தான் பண்ணணும், கவர்மெண்ட்னால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இஃப் யூர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த கவர்மெண்ட் டு நாட் சர்வ் யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் எனக்கு வேலை நடக்காது, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போனாலே வேலை இழுத்து அடிப்பான். அது நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு, நீங்கள் எதுக்கு இங்கே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஹூ ஆர் யூ டு எக்ஸ்பெக்ட்? நீங்கள் என்ன கடவுளா? நீங்கள் என்ன ஒரு ஃபியூச்சர் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சேஜா? நீங்கள் என்ன புத்தரா? நீங்கள் என்ன ஜீசஸா? நீங்கள் என்ன கிருஷ்ணாவா? யூ ஆர் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங். ஸோ எப்படி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலே அதான் நடக்கும் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எய்தர் யூ ஆர் ட்ரெயின்ட் ஆர் யூ ஹேட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எய்தர் மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்கிறீங்க, ஆர் நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாலும் எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்கிறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் 2 தடவை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே வந்து ஒர்க் டிலே ஆனதுனால 3ஆவது தடவை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுனால அந்த ஒர்க் டிலே ஆகும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க தேவை இல்லையே, ஈஸியாக நடக்கும். ஆஃப்கோர்ஸ் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் எனக்கு ஈஸியாக வேலை முடியும், அதுதான் அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது. ஸோ அதுக்குன்னு நான் போகிறேன், நான் நல்ல எக்ஸ்பெக்டேஷனோடய நான் போகிறேன், பட் ஒரு நாள் டிலே ஆகுதுன்னா ஐ வில் ஸ்டில் பி இன் தட் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகி வெளில வரவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போச்சுரா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் டிலே பண்ணிட்டான், என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த இடத்துல நான் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா தென் பாயிண்ட்டே கிடையாது, there's no point. அடுத்த நாள் எனக்கு வேலை முடியலாம், பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணி திரும்பி பழைய ஓல்டு ஃப்ரீக்வன்சி நான் போகிறேன் அப்படின்னா தென் ஐ கேன்சல் அவுட் த பிரிட்ஜ் ஆஃப் இவெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு கீழே there's a sense of conviction and belief. ஸோ என்னென்ன நீங்கள் டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்னென்ன லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அடுத்த மாதம் பிஸ்னஸ் நல்லா போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை அடுத்த மாதம் சீசன் கிடையாது என் பிஸ்னஸ் பெருசாக ஆவரேஜாக தான் போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆர் இந்த கப்பிள்ஸ் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 months சண்டே இல்லாமல், ஃபைட்டே இல்லாமல், ஆர்குமெண்ட்டே இல்லாமல் போகுதுன்னா they will start expecting a fight, they will start expecting an argument. என்னடா 3 மாசமா எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டே இல்லாமல் போகுது, அப்போ கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட் வரணுமே, ஒரு பிரச்சனை வரணுமே.
they will start expecting it. ஆர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு 5 months நல்லா போகுது, பட் உங்களால் இதை நம்ப முடியல. என்னடா இது 5 months-ஆக நம்ம ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும் அண்ட் மந்த் ஆன் மந்த் நம்ம இன்னும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், எதுவும் சரியில்லையே, அப்போ கண்டிப்பாக அடுத்த மாதம் எதுவும் பெருசாக வரப்போகுது. எக்ஸ்பெக்டேஷன். ஏன், எதுக்கு, ஏன்? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க, எக்ஸ்பெக்டேஷன் வச்ச மாதிரியே யூ கெட் வாட் யூ எக்ஸ்பெக்ட். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அது வந்து சேர்ந்தோடனே, பாத்தியா, ஐ டோல்ட் யூ ஸோ, நான் சொன்னேன் பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பாத்தியா. அகெயின் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் இது மேலே இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உண்மை, இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நிஜம், இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னேன் பார்த்தியா, சொன்ன மாதிரி நடந்துச்சு. திருப்பி இட்ஸ் அ சைக்கிள், இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள், இட்ஸ் அ டேஞ்சரஸ் சைக்கிள். ஸோ இங்கே இந்த சைக்கிள் எப்படி பிரேக் பண்ணலாம்? உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரணுமோ அதுவும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன வருதுன்னு சேஞ்ச் ஆன உடனே யூ வில் கம் டு நோ த ரியல் ட்ரூத். நிஜமான உண்மை என்னன்னு நீங்கள் கற்றுப்பீங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ எப்படி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம், அதுதான் அடுத்த கேள்வி. க்ரீன் யூஸே பண்ணலாம் நினைக்கிறேன், க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ சேஞ்சிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருக்கிறதுக்கான காரணம், you have a negative charge. ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஏன் வந்துச்சு, ஏன் இந்த நெகட்டிவ் எமோஷனல் சார்ஜ் உங்களுக்குள்ள இருக்குன்னா, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சின்ன வயசில் நீங்கள் எதை கோத்ரூ பண்ணியிருக்கிற ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், ஆர் நீங்கள் அது நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ட்ரெயினும் ஆகிருக்கலாம். ஸோ எனிவே யூ ஹாவ் அ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு யூ நீட் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஏன் வந்துச்சு, இன்டென்ஸ் நெகட்டிவ் இவெண்ட் இதனால வந்துச்சு. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன வேணும், ஒரு இன்டென்ஸ் பாசிட்டிவ் இவெண்ட். ஓகே, ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது ரியல், எது இமேஜினேஷன், எது கற்பனைன்னு சுத்தமாக அடையாளம் காமிக்கிற கேப்பபிலிட்டியே கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உண்மை தான். ஸோ ஒரு இன்டென்ஸ் பாசிட்டிவ் ஈவெண்ட்டை உங்கள் இமேஜினேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி க்ரியேட் பண்ணலாம், யூ கெட் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஒன்ஸ் யூ கெட் ரிலாக்ஸ்ட், ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காருங்க, படுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ஆன அப்புறம் யூஸ் யூர் இமேஜினேஷன். உங்களுக்கு என்ன டிசைர் வேணுமோ, அதாவது என்ன ஆசை உங்களுக்கு இருந்தாலும் அந்த ஆசையை கற்பனை மூலமாக உள்ளுக்குள்ளே பூர்த்தி செஞ்சுக்கோங்க. யூ ஃபுல்ஃபில் யூர் டிசைர் வித்தின் த்ரூ இமேஜினேஷன், த்ரூ அவேர்னஸ். ஸோ ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஆன அப்புறம் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி அந்த ஆசை ஒரு அந்த கோல் அச்சீவ் பண்ண அப்புறம் என்ன நடக்கும், என்ன சீன்ஸ் நடக்கலாம், அதை இமேஜின் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜினேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இமேஜின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிரும், அதாவது இம்ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ ஈஸியாக ஒரு இன்டென்ஸ் பாசிட்டிவ் ஈவெண்ட்டை நீங்கள் இமேஜினேஷன் மூலமாக க்ரியேட் பண்ணதுனால ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் அவுட் ஆகிடும், ஆஃப் செட் ஆகிடும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை நீங்கள் திருப்பி டெய்லி பண்ண உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னடா இவனுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும் போல். ஓகே, உங்கள் பேர் நிதிஷ்னா, ஓகே நிதிஷ்க்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும் போல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் பெஸ்ட் திங்ஸ் அவுட் ஆஃப் லைஃப். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் இன்டர்வியூ செலக்ட் ஆக தான் போகிறேன். செலக்ட் ஆகணும்னா கூட நான் எப்படியும் வேலைக்கு எடுத்துக்க தான் போகிறாங்க.
நான் ஒரு காரில் நான் போகிறேன்னா என்னை எவனும் வந்து கிராஸ் பண்ண போகிறது கிடையாது, எவனும் என்கிட்ட வம்பு இழுக்க போகிறது கிடையாது, எனக்கு ஸ்மூத்தான ரைடாக இருக்கும். ஸோ யூ ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எனி சுச்சுவேஷன். அண்ட் திஸ் ஆல்சோ ரெக்வயர்ஸ் டிசிப்ளின். உங்கள் இமேஜினேஷனை மட்டும் நம்பாமல் கான்ஷியஸாக எப்போலாம் வந்து நம்ம நெகட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்ற பட்சத்தில் உங்கள் மைண்டை ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஏன் நெகட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களே நீங்கள் கேள்வி கேட்டு அவேராக இருந்து இந்த சுச்சுவேஷனில் என்ன பெஸ்ட்டான எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்ன்ட்டு தேடுங்க, ஆன்சரை தேடுங்க. உங்கள் மைண்டு கிட்ட இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்ன பெஸ்ட்டான எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்ட உடனே உங்கள் மைண்ட் உங்கள்கிட்ட ஆன்சர் கொடுக்கும், பதிலை கொடுக்கும். பிகாஸ் உங்கள் மைண்ட் வந்து ஒரு ஆன்சர் சீக்கிங் மிஷன். நீங்கள் ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டு கேட்குறீங்கன்னா அதால் ஆன்சர் சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம மைண்டோட நேச்சரே அதான். எந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்டாலுமே அது பதில் சொல்லியே ஆகணும், உங்கள் மைண்ட் பதில் சொல்லி ஆகணும். ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்ன பெஸ்ட்டான எதிர்பார்க்கலாம், என்ன பெஸ்ட்டான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பின்னாடி யூ மஸ்ட் ஹாவ் கன்விக்ஷன் ஆர் ஃபெய்த். அதாவது தெரியணும், ஆமாம் இது நடக்க தான் போகுது, ஃபுல் ஸ்டாப். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு டவுட் கிடையாது, ஒரு பேக்கப் பிளான் கிடையாது, எந்த ஒரு பிளான் பியுமே கிடையாது. நான் ஸ்விட்ச் போட்டால் லைட் எரிய போகுது, அவ்வளோதான். தெரியும், எனக்கு இந்த விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் கன்விக்ஷன், அதுக்கு பேர் தான் ஃபெய்த். அதுதான் நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பின்னாடி இருக்கிற கன்விக்ஷனை வளர்த்துக்கணும். கன்விக்ஷன் எப்படி இப்போ வளர்க்குறதுன்னு கேட்டால் சிம்பிள். நான் இப்போ சொன்னது அதே தான். த மோர் யூஸ் இன் இமேஜினேஷன், உங்கள் கற்பனை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணி இந்த இமேஜினேஷன் மூலமாக எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எவ்வளோ உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்கள் வெளில கொண்டு வரீங்களோ, எவ்வளோ வந்து எமோஷன்ஸ் லைக் சந்தோஷம், நிம்மதி, செக்யூர்னஸ், கிராட்டிடியூட், நன்றியாக ஃபீல் பண்ணுறது, ஒரு காமாக ஃபீல் பண்ணுறது, ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் நீங்கள் டே டு டே கோ த்ரூ பண்ணிக்கிட்டே, இமேஜினேஷன் மூலமாக கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் கன்விக்ஷன் வளரும், உங்கள் ஃபெய்த் வளரும். ஆமாம் இது நடக்க தான் போகுது. ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணனாலும் சரி, நீங்கள் ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை என்ன ஆசை, வாட் எவர் டிசைர் யூ ஹேவ், திஸ் இஸ் த ப்ராசஸ் on how you can expect good things out of life and make it true in your reality. இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நல்ல விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்து நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஸோ கடைசியாக நல்லதே நினைங்க, அதான் நல்லதே நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிம்பிள். நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த ப்ராப்ளம்ஸை யூஸ் பண்ணுவோம். கெட்டது எதுக்கு நினைக்கிறேன், நல்லதே நடக்கும்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அது 100க்கு 100 மெட்டஃபிசிக்கலாக ஸ்பிரிச்சுவலாக உண்மைதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யூர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யூர் ஃப்ரீக்வன்சி. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிங்க. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தப்பாக இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. அண்ட் அந்த புது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேலே ஃபெய்த், கன்விக்ஷன் வளர்த்துக்கோங்க த்ரூ இமேஜினேஷன். அண்ட் தட் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. உங்கள் ஃப்ரீக்வன்சி ஏற்ற மாதிரி தான் ரியாலிட்டி இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரீக்வன்சியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய டைம் நம்ம கெட்ட விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ யூஸ் திஸ், இம்ப்ளிமெண்ட் திஸ். இதை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் யூ ஹவ் வேஸ்டட் யுவர் டைம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. என் கூட ஒர்க் பண்ணணும் ஆர் என் கூட இன்னும் கனெக்ட் ஆகணும் ஆர் ஏதாவது குவரிஸ் இருக்குது, வாட் எவர் இட் மே பி, நான் என்னோட இமெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ரீச் அவுட் டு மீ எனி டைம் அண்ட் ஐ வில் ரிப்ளை டு யூ as soon as possible, right? So that's it from me. I will see you in another video. உங்களுடைய ஐடென்டிட்டி பொறுத்து தான் நீங்கள் என்ன மாதிரி கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஆசைகளை பூர்த்தி செய்கிறீங்க, என்ன உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் லைஃபையே கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டினா என்ன, நீங்கள் யார், நீங்கள் உங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்க, அதுதான் உங்கள் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ ஐடென்டிட்டியை நம்ம ஃப்ரீக்வன்சி, ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் இமேஜ், இது எல்லாமே இன்டர்சேஞ்சபிள் டேர்ம்ஸ் தான். ஓகேவா? ஸோ நான் ஐடென்டிட்டின்னு சொல்லும் போது அது நீங்கள் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கலாம், ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம், செல்ஃப் கான்செப்ட்னு எடுத்துக்கலாம், செல்ஃப் இமேஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ தமிழில் ஐடென்டிட்டினா நான் என்னை பற்றி என்னன்னு நினைக்கிறேன்,
தட் இஸ் வாட் ஐடென்டிட்டி இஸ். ஆர் இன்னும் சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னா உணர்வு நிலை, சித்த நிலைன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தமிழ் வேர்டு உணர்வு நிலை. ஸோ நீங்கள் என்ன உணர்வு நிலையில் இருக்கீங்க டெய்லி, அதுதான் உங்கள் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஐடென்டிட்டி ஷிஃப்டிங், அதாவது நீங்கள் உங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்றதை மாற்றுறதை பற்றி. ஓகே, ஸோ இஃப் யூ ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிட்டி யூ ஷிஃப்ட் யுவர் ரியாலிட்டி. உங்கள் ரியாலிட்டி கம்ப்ளீட்டாக மாறும் நீங்கள் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணும் போது. பிகாஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சி தான், உங்கள் ஐடென்டிட்டி தான் உங்கள் ரியாலிட்டியை தீர்மானிக்குது, உங்கள் லைஃப் தீர்மானிக்குது. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார்முலா ஃபார் லைஃப். என்ன பண்ணுறாங்கன்னா, டூ, ஹாவ், பி. அதாவது நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், ஒரு விஷயம் நான் செயல் போடுறேன், ஆக்ஷன் எடுக்கிறேன், அதை எடுத்ததுனால எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், அப்படி கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நான் ஜிம்முக்கு போவேன், ஜிம்முக்கு போயிட்டு நான் வெயிட்டை குறைப்பேன், வெயிட்டை குறைச்சா நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா நான் முதல்ல இன்னும் ஹையர் பண்ணுவேன், ஆர் நிறைய அவுட்ரீச் பண்ணுவேன். லைக் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆக்ஷன்ஸ் நான் எடுத்தால் நான் என் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுவேன். அப்படி பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணால் நான் ஹாப்பியாக இருப்பேன், இல்லைனா ரொம்ப செக்யூராக இருப்பேன். இல்லை என் மேரேஜ் இருக்குது, என் மேரேஜ் வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான இடத்துல இருக்குது, ஸோ நான் வந்து என் பார்ட்னர்கிட்ட பேச ட்ரை பண்ணுவேன். ஆர் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பேன், ஆக்ஷன் எடுத்தால் எனக்கு வந்து என் மேரேஜ் சேவ் ஆகிடும், மேரேஜ் சேவ்டு. அப்படி ஆச்சுன்னா நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், ரொம்ப லவ்டாக இருப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், 99% ஆஃப் த பீப்புள் இந்த வேர்ல்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், ஒரு விஷயத்தை பண்ணால் எனக்கு ஒன்று கிடைக்கும், அது கிடைச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன். பட் இந்த ஃபார்முலா தப்பான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கடைசி வரைக்கும் ஒர்க் செய்யாது. 99% ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டு சக்சீட் ஆகலையே. 99% ஆஃப் பீப்புள் இந்த இடத்துல மீடியக்காரான லைஃப்பை தானே வாழ்கிறாங்க. அப்போ எந்த ஆன் வாட் பேசிஸில் வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஸோ இந்த இடத்துல என்ன நீங்கள் பார்க்க முடியும்னா, பி, அதாவது ஹூ யூ ஆர் பீயிங். நீங்கள் என்ன மாதிரி ஆளாக இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டான ஆள், ரொம்ப ஹாப்பியான ஆள், ரொம்ப செக்யூரான ஆள், ரொம்ப லவ்டான ஆள் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி, பீயிங்கை தான் இங்கே ஐடென்டிட்டி. ஓகே, ஹூ யூ ஆர் பீயிங், நீங்கள் என்னவா இருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு ஆளாக இருக்கீங்க. ஐடென்டிட்டியை கடைசியில் போட்டுடுறோம், ஆக்ஷனை முதல்ல போடுறோம். ஓகே, பட் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட், ஆக்ஷன் லேட்டர். ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் ஆக்ஷன் ஒரிஜினேட் ஆகும், கரெக்டான ஆக்ஷன் ஒரிஜினேட் ஆகும். பட் நீங்கள் ஃப்ரீக்வன்சியை கண்டுக்காமல், ஐடென்டிட்டியை கண்டுக்காமல் நீங்கள் ஆக்ஷனை முதல்ல போடுறதுனால, உங்கள் ஐடென்டிட்டி காசே வர்றதுனால இந்த ஃபார்முலா ஒரு தப்பான ஃபார்முலா. இது எப்பவுமே ஒர்க் ஆகாது. இது எந்த கோல் வேணால் எடுத்துக்கலாம், எந்த விஷயத்தை வேணால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எந்த கோல், எந்த வாட் எவர் டிசைர் யூ ஹேவ், திஸ் இஸ் நாட் த ஃபார்முலா. திஸ் இஸ் அ தப்பான ராங்கான ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு முக்கால்வாசி பேருக்கு இங்கே தெரியறது கிடையாது. தே நாட் அவேர்னஸே கிடையாது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நம்மளை என்னன்னு வளர்த்துருக்காங்க, நம்ம என்ன கற்றுருந்துருக்கோம். எனக்கு பசிச்சா நான் போய் தண்ணி குடிக்கணும், எனக்கு பசிச்சா நான் போய் சாப்பிடணும், எனக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா டாக்டர் கிட்ட போகணும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு உள்ள இருக்கிற இம்பல்சஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஆக்ஷன் தான் ஒரே வழின்ட்டு அப்படி தான் நம்ம கற்றுருந்துருக்கோம், அப்படி தான் நம்ம சர்வைவ் பண்ணோம், அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். பட் வளர்ந்த அப்புறமும் நம்மளோட கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா நம்ம கோல்ஸ் நம்ம தள்ளி போயிட்டே தான் இருக்கும், நம்மளை விட்டு தூரமாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் வச்சுருக்கேன், நான் யூடியூப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் எடுத்துக்கலாமே. நீங்கள் ஒரு நாள் யூடியூபர் ஆகணும், நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும், நானும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், நானும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? டூவில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. கேமரா வாங்கணும், எடிட்டர் ஹையர் பண்ணணும், ஒரு எடிட்டிங் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஹேவ். அப்பா நல்ல வேலை, நம்ம வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம்ப்பா. அப்படி 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா
நம்ம ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம், ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ என்ன ஒரு எக்ஸாம்பிள், என்ன ஒரு கோல், என்ன ஒரு டிசைர், என்ன ஒரு ஆசை, எது வேணா இருந்தாலுமே இதுதான் ஃபார்முலாவாக இருக்குது. இந்த ஃபார்முலா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அப்போது என்னடா ஃபார்முலா, அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரேன் சொல்கிறேன். இந்த வீடியோவை போடுங்கன்ட்டு ஒரு 2 வீக்ஸாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவருக்காக தான் இந்த வீடியோவே. பட் ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் இஸ் ஸ்டில் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். பட் என் ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தவங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை நான் டைசெக்ட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் சிமிலராக இருக்கும். பட் ஸ்டில் புது விஷயங்கள் கற்றுக்கவும் நிறைய இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இன்கம்க்கு போகணும், அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும், உங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இமெயில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ரீச் அவுட் டு மீ டு ஒர்க் வித் மீ. ஓகே, ஸோ என்ன கலர்? க்ரீன் இருக்கும், ரெண்டே இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன்? டூ, ஹாவ், பி. திஸ் இஸ் த ராங் ஃபார்முலா. அப்போது கரெக்டான ஃபார்முலா என்ன? How to live your life so that you can manifest your desires, you can manifest your goals. Goals easy achieve பண்றதுக்கு be, do, have. So இந்த இடத்துல you put your identity first. உங்க ஐடென்டிட்டி நீங்க ஃபர்ஸ்ட்ல வைக்கிறீங்க. ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட்ல வச்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நான் இப்போ நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன். அதாவது உங்கள் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் உங்கள் இன்ட்யூஷன் இருக்கும். உங்கள் இன்ட்யூஷனை பொறுத்து, அதாவது இன்ட்யூஷன்னா இன்னர் கைடன்ஸ். உங்கள் இன்னர் கைடன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு மென்டல் அர்ஜஸ் இருக்கும், மென்டல் கம்பல்ஷன்ஸ். உங்கள் மென்டல் கம்பல்ஷன்ஸை பொறுத்து தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகணும், நல்ல ஒரு ஃபிட்டான பாடியை வர வைக்கணுன்றது இருக்கு அப்படின்னு ஒரு கோல் இருக்குது. பட் ஸ்டில் ஃப்ரீக்வன்சி லெவலில் யூ ஆர் ஸ்டில் அன்ஃபிட், யூ ஆர் ஸ்டில் ஃபேட். நான் இன்னும் நான் ரொம்ப குண்டான ஆளுன்ற ஒரு ஃப்ரீக்வன்சி ஆர் ஒரு ஐடென்டிட்டியில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா, ஸோ அப்போ உங்கள் இன்ட்யூஷன் எப்படி இருக்கும், உங்கள் மென்டல் கம்பல்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நிறைய சாப்பிட்டேன், இன்றைக்கி ஜிம்முக்கு போக முடியாதுடா, இன்றைக்கி எதுக்கு ஜிம் போய்ட்டு நாளைக்கு போய்க்கலாம், சாட்டர்டே வந்து லெக் டே எதுக்கு போகணும், நம்ம வேறு ஏதாவது மண்டே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டல் அர்ஜஸ் கம்பல்ஷன்ஸ் வருதுன்னா அது உங்கள் இன்ட்யூஷன்லேருந்து வருது. உங்கள் இன்ட்யூஷன் எங்கேருந்து வருது? உங்கள் ஃப்ரீக்வன்சிலேருந்து வருது. ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டான மென்டல் கம்பல்ஷன்ஸ் அண்ட் அர்ஜஸ் வரும்போது தான் நீங்கள் கரெக்டான ஆக்ஷன் எடுப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஐடென்டிட்டியை முன்னாடி வைக்கல, ஆக்ஷனை மட்டும்தான் முன்னாடி வைப்பீங்க, ஆக்ஷனை மட்டும்தான் நம்புறீங்க. ஸோ இட் வில் நாட் ஒர்க். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அகெயின் இப்போ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடாப்ட் த ஐடென்டிட்டி ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். இது ஆண்டர்ப்ரனர் தான், ஸ்பெல்லிங்கெல்லாம் கோச்சக்கூடாது, சரிங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் இல்லை ரொம்ப வேகாக இருக்குது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 5 lakhs per month earn பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பட் யூ வாண்ட் டு ரீச் 15 lakhs per month, 20 lakhs per month அப்படின்னா அப்போ யூ ஹாவ் டு அடாப்ட் அண்ட் பி இன் ஐடென்டிட்டி. நீங்கள் உங்களை ஒரு ஐடென்டிட்டியை சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஹூ மேக்ஸ் 20 lakhs per month, அந்த ஒரு ஐடென்டிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஐடென்டிட்டின்னு என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லப்படும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஹூ மேக்ஸ் 20 lakhs அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியில் நீங்கள் இருக்கும்போது அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் எடுப்பீங்க. அண்ட் தீஸ் வில் பி த ரைட் ஆக்ஷன்ஸ், சரியான ஆக்ஷன்ஸ், கரெக்டான ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் எடுப்பீங்க. பிகாஸ் நீங்கள் கரெக்டான ஒரு ஐடென்டிட்டி, கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் ஈஸியாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு தள்ளி விட்டுரும். ஓகே, ஸோ டூ ஹேவ் பீன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகுதுன்னா
இது உங்களுக்கு 2 மாசத்துலயே நடந்துடும். பிகாஸ் நீங்க எடுக்கிற ஒரு செயல், நீங்க எடுக்கிற ஒரு ஆக்ஷனுமே இட் வில் பி கரெக்ட், இட் வில் பி ரைட். உங்களோட டிசைர் ரியாலிட்டி, அதாவது இப்போ உங்களோட ஆசை, உங்களோட கோல், உங்களோட டிசைர், அந்த டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்தாலே போதும் தான் ஒரு ரியாலிட்டியா இருக்கும். பட் உங்களுக்கு எது கரெக்டான ஆக்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்சனை ஹையர் பண்ணா என்னோட பிஸ்னஸ் ப்ராசஸ் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு பர்சனை ஹையர் பண்ண பர்சன் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்காங்க, ரொம்ப அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு சில டிசிஷன்ஸ் போதும் உங்களோட டிசைர் ரியாலிட்டி, உங்களோட ஆசையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் அது என்ன ஆக்ஷன்ஸ்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும், நீங்கள் தப்பான ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற வரைக்கும், இல்லாத போலாத ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்கள் டைம் பீரியட் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்க. அண்ட் இந்த டைம் பீரியட் கூட இட் வில் பி வித் ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ரகிள். இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. உங்க ஐடென்டிட்டியை நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்ட அப்புறம் உங்க ரியாலிட்டியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் தான் உங்க ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் உங்க மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பேஸில் ஆக்ஷன் எடுக்க வேணாம், நான் செயல் எடுக்க மாட்டேன், நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் பாசிட்டிவாக யோசிச்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் அந்த சேனலை பார்க்க வேணாம். பிகாஸ் ஆக்ஷன் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி there is the physical plane, there's the mental plane and the spiritual plane. மொத்தம் 3 plane of existence இருக்கு. நீங்கள் வாழற இந்த உலகம் is a physical plane. நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களா, அது வந்து உங்கள் mental plane. அண்ட் கடவுள், காட் எனர்ஜி, அது இருக்குது ஸ்பிரிச்சுவல் பிளேன். ஸோ இந்த 3 பிளேன்லையுமே நீங்கள் நான் போட்டுக்கிட்ட ரைட். ஓகே, ஸோ இந்த 3 பிளேன்லையுமே நீங்கள் 33%, 3 பிளேனுமே ஈக்குவலாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணாதான் நீங்கள் 100% கெப்பாசிட்டியில் ஆப்ரேட் ஆவீங்க. இல்லை நான் ஆக்ஷன் மட்டும்தான் எடுப்பேன், நான் செயல் மட்டும்தான் எடுப்பேன்ற பட்சத்தில் நீங்கள் 33% கெப்பாசிட்டியில் மட்டும்தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும், கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்கும். அது ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அந்த ஒரு 33% வச்சு மட்டும் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்கள் ஐடென்டிட்டியை நம்ம வந்து பிரித்து பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா, உங்கள் அட்டென்ஷன், உங்கள் தாட்ஸ், உங்கள் எண்ணங்கள், உங்கள் கவனம், எண்ணங்கள் வித் எமோஷன். ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 to 70,000 எண்ணங்கள் வருது. You literally have like 60,000 to 70,000 thoughts per day. ஸோ எல்லா தாட்ஸ், எல்லா எண்ணங்களுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் உங்கள் எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ், உங்கள் ரியாக்ஷன்ஸ், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்கள் பிலீஃப்ஸ், அப்புறம் உங்கள் எமோஷனல் கன்விக்ஷன். ஸோ உங்கள் ஐடென்டிட்டிக்குள்ளே, உங்கள் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே பார்க்கும்போது இதுதான் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் பிஸ்னஸ் மேன், நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் அண்ட் யூ வாண்ட் டு மேக் உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணணும். அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் வேறு எந்த எக்ஸாம்பிள் வேணால் எக்ஸ்ட்ராப்ளேட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வேறு எந்த எக்ஸாம்பிளுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன். ஒரு 15 lakhs per month சம்பாதிக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் ஓனர், அவனோட அட்டென்ஷன் எங்கே இருக்கும், அவனோட தாட்ஸ் எங்கே இருக்கும், அவனோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அவனோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அவன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், அவன் பிலீஃப்ஸ் எப்படி இருக்கும், அவனோட எமோஷனல் கன்விக்ஷன் எப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன், ஆல்ரெடி நான் ஒரு ஃபிட்டான பாடியில் தான் இருக்கேன், ஆல்ரெடி ஐ ஹவ் லாஸ்ட் 10 kilos 20 kilos, என்ன கோல் இருந்தாலுமே அந்த கோல் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன்ற ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது அட்டென்ஷன் எங்கே போகும்? ஐயோ நான் டயட்டில் இருக்கேனே, என்னால் எதுவுமே சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. ஆர் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன், ஐ எம் ஃபேட் அப்படின்ற ஒரு இஷ்யூ, he will not even see it as an issue. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு he will not direct his attention. அவர் அட்டென்ஷன் எங்கே போகும்? ஹவு ஃபிட் ஐ ஆம், ஹவு ஹெல்த்தி ஐ ஆம், நான் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன்.
ஆர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அட்டென்ஷன் எங்கே போகும்? பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், சிப்ஸ் அப்படி இருக்கிற அப்படி இருக்கிற செக்ஷனுக்கு போகாமல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் எப்படி வந்து இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், எப்படி இன்னும் ஜிம்முக்கு போய் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் போடலாம், என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களுக்கு மேலே தான் அட்டென்ஷன் போகும். அண்ட் தாட்ஸ், என்ன மாதிரி தாட்ஸ் அந்த பர்சனுக்கு இருக்கும், என்ன மாதிரி எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. எமோஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஃபீல் ஃபிட், ஹீல் ஃபீல் செக்யூர் அபவுட் ஹிஸ் பாடி, ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க பாடியை வச்சு. தே வில் ஃபீல் கான்ஃபிடென்ட். ஓகே. அண்ட் ரியாக்ஷன்ஸ், யாராவது வந்து அவங்கள வந்து நீ குண்டு, நீ ஃபேட் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா தே வில் நாட் கெட் ட்ரிகர், அவங்க ட்ரிகர் ஆக மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஐடென்டிட்டி நான் ஒரு குண்டான பர்சன், ரொம்ப ஃபேட்டான பர்சன்றது கிடையாது. ஓகே. ஸோ தே வில் நாட் ஹாவ் த சேம் ரியாக்ஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஐயோ வெயிட் குறையிலையே, வெயிட் குறையாதான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பிகாஸ் அவங்க ஒரு ஐடென்டிட்டியில் தேர் ஆல்ரெடி ஃபிட், அவங்க ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட பிலீஃப்ஸ், வெயிட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம், வெயிட் குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ற ஒரு தப்பான பிலீஃப்ஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டான பிலீஃப்ஸில் இருப்பாங்க. வெயிட் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜிம்முக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு கான்ஷியஸாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, டயட்டில் இருக்கிறது கஷ்டம்லாம் எனக்கு கிடையாது. ஸோ கரெக்டான பிலீஃப்ஸ், அப்போ கரெக்டான எமோஷனல் கன்விக்ஷன், ஆமாம் நான் ஃபிட்டாக தான் இருக்கேன்ற ஒரு நோயிங்னஸ் எனக்கு தெரியும், நான் ஆமாம் வெயிட் குறைச்சிருக்கேன், அஃப்கோர்ஸ் எனக்கு வெயிட் குறைச்சிருக்கேன் ஈஸியாக, ஒரு எமோஷனல் கன்விக்ஷன். ஸோ இது எல்லாமே அலைன் ஆகும்போது அவங்க கரெக்டான ஐடென்டிட்டியில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரு நோட் புக் எடுங்க, ஒரு நோட் புக் எடுத்துட்டு நான் என்னமா ஆகணும், என்னோட கோல் என்ன. ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் என்ன கோல், ஒரு கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியோட ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் த கோல்ஸ் எல்லாமே ரொம்ப வேகாக, ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பிகாஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன், ப்ரோ எனக்கு ஒரு 3 to 4 கோல்ஸ் இருக்குது, எல்லா கோல்ஸுமே எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் பிக் ஒன் கோல். அந்த ஒன் கோல் கண்டிப்பாக உங்களால் பிக் பண்ண முடியும். பிகாஸ் உங்களே நீங்கள் கேட்டு பாருங்க, இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுனால மிச்சம் 3 கோல் எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கோல் என்னது? இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையே மாறும். எல்லா ஃபேசட்ஸ் ஆஃப் மை லைஃப், எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் மை லைஃப் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு ஹெல்த்தாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுலேருந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும், ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர் ஒரு பிரிங்க் ஆஃப் டிவோர்ஸில் ஒருத்தர் இருக்காருன்னா, அவருக்கு அந்த டிவோர்ஸ் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னா அவருக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒரு மிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்னும் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். ஆர் சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் பண கஷ்டத்தில் வளர்றான்னா அவனுக்கு அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் சால்வ் ஆகிடுச்சுன்னா மிச்சம் அவன் ஹெல்த்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், மிச்சம் எல்லா ஃபேசட்ஸ் ஆஃப் லைஃப்லாம் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிக் ஒன் கோல், கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி, ஒரு கோல். அந்த கோலில் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு நோட் புக் எடுத்து இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். அட்டென்ஷன், தாட்ஸ் வித் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பிலீவ்ஸ், எமோஷனல் கன்விக்ஷன் எழுதின அப்புறம் கேளுங்க, இப்போ இருக்கிற கரண்ட் ஐடென்டிட்டியில் நான் என்ன மாதிரி அட்டென்ஷன், எங்கே என் கவனம் போகுது, என்ன மாதிரி எண்ணங்கள் நான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன், என்ன மாதிரி எமோஷன்ஸ் நான் டெய்லி ஃபீல் பண்ணுறேன், என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் பண கஷ்டத்தில் இருக்கேன்ற ஒரு ஐடென்டிட்டியில் நான் இருக்கேன்னா, ஒரு சின்ன பொருள் வாங்கும்போது கூட எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, ஐயோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுறோமே. அது ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ரியாலிட்டியில் வந்து கொடுக்குறீங்க, என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க லைஃப்பில் இருந்து, என்ன பிலீஃப்ஸ் உங்களுக்கு இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கிற அந்த பர்சனால எப்பவுமே பணம் சம்பாதிக்க முடியாது, பணம் சம்பாதிக்கிறது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே எதுவுமே நிஜம் கிடையாது. ஓகே. ஹெர்மெட்டிக் ஃபிலாசபியில் ஆல் ட்ரூத்ஸ் ஆர் ஹாஃப் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா உண்மைகளும் பாதி உண்மைகளே. ஓகே. ஸோ நீங்கள் என்ன உண்மைன்னு நினச்சி அதை நம்புறீங்களோ, அது என்ன பிலீஃபாக இருக்கோ அதுதான் உங்கள் ரியாலிட்டிலையும் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸின்ற ஒரு பிலீஃப்ல இருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக தான் இருக்க முடியும், அதுதான் லா. ஓகே. ஸோ என்ன பிலீஃப்ஸ் எனக்கு இருக்குது, இந்த ப்ராசஸை ஒரு நாள் ஃபுல்லாக கூட எடுத்துக்கோங்க. டக்கு நான் 30 நிமிஷத்தில் முடிக்கிறேன், 45 மினிட்ஸில் முடிக்கிறேன், 1 டே ஃபுல்லாக இதுக்காகவே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பிகாஸ் அவங்கவுங்க நான் என்ன ஐடென்டிட்டியில் நான் கரண்ட்டாக இருக்கேன்ட்டு அவேர் ஆகணும். தே நீட் டு ஹேவ் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ அண்ட் எமோஷனல் கன்விக்ஷன், இதுதான் நடக்கும், இதுதான் எனக்கு தெரியும், ஐ நோ அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுது, என்ன மாதிரி ஒரு எமோஷனல் கன்விக்ஷனை நீங்கள் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
உங்கள் லைஃப்பில் ஒரு per month $1 million சம்பாதிப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா 99.9% யாருமே இந்த $1 million அதுக்கு எவ்வளோ ஜீரோன்னு கூட எனக்கு தெரியாதேப்பா, அவ்வளோலாம் சம்பாதிக்க மாட்டேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு தெரியும்? ஐ நோ திஸ் ஃபார் அ ஃபேக்ட் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் ஃப்ரீக்வன்சியை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அண்ட் இதை எழுதின அப்புறம் உங்கள் நியூ ஐடென்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1 lakh per month சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, 1 lakh per month சம்பாதிக்கிறீங்க, பட் யூ வாண்ட் டு மேக் 2 lakhs 3 lakhsன்ற இன்கம் லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ அந்த ஐடென்டிட்டியில் இருக்கிறவங்க ஆல்ரெடி 2 lakhs 3 lakhs சம்பாதிக்கிறவங்களோட ஐடென்டிட்டியில் இருந்து என்ன மாதிரி அட்டென்ஷன், என்ன மாதிரி கவனம் போகும், எப்படி அவங்க எண்ணங்கள் இருக்கும், எப்படி அவங்க எமோஷன்ஸ் இருக்கும், எப்படி அவங்க ரியாக்ஷன்ஸ் இருக்கும், எப்படி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எப்படி அவங்க பிலீஃப்ஸ் இருக்கும், எப்படி அவங்க எமோஷனல் கன்விக்ஷன் இருக்கும்னு எழுதுங்க. எழுதிட்டு ட்ரை டு இன்கார்பரேட். அண்ட் இது எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது அன்லெஸ் யூ ஹேவ் ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக ஒருத்தவங்களால அதுவும் இந்த ஒர்க்கு ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் உங்களால் கவர் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்ட் சேஞ்சிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டெய்லி அவராக இருங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நான் எதிர்பார்க்குறேன் டெய்லி. இன்றைக்கி நான் என் வேலைக்கு போகும்போது, என் ஜாபுக்கு போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள், ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கும் எதிர்பார்க்குறேன்னா, இல்லை ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன்னா, ஆர் நியூட்ரலாக போகிறேன்னா, இட் கேன் பி எனி திங். ஓகே, ஸோ உங்களோட ஓல்டு ஐடென்டிட்டி ஆர் இதுதான் உங்கள் கரண்ட்டாக இருக்கும். உங்கள் கரண்ட் ஐடென்டிட்டி டு யுவர் நியூ ஐடென்டிட்டி. ஸோ 2 லிஸ்டையுமே எழுதிட்ட அப்புறம் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட், இந்த ஓல்டு ஐடென்டிட்டி ஆர் உங்கள் கரண்ட் ஐடென்டிட்டியிலேருந்து உங்கள் நியூ ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு we are using our imagination நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு புது ஐடென்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம், எழுதின அப்புறம் அந்த ஐடென்டிட்டியாக லிவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நீங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணாமல், உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணாமல் உங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்ஷன் இஸ் எப்படி உங்கள் இமேஜினேஷனை யூஸ் பண்ணுறது. ஸோ நான் மற்ற வீடியோஸ் சொன்ன அதே மெத்தட், அதே ப்ராசஸ் தான். ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஒரு 5 minutes 10 minutes 15 minutes, அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன். ஓகேவா, நான் 5 minutes தான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன்னு உங்களே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரத்துக்கு உட்காந்தோ இல்லை படுத்துக்கிட்டோ ரிலாக்ஸ் ஆகணும். என்ன மாதிரி எண்ணங்கள், தாட்ஸ், எமோஷன்ஸ் எது வந்தாலும் அது அப்படியே வரட்டும், அப்படியே போட்டோம். அண்ட் ரிலாக்ஸ் ஆன அப்புறம் ஒரு ஷார்ட் இமேஜினேட்டிவ் சீன், உங்கள் டிசைர், உங்கள் கோல் ஆல்ரெடி அச்சீவ் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி உங்கள் சுற்றி இருக்கவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி சீன்ஸ் நடக்கும், அந்த மாதிரி ஒரு சீனை பர்டிகுலராக பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிக்கிட்டு அதை திருப்பி அந்த சீன் வந்து ஒரு 5 to 10 seconds இருக்கும். ஓகே, ஆனால் அந்த சீனை திருப்பி லூப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லூப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும், ஓகே இது நிஜமாவே நடக்குது அப்படின்னு. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை நம்பிடுச்சு, ஆல்ரெடி நம்பிடுச்சுன்னா தென் யுவர் ஐடென்டிட்டி, ஃப்ரீக்வன்சி வில் சேஞ்ச். ஓகேவா, சேஞ்ச் ஆன அப்புறம் இந்த ப்ராசஸை முடிச்ச அப்புறம் டெய்லி நாள் பூரா அந்த நியூ ஐடென்டிட்டிலேருந்து வாழ பாருங்க. உங்கள் கவனம் எங்கே போகுது, என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நீங்கள் எலிசிட் பண்ணுறீங்க, உங்கள் என்ன மாதிரி எண்ணங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகளை நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. அது ஒன்றா அது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா. ஸோ ஒன்றா பிகாஸ் சைமல்டேனியஸாக பண்ணாதீங்க. அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ், நான் என்னோட ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் பிலீஃப்ஸ், ஏதாவது ஒரு காம்பனண்ட் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டு அடுத்த காம்பனண்ட் இருக்கும். பட் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா காம்பனண்ட் சைமல்டேனியஸாகவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கவனம் கரெக்டான இடத்துக்கு போகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிலீஃப்ஸ் கரெக்டாக மாறும், ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் மாறும் இந்த ஒரு ப்ராசஸ்னால. சில பேருக்கு ஆர் நிறைய பேருக்கு ஒரு காம்பனண்ட் 2 காம்பனண்ட் ரொம்ப மக்கா இருக்கும். ஆர் லைக் எங்கன்னா சொல்லுவாங்க, ப்ரோ நான் வந்து என் அட்டென்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, என்னோடய பிலீஃப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் எதிர்பார்க்கறது மட்டும் ஏதோ தப்பாக நடந்துருமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆர் எனக்கு எல்லாமே ஓகே, ஆனால் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டன்ற பிலீஃப் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சப்கான்ஷியஸ் பிளாக்ஸ். ஓகே, ஸோ சப்கான்ஷியஸ் பிளாக்ஸ் இருக்குது, அது நான் ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஆர் என்னோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமெயில் கீழே கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிலாக்ஸேஷன், ஷார்ட் விஷுவலைசேஷன், சின்ன ஒரு இமேஜினேஷன், அதுக்கப்புறம் அந்த நியூ ஐடென்டிட்டிலேருந்து வாழணும். அந்த விஷயம், நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயம் கிட்ட ஆல்ரெடி இருந்தால் நான் எப்படி இருப்பேன், அவ்வளோதான். அதான் சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்.
அதுவே நீங்கள் டெய்லி உங்ககிட்ட கேட்டுக்கலாம். இந்த செகண்ட் இந்த நிமிஷம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தால் நான் என்ன மாதிரி நடந்துப்பேன், எப்படி நடந்துப்பேன், நான் எப்படி இருப்பேன், நான் யாராக இருப்பேன், என்ன ஐடென்டிட்டியில் இருப்பேன், அதுதான் இங்கே முக்கியம். ஏன் அவ்வளோதான். நம்ம எல்லாரோட லைஃப்லையும் சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த விஷயத்த பண்ணி ஆகணும்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால யூ கேன் நெவர் மேனிஃபெஸ்ட் யுவர் கோல்ஸ், யூ கேன் நெவர் அச்சீவ் யுவர் கோல்ஸ், யூ கேன் நெவர் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர்ஸ். நீங்கள் என்ன ஆசை என்ன கோல் வச்சுருக்கீங்களோ உங்களால் அது கடைசி வரைக்கும் மேனிஃபெஸ்டே பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, யூ லேக் டிசிப்ளின். ஸோ நம்ம டிசிப்ளினோட மெட்டபிசிக்கல் ஆஸ்பெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து டிசிப்ளினாக இருக்கணும், சொன்ன வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் டிசிப்ளினாக இல்லாமல் இருக்கிறதுனால எந்த வகையில் உங்கள் லைஃப் எஃபெக்ட் ஆகுது? அஃப்கோர்ஸ் உங்களால் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது, நீங்கள் ரொம்ப சோம்பரியாக இருக்கீங்கன்னா நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது. பட் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும், மேனிஃபெஸ்டிங் யுவர் கோல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கதை அண்ட் எப்படி இந்த டிசிப்ளின் ப்ராப்ளமும் மாற்றலாம்? பிகாஸ் டிசிப்ளினாக இருந்து யார் வேணால் சொல்லணும், டிசிப்ளினாக இருன்றது யாருக்கும் தெரியும் டிசிப்ளினாக இருந்தாகணும் அப்படின்னு. பட் ஸ்டில் ஏன் நிறைய பேரால் டிசிப்ளினாக இருக்க முடியலை? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஜஸ்ட் கெட் ரைட் இன்டு இட். ஓகே, ஸோ ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் ஃப்ரீக்வன்சி. உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் இன்ட்யூஷன் இருக்கும். உங்கள் இன்ட்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் மென்டல் கம்பல்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த கம்பல்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. அண்ட் அந்த ஆக்ஷன் எடுக்கிறது தான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். அதுதான் வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெகுலராக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா தென் யூ ஆல்ரெடி ஃபிக்ஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி. அப்போ உங்கள் ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் இன்ட்யூஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. உங்கள் இன்ட்யூஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வர கம்பல்ஷன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் உங்கள் கம்பல்ஷன்ஸை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுற இடத்துல தான் யூ ஹாவ் அ டிசிப்ளின் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது இந்த விஷயத்த பண்ணுடான்னு, பட் அந்த இன்ட்யூஷனை கேட்காம நான் அதை பண்ணாமல் இருந்ததை நான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறேன்னா அப்போ கடைசி வரைக்கும் என்னால் எந்த விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம டிசிப்ளின் எடுத்துக்கிட வேணாம். ஓகே, டிசிப்ளின்றது ஒரு வேகான டேர்ம். ஏன் வந்து நம்ம டிசிப்ளினை முதல்ல ஃபாலோ பண்ணோம்? ஓகே, ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியோட காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். தாட்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ், attention, beliefs, expectations, reactions, and emotional conviction. Okay, so உங்கள் தாட்ஸ், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் அட்டென்ஷன், உங்கள் பிலீஃப்ஸ், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், உங்கள் ரியாக்ஷன்ஸ், உங்கள் எமோஷனல் கன்விக்ஷன், இது எல்லாமே கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக எந்த விஷயம் வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் இன் டீட்டெயிலில் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்குறது இல்லைன்னா எல்லா சேனலுமே எல்லா வீடியோவுமே யூடியூப்பில் இருக்குது, தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சியை பற்றி பேசுகிற வீடியோ இது கிடையாது. ஓகே, நான் ஒரு ஓவர்வியூ, ஒரு சமரைசேஷன், ஒரு சம்மரி தான் நான் தரேன். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சியில் இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது அண்ட் இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்கன்னா அந்த கோலை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன தாட்ஸ் இருக்கும், என்ன எமோஷன்ஸ் இருக்கும், எங்கே உங்கள் அட்டென்ஷன் போகும், என்ன பிலீஃப்ஸ் இருக்கும் அப்படின்னு யூ ஹாவ் டு ஆல்டர் எவ்ரி சிங்கிள் காம்பனன்ட் ஆஃப் யூர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அண்ட் இதில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் இஸ் எமோஷனல் கன்விக்ஷன். ஓகே, ஸோ இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கன்விக்ஷன் என்ன? அதாவது நோயிங்னஸ்க்கு இன்னொரு வார்த்தை சர்டன்டி. அப்படி இல்லைன்னா தெரியும், எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த விஷயத்தில் எந்த விதமான டவுட்ஸும் இருக்க முடியாது. ஓகே, தேர் கேன் பி நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் மேலே கன்விக்ஷன் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ கன்விக்ஷனோட தம்பி தான் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஸோ ஏன் தம்பி அப்படின்னு நான் சொல்கிறேன், கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு ஸ்டெப் மேலே தான் கன்விக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன்னிங் ரேஸ் ஓடுறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தட் இஸ் கான்ஃபிடென்ஸ். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது நான் ஜெயிப்பேன் அப்படின்னு. பட் கான்ஃபிடென்ஸில் கூட டவுட்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, டவுட்ஸ் வரலாம். ஆனால் கன்விக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிப்பேன், முடிஞ்சிச்சு, தேர்ஸ் நோ டவுட்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு வானம் வந்து ப்ளூ கிடையாது, ஸ்கை ப்ளூ கிடையாது, அது க்ரீன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அது ப்ளூ அப்படின்னு. நீங்கள் மேலே பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் கன்விக்ஷனும். கன்விக்ஷன்னா யூ கேன் ஹேவ் நோ டவுட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் தட் நோயிங்னஸ். எனக்கு இது தெரியும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோ நோ டவுட்ஸ். கான்ஃபிடன்ஸ் ஒரு ஸ்டெப் கீழே, பிகாஸ் இந்த இடத்துல டவுட்ஸ் வரலாம். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கான்ஃபிடன்ஸை கல்டிவேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கன்விக்ஷனை கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கேள்வி என்னமா இருக்குமா, கான்ஃபிடன்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணுறது? ஸோ கான்ஃபிடன்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணுறதுன்னா செல்ஃப் ட்ரஸ்ட். அதாவது நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் நம்புறீங்க, அதுதான், அது மட்டுமே. ஓகே, ஸோ உங்களுக்கு டிசிப்ளின் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான காரணம் யூ டோன்ட் ஹேவ் செல்ஃப் ட்ரஸ்ட். அது என்ன ப்ரோ செல்ஃப் ட்ரஸ்ட், அது என்ன ப்ரோ என்னையே நான் நம்புறது, என்ன ப்ரோ சொல்ல வரீங்கன்னு கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ செல்ஃப் ட்ரஸ்ட்னா நம்மளை எவ்வளோ தூரம் நம்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே தேர்ஸ் a டாஸ்க். ஓகே, ஸோ ஒரு டாஸ்க் இருக்குது, ஒரு ப்ராமிஸ் இருக்குது, ஒரு டு டூ லிஸ்ட் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறதா இருக்கட்டும், ஆர் நீங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் செய்யாமல் விட்டா, ஆர் நீங்கள் உங்களுக்கு சொன்ன விஷயத்த அதை பண்ணாமல் விட்டா உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட் அடிவாங்க. ஓகே, பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங். ஸோ நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங், இட்ஸ் ஆல்வேஸ் அப்சர்விங். ஓகே, ஸோ let's say ஸோ ஒரு டாஸ்க் இருக்கு, ஒரு ப்ராமிஸ் இருக்கு, ஆர் ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு காலையில் நான் 5 மணிக்கு எந்த ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம், ஆர் இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஒர்க்ஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கலாம், ஆர் இனிமேல் நான் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்க போறேன்னு இருக்கலாம், ஆர் இனிமேல் வந்து நான் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டூம் ஸ்க்ரோல் பண்ணாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எது உங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டாலுமே தட் கெட்ஸ் அப்சர்வ்ட் பை த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணலாம், ஆர் ஃபாலோ பண்ணாமல் போகலாம். ஓகே, ஸோ 95% ஆஃப் பீப்புள் நம்ம ஊரில் இங்கே தான் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஜிம்முக்கு கன்சிஸ்டண்டாக போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க போல. ஓகே, காலைல சீக்கிரம் எழுந்துப்பேன்னு சொல்கிறீங்க, எழுந்துக்கல. இனிமேல் நான் டூம் ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன், இனிமேல் வந்து நான் திருந்த போகிறேன், இல்லை வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணல. டெய்லி நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டுக்கு வருதுன்னா அதை கண்டிப்பாக ஒரு வில் பவர் யூஸ் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் டிசிப்ளினாக இருப்பேன், மென்டலி லேசியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதை பண்ணல. ஓகே, ஸோ ஈச் டைம் யூ டோன்ட் ஃபாலோ த்ரூ. ஈச் டைம் ஒரு விஷயத்த சொல்றீங்க, உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க, ஒரு மற்றவங்க சொல்றீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலன்ற பட்சத்தில் அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு ரெக்கார்ட் மாதிரி எழுதி வச்சுக்கும். ஓகே, இந்த பர்சன் இதை பண்றேன்னு சொன்னாங்க ஆனால் பண்ணல, ஆனால் பண்றேன்னு சொன்னாங்க பண்ணல, பண்றேன்னு சொன்னாங்க பண்ணல அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் இங்கே ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போறீங்களோ அவ்வளோ தூரம் செல்ஃப் ட்ரஸ்ட் அடிவாங்க. ஓகே, ஸோ செல்ஃப் ட்ரஸ்ட் அடி வாங்குச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் அடி வாங்கும், கான்ஃபிடன்ஸ் அடி வாங்குச்சுன்னா கன்விக்ஷன் அடி வாங்கும், கன்விக்ஷன் அடி வாங்குச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அடி வாங்கும். ஓகே, ஃப்ரீக்வன்சி அடி வாங்குச்சுன்னா உங்கள் இன்ட்யூஷன் அடி வாங்கும், இன்ட்யூஷன் அடி வாங்குச்சுன்னா உங்கள் ஆக்ஷன் அடி வாங்கும். ஸோ ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, ஸோ த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க, இந்த விஷயத்த நிஜமாவே என்னால் பண்ண முடியுமா? சும்மா வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு, ஒரு சும்மா இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸை பார்த்துட்டு நான் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் சொல்லி குடிச்சிட்டு போயிட்டு அடுத்த நாள் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்குது. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் சாகுற வரைக்கும் தூங்கவே தூங்காது. உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் மட்டுமே தூங்க போது ஒரு நைட்டுமே. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் 80 வருஷத்துக்கு வாழ்றீங்க, 100 வருஷத்துக்கு வாழ்றீங்கன்னா அந்த 100 வருஷமே சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டிசிஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். ஸோ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இந்த டைமுக்கு நான் வந்துடுவேன், அந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்துடுவேன் நீங்கள் சொல்கிறீங்க, பட் நீங்கள் வரலன்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்டு தப்பாக நினச்சிக்க போகிறது கிடையாது, பட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்கும். பிகாஸ் நீ ஒரு விஷயத்த சொன்னால் அந்த விஷயத்தை நீ பண்ணல. ஸோ இது ஆட் ஆகிட்டே போகிற பட்சத்தில் நீங்கள் உங்களே நம்புறதுக்கான கேப்பபிலிட்டி காணாமல் போயிடும்.
ஸோ இது போக 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 இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற பட்சத்தில் அன்டிசிப்ளின்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் ட்ரீட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யர் ஐடென்டிட்டி. உங்கள் ஐடென்டிட்டியாகவே அது மாறிடும். நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, ஆமாண்ணா நான் ஒரு விஷயம் சொல்வேன், விஷயம் நான் பண்ணவே மாட்டேன்டா, இன்னமும் அது எதுவும் பெரும்ப வர விஷயம் மாதிரி அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ இது எப்படி மாற்றுறது? ஸோ ஃப்ரம் நவ் ஆன் எந்த ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்த நான் பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு டிசிஷன் நீங்கள் உங்களுக்குள்ளேயே எடுத்துக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பேட் ரிமார்க்ஸ், உங்களோட பேட் ரெக்கார்ட்ஸ் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே நீங்கள் இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கப்பா, இது வந்து பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கலாம். ஓகே, பட் நீங்கள் பெரிய விஷயத்த நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்கனாலும் சரி, இல்லை சின்ன விஷயத்த பண்ண போகிற டிசிஷன் எடுக்கிறனாலும் சரி, பேட் ரிமார்க்ஸ் தான், பேட் ரெக்கார்ட்ஸ் தான். எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுலாம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா அதை பண்ணாமல் போனீங்கன்னா உன் செல்ஃப் ட்ரஸ்ட் அடி வாங்கும். சிம்பிள் மெக்கானிசம் தான். ஓகே, ஸோ இன்னிலேருந்து ஒரு நாளிலேருந்து நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இதுவும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 7 நாள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் 8வது நாள்லேருந்து பண்ணல அப்படின்ற பட்சத்தில் திரும்பியும் நீங்கள் பண்ண விஷயம் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் மறக்க ஆரம்பிக்கும். அண்ட் திருப்பியும் உங்கள் பேட் ரிமார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் ப்ரோ இது என்ன ப்ரோ அநியாயமாக இருக்குது, நான் ஒரு வாரம் கரெக்டாக பண்ணேன், அடுத்த வாரம் நான் அதை பண்ணேன்னா ஏன் ப்ரோ சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் டைம். அதுக்கு நேரம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நேரம்ன்றது மனுஷன் கண்டுபிடிச்சது, டைம்ன்றது. அண்ட் டைம்ன்றது இந்த தேர்ட் டைமென்ஷனல் பிளேன்குள்ள மட்டும்தான் இட் எக்ஸிஸ்ட். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே போறீங்கன்னா, அவுட்டர் ஸ்பேஸ்லாம் போறீங்கன்னா டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ டைம்ன்றது ஒரு லோக்கல் ஃபினாமினா. ஓகே, ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கிற திறன் சுத்தமாக கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டிசிப்ளினாக இருந்திருக்கலாம், பட் அடுத்த 2 மாதத்துக்கு நீங்கள் அன்டிசிப்ளினாக இருக்கீங்கன்னா அது மட்டும்தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஞாபகம் இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே இந்த ப்ரெசன்ட் மோமெண்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகே, நான் உங்ககிட்ட வந்து நாளைக்குன்ற ஒரு கான்செப்டை எங்களுக்கு காமிங்க, ப்ரூவ் டுமாரோ எக்ஸிஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம நாளைக்குன்னு சொல்கிறத நம்ம நாளைக்கு போகணும்னா தட் பிகம்ஸ் அவர் ப்ரெசன்ட் மோமெண்ட் ரைட் நவ். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்ட் மோமெண்ட்லேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் நீங்கள் யாராக இருக்கீங்க, நீங்கள் சொல்கிற டெசிஷன்ஸை நீங்கள் எடுக்கிறீங்களா எடுக்கலையா, அது மட்டும்தான் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பல வருஷமாக ஒரு டிசிப்ளினாக பர்சனாக இருக்கலாம், பட் the moment you start falling off, the moment you start becoming undisciplined, the subconscious mind will take a note of it. ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கே நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி திங்க் அபவுட் இட், பிகம் அவேர், நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. பிகாஸ் the moment you make a decision, you have to follow through on it. நீங்கள் டிசிஷனை ஃபாலோ த்ரூ பண்ணியே ஆகணும். பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரீக்வன்சி தான் எண்ட் ஆஃப் தி டே அடி வாங்கும். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் கன்விக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பேஸ்லாம் டிசிப்ளின் பற்றி பேசும்போது அவங்க கன்விக்ஷன் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ த மோர் செல்ஃப் ட்ரஸ்ட் யூ கல்டிவேட், த மோர் ஈஸியர் இட் வில் பி டு பி டிசிப்ளின்ட். ஓகே, ஸோ செல்ஃப் ட்ரஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் வில் பி ஈஸி டு பி டிசிப்ளின்ட். ஸோ நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஆல்டர் பண்ண அப்புறம் உங்கள் இன்ட்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஷன்ஸ் எடுடா அப்படின்னு சொல்லும். அதை நீங்கள் டக்குன்னு எடுக்க முடியும், அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் பெருசாக கஷ்டப்படணும், நீங்கள் பெரிய பெரிய டாஸ்க்லாம் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது. இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு நான் பெட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பண்ண ஆரம்பிங்க. இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், நான் பண்ணுவேன்னு சொல்கிற ஆக்ஷன்ஸாக நீங்கள் இருக்க ஆரம்பித்தாலே போதும், உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ மாதமாக நீங்கள் பண்ணாதது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அழிய ஆரம்பிக்கும். பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பாஸ்ட்டை பற்றி கவலை இல்லை, இப்போ நீ என்ன எப்படி இருக்க, இப்போ நீ என்ன பண்ணுற, அது மட்டும்தான் இட் கேர்ஸ். பட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் கன்விக்ஷன் மட்டும் மேட்ரு கிடையாது. தேர் ஸ்டில் பிலீஃப்ஸ், தேர் ஸ்டில் எமோஷன்ஸ், தேர் ஸ்டில் தாட்ஸ், நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, ஒரு ஆக்டராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இமெயில் கொடுத்துருக்கேன், யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ அண்ட் வில் ஹேவ் அ டாக். ஓகே, ஸோ
This is how you develop self-trust, and this is how you become disciplined. So disciplined ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஈஸி. We just have to start small and start cultivating self-trust. And நீங்கள் டிசிப்ளின் இல்லாத பட்சத்தில் உங்கள் ஃப்ரீக்வன்சி எப்படி அடி வாங்குதுன்ட்டு இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரீக்வன்சி நல்லா இல்லைன்னா உங்கள் ரியாலிட்டி நல்லா இருக்காது. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நான் இது இருக்க போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே உங்கள் ஃப்ரீக்வன்சி எப்படி மாற்றுறதுன்றதா கோர் கான்செப்டாக இருக்கும். அண்ட் நான் நிறைய ஆங்கிள்ஸில் இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் பீயிங் டிசிப்ளின்ட், ஸ்டார்ட் கல்டிவேட்டிங் த செல்ஃப் ட்ரஸ்ட். அண்ட் இது ரொம்ப குட்டியான வீடியோ தான், பட் ஐ வில் see you in the next video. Peace. உங்களோட கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். இந்த கான்செப்ட் இல்லாமல் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இந்த யூனிவர்ஸில் மொத்தம் 3 பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இது ஃபிசிக்கல் பிளேன், எல்லாமே ரியலாக சாலிட் மேட்டராக இருக்குது. அண்ட் தேர் இஸ் மென்டல் பிளேன், தேர் ஸ்பிரிச்சுவல் பிளேன். ஸோ 3 பிளேன் இருக்குது. அந்த 3 பிளேன்லையுமே நீங்கள் அலைண்டாக இருக்கிற பட்சத்தில் தான் கரெக்டான ஆப்ரேஷன், கரெக்டாக நீங்கள் அந்த பிளேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா தான் 100% கெப்பாசிட்டியில் நீங்கள் ஃபங்க்ஷன் ஆவீங்க. ஓகே, அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு டு மேனிஃபெஸ்ட் you need to be aligned in all 3 planes of existence. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் பிளேன்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு எது நிஜம், இதுதான் நிஜம், இதுதான் ரியல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் ஃபிசிக்கல் பிளேன். அண்ட் ஃபிசிக்கல் பிளேனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இல்யூஷன். ஏன் இல்யூஷன் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் விசிபிள் லைட் அப்படின்றது ஒரு டைனி போர்ஷன் தான். ஓகே, அண்ட் அந்த விசிபிள் லைட் மூலமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களை சுற்றி. ஸோ விசிபிள் லைட் அப்படின்றது 0.0035% தான் பார்க்க முடியும் உங்களால். யூ லிட்ரலி அப்சர்விங் ஜஸ்ட் 0.035% ஆஃப் ஆக்சுவல் ரியாலிட்டி. ஓகே, அப்போது 99%க்கு மேலே இருக்க ரியாலிட்டியை உங்களால் ஃபிசிக்கலாக பார்க்கவே முடியாது. ஏன்னா அது விசிபிள் லைட்குள்ளே வராது. ஓகே, சயின்ஸ் படி. ஸோ ஃபிசிக்கல் பிளேன் இட்ஸ் அன் இல்யூஷன். இட்ஸ் அன் இல்யூஷன். ஸோ நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற உங்களோட ஈவெண்ட், சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்கள் சிச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி அதெல்லாம் தேவையில்லை. அண்ட் மோர் ஓவர் ஃபிசிக்கல் பிளேன் வந்து ஒரு எஃபெக்ட். ஏன் எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கல் பிளேன் ஒரு எஃபெக்ட்னா அதோட காஸ் வந்து மென்டல் பிளேன். ஓகேவா? மென்டல் பிளேனில் இருந்து தான் ஃபிசிக்கல் பிளேன் ஒரிஜினேட் ஆகும். ஸ்பிரிச்சுவல் பிளேனில் இருந்து தான் மென்டல் பிளேன் ஒரிஜினேட் ஆகும். அதாவது இப்போது மேட்டர் இருக்குது. ஓகே, மேட்டர்னா சாலிட் ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே மேட்டர் அப்படின்வாங்க. த வேர்ல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர். மேட்டர் எதுலேருந்து வருது? எனர்ஜிலேருந்து வருது. எனர்ஜி எங்கேருந்து வருது? கான்ஷியஸ்னஸ். ஓகே, இந்த விஷயத்தை நிறைய ட்ரெடிஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டியானிட்டியில் காட் த சன், காட் த ஃபாதர், காட் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ நிறைய ட்ரெடிஷன்ஸ், நிறைய கல்ச்சர்ஸ், நிறைய ஃபிலாசபிஸில் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வேறு பேர் வச்சு. ஓகே, அண்ட் இல்யூஷன் இதை வந்து பகவத்கீதாவில் நம்மளோட யூனிவர்ஸை வந்து வேர்ல்ட் ஆஃப் மாயை, இந்த உலகம் ஒரு மாயை அப்படின்னு பகவத்கீதாலையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் பிளேன் அப்படின்றது ஒரு எஃபெக்ட், இட்ஸ் அன் இல்யூஷன். ஸோ ஃபிசிக்கல் பிளேன் எப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஈவெண்ட், சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, இட்ஸ் அன் இல்யூஷன். அது ஒரு எஃபெக்ட். ஓகேவா? நீங்கள் கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது எல்லாமே ஒரு இல்யூஷன், அவ்வளோதான். இல்யூஷன் மட்டும் இல்லை, இட்ஸ் அன் எஃபெக்ட். ஸோ எனர்ஜிலேருந்து தான் மேட்ரு வர முடியும். ஓகே, அண்ட் கான்ஷியஸ்னஸ்லேருந்து தான் எனர்ஜி வர முடியும். ஸோ நீங்கள் உங்கள் எனர்ஜி, அதாவது உங்கள் ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, அதுலேருந்து வர ரியாலிட்டியை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு ஃபிசிக்கல் பிளேன், மென்டல் பிளேன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேன் மூணுத்துலேயுமே நீங்கள் அலைண்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிளேனில் நீங்கள் அலைண்டாக இல்லைன்னா கூட உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம சொசைட்டியில் 99% ஆஃப் மக்கள் ஃபிசிக்கல் பிளேனை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, அதாவது ஆக்ஷனை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் பிளேனை மட்டும் நம்பி இருக்கவங்க ஹார்ட் ஒர்க் ஆர் இந்த ஹசில் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. டிபெண்டிங் ஒன்லி ஆன் ஆக்ஷன்.
ஓகே, ஸோ ஃபிசிக்கல் பிளேனை மட்டும் டிபெண்ட் ஆகிருக்கவங்க ஆக்ஷன் செயல் அதை மட்டும் தான் நம்பி இருப்பாங்க. மிச்சம் இருக்க 2 பிளேனை விட்டுருவாங்க. ஓகேவா, இது 33%, இது 33%, இது 33%. மென்டல் பிளேன், வெறும் மென்டல் பிளேனை மட்டும் நம்பி இருக்கிறவங்க, அதை மேலே மட்டும் டிபெண்ட்டாக இருக்கிறவங்க, they will only use their imagination. அதாவது அவங்களோட கோல்ஸ், அவங்க லைஃப் எப்படி வாழணும் அப்படின்னு கற்பனை மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இமேஜினேஷன் அண்ட் லிவிங் இன் ஃபேண்டசி. மிச்ச 2 பிளேன் இல்லாமல் வெறும் இமேஜினேஷன் மட்டும் நம்பி இருந்தா தட் இஸ் யூ லிவிங் இன் ஃபேண்டசி. பிரம்மையில் தான் நீங்கள் வாழறீங்க. ஓகே, ஆக்சுவலாக பிரம்மையில் தான் வாங்குறீங்க பிகாஸ் த ஃபிசிக்கல் பிளேன் இஸ் an illusion. பட் இந்த கான்டெக்ட்ஸில் பிரம்மன்றது நீங்கள் ஒரு டெலியூஷனில் வாங்குறீங்க, ஒரு ஃபேண்டசியில் வாங்குறீங்க, ஆக்சுவல் ரியாலிட்டியில் வாழ மாட்டேறீங்க. நீங்கள் ஒரு மென்டல் பிளேனை மட்டும் நம்பியிருக்கீங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேனை பற்றி நான் டீப்பாக போக முடியாது பிகாஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். ரொம்ப ரொம்ப வியர்டாக ரொம்ப கிரேசியாக போகும் ஸ்பிரிச்சுவல் பிளேன். பட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளேன் வந்து உங்கள் கனெக்ஷன் டு காடை தீர்மானிக்குது. ஓகே, கனெக்ஷன் டு காட் அப்படின்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள கனெக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது வேர்ல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, நீங்கள் யூ ஆர் a droplet of an ocean. ஓகேவா, ஓஷன் தான் கடவுள், ட்ராப்லெட் தான் நீங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் there is a unit of God, there's a spirit. ஓகேவா, அண்ட் காட்ன்ற பொறுத்த வரைக்கும் காட் பற்றி பேசும்போது காட் இஸ் இன்ஃபினிட். காட் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், ஆர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, நான் கடவுள் அப்படின்னு என் வீடியோஸில் எப்போ பேசினாலுமே ரிலீஜியஸ் கான்டெக்ட்ஸில் பேசுகிற கடவுள் கிடையாது. ஓகே, ரிலிஜியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் மெனி டீவியேஷன்ஸ். இதுதான் கடவுள், அதுதான் கடவுள், இங்கே இருக்கு பார் கடவுள், அங்கே இருக்கு பார் கடவுள் அப்படின்னு யார் சொல்கிறாலும் அதை நம்பாதன்னு பைபிள்லேயே சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் கடவுள், அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்கிற யாருமே நம்பாதீங்க, எல்லாமே கடவுள் தான். கடவுள் இஸ் இன்ஃபினிட்டி, காட் இஸ் இன்ஃபினிட்டி, காட் இஸ் ஜஸ்ட் பியூர் கான்ஷியஸ்னஸ், காட் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி. நிறைய பேர் இருக்குது காடுக்கு. ஓகேவா, ஸோ நான் இன்ஃபினிட்டின்னு சொல்லும் போதோ இல்லை கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லும் போதோ இல்லை இமேஜினேஷன் சொல்லும் போதோ நான் காடை தான் குறிக்கிறேன். நான் காடை பற்றி தான் பேசுகிறேன், நான் கடவுளை பற்றி தான் பேசுகிறேன். ஓகே, ஸோ மேலே ஒரு கடவுள் இருக்காரு, நம்ம நல்லது கெட்டலாம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு விம்போ இருக்குல்ல, அது சுத்த இட்ஸ் நான்சென்ஸ். அப்படி கிடையவே கிடையாது. மேலேருந்து ஒரு கடவுள் பார்த்துக்கிட்டு இது ரைட்டு இது தப்பு பண்ணுறவங்களை கடவுள் தண்டிப்பார். யூனிவர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதுன்னே கிடையாது. பிகாஸ் நல்லது கெட்டதுன்றது ஒரு ஹியூமன் கன்செப்ஷன். ஓகேவா, ஹியூமன் தான் ஒரு குரூப்பாக ஒரு கலெக்டிவாக நம்ம டிசைட் பண்ணுறோம், ஓகே இதெல்லாம் தப்பு இதுதான் ரைட்டுன்ட்டு. ஒரு மனுஷனை வந்து கொல்றது தப்பு, ஏன்னா அது ரைட்டுன்னு சொல்லிட்டா ஒரு சிவிலைசேஷனாக நம்மளால் வாழ முடியாது. ஓகே, ஒரு இன்ஃபினிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கான்ஷியஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து கடவுள் பெர்ஸ்பெக்டிவ் வந்து மொராலிட்டி டசன்ட் எக்ஸிஸ்ட். மொராலிட்டி கிடையவே கிடையாது. கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லது தான், எல்லாமே லிட்டரலாக எல்லாமே நல்லது தான் கடவுளை பொறுத்த வரைக்கும். நம்ம கிட்ட ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, நம்ம என்ன வேணால் பண்ணலான்ற ஃப்ரீடம் அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த இன்ஃபினிட்டி மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதில் வந்து நம்மளுக்கு எதாவது நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமான்றது நம்மளோட 3D ரியாலிட்டிக்குள்ளே தான் சேருமே தவிர கடவுள்ன்றது நல்லது கெட்டதுக்கு மேலே, டுவாலிட்டிக்கு மேலே, பொலாரிட்டிக்கு மேலே. ஓகே, அட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே கான்ஷியஸ்னஸ் தான். we are all just one being. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் ஓஷன்லேருந்து வந்த எல்லாமே சிறு சிறு துளிகள் தான் நம்பும். ஸோ நம்ம எல்லாருமே கடவுள் தான், நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள்ன்ற ஒரு ஸ்பிரிட் இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளேன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ காடுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எப்படி நான் சொல்லலாம்னா ஒரு அவன் மாதிரி. ஓகே, இமேஜின் அன் அவனுக்குள்ளே நீங்கள் வைக்கிற பொருள் தான் உங்கள் ஆசை, உங்கள் கோல். அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக அது வேகும். அதே மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ஷன் டு காட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கனெக்ஷன் டு காட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அது எல்லாமே நான் சொல்கிறேன், டோன்ட் வரி. ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளேனை மட்டும் நம்பி இருக்கிறவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, கடவுளை ப்ரே பண்ணுவாங்க, பட் மென்டல் பிளேனும் சரி ஃபிசிக்கல் பிளேனும் சரி விட்டுருவாங்க, கையில் விட்டுருவாங்க.
அதாவது கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருந்துக்கிட்டு கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. they will just be praying to God, கடவுளே அதை கொடு, கடவுளே அதை கொடுன்னு ப்ரே மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிளேன் நம்மள நம்பி இருக்கிறதுனால யூ கான்ட் மேனிஃபெஸ்ட். எல்லா பிளேன்ஸ்லையுமே நீங்கள் அலைண்டாக இருக்கணும். ஓகே, அண்ட் தட்ஸ் அ ப்ரியாரிட்டி, தட்ஸ் அன் ஆர்டர். நான் ஃபிசிக்கல் பிளேன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை வச்சுட்டு ஸ்பிரிச்சுவல் பிளேன் கடைசியாக வைப்பேன்னா இட் டசன்ட் ஒர்க். தட்ஸ் அ ப்ரியாரிட்டி தட் வி நீட் டு ஃபாலோ. ஓகே, ஸோ எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, எதை முதல்ல வைக்கிறது, எந்த பிளேனை ப்ரோ முதல்ல வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சொல்லாமல் எங்கே போக போகிறேன். ஓகே 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 ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யூ ஷுட் கிவ் டு, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் எந்த பிளேனுக்கு கொடுக்கணும்னா மென்டல் பிளேன். ஓகே, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மென்டல் பிளேன் கனெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மென்டல் பிளேனில் நடக்கும், அதாவது இமேஜினேஷன். ஓகேவா? ஸோ இமேஜினேஷன் மூலமாக, உங்கள் கற்பனை மூலமாக, ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக், ஏதாவது ஒரு டூல் மூலமாக நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறது தான் முதல்ல இருக்கணும். அதுதான் மென்டல் பிளேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பிளேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளேனை பொறுத்த வரைக்கும் லெட்டிங் கோ ஆர் லெட்டிங் காட். உங்கள் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது, இல்லை எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், நீடினஸ், வாண்டிங்னஸ், ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் எடுப்பீங்க. அவ்வளோதான், உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. அதை தாண்டியும் ஃபோர்ஸ் பண்ணுறது, ரியாலிட்டியோட ஃபைட் பண்ணுறது, தேவையில்லாமல் வந்து கோவப்படுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பிளேனுக்கு எதிராக. நீங்கள் உங்களே டவுட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளை டவுட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களே சந்தேகப்பட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் கடவுள் சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் யூ ஆர் காட். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட் பைபிளில் சொல்லியிருக்கு. எல்லாருக்குள்ளேயும் தேர்ஸ் அ ஹோலி ஸ்பிரிட் வித்தின் அஸ். அந்த உள்ள இருக்கிற கடவுளை எவன் வந்து அவேக்கன் பண்ணுறானோ அவனை அது என்லைட்டன்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மோட்சம் அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மோட்சம் அடைகிறது என்லைட்டன்மெண்ட். என்லைட்டன்ட் ஆன பீயிங்ஸ் தான் புத்தர், கிருஷ்ணா, ஜீசஸ், இவங்க எல்லாருமே என்லைட்டன் ஆகுவாங்க, என்லைட்டன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பிளேனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளுக்குள்ள உங்கள் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுதோ அவ்வளோக்குள்ள ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆன அப்புறம் ஐயோ எப்படா மேனிஃபெஸ்ட் ஆகும், ஐயோ மேனிஃபெஸ்டே ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ், இந்த மாதிரி லோவர் ஃப்ரீக்வன்சி, லோவர் வைப்ரேஷன் எமோஷன்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் பிளேனில் நீங்கள் உங்கள் கனெக்ஷன் டு காட்ல ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் தேர்ட் இஸ் ஃபிசிக்கல் பிளேன். ஃபிசிக்கல் பிளேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் பிளேன் அலைண்டாக இருக்கிறது எப்படின்னா நோ ப்ரொக்ராஸ்டினேஷன். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா விச் இஸ் அ மென்டல் பிளேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் இன்ட்யூஷன் சேஞ்ச் ஆகிடும். உங்கள் இன்ட்யூஷன் சேஞ்ச் ஆன அப்புறம் உங்கள் மென்டல் நட்ஜஸ், அதாவது மென்டல் கம்பல்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். மென்டல் கம்பல்ஷன்ஸ் சேஞ்ச் ஆன அப்புறம் உங்கள் ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி மென்டல் பிளேன் மூலமாக, உங்கள் இமேஜினேஷன் மூலமாக ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்கள் இன்ட்யூஷன் அண்ட் மென்டல் கம்பல்ஷன் சேஞ்ச் ஆன அப்புறம் நீங்கள் எடுக்கிற ஆக்ஷனை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ரேப்பிட் ஆக்ஷன். ஓகேவா? ப்ரொகாஸ்டினேஷன், அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு உள்ளே தோணுன அப்புறம், உங்கள் மனசுக்குள்ளே தோணுன அப்புறம் அதை பண்ணாமல் இருக்கிறது ஃபிசிக்கல் பிளேனுக்கு எதிராக செயல்படுறது. அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் பிளேனில் அலைண்டாக இல்லைன்னு அர்த்தம். ரேப்பிட் ஆக்ஷன், ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆன அப்புறம் ஓகே அந்த விஷயத்தை, அந்த கோலை, ஒரு அந்த டிசைரை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு உங்கள் இன்ட்யூஷனே சொல்லிடும், உங்கள் உள் உணர்வுகளே சொல்லிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸில் யூ ஆர் டிட்டாச்ட். டிட்டாச்சாக இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் பிளேன், அதாவது உங்கள் கனெக்ஷன். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் ஒரு கடவுள், நான் ஒரு கடவுள், நம்ம எல்லாருமே ஒரு பீயிங், தனித்தனி ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது. இருக்கிற மேட்டர், இந்த ஃப்ரிட்ஜ், இந்த லைட், இந்த போர்டு எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் ஒன் பியூர் கான்ஷியஸ்னஸ். ஓகே, வி ஆர் ஆல் ஜஸ்ட் ஒன் பியூர் கான்ஷியஸ்னஸ், வி ஆர் ஆல் காட். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள்ன்ற யூனிட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சந்தேகப்பட்ட ஐயோ இந்த மேனிஃபெஸ்ட் நடக்க மாட்டேது, இது நடக்க மாட்டேது, ஐயோ செலவு வருது, இந்த மாதிரி லோவர் ஃப்ரீக்வன்சி எமோஷன்ஸ் நீங்கள் கோ த்ரூ ரொம்ப பண்ணுறீங்க, இந்த லோவர் ஃப்ரீக்வன்சி எமோஷன்ஸ் அடிக்டடாக இருக்கீங்கன்னா தென்
அந்த இன்ஃபினிட்டி, நம்மளுக்குள்ள இருக்க அந்த இன்ஃபினிட்டி, அந்த கான்ஷியஸ்னஸை வந்து நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்கன்னு தான் அர்த்தம், அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு டிட்டாச் ஸ்டேட்டில் உங்களால் ஈஸியாக வந்து லெட் கோ பண்ணிவிட்டு நான் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிட்டேன், அதுக்கு எது ஆக்ஷன் நடக்கிறேன், அவ்வளோதான் என்னால் முடியும். ஐ சரண்டர் டு காட். ஓகே, டிட்டாச்சோட இன்னொரு இது வந்து an act ஆஃப் சரண்டர். நீங்கள் எவ்வளோ நீங்கள் சரண்டர் ஆகுறீங்களோ, கடவுள் முன்னாடி சரண்டர் ஆகுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். அண்ட் சரண்டர்னா நான் சொல்கிறது வந்து அமாவாசைக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, ஆர் பௌர்ணமிக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்குது, இந்த மாதிரி நம்ம வீட்டில் சொல்கிற ரிச்சுவல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சரண்டருன்ற பட்சத்தில் நான் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிட்டேன், என்கிட்ட என்னோட டிசைர், என் கோல் நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன், அந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்லேருந்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், முடிஞ்சிருச்சு, என்கிட்ட அது ஆல்ரெடி இருக்குது. நான் எதுவுமே எந்த நெகட்டிவ் எமோஷனும் நான் கோ த்ரூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன செல்ஃப் டவுட், ஓவர் திங்கிங் எதுவுமே தேவை கிடையாது. ஐ எம் டன், இட் இஸ் டன், இது அது நடந்துருச்சு, முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டேட்டில் இருக்கிறது தான் சரண்டரிங் டு காட். இதுக்கு மேலே யூனிவர்ஸோட வேலை, இதுக்கு மேலே கடவுளோட வேலை. ஓகே, ஐ எம் லெட்டிங் காட் டூ ஹிஸ் ஒர்க். அவரோட ஒர்க் அவர் பார்க்கட்டும், எனக்கு வர வேண்டியது எனக்கு வந்து சேரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ அலைன். நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை மென்டல் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிட்டாச்சாக இல்லாமல் ஐயோன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஸ்டேட்டில் ஒரு லோ ஃப்ரீக்வன்சி எமோஷன்ஸோடு நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் அப் பண்ணாலுமே மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. இட்ஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள்னா என்ன சொல்கிறேன்னா, இட் வில் டேக் அ லாங் அமௌண்ட் ஆஃப் டைம். நீங்கள் ஒரு பிளேனை மட்டும்தான் நம்பியிருக்கீங்க, ஃபிசிக்கல் பிளேனை மட்டும் தான் நம்பியிருக்கீங்க, இல்லை மென்டல் பிளேன் மட்டும் தான் நம்பியிருக்கீங்க அப்படின்னா, இட் வில் டேக் லாங் அமௌண்ட் ஆஃப் டைம் டு மேனிஃபெஸ்ட். பிகாஸ் நீங்கள் 33% கெப்பாசிட்டிலாம் நீங்கள் ஆப்ரேட் ஆகுறீங்க, 100% கெப்பாசிட்டியில் நீங்கள் ஆப்ரேட் ஆகல. ஸோ மென்டல் பிளேனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்குள்ளே போயிட்டு, ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் உங்கள் கற்பனை யூஸ் பண்ணி, உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த டிசைர் வந்துருச்சுன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நினச்ச கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, என்ன மாதிரி ரியாலிட்டி நடக்கும், என்ன மாதிரி சினரியோஸ் நடக்கும், என்ன மாதிரி சீன்ஸ் நடக்கும், மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க. ஸோ ஒரு இமேஜினேட் ஒரு கற்பனையான சீன் உருவாக்கி அந்த சீனை திருப்பி லூப் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் எக்ஸாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை எப்போ எந்த எமோஷனும் வெளில வர மாட்டோமோ, அப்போ நீங்கள் அந்த மெடிடேஷன் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா, தட்ஸ் ஹவ் யூ சேஞ்ச் யூர் ஃப்ரீக்வன்சி யூசிங் இமேஜினேஷன். அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி காலைல பண்ணணும். ஓகே, ஸோ இன் மென்டல் பிளேன் யூ சேஞ்ச் யூர் ஃப்ரீக்வன்சி. சேஞ்சிங் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு தனியாக ஒரு வீடியோ எனக்கு வேணும், டீட்டெயிலாக எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நான் போடுறேன். பட் ஆல்ரெடி எப்படி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் நிறைய வீடியோஸை சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த வீடியோஸை போய் பாருங்கள். நெக்ஸ்ட், ஸ்பிரிச்சுவல் பிளேன். இதுதான் ஆர்டர். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது செகண்ட் ப்ரியாரிட்டி, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளேனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெண்ட் டைம் இன்வர்ட்ஸ். அதாவது பைபிளில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் இருக்கு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்களோ, அது எந்த மோட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் இருக்கலாம். மெடிடேஷன் மூலமாக இருக்கலாம், இல்லைனா மெடிடேட் பண்ணாமல் சும்மா ஒரே இடத்துல உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ தூரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவளைக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பிளேனை மாஸ்டர் பண்ணுவீங்க, அவளைக்கு எவ்வளோ நீங்கள் அலைன் ஆவீங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே போய் நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ, மெடிடேட் பண்ணுறீங்களோ, அவளைக்கு எவ்வளோ உங்களுக்கு தெரிய வரும் உங்களோட நிஜமான நேச்சர், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காட் நேச்சர், கடவுள் நேச்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ யூ நீட் டு மெடிடேட் அ லாட். ஸோ எவ்ரி டே ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஸ்பெண்ட் 30 minutes to 1 hour, 30 minutes to 1 hour எதுவுமே பண்ணாமல் கண்ணை மூட்டு ஜஸ்ட் மெடிடேட் ஆன் யுவர் தாட்ஸ். என்ன தாட்ஸ், எமோஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் யூ டோன்ட் ஹவ் டு அது நீங்கள் கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஃபைனலாக ஃபிசிக்கல் பிளேன். இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்யூஷன் மூலமாக ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள்கிட்ட சொல்லிடும் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஆக்ஷன்ஸை எடுங்க வித்தவுட் procrastination. ஓகேவா, ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா தென் யூ ஆர் அலைன்ட். 3 பிளேன்ஸ்லையுமே நீங்கள் அலைண்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அலைண்டாக இருக்கீங்கன்னு படிச்சதில் இட் will lead to a successful manifestation. Okay, so
நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ராசஸ் இன்னும் சிம்பிளாக்கி ஈஸியாக்கி உங்களுக்கு ஹெல்ப் வேணும், இல்லை என்ன நீங்கள் கோச் பண்ணுங்கள் அப்படி இல்லை கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே இமெயில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ரீச் அவுட் டு மீ ஆன் தேட். அண்ட் அதை தாண்டி திஸ் இஸ் த ப்ராசஸ் அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நீங்கள் எப்படிப்பட்ட லைஃப்பை வாழ போகிறீங்கன்னு தீர்மானிக்கும். நீங்கள் கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா, அச்சீவ் பண்ணுறீங்களா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் நினச்சதில் நடக்குதா நடக்கலையா, என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். ஓகே, ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் த womb ஆஃப் யோர் ரியாலிட்டி. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து தான் உங்கள் ரியாலிட்டியே க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஏன் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப முக்கியம் அதை முதல்ல பார்ப்போம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் உங்கள் சப்கான்ஷியஸ். ஓகே, அண்ட் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் 90% ஆஃப் யோர் பிஹேவியர்ஸை தீர்மானிக்கும். நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, என்ன செயல்கள் எடுக்கிறீங்க, எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க, அது எல்லாத்துக்குமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் காரணம். ஓகே, அண்ட் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் உங்கள் ஈகோ ஆர் உங்கள் ஃபிசிக்கல் பாடி, ஃபிசிக்கல் வெசல். ஓகேவா? அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் இஸ் த கேட்வே ஆர் டோர்னு சொல்லலாம், டோர் டு சூப்பர் கான்ஷியஸ். ஸோ சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ சூப்பர் கான்ஷியஸை நீங்கள் காட்னு சொல்லலாம், த ஆல் அதாவது எல்லாமே அப்படின்னு சொல்லலாம், குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்லலாம், அகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ். ஸோ நிறைய பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுறீங்க ஆர் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் யூஆர் நாட் கிரியேட்டிங் யுவர் ரியாலிட்டி. நீங்கள் எதுவுமே புதுசாக க்ரியேட் பண்ணலை, நீங்கள் கிரியேட்டர் கிடையாது. ஓகே, எல்லா க்ரியேஷன் உலகத்தில் இருக்கிற எல்லா பொட்டென்ஷியல், ஆல் பாசிபிலிட்டிஸ், என்னென்ன நடக்கலாம் அப்படின்ற எல்லா பாசிபிலிட்டிஸுமே ஒரு பொட்டென்ஷியலாக ஒரு ஃபீல்டு தான் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த ஃபீல்டை, இந்த பொட்டென்ஷியல், அதாவது என்ன பாசிபிலிட்டிஸ், என்ன இந்த உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாம்ன்ற எல்லா பாசிபிலிட்டிஸுமே ஒரு ஃபீல்டில் இருக்குது. அண்ட் அந்த ஃபீல்டுக்கான ஒரு கேட்வே தான் உங்கள் சப்கான்ஷியஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பொட்டென்ஷியல் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிபிலிட்டி தான் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது, நீங்கள் உங்கள் கற்பனை யூஸ் பண்ணும்போது, இமேஜின் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ணல புதுசாக. பிகாஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி கிரியேஷன் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். ஸோ இருக்கிற எல்லா லைக் கோடிக்கணக்கான இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸில் நீங்கள் ஒரு பாசிபிலிட்டி எடுத்து அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க. அண்ட் அந்த ஐடியாவை, அந்த பாசிபிலிட்டியை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ண வச்சுட்டிங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் பண்ண வேண்டிய வேலைகளை பார்த்து அந்த ஈவெண்ட்டை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் மென்ட் பை ரீப்ரோகிராமிங் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இது இப்படியே ட்ரிக்கிள் டவுன் ஆகும். ஓகேவா? ஸோ சூப்பர் கான்ஷியஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் முக்கியம். அண்ட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா கான்ஷியஸ் டெசிஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு, ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அது ஆல்ரெடி நடந்துருச்சு சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப வைக்கிறது. அதுதான் ரீப்ரோக்ராமிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மட்டும்தான் கேப்பபிலிட்டி இருக்குது டு ஆக்சஸ் த சூப்பர் கான்ஷியஸ். நம்ம எல்லாருக்கூடையும் ஒரு யூனிட் ஆஃப் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். A spirit of God is within all of us. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்குது. அண்ட் தட்
பார்ட் ஆஃப் அவர் செல்ஃப், அந்த போர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப் இட்ஸ் இன்ஃபினிட், அதுக்கு முடிவே கிடையாது, இட் இஸ் அன்லிமிட்டட். ஸோ அந்த செல்ஃப், அந்த ஸ்பிரிட் ஆக்சஸ் பண்ணோன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ முதல்ல சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பிடிக்காத முதல் விஷயம் டென்ஷன், ரெண்டாவது விஷயம் எஃபர்ட், மூணாவது விஷயம் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ டெய்லி நம்ம என்ன மாதிரி ஒரு எமோஷனை எமிட் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம என்ன மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும். ஆர் வி இன் அ ஸ்டேட் ஆஃப் டென்ஷன், ஆர் வி இன் அ ஸ்டேட் ஆஃப் எஃபர்ட், ஆர் வி இன் அ ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெயின்? ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டென்ஷன் ஆக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயின், உங்களையும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது பிடிக்காது. ஓகே, ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணோன்னா முதல்ல டென்ஷன், எஃபர்ட், ஸ்ட்ரெயின் மூணுமே இருக்கவே கூடாது. இந்த மூணுமே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் விஷுவலைஸ் பண்ண நினச்சாலும், நீங்கள் என்ன தான் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணாலும், நீங்கள் என்ன தான் உங்கள் கற்பனை யூஸ் பண்ணி உங்களே நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாலும் அது நடக்கவே நடக்காது. பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் லிமிட்டட் பை டென்ஷன், எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெயின். அண்ட் டென்ஷன், எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெயின் இன்னும் மோசமாகிறதுக்கு ஒரு இது எலிவேட் ஆகிறதுக்கான காரணம் நோ ரூம் ஃபார் சைலன்ஸ். ஏன் நோ ரூம் ஃபார் சைலன்ஸ்? பிகாஸ் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி ஸ்டிமுலேட். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க? 24 hours 8 hours நீங்கள் தூங்குறீங்கன்னா மிச்சம் இருக்கிற 16 hours மிச்சம் இருக்கிற 16 hours என்ன மாதிரி ஸ்டேட்டில் இருக்கீங்க? அந்த 16 hours எவ்வளோ மணி நேரம் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க? எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் இல்லாமல், எந்த ஒரு யாருக்கிட்டையும் பேசாமல், எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்ஸ்குள்ளே போகாமல், இந்த படம் பார்க்காம, எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே இல்லாமல் வித் அப்சல்யூட் சைலன்ஸ் நீங்கள் உங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டிமுலேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சைலன்ஸ்க்கு இடம் கொடுக்காம இருக்கீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சைலன்ஸ்க்கு இடம் கொடுக்காம இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டென்ஷன், எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்கள் பாடியில். பிகாஸ் ரிலாக்ஸேஷனுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் நோ ஸ்டிமுலேஷன். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும்னா ஸ்டிமுலேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது, பெருசாக எதுவும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உள்ளுக்குள்ள உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்டிமுலேட்டடாகவே இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு ஒரு மீனிங் என்னென்னா, யுவர் மைண்ட் இஸ் bombarded உங்கள் மைண்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்குது. இர்ரெலவெண்ட்டான ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கேவலமான யூஸ்லெஸ்ஸான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் மைண்டுக்கு போயிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சோஷியல் மீடியா வந்து ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுதான் உங்கள் நிலைமை. பிகாஸ் என்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே போகுது, என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் மைண்டுக்குள்ளே போக விடுறீங்க, அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மைண்ட் ஸ்டிமுலேட்டடாகவே இருக்குன்னா அஃப்கோர்ஸ் டென்ஷன், எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும். பிகாஸ் உங்கள் மைண்டுக்கு அந்த தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரூமே கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் இடமும் டைமும் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் லைஃப்பில் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அண்ட் எஃபர்ட் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டென்ஷன், எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெயினில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா அப்போ எப்படி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணுவீங்க? மேனிஃபெஸ்டேஷனே ஒரு ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு டிசையர் இருக்குன்னா அந்த டிசையரை ஆல்ரெடி இருக்குது. ஓகே, வாண்டிங்கில் இருந்து ஹேவிங்க்கு நீங்கள் மூவ் ஆகணும். ஒரு விஷயம் எனக்கு வேணுன்ற ஸ்டேட்டில் இருந்து என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குன்ற ஸ்டேட்டை சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப வைக்கணும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷனோட ஆப்போசிட் தான் ஸ்ட்ரெயின், எஃபர்ட் அண்ட் டென்ஷன். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெயின்லேயே இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுவீங்க? அப்படி ரீப்ரோக்ராம் பண்ணாமல் எப்படி உங்கள் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுவீங்க? எப்படி உங்கள் லைஃப் மாற்றுவீங்க? எப்படி லைஃப்பில் பெட்டர் ஆவீங்க? எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க? ஆக முடியாது. ஓகே, ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டென்ஷன், எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெயின் பிடிக்காது. அப்போ என்ன பிடிக்கும்? முதல் விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பிடிச்சது ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷன்றது ஒரு ஸ்கில். ஆக்சுவலாக இந்த மாடர்ன் 21st centuryல
ரிலாக்ஸேஷன்றது ஒரு ஸ்கில். ஒரு நாளைக்கு த்ரூ அவுட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழகணும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் எவ்வளோக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இது உங்கள் ஃப்ரீக்வன்சி ஒர்க்லேயும் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் ரிலாக்ஸேஷன், ஸோ உங்கள் ப்ரைமரி எமோஷனல் ரிலாக்ஸேஷன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் ஜாயாக இருக்கலாம், யூஃபோரியாவாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப அதீத சந்தோஷமாக இருக்கலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு பிக் கோல், எந்த ஒரு ஹாஸ்கையும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யும் போதோ, அதை அச்சீவ் பண்ணும்போது, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதோ, ஒன் ஆஃப் த மெயின் எமோஷன்ஸ் தட் யூ ஃபீல் இஸ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இப்போதுலேருந்தே டெய்லி டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற பட்சத்தில் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு இன்னும் ரிலாக்ஸேஷனை தருமோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் அதுதான். அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்குமே ரிலாக்ஸேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும். நாள் பூரா ரிலாக்ஸ்டாகவே இருக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கணும். எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும்? ஸோ முதல்ல சைலன்ஸ், ரெண்டாவது டூயிங் நத்திங். எதுவுமே பண்ணாதீங்க. வெட்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா எதுக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், எதுக்கு சோஷியல் மீடியாக்குள்ளே போகணும், எதுக்கு வீடியோ கேம் ஆடணும், எதுவுமே பண்ண தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் எவ்வளோக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரூம் தரீங்களோ அவ்வளோக்கு அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்லாம் அதை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு மெடிடேஷனுக்குள்ளே போகும்போது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு. இட் வில் பி வே மோர் ஈஸியர் டு இம்ப்ரிண்ட் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு ஐடியாவை இம்ப்ளான்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெட்டியாக இருக்கீங்க, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஆக்சுவலாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். விச் இஸ் சிட்டிங் இன் சைலன்ஸ் அண்ட் டூயிங் நத்திங். அதுதான் பண்ணணும். இல்லை நீங்கள் தூங்கலாம். ஸ்லீப் ஆர் சிட்டிங் இன் சைலன்ஸ் அண்ட் டூயிங் நத்திங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரிலாக்ஸேஷன். நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பார்க்குறதோ, நீங்கள் வீடியோ கேம்ஸ் ஆடுறதோ, ஆர் வாட் எவர் பீப்புள் டூ நவடேஸ். If you are going to sit in silence and do nothing, that is how you get to a relaxed state. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை நோண்டும் போதோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, your mind is still getting stimulated. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும் போதோ, நீங்கள் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும் போதோ, ஆர் எனி ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக உட்கார தவிர எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலுமே உங்கள் மைண்டை ஸ்கேன் எடுத்து பார்த்தா உங்கள் மைண்ட் ஸ்டிமுலேட்டடாக தான் இருக்கும், உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்காது. சயின்டிஃபிக்கலி இட்ஸ் ப்ரூவன். ஓகே, ஸோ either you meditate or you sit in silence and do nothing. இதுதான் உங்கள் சாய்ஸஸ். ஸோ எவ்ரி டே ஃபார் 30 minutes or an hour or 2 hours 3 hours எவ்வளோ நேரம் முடியுமோ பண்ணலாம். இதில் there's no side effects to doing nothing. எதுவுமே பண்ணாமல் ஒரு செவத்தை பார்த்துட்டு உட்காரல உங்களுக்கு ஆனால் பண்ண முடியாது. பிகாஸ் உங்கள் மைண்ட், most people's mind are so brain rotten to the point that சும்மா உட்காரடா கூட நம்மளால் உட்கார முடியாது. ஓகே, ஸோ ரிலாக்ஸேஷன் தான் இஸ் அ ப்ரைமரி ஸ்டெப் டு மேனிஃபெஸ்டேஷன். ரிலாக்ஸேஷன் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷனே கிடையாது. பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். மேனிஃபெஸ்டேஷன்னா பெண்டிங் ரியாலிட்டி, அப்படி ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்படி நம்ம என்ன நினச்சாலும் அதை வந்து நம்ம ரியாலிட்டியை பண்ண வைக்கிறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்கள் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. பிகாஸ் உங்கள் மைண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின், கான்ஸ்டன்ட் எஃபர்ட்டில் இருக்கிற பட்சத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமே ஆகாது. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகலைன்னா நீங்கள் சேஞ்ச் ஆக முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் எமோஷனல் கன்விக்ஷன். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகணும்னா யூ நீட் டு ஹாவ் அன் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் எந்தெந்த விஷயம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயத்தை திருப்பி எதிர்பார்க்கறதுக்கு நீங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியும், பிகாஸ் எப்போவுமே எனக்கு இப்படி தான் நடக்கும். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி, நான் எப்போ இந்த விஷயத்த பண்ண நினச்சாலும் அது பண்ண முடியாது, அது நடக்காது, எனக்கு தெரியும். தட் நோயிங்னஸ், எனக்கு தெரியுன்ற நோயிங்னஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும்னா
ஒரு ஐடியாவை இம்ப்ளான்ட் பண்ணணும்னா, எந்த ஐடியா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கார் வேணும்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கார் இருக்குன்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் தள்ள பண்ணணும், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆல்ரெடி என்கிட்ட நான் ஆசைப்படுறது என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை தான் நான் க்ரியேட் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் நீட்ஸ் எமோஷனல் கன்விக்ஷன். எனக்கு இது தெரியும், பிலீஃப் கிடையாது. பிலீஃப்னா கூட டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ஸ்விட்சை போட்டு இந்த ஃபேன் ஆன் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும், ஐ நோ தட் த ஃபேன் வில் கெட் டர்ன் ஆன். அதுக்கு பேர் தான் கன்விக்ஷன். கன்விக்ஷன் பட்சத்தில் டவுட்டே இருக்க முடியாது. தேர் இஸ் நோ ரூம் ஃபார் டவுட் when it comes to conviction. ஸோ நீங்கள் எமோஷனல் கன்விக்ஷனை கல்டிவேட் பண்ணணும். எப்படி பண்ணணும் சொல்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரிலாக்ஸேஷன் அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் எமோஷனல் கன்விக்ஷன். இது ரெண்டுமே இருந்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே, ஸோ என் சேனல் அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். ரீப்ரோக்ராமிங் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதும் உங்கள் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறதும் ஒன்று தான். ஓகே, இது ரெண்டுமே வேறு வேறு கிடையாது. பிகாஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சி எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் ஒரிஜினேட் ஆகுது. ஓகே, அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் நீங்கள் சூப்பர் கான்ஷியஸ்னஸை ஆக்சஸ் பண்ணுறீங்க. அண்ட் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்னது? இதுதான் வந்து இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ்குள்ள தான் ஆல் பாசிபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருந்து தான் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி உங்கள் ரியாலிட்டியில் வேணும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பாசிபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வேணும், இந்த மாதிரி அமௌண்ட் நான் வந்து ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும், எனக்கு இந்த மாதிரி லைஃப் இருக்கணுன்ற ஒரு ஸ்பெசிஃபிக் பாசிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்கள் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் எமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து அந்த ஈவெண்ட் உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஃப்ளோ. ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் என்ன ஐடியா, என்ன உங்களுக்கு வேணுன்ற ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுக்கு ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட். வேகா எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வேகா வந்து நான் இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும்ன்ட்டு வேகான ஒரு கோல் ஒரு டிசைர் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 10,000 ரூபாவும் அதிக காசு தான். ஸோ யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எது நிறைய அப்படின்னா எக்ஸ்ட்ரா ₹1 சம்பாதிக்கிறதும் நிறைய தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கணும், என்ன மாதிரி பார்ட்னர் எனக்கு வேணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் எனக்கு வேணும், இந்த பிஸ்னஸில் எவ்வளோ கிளைண்ட்ஸ் எனக்கு ஒரு மாதத்துக்கு வேணும், என்ன மாதிரி ஜாப் எனக்கு வேணும், என்ன மாதிரி இன்கம் எனக்கு வேணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் மைண்டும் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சியும் ஒன்று தான். அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து த ஸ்பெசிஃபிக் பாசிபிலிட்டி. ஓகேவா, இது எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னா, இப்போது அமேசானை நீங்கள் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, எல்லா அமேசானில் இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்டுக்குமே ஒரு யூனிக் ப்ராடக்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா அமேசானுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த யூனிக் ப்ராடக்ட் கோடில் இருக்கிற ப்ராடக்ட்டை தான் நம்ம இந்த கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி தான் யூனிவர்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏற்ற ப்ராடக்ட்டை தான் இந்த இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ்லேருந்து இந்த சூப்பர் கான்ஷியஸஸ் உங்களுக்கு எத்தனை தரும், இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எத்தனை தரும். ஓகேவா, ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் கூட நீங்கள் கொடுக்காம வேகாக எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், எனக்கு நிறைய காசு வேணும், எனக்கு நிறைய ஒரு ஹெல்த்தியான பாடி வேணும், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ரொம்ப வேகாக நீங்கள் ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் மோஸ்ட் ப்ராபப்லி நாட். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன், ஸோ அதான். ஸோ ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஒன்று தான், அதுக்கான ப்ராசஸும் ஒன்று தான். நீங்கள் அந்த சேனலில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ப்ராசஸ் புதுசாக இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிலாக்ஸேஷன். ஸோ ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 5 to 10 to 15 to 20 to 30 to 40 minutes எவ்வளோ நேரம் ஆகுதும் பரவாயில்ல, ஒரு ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் வரணும். ஓகே, ஸோ என்ன தாட்ஸ் என்ன எமோஷன்ஸ் எது வந்தாலுமே அது கண்டுக்க தேவையில்ல, அது பாட்டுன்னு வரட்டும், அது பாட்டுன்னு போட்டோம். ஸோ அந்த டைம் பீரியடில் இருக்கிற தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்
எதெல்லாம் அன்ப்ராசஸ்டாக இருக்கோ அது எல்லாமே ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காரணும். ஸோ எதுவுமே பண்ணாமல் டூயிங் அப்சல்யூட்லி நத்திங், எந்த ஒரு ஹெட்ஃபோன் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் சிட் வித் சைலன்ஸ். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்து நீங்கள் கண்ணை மூட்டு ரிலாக்ஸ் ஆகணுன்ற இன்டென்ஷனோட ரிலாக்ஸ் உங்களே நீங்கள் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ once you get relaxed, next create an imaginary scene. ஸோ நீங்கள் உங்கள் டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆர் நீங்கள் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி சீன்ஸ் நடக்கும், உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் உங்கள் சக்ஸஸை உங்களோட பார்ட்னர்கிட்டயோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சொல்லும்போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க உங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன், இட் கேன் பி ஜஸ்ட் 5 to 10 seconds. அந்த மாதிரி ஒரு சீனை நீங்கள் எடுத்துக்கிட்டு யூ லூப் இட். ஓகே, அந்த சீனை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு அதை எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம்னா ஒரு மூவி கிளிப் மாதிரி. ஸோ கண்ணை மூட்டு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் ஆன அப்புறம் இந்த இமேஜினரி சீனை அந்த 5 to 10 seconds முடிஞ்ச அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த சீன் ஃபேட் அவுட் ஆகிட்டு திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ யூ லூப் இட். அண்ட் தேர்ட், எப்போ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எஃபர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஆர் ஸ்ட்ரெயின் ஆர் டென்ஷன் இந்த மாதிரி எது இருந்தாலுமே யூ ஸ்டாப் இட். அதுக்கு மேலே பண்ணாதீங்க, பிகாஸ் அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பிடிக்காது. ஓகே, ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படி கண்ணு மூட்டு ஐயோ நான் விஷுவலைஸ் பண்ணணும்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்டை ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு. அது எப்போவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் எந்த ஒரு பீரியடில் வந்து உங்களுக்கு எஃபர்ட், ஸ்ட்ரெயின் ஆர் டென்ஷன் வர மாதிரி தெரியுதோ அந்த மொமெண்ட்டில் யூ ஸ்டாப் த மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் பண்ண நிறுத்தணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் throughout the day அவேராக இருங்க. ஓகே, பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என் பிஸ்னஸில் எனக்கு வந்து 20 clients per month வராங்கன்னா எனக்கு 50 clients per month வரணுன்ற ஒரு ஐடியாவை நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் அந்த அவேர்னஸோடு இருங்க. ஒரு மாதத்துக்கு எனக்கு 50 clients வராங்கன்னா என்ன மாதிரி நான் இருப்பேன், என்ன ஐடென்டிட்டியில் நான் இருப்பேன், நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன், நான் என் அட்டென்ஷன் எங்கே செலுத்துவேன், என்ன மாதிரி தாட்ஸ் எனக்கு வரும். பிகாஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் ஒரு தடவை பண்ணிட்டா உங்கள் சப்கான்ஷியஸ் கம்ப்ளீட்டாக ரீப்ரோக்ராம் ஆகிடும்னு கிடையாது. பிகாஸ் யூ ஸ்டில் ஹேவ் யுவர் ஓல்ட் ஃப்ரீக்வன்சி. உங்கள் ஓல்ட் ஃப்ரீக்வன்சி, உங்கள் பழைய ஃப்ரீக்வன்சி திருப்பி வந்து உங்களை ஓல்ட் ரியாலிட்டிக்கு தள்ள பார்க்கும். ஓகே, ஸோ யூ நீட் டு பி அவேர். உங்கள் ஓல்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் மைண்டுக்கு போகாமல் யூ நீட் டு பி அவேர் அண்ட் யூ நீட் டு யூஸ் யூர் வில் பவர். ஓகே, பிகாஸ் உங்கள் ப்ரீவியஸ் ஐடென்டிட்டி, உங்கள் ப்ரீவியஸ் ஃப்ரீக்வன்சி அது இன்னும் உயிரோட இருக்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணி ரிப்பீட் பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கு தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸில் யூ நீட் டு பி கன்சிஸ்டன்ட். அப்படி இல்லைனா உங்கள் ஓல்ட் ஐடென்டிட்டி, உங்கள் ஓல்ட் ஹேபிட்ஸ், உங்கள் ஓல்ட் ஃப்ரீக்வன்சி திருப்பி உங்களை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆர் இல்லை இந்த சீனை நீங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டீங்க, லைக் ரொம்ப ஒரு இன்டென்ஸ்லி விவிட்லி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரொம்ப பெரிய எமோஷன், அதாவது இது கம்ப்ளீட்டாக நடந்துருச்சுன்னா சப்கான்ஷியஸ் நம்ப வச்சிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நிறைய பேர் பிகினர்ஸாக இந்த சேனலில் இருக்கிறதுனால, இந்த ஃப்ரீக்வன்சி ஒர்க் நிறைய பேர் புதுசாக இருக்கிறதுனால இதை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்க சொல்லுவேன். இல்லை பட் என்ன எங்கள் கேவியாட்னா, நிறைய பேர் தே ஜஸ்ட் நீட் டு கோ த்ரூ அ ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் ஒன்ஸ். ஒரு ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் போதும் கம்ப்ளீட் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு பாசிட்டிவ்லி ட்ராமாட்டிக் இன்சிடென்ட்டை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் கம்ப்ளீட் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் டெய்லி பண்ணணுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷுவலைசேஷன் செஷன் நீங்கள் வச்சுக்க முடிஞ்சா இட்ஸ் கிரேட். பட் இட் டேக்ஸ் ப்ராக்டிஸ், இட் டேக்ஸ் டைம் டு கல்டிவேட் தட் லெவல் ஆஃப் இமேஜினேஷன். அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் எமோஷன்ஸை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு உங்கள் விஷுவலைசேஷன் வளர்த்துக்கிறதுக்கு அது ஒரு ஸ்கில். ஓகே, ஸோ பிகினர்ஸ்க்கு யூ டூ திஸ் எவ்ரி டே அண்ட் யூ பி அவேர் எவ்ரி டே. இதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த ப்ராசஸை பண்ணும்போது யூ பிளான்ட் த ஐடியா ஆஃப் ஆல்ரெடி ஹேவிங் யுவர் டிசையர் into the subconscious mind. Okay, you plant the idea of already having your desire into your subconscious mind. உங்க ஆசை, உங்க டிசைர், உங்க கோல் ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி அந்த டிசைர் உங்ககிட்ட இருக்குன்ற ஐடியாவை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரீக்வன்சி
சேஞ்ச் ஆகிடும். உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுதுன்னா உங்கள் ரியாலிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் நீங்களும் எடுப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு இது வேணுன்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்து என்கிட்ட அது ஆல்ரெடி இருக்குன்ற ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக உங்கள் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிருவீங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. யூஸ்வலாக வீடியோஸ் வரை இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப டல்லாக பேசிட்டேன் பிகாஸ் உடம்பு சரியில்லை. பட் ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஒரு ஆக்டராக இருக்கீங்க, ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, அண்ட் உங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்கம் போகணும், ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே இமெயில் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் டு மீ ஸோ தட் வி கேன் டாக். என்ன உங்கள் சப்கான்ஷியஸ் பிளாக்ஸ் இருக்குன்னு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video. எப்படி கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணி நம்ம கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அண்ட் சேஞ்ச் ஆர் ரியாலிட்டி, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஏன் விஷுவலைஸ் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணுறதுனால அது பயாலஜிக்கல் ஒர்க்கிங் என்ன, அது ஒரு மெட்டபிசிக்கல் ஒர்க்கிங் என்ன, அண்ட் ஆக்சுவலாக எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் கொஞ்சம் ஓரத்தில் போட்டு லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் விஷுவலைஸ் பண்ணணும்? ஸோ இதுதான் உங்கள் லைஃப். ஓகே, அண்ட் உங்கள் லைஃப்பில் கரண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கரண்ட் கண்டிஷன்ஸை பார்த்து நீங்கள் ரொம்ப பழகி போயிட்டீங்க. ஓகே, யூ காட் யூஸ் டு இட். பட் உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்களோட ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸை சேஞ்ச் பண்ணணும்னா we need to inject a new frequency. ஓகே, ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் கரண்ட் லைஃப்பை பார்த்துட்டு இப்படி தான் லைஃப் இருக்க போது முடிவு பண்ணிடுச்சு. ஓகே, நவ் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற மெமரிஸ், அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகும். ஓகே, பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்கள் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுது. எப்படி கிரியேட் பண்ணுது? உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்கள் பிஹேவியர்ஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் பிலீஃப்ஸ், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், உங்கள் ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் கெட்டிங் கண்ட்ரோல் பை யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிற ப்ரோக்ராமிங் ரீப்ரோக்ராம் பண்ணும்போது உங்கள் ரியாலிட்டியும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே யூ ஆர் ப்ரோக். நீங்கள் வந்து ப்ரோக் ஆர் புவர் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் இது வந்து ஒரு ஐடியா. ஓகே, அந்த ஃபோர்மோஸ்ட் இது ஒரு ஐடியா தான். ஓகேவா? இந்த ஐடியா சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்களும் நம்புறீங்க. ஸோ நான் வந்து நான் வந்து ஒரு ப்ரோக்கான பர்சன், என்கிட்ட எப்பவுமே காசு இருக்காது, ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் கிடையாது, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடையாது, வாட் எவர் ஐடியா இட் மே பி. இந்த ஐடியாவை தூக்கிட்டு we have to inject a new idea. ஓகே, ஸோ நியூ ஐடியான்னு பார்க்கும்போது ஐ எம் ரிச் அப்படின்ற ஒரு ஐடியா வரணும்னா இதை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பணும். இட் நீட்ஸ் டு பிலீவ் இட். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பணும்னா we are using a tool called imagination. ஓகேவா? இமேஜினேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இமேஜினேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த ஐடியா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்ஜெக்ட் பண்ணி அதை நம்ப வைக்கணுமோ விஷுவலைசேஷன் மூலமாக அதை நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால பயாலஜிக்கல் ஒர்க்கிங் என்ன, எதுக்காக இதை பண்ணணும்? ஓகே, என்ன நம்மளோட மைண்டில் பயாலஜிக்கல் லெவலில் என்ன நடக்குது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த விஷுவலைசேஷன் வந்து ஒரு சும்மா மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பேஸ்க்குள்ள மட்டும் பண்ணுறது கிடையாது. ஒலிம்பிக் ஆத்லீட்ஸ்லேருந்து, ஆண்டர்பிரினர்ஸ்லேருந்து, ஃபுட்பால் பிளேயர்ஸ்லேருந்து எல்லாமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ஃபார்மிங் நியூ நியூரல் பாத்வேஸ். ஓகேவா? நியூ நியூரல் பாத்வேஸ்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நீங்கள் இது வரைக்கும் ஜிம்முக்கே போனதில்லை. ஓகேவா? வாழ்க்கையில் நீங்கள் ஜிம்முக்கு போனது கிடையாது. அண்ட் நீங்கள் முதல் முறையாக ஜிம்முக்கு போகிறீங்க. ஸோ ஜிம்முக்கு போகிறதுன்றது ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குறது, மிஷின்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறது, கார்டியோ பண்ணுறது, அந்த என்வாயன்மெண்ட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் அ புதுசான விஷயம் நீங்கள் பண்ணுறது. ஓகே, மைண்டுக்கு இது புதுசு. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறது அப்படின்ற ஆக்டிவிட்டி நீங்கள் புதுசாக பண்ணும்போது ஒரு புது நியூரல் பாத்வே கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி ஆன் டே 1 வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஏன்னா புது என்வாயன்மெண்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியாது, எல்லாமே புதுசு. ஓகேவா? இந்த ப்ராசஸை, அதாவது நீங்கள் ஜிம்முக்கு போகிறது, ஜிம்முக்கு போய் அந்த என்வாயன்மெண்ட்டை ஃபெமிலரைஸ் ஆக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை எவ்வளோ தூரம் எஃபிஷியன்ட் ஆக்க முடியும், எவ்வளோ தூரம் கம்மியாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கு இந்த நியூரல் பாத்வேஸ் ஃபார்ம் ஆக யூ பிகம் ஃபெமிலியரைஸ்ட் வித் தட் என்வாயன்மெண்ட். உங்களுக்கு பழகி போகுது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கோங்க. அவர் இது வரைக்கும் கோல் போட்டதே இல்லை.
ஓகே, இந்த ஃபுட்பால் பிளேயர் வந்து ஒரு கோல் போட்டு ஒரு மேன் ஆஃப் த மேட்ச், ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச்ன்ற ஒரு அவார்டை வாங்கினதே கிடையாது. ஸோ இவரோட மைண்டு வந்து வின்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபெமிலியரைஸே ஆகலை. லூசிங் அப்படின்ற தோத்து போகிறது மட்டும் தான் அவர் மைண்ட் ஃபெமிலியரைஸ் ஆயிருக்கு. ஸோ இமேஜினேஷன் விசுவலைசேஷன் மூலமா he can visualize that he has already won, that he has already scored 3 goals before the match. ஓகே, இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தட்ஸ் பிகாஸ் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரியலுக்கும் இமேஜின்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஓகே, எது வந்து ரியலான எக்ஸ்பீரியன்ஸ், எது வந்து இமேஜின் பண்ணப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாத, ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாத தற்கூரி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அதை நம்ம ஹைஜாக் பண்ணி அட்வான்டேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பயாலஜிக்கல் ஒர்க்கிங் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணும்போது நியூரல் பாத்வேஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க உங்கள் மைண்டில். இதுதான் சிம்பிளான டெஃபினேஷன். நியூரல் பாத்வேஸ் கிரியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் புது ரெஸ்டாரண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் எக்கச்சக்கமாக குவிகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிலீஃப்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிட்டி உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஓகே, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எமோஷன்ஸை நீங்கள் எமிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த நியூரல் பாத்வேஸ் கிரியேட் ஆகிறதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இருக்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ண முடியுமோ ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கான்ஷியஸாக என்ன பண்ணுறது, ஐயோ கஸ்டமர்ஸ் வரணுமேன்ற ஒரு நீடி டெஸ்பரேட் மோடில் இருந்து திங்க் பண்ணி எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் டெஸ்பரேட்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டையும் மூடுற அளவுக்கு கொண்டு போகாமல் ஒரு சின்ன விஷுவலைசேஷன், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து குவிறாங்க ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ப ஆரம்பிக்குது. ஓகே, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, எக்கச்சக்கமாக கஸ்டமர்ஸ் வராங்க, பிஸ்னஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு. ஸோ பிஸ்னஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஆக்சுவல் ரியாலிட்டியில் மாறணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் இப்போ மெட்டபிசிக்கல் ஒர்க்கிங்ஸ்குள்ள கொஞ்சம் லைட்டாக வருவோம். ஓகேவா? ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இட் இஸ் கனெக்டட் டு அவர் சூப்பர் கான்ஷியஸ். சூப்பர் கான்ஷியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா, சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஆர் குவாண்டம் ஃபீல்ட் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ், இது எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கம்மிங் டு த மெட்டபிசிக்கல் ஒர்க்கிங்ஸ். ஸோ மெட்டபிசிக்கல் ஸ்டடி, மெட்டபிசிக்கல் லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா, தேர் இஸ் அ ஃபீல்ட். ஓகேவா? இதுதான் அந்த ஃபீல்ட். இந்த ஃபீல்டுக்குள்ள all possibilities already exist. ஓகேவா? all possibilities already exist. எல்லா பாசிபிலிட்டிஸ் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ the infinite possibilities already exist as pure potential. ஓகேவா? as pure potential. நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது, ஓகே, ஸோ நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விஷுவலைஸ் பண்ண ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் தான் ரெஸ்டாரண்ட் இஸ் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி. ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குன்ற ஒரு பாசிபிலிட்டியை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா அது ஆல்ரெடி இருக்குது. இட் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட். கிரியேஷன் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸுமே மென்டல் பிளேனில், குவாண்டம் ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் எதுவுமே புதுசாக கிரியேட் பண்ணல. ஆல்ரெடி எல்லா கிரியேஷனுமே பியூர் பொட்டென்ஷியலாக இருக்குது. அந்த பொட்டென்ஷியலை வந்து மேட்டர் ஆக்கிறதுக்கு, மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு we are using our imagination, we are using our visualization. ஓகேவா? ஸோ இல்லை ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகாதுன்றதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ எந்த பாசிபிலிட்டி உங்கள் லைஃப்பில் என்ன பாசிபிலிட்டி நீங்கள் நினச்சாலுமே அது வந்து கெட்ட பாசிபிலிட்டிஸாக இந்த மாதிரி ரெட்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸாக க்ரீனாக இருக்கட்டும், வாட் எவர் பாசிபிலிட்டி தட் யூ கேன் திங்க் ஆஃப் இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இந்த குவாண்டம் பிளேன், இந்த மென்டல் பிளேன், இந்த குவாண்டம் ஃபீல்ட், இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ். நிறைய பேர் இருக்குது வேற வேறு கல்ச்சர்ஸில் இதுக்கு. ஓகே, ஸோ இது மெட்டபிசிக்கல் ஒர்க்கிங்ஸோட ஸோ இதுதான் மெட்டபிசிக்கல் மீனிங் பிஹைண்ட் இட். ஓகே, ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸோட கனெக்ட் ஆயிருக்கு. சூப்பர் கான்ஷியஸ்னஸ்னா இதுதான், இந்த ஃபீல்டு தான். ஓகே, ஸோ
சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம நம்ப வைக்கிறோம். சப்கான்ஷியஸ் மைண்டை ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் நல்லா ஓடுது அப்படின்னு நம்ம நம்ப வச்சுட்டோம்னா என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ். இல்லை சூப்பர் கான்ஷியஸ்னஸ் இந்த மெட்டபிசிக்கல் ஒர்க்கிங்ஸ் பற்றினா எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு வந்து பயாலஜிக்கல் ஒர்க்கிங் மட்டும் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க, அது நாட் ஸோ ஃபைன். ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் வந்து வந்துக்கினே இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். ஸோ கான்ஷியஸாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறது உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் அவுட் பண்ணுது. அந்த 100,000 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் அவுட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீ பாரு, இதை மட்டும் ப்ராசஸ் பண்ண உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஃபில்டர் அவுட் பண்ணிடுது. பட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த 100 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ கான்ஷியஸாக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் என்னென்ன எடுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும்னு. ஸோ இந்த டெஃபினேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். 100 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அந்த 100,000 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எவ்ரி செகண்ட் அதை வச்சுட்டு இட் ஆல்ரெடி நோஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தால் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. ஸோ பிஸ்னஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஆல்ரெடி நம்ப வச்சுட்டிங்கன்னா இட் வில் நோ வாட் டு டூ. அண்ட் இதில் வந்து நீங்கள் எஃபர்ட் போட தேவையில்ல, ஸ்ட்ரெயின் போட தேவையில்ல, ஹார்ட் ஒர்க் போட தேவையில்ல, எல்லாமே எஃபர்ட்லெஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ பயாலஜிக்கல் ஒர்க்கிங் அண்ட் மெட்டபிசிக்கல் ஒர்க்கிங் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பயாலஜிக்கலி வி ஆர் ஃபார்மிங் நியூ நியூரல் பாத்வேஸ் ஸோ தட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் கெட்ஸ் கன்வின்ஸ்ட் ஆஃப் த நியூ ஐடியா. அந்த இந்த ஐடியா என்ன வேணாமல் இருக்கலாம், நான் பணக்காரனாக இருக்கலாம், நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் அப்படின்னு இருக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட். அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆக்சுவலாக எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு பற்றி அந்த ஸ்பெசிஃபிசிட்டி பற்றி நம்ம பேசுவோம். பட் இதுதான் ஜென்ரல் ஐடியா. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து திருப்பி விஷுவலைஸ் பண்ணும்போது யூ ஆர் ஆல்சோ அட்ராக்டிங் இட் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டில் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை நீங்கள் அது என்ன பாசிபிலிட்டி வேணால் இருக்கலாம், இந்த ஸ்பெசிஃபிக் பாசிபிலிட்டி நீங்கள் திருப்பி விஷுவலைஸ் பண்ணும்போது யூ கீப் அட்ராக்டிங் இட். ஓகே, பிகாஸ் எவ்ரி பாசிபிலிட்டி இஸ் கெட்டிங் அசோசியேட்டட் வித் த ஸ்டேட். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டினா இந்த பாசிபிலிட்டி கூட ஒரு ஸ்டேட் இருக்கு. ஓகே, ஒரு சிம்பிளிசிட்டி சேர்க்கு எமோஷனல் ஸ்டேட்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நெருக்கமான ஒருத்தவங்க வந்து இறந்து போகிறாங்கன்றது ஒரு பாசிபிலிட்டி. அந்த பாசிபிலிட்டி பற்றி நினைக்கும் போது அதுக்கு உண்டான ஸ்டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஃப், சேட்னஸ். ஓகே, இல்லை பாசிபிலிட்டி மாற்று, நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிடறேன், ஒரு எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாங்க, ஐ ஃபீல் லவ்ட். ஓகே, ஸோ எனக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ அந்த பாசிபிலிட்டி பற்றி நீங்கள் நினைக்கும் போது அதை ஃபீல் பண்ணும்போது த அசோசியேட்டட் ஸ்டேட்டஸ் யூ ஃபீல் லவ்ட், யூ ஃபீல் ஜாய்ஃபுல். ஓகே, ஸோ இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட். அந்த இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸில் அது கூட கோரிலேட் ஆகிருக்கிறது தட்ஸ் அ ஸ்டேட். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாசிபிலிட்டி நீங்கள் விஷுவலைஸ் பண்ண அதுக்கு உண்டான ஸ்டேட்டையும் நீங்கள் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எம்பாடி பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி 10 வீடியோஸ் பார்த்துக்கிங்க நல்லாவே தெரியும். ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டை நம்ம எமிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு எமோஷனல் ஸ்டேட், ஒரு ஜாய்ஃபுல்லான ஸ்டேட், ஒரு ஹாப்பியான ஸ்டேட், ஒரு கிரேட்ஃபுல்லான ஸ்டேட், ஒரு சந்தோஷமான ஸ்டேட், ஒரு என்ன ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் நம்ம எமிட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இவெண்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் அட்ராக்டும் பண்ணுவோம். ஓகே, பிகாஸ் இதுதான் நம்ம எனர்ஜெட்டிக் சிக்னேச்சர். நம்ம பிகாஸ் எமோஷன்ஸ்லாம் என்ன, எனர்ஜி இன் மோஷன். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி நீங்கள் எமிட் பண்ணுறீங்கன்னா த யூனிவர்ஸ் இஸ் அ மிரர். ஸோ அதுதான் திருப்பி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணும். ஓகே, ஸோ விஷுவலைசேஷனோட இன்னொரு மெட்டபிசிக்கல் ஒர்க்கிங் பிரின்சிபல் இதுதான். ஓகே, when we are visualizing something, we are getting a state, an emotional state, and that emotional state will attract things towards us. அது குட்டாகவும் இருக்கலாம், அது பேடாகவும் இருக்கலாம், அது அந்த ஸ்டேட்டை பொறுத்து. சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஆக்சுவலாக விஷுவலைஸ் பண்ணுறது, ஓகே, அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஹவு டு ஆக்சுவலி விஷுவலைஸ், அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளாரிட்டி. என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில், என்ன வேணும்? எல்லாமே வேணுமா? ஐ வாண்ட் யூ டு நேம் ஒன் திங். இது வந்து ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்டில் இருக்கலாம், வெல்த் ஆஸ்பெக்டில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்டில் இருக்கலாம், ஒரு ஹாப்பினஸ் ஆஸ்பெக்டில் இருக்கலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் 4 areas ஆஃப் லைஃப்: ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். இந்த 4 areas ஆஃப் லைஃப்பில் எந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் மிச்சம் 3 ஏரியாவும் ஈஸியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.
சில பேருக்கு அது வெல்த்தாக இருக்கும், சில பேருக்கு அது ஹெல்த்தாக இருக்கும், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஒரு பிரிங்க் ஆஃப் டிவோர்ஸில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு டிவோர்ஸ் சரியான போதும் ஒரு மிச்சம் 3 ஏரியாவை ஈஸியாக அவரால் ஃபோக்கஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட முடியும். ஒரு ரொம்ப பாவர்ட்டி லைனில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஈஸியாக ஒரு வெல்த் ஆஸ்பெக்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா மிச்சம் 3 ஏரியாவில் அவரால் ஈஸியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற முடியும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஹெல்த் ரீதியாக கஷ்டப்படுற ஒரு பர்சனுக்கு ஹெல்த் விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுன்னா மிச்சம் 3 ஏரியாவில் அவரால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி மேலே வந்துட முடியும். ஸோ உங்களுக்கு விச் ஏரியா, எந்த ஏரியாவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் மிச்சம் 3 ஏரியா உங்களால் ஈஸியாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் உங்களாலே பண்ணுற முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ சூசன் வாட் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வெல்த் ஏரியா அப்படின்னா வெல்த் ஏரியாவில் நிறைய இருக்குது. ஒரு ஜாப் வேணுமா, ஒரு பிஸ்னஸ் வேணுமா, ஒரு வேற யாராவது உங்களுக்கு பணம் தரணுமா, ஒரு ஹெல்ப் வேணுமா ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து, வாட் டைப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டு யூ வாண்ட்? ஓகே, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஃபைன். ஓகே, இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல வாட் டைப் ஆஃப் சக்ஸஸ் மெட்ரிக் டு யூ வாண்ட்? டு யூ வாண்ட் மோர் ரெவென்யூ, மோர் கஸ்டமர்ஸ், மோர் ப்ராஃபிட்? எது? ஓகே, எனக்கு மோர் ப்ராஃபிட் வேணும் நிதிஷ் அப்படின்னு சொல்கிறீங்களா, ஹவு மச் ப்ராஃபிட்? ஆர் எனக்கு மோர் ரெவென்யூ அப்படின்னா ஹவு மச் ரெவென்யூ? இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு $2,000 மேக் பண்ணுறீங்கன்னா, இஸ் இட் $5,000? இஸ் இட் $10,000? இஸ் இட் $100,000? இஸ் இட் $1 million? எவ்வளோ? இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்க சொல்கிறேன். இல்லை எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னா வாட் டைப் ஆஃப் த ஜாப், எந்த கம்பெனியில் ஜாப்? The more specific you are, the more faster your manifestation will happen. The more vague you are, the more slower your manifestation will happen. But even though it will inevitably happen, how fast or how slow do you want it to be? Okay, so crystal clear clarity இருக்கணும் visualization பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஆர்எஸ்எம். ஓகே, ஆர்எஸ்எம்னா என்ன நிதிஷ் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன். ஆர் ஃபார் ரிலாக்ஸேஷன், எஸ் ஃபார் சைலன்ஸ், அண்ட் எம் ஃபார் மியூசிக். விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஸ்டேட்டில் இருந்தால் மட்டுமே கரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்ட் மேலே இம்ப்ரிண்ட் ஆகிற மாதிரி உங்களால் விஷுவலைசேஷன் பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓகே, த ப்ரீ ரெக்வசிட் டு மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரிலாக்ஸேஷன். ஓகே, ரிலாக்ஸேஷன் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ஆசை நிறைவேற்றுறீங்க. என்ன ஒரு கோல் அச்சீவ்மெண்ட், ஒரு ஆசை நிறைவேற்ற, ஒரு டிசையர் மேனிஃபெஸ்டேஷன் நடந்தாலுமே you will feel relaxed, இல்லையா? So we have to bring the relaxation to the present moment. அது இல்லாமல் எதுவுமே கிடையாது. So you have to become relaxed first. Okay, and relaxation எப்பவுமே சைலன்ஸ் தான் நடக்கும். ஒரு சத்தமான ஒரு chaotic environmentல நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாது. ஸோ இஃப் யூ ஆர் பிகினர், you have to be in a silent environment. You have to be in a silent environment. And ஒரு சில பேருக்கு you can put on some calming music. ஒரு ஸ்பீக்கர்லையோ ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லையோ ரொம்ப காமிங்கான சூத்திங்கான மியூசிக் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆர்எஸ்எம் பிரின்சிபல் ஐ யூஸ். ஸோ நானும் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஐ யூஸ் மியூசிக் டு மை பெனிஃபிட். ஓகே, நான் ஆளுமா டோலமா போட்டு ரிலாக்ஸ் ஆகணும்னு கிடையாது. பட் ரொம்ப சூத்திங்கான ஒரு லிரிக்ஸ் இல்லாத ஒரு மியூசிக் என்னால் போட்டால் ஐ வில் பிகம் ரிலாக்ஸ்ட். ஓகே, ஸோ யா, வி ஹாவ் டு பி ரிலாக்ஸ்ட். ஸோ டு பிகம் ரிலாக்ஸ்ட், பிக் அ சைலண்ட் என்வாயன்மெண்ட் and use music to your benefit. Okay va, so that's second step. Next, senses. So நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் சென்சஸ். ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது யூஸ் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ ஸ்கூலில் படிக்காதவங்களாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் என்னன்னு தெரியாமல் இருக்குன்னா நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸில் என்னென்ன இருக்குது? So there's a sense of touch, sense of smell, sense of hearing, அப்புறம் sense of sight, sense of taste. ஓகே, ஸோ தெர் ஆர் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ வந்து நீங்கள் உங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த விஷுவலைஸ் சீனை டச் பண்ண முடியுதா, டச்சை ஃபீல் பண்ண முடியுதா, ஏதாவது அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்மெல் பண்ண முடியுதா, அந்த என்வாயர்மெண்ட்டோட அசோசியேட்டாக இருக்கிற ஸ்மெல்ஸ் உங்களால் வந்து ஸ்மெல் பண்ண முடியுதா,
உங்களை சுற்றி மக்கள் பேசுறத கேட்க முடியுதா? உங்களால் கண்ணால் பார்க்க முடியுதா? ஆர் உங்களால் அந்த ஏதாவது டேஸ்டிங் காம்பனண்ட் இருந்தால் உங்களால் டேஸ்ட் பண்ண முடியுதா? ஓகே, ஸோ தெர் ஆர் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் தட் யூ கேன் யூஸ். ஸோ உங்கள் விஷுவலைசேஷனில் எல்லா 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, நீங்கள் கண்ணை முட்டி விஷுவலைஸ் அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே வந்து கண்ணால் பார்க்க முடியுதான்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க. பட் தேவையில்லை. உங்களால் வந்து கண்ணால் பார்க்க முடியுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா காதால் கேட்க முடியுதா? என்னால் மூக்கால் சுவாசிக்க முடியுதா? என்னால் வந்து என் ஸ்கின்னை வச்சு என்னால் டச் பண்ண முடியுதா? ஒருத்தவங்க வந்து என்ன ஹக் பண்ணுற மாதிரி என்னால் விஷுவலைஸ் பண்ணுறேன்னா அந்த ஹக் என்னால் ஃபீல் பண்ண முடியுதா? ஓகே, ஸோ ஏதாவது 1 இல்லை 2 சென்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே அந்த இமேஜினேஷன் ரொம்ப விவிடாக இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ட்ரை டு இன்கார்பரேட் யுவர் சென்சஸ் இன்டு யுவர் இமேஜினேஷன் ஸோ தட் இட் பிகம்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக். என்னால் இல்லை நிதிஷ், என்னால் காதால் மட்டும்தான் கேட்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப நெருங்கியமான நம்பர் என்னோட அச்சீவ்மெண்ட்டை பார்த்து, என் சக்ஸஸை பார்த்து வந்து என்னை வந்து கன்கிராச்சுலேட் என்னை வந்து கன்கிராச்சுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், அதை பண்ணுங்க. காதால் கேளுங்க, கேட்டு அதை கேட்கறதுனால என்னென்ன எமோஷன்ஸ் வருதோ அதை ஃபீல் பண்ணுங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். கண்ணால் பார்த்தே ஆகணுன்றதுக்கு வந்து எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ட்ரை டு யூஸ் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அ ஷார்ட் சீன். ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் என் கூட காலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லாங்கான சீனை என்னால் உங்களுக்கு கைட் பண்ணி ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண வைக்க முடியும். பட் நீங்கள் தனியாக இருக்கீங்க, இதை நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுறீங்க, தனியாக அந்த ஜேர்னியை கோ த்ரூ பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் மேக் இட் அ ஷார்ட் சீன். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 5 to 10 செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே வேணாம். லெட் இட் பி அ ஷார்ட் சீன். நீங்கள் என்ன சீன் விஷுவலைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சீனை முன்னாடியே டிசைட் பண்ணுறங்க. டிசைட் பண்ணிவிட்டு இட் ஷுட் பி அ வெரி ஷார்ட் சீன் ஸோ தட் your chaotic mind will not get diverted or get distracted into other things. ஓகேவா? ஆனால் அந்த ஷார்ட் சீனை திருப்பி ரீப்ளே பண்ணுங்க, லூப் பண்ணுங்க. ஓகே, ஒரு படத்தில் வந்து ஒரு 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 ஃபேடன் ஆகுது, லைக் ஒரு சீன் வருது, அந்த சீன் 10 செகண்ட் முடியுது, ஃபேட் அவுட் ஆகுது, திருப்பி ஆரம்பிக்குது, திருப்பி முடியுது, திருப்பி ஆரம்பிக்குது, திருப்பி முடியுது. ஸோ யூ கீப் லூப்பிங் இட் ஸோ தட் your subconscious mind knows that this is happening in real time. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பிலீஃப். ஸோ நீங்கள் வந்து விஷுவலைசேஷன் பண்ணும்போது அது என்னவா பார்க்குறீங்க? ஹவு டு யூ பர்சீவ் இட்? எப்படி பர்சீவ் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து பர்சீவ் பண்ணுற போது ஐ ஆம் விஷுவலைசிங் பிகாஸ் ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதனால நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் இருந்ததுன்னா மறந்துடுங்க, மேனிஃபெஸ்டேஷன் மறந்துடுங்க, கொய்தோடி புதைச்சிருங்க, வாழ்க்கையை பாருங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்கிற வரைக்கும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியாது. ஓகே, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதனால நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி இல்லைன்னு தான் அர்த்தம். யூ நீட் டு ஹேவ் யூர் டிசைர் இன் ஆர்டர் டு ஹேவ் இட். ஓகே, யூ நீட் டு ஹேவ் இட் வைப்ரேஷனலி. ஸோ நீங்கள் இந்த மெடிடேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த விஷுவலைசேஷன் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணாதான் மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன், அந்த இன்டென்ஷனே தப்பு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஸோ அப்போ என்ன பர்செப்ஷன் இருந்தால் கரெக்ட் அப்படின்னா, whatever I visualize is the truth. It is the only truth. Okay, it is the only reality. It is a real reality. புரியுதா? இப்போ நான் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுறேன்னா அதுதான் நிஜம். ஓகே, தட் இஸ் ரியலி ஹேப்பனிங், தட் இஸ் த ட்ரூத். ஓகே, இதை வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஷன் கிடையாது. நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு என்ஜாய் இட், பிகாஸ் அது நிஜம். இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி இது இஸ் மை ஓல்ட் ரியாலிட்டி. என்னோட பழைய தாட்ஸ், என்னோட பழைய எமோஷன்ஸ், என்னோட பழைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னோட பழைய ரியாக்ஷன்ஸ், என்னோட பழைய ஐடென்டிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சினால தான் இந்த ஃபிசிக்கல் என்வாயர்மெண்ட் இப்படி இருக்கு. பட் அது எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ கரண்ட்டாக எனக்குள்ளே நடக்கிற விஷுவலைசேஷன், எனக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம். என்னோட ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் நிஜம், என் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் ரியல். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை மாற்றுறதுக்கு நான் பண்ணுற விஷுவலைசேஷன்ஸ் தான் நிஜம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட விஷுவலைசேஷனில் என்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ அம் சிங்கிள். ஓகே, அண்ட் என்னோட விஷுவலைசேஷனில் என்கிட்ட ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அதுதான் நிஜம், அதுதான் ட்ரூத்.
ஜஸ்ட் பிகாஸ் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அது நடக்கலைன்றதுக்காக அது நிஜம் இல்லைன்றது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் எதை நீங்கள் ட்ரூத்துன்னு எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் டு யூ see as ட்ரூத்? ஃபிசிக்கல் ரியாலிட்டி என்ன காமிக்குதோ அதுதான் என்னோட ட்ரூத் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா தென் ஃபைன், அதுதான் உங்கள் philosophy ஆஃப் லைஃப்னா ஓகே, தாராளமாக யூ கேன் கண்டினியூ ஆன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐம் இமேஜினிங், என் மைண்டில் என்ன நடக்குதோ அதுதான் நிஜம். தட் இஸ் த ட்ரூத். ஓகே, ஸோ whenever I visualize, I enjoy it. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த கோல் நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணுற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணுறேன்னா ஐ எம் என்ஜாயிங் இட். ஐ எம் டூயிங் இட் டு என்ஜாய் இட் பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத். அந்த லைஃப்பை நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். அது பண்ணால் தான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன், அப்படிப்பட்ட ஒரு பர்செப்ஷன் எனக்கு கிடையாது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு see it as truth. ஓகே, யூ ஹாவ் டு பிலீவ் இட், யூ ஹாவ் டு see it as truth. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் எஃபர்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில் தேர் ஷுட் பி நோ எஃபர்ட். ஓகேவா? there should be no effort at all, no hard work, no tension, no strain, nothing. Because relaxation ஓட ஆப்போசிட் வந்து டென்ஷன் தானே. இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் டென்ஷனாக இல்லைன்னு அர்த்தம், நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க ரிலாக்ஸாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில், இந்த என்டையர் விஷுவலைசேஷன் ப்ராசஸில் உங்களை மைண்டை கசக்கி முசக்கி நான் விஷுவலைஸ் பண்ணியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எந்த ஐடியாவுமே இம்ப்ரிண்ட் ஆக போகிறது கிடையாது. ஓகே, ஸோ தேர் ஷுட் பி நோ எஃபர்ட். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சில பேருக்கு இந்த பிலீஃப் இருக்குது, ஐயோ ஐ கான்ட் விஷுவலைஸ், நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், visualization is hard or manifestation is hard. இந்த மாதிரி பிலீஃப்ஸ் இருக்குன்னா you have to change it. ஸோ நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க, என்னென்ன நம்பிக்கைகள் எனக்கு இருக்குது, என்னென்ன பிலீஃப்ஸ் எனக்கு இருக்குது விஷுவலைசேஷனில் ஆர் மேனிஃபெஸ்டேஷனில். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிலீஃப்ஸ் இருக்கும் போது நீங்கள் என்னதான் மேனிஃபெஸ்ட் பண்ண, என்னதான் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாலும் அது யூஸே கிடையாது. ஓகே, ஸோ என்னென்ன பிலீஃப்ஸ் இருக்குது, என்னென்ன பிலீஃப்ஸ் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அந்த பிலீஃப்ஸோட ஆப்போசிட்டை ஒரு பேப்பரில் எழுதணும். அந்த பேப்பரில் எழுதிட்டு அதை திருப்பி திருப்பி படிங்க, அதை ஃபீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு பிலீஃப் உங்களுக்கு இருக்குன்னா, விஷுவலைசேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, என்னால் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணி என் சப்கான்ஷியஸ் மைண்ட் இம்ப்ரிண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பிலீஃபை பற்றி யோசிக்கும் போது அதுலேருந்து வர எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்க. அதை திருப்பி திருப்பி நீங்கள் யோசிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது பிலீஃபாக கன்வெர்ட் ஆகிடும். பிகாஸ் பிலீஃப்னா என்ன? Belief is nothing but thought plus emotion plus repetition. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நம்பிக்கைகள் எல்லாத்துக்குமே இதான் ஃபார்முலா. நீங்கள் ஒரு எண்ணம் யோசிச்சிங்க, இந்த எண்ணத்துலேருந்து வர எமோஷன் வந்துச்சு, அண்ட் அதை நீங்கள் திருப்பி 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 ரிப்பீட் பண்ணி இட் பிகேம் அ பிலீஃப். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு புது தாட்டை எடுத்துக்கிட்டு அந்த புது தாட்டில் ஒரு எமோஷனை போட்டு அந்த திருப்பி அதை ரிப்பீட் பண்ணும்போது அது புது பிலீஃபாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஒரு மினி பிலீஃப் மாஸ்டர் கிளாஸ் நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிலீஃபை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணாத வரைக்கும் நான் எதுவுமே பண்ண முடியாதுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ கைஸ். ஓகே, ஸோ என்ன தோணுதோ, என்ன டவுட்ஸ் இருக்கும் ஆர் என்ன பிரச்சனை இருக்கும், என்ன ப்ராப்ளம் இருக்கும், அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லும் போது மட்டுமே என்னால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட முடியும். அப்படி இல்லைனா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். ஓகே, அது எனக்கு வேணாம். எனக்கு நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டுமே ஐ கேன் புட் வீடியோ ஸ்பெசிஃபிக் டு இட். ஓகே, அண்ட் இன்னும் சேனல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சேனல் பெருசாக கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய வர ஆரம்பிக்கும். கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுன்னா என்ன எல்லா கமெண்ட்டும் பார்க்க முடியுமா எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ சேனல் சின்னதாக இருக்கும் போது அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட சாமர்த்தியம், உங்களோட அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போவே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணால் அந்த கமெண்ட்டை நான் இப்போ எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் படிப்பேன், கண்டிப்பாக படிச்சு நான் வீடியோ போடுவேன். நேற்று தான் இந்த கமெண்ட்டை பார்த்தேன், ப்ரோ விஷுவலைசேஷனுக்காக ஒரு வீடியோ போடுங்க, இன்னைக்கு இந்த வீடியோ வருது. ஓகே, ஸோ டக்குன்னு உங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், டக்கு நானும் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, நான் வந்து பார்த்துட்டு மட்டும் போகிறேன் அப்படின்னா ஐ ஒன்ட் நோ. ஓகே, நீங்கள் லைக் பண்ணும்போதோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதோ இட் கிவ்ஸ் அ பூஸ்ட் டு த கிரியேட்டர்ஸ். ஓகே, நீங்கள் விஷயம் பார்க்குறீங்க, அது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னால் மட்டுமே திருப்பி அந்த பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸால் போட முடியும்.
ஓகே, ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கெட் வாட் வி வாண்ட். எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு பிடிச்சிருக்கு, போடுறான்னு சொல்லுங்க, போடுறேன். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டே இருந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே போய் பூந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு தெரியாது. ஃபைனா? ஸோ வேற என்னப்பா நம்ம அஜெண்டாவில் இருக்குது? ஸோ அவ்வளோதான் போல். ஸோ இதான் திஸ் இஸ் த விஷுவலைசேஷன் மாஸ்டர் கிளாஸ். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மறந்தேன்னா ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஓகே, நம்ம ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு விஷுவலைசேஷன் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? there are thousands of techniques. நான் வந்து 7 day சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? அது 7 டேஸ்க்கு பண்ணாம நீங்கள் டெய்லி பண்ணீங்கன்னாவே அதுவும் ஒரு டெக்னிக் தான். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபை மாற்ற ஆரம்பிக்கும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் டெக்னிக். ஸோ 7 days சேலஞ்சுன்னு வீடியோ போட்டிருப்பேன், அது போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 1000 கணக்கில் டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே, 1000 கணக்கில் டெக்னிக்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு டெக்னிக் ஒர்க் ஆகுது, ஒரு சில பேருக்கு ஒரு டெக்னிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ நீங்கள் விஷுவலைசேஷனே பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஐ நோ திஸ் வில் ஒர்க் ஃபார் மீ அப்படின்ற ஒரு கன்விக்ஷன், ஒரு பிலீஃப் இருந்தால் மட்டுமே விஷுவலைசேஷன் ஒர்க் ஆகும். பிகாஸ் த டெக்னிக் இஸ் யூ ஆர் த டெக்னிக். ஓகேவா? ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கு அதுவாகவே எந்த பவரும் கிடையாது. உங்கள் பிலீஃபை வச்சு, உங்கள் கன்விக்ஷன் வச்சு தான் நீங்கள் அந்த டெக்னிக்கு பவர் கொடுக்குறீங்க. ஸோ விஷுவலைசேஷன் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெரிமெண்டேஷனாக பார்க்கணும், இதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதா எனக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வேறு சில மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 30 நாளைக்கு நெகட்டிவ் தாட்ஸை வந்து உங்கள் மைண்டுக்கு வரவிடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டுமே, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் யூ வில் ஸ்டார்ட் டு see some changes. பட் விஷுவலைசேஷன் எதுக்கு பண்ணுறோம்னா, ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஆசை இருக்குது, எனக்கு இந்த கோல் இருக்குது, இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதுக்கு விஷுவலைசேஷன் இஸ் அ வெரி குட் வெஹிக்கிள், இட்ஸ் அ வெரி குட் டூல். ஸோ அந்த டூல் ஒர்க் ஆகும்ன்ற ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அது ஒர்க் ஆகும். ஓகே, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிலன்னா பார்க்குறேன், விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெத்தாஜிக்காக இதை நீங்கள் பண்ணுற பட்சத்தில் எதுவுமே ஒர்க் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபைனா? ஸோ டெக்னிக் இன்ஹெரண்டாக எந்த பவரும் கிடையாது. நீங்கள் தான் பவர், நீங்கள் தான் அதுக்கு பவர் கொடுக்குறீங்க. ஸோ யுவர் கன்விக்ஷன், யுவர் சர்டினிட்டி, இது ஒர்க் ஆகும்டா எனக்கு அப்படின்ற ஒரு சர்டினிட்டி இருந்தால் மட்டுமே இது ஒர்க் ஆகும். அது எப்படி நான் வளர்த்து வச்சுக்க நிதிஷ் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க, இது பண்ணாலும் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு டிசிஷன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காம்ப்ளிகேட்டடான ஆன்சரே கிடையாது. ஃபைனா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ணணும், இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கணும், பர்சனலைஸ்டாக எனக்கு ப்ரோட்டோகால்ஸ் வேணும், எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இமெயில் கீழே கொடுத்துருக்கேன். யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ அண்ட் யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர். நிறைய பேர் இமெயில் பண்ணுறீங்க, சூப்பர். இன்னமும் நிறைய இமெயில்ஸ் வரட்டும் and we will start working together and we will together change your reality. Okay, so that's it from me. I will see you in another video. நெகட்டிவிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நெகட்டிவிட்டினா நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நெகட்டிவிட்டி எனக்கு வருது பிரபு, விஷுவலைசேஷன் பண்ணுறேன், நான் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுறேன், பட் டே டு டே லைஃப்பில் நெகட்டிவிட்டி வருது, அதை எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ போதும், இதுக்கு மேலே இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, சரியா? ஸோ ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், இந்த நெகட்டிவ் ஸ்பைரலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்யூஷன் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ how to handle negativity once and for all, பாப்போமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எது கூட போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? உங்கள் ஓல்டு ஐடென்டிட்டிக்கு டெக்கேட்ஸ் ஆஃப் கண்டிஷனிங் இருக்குது. பல வருஷமாக பழைய ஐடென்டிட்டி கூட நீங்கள் இருந்திருக்கீங்க, பழைய விதமாக ரியாக்ட் பண்ணுறது, பழைய விதமாக நெகட்டிவாக இருந்திருக்கிறது. ஸோ நெகட்டிவாக இருக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கூட ஊறி போய் இருக்கீங்க நீங்கள் பல வருஷமாக, பல மாதமாக, எவ்வளோ நாள் நீங்கள் இருக்கீங்களோ. ஸோ என் வீடியோஸை பார்த்துட்டு புதுசாக நீங்கள் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் அஃப்கோர்ஸ் தேபி அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே போக தான் செய்வீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஓகே, பிகாஸ் மைக் டைசன் கூட நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா யாராவது அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஓகே, ஆமாம், மைக் டைசன் கூட தோத்துனா போக, அதே லாஜிக் தான். இல்லை ஒரு கோகு கூடிய நருட்டோ கூட நீங்கள் போய் சண்டை போடுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் தோற்று தான் போவீங்க. பிகாஸ் பல 100 வருஷமாக அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நீங்கள் இப்போ ட்ரெயினே பண்ணதில்லை, நீங்கள் தான் இப்போ பாப்பா, பேபி நீங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு இப்போ தான் பிறந்த கை குழந்தையும் உங்கள் கூட சண்டை போட விட்டா கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஓல்டு
உங்கள் ஹோல் ஐடென்டிட்டிக்கு பல வருஷமாக அதே ஐடென்டிட்டி நீங்கள் இருந்திருக்கீங்க. இட் ஹாஸ் டெக்கேட்ஸ் ஆஃப் கண்டிஷனிங் அண்ட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ முதல்ல கிவ் யுவர் செல்ஃப் சம் ஸ்லாக். ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிக்கோங்க. பரவாயில்ல, நெகட்டிவிட்டிக்குள்ள போனால் என்ன, நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போனால் என்ன, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்தால் என்ன. இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, the problem here is you feel guilty, you feel shameful. ஐயோ போயிட்டுமே, ஐயோ நெகட்டிவிட்டி வந்துருச்சே. நெகட்டிவிட்டியை ஒரு எனிமையாக பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க. ஓகே, ஐயோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, நெகட்டிவிட்டி வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருதுன்னு புலம்ப யூ டபுள் டவுன் ஆன் இட். அது இன்னும் டபுள் ஆக்குறீங்க, அது இன்னும் பெருசாக்குறீங்க, அது இன்னும் மோசமாக தான் நீங்கள் ஆக்குறீங்க. ஓகே, ஸோ ஹெர்மெட்டிக் ட்ரெடிஷனில் மொத்தம் 7 law இருக்குது. அதில் ஒரு law வந்து law of rhythm. law of rhythm என்ன சொல்லுதுன்னா, what goes up must come down. Okay, and what comes down must go up. Okay, so தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ், இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ரொம்ப எக்ஸ்டாட்டிக்காக இருக்கீங்க, எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கீழே வந்து தான் ஆகணும். ரொம்ப சேடாக, ஒரு மாதிரி கோவமாக, நெகட்டிவ் எமோஷன் நீங்கள் வந்து தான் ஆகணும். அண்ட் திருப்பி கீழே வந்திருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களால் மேலே போக முடியும். ஓகே, அண்ட் இன்னும் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, நீங்கள் கீழே வந்திருக்காத காரணம் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கீங்க, ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அது பண்ணால் மட்டுமே உங்களால் திருப்பி கீழே வர முடியும். ஓகே, ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, லைஃப் இப்படி தான். ஓகே, லைஃப் இப்படி தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி நடக்கும், சில டைம் நெகட்டிவிட்டி நடக்கும். அண்ட் இந்த நெகட்டிவிட்டி நடக்கிறதுனால, நெகட்டிவ் எமோஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண தான் போறீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த கேப்பை பாருங்க. ஓகே, எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த கேப்பு. மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே போகிறீங்க, கீழே வரீங்க, கீழே இருந்துடுறீங்க. ஓகே, திருப்பி மேலே போகிறதுக்கு இவ்வளோ தூரம் டைம் எடுக்குது. ஓகே, ஸோ இந்த சின்ன கேப் இருக்க வேண்டியது இவ்வளோ பெருசாக ஆயிடுது. ஏன் ஆகுது? பிகாஸ் யூ ஆர் ஃபீலிங் ஷேம்ஃபுல், யூ ஆர் ஃபீலிங் கில்ட்டி, யூ ஆர் ஃபீலிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். எதுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க, எதுக்கு இரிட்டேட் ஆகுறீங்க? ஐயோ நான் நெகட்டிவிட்டியில் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆகுறீங்க. யூ ஆர் இரிட்டேட்டட் பிகாஸ் யூ ஆர் இரிட்டேட்டட். Make it make sense. You are annoyed because you are annoyed. You are negative because you are negative. ஏன் it is normal. முதல்ல நெகட்டிவிட்டியா இருக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து நார்மல் அப்படின்ற பர்செப்ஷனுக்கு வாங்க. இட் இஸ் நார்மல். ஓகே, வாட் மேட்டர்ஸ் இஸ், கீழே வந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ நேரத்தில் நீங்கள் திரும்பி மேலே போறீங்க, எவ்வளோ தூரத்தில் நீங்கள் ஸ்டேபிள் ஆகுறீங்க, அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருக்கும், ரொம்ப நெகட்டிவ் திங்கிங்காக இருக்குன்னா திருப்பி பாசிட்டிவிட்டிக்கு எவ்வளோ போகும், ரிலாக்ஸேஷன், நியூட்ரலிட்டிக்கு எவ்வளோ தூரம் சீக்கிரமாக போகுதுன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் ஒரு நாள் 2 நாள் நெகட்டிவாக இருக்கிறதுனால பூமி ஒன்றும் உடஞ்சிட போகிறது கிடையாது, உங்கள் லைஃபை அப்படியே மோசமாக போகிறது கிடையாது. பட் ஒரு வாரத்துக்கு, 2 வாரத்துக்கு, 1 மாதத்துக்கு, 4 மாதத்துக்குலாம் நெகட்டிவிட்டிலேயே ஊறி போய் கிடக்குறீங்கன்னா தான் அப்போதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு நாள் இப்போ காலையில் நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மதியானம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னா ஃபைன், வந்துட்டு போகுது. அதனால அது வந்துட்டு போகுது. அதை கண்டுக்காம நீங்கள் திருப்பி ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் தாட், அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ண நான் சொல்கிறேன். பட் வந்தா இட்ஸ் ஓகே. கிவ் யுவர் செல்ஃப் சம் கிரேஸ், கிவ் யுவர் செல்ஃப் சம் ஸ்லாக். உங்களுக்கே இங்கே தட்டி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ வருஷமா ஒரு பழைய ஐடென்டிட்டி, ஒரு பழைய ஃப்ரீக்வன்சியோட நீங்கள் போராடி இருந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு புது ஐடென்டிட்டி, ஒரு புது ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அஃப்கோர்ஸ் இந்த பழைய ஐடென்டிட்டி வந்து உங்களை கூப்பிடும், வா திருப்பி நெகட்டிவிட்டிக்குள்ள வா அப்படின்னு. பிகாஸ் இட் வாண்ட்ஸ் டு சர்வைவ். ஓகே, ஸோ நீங்கள் மைக் டைசனுக்கு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் லா ஆஃப் ரிதம் பொறுத்த வரைக்கும் மேலே போகிறது கீழே வந்து தான் ஆகணும், அண்ட் கீழே போகிறது மேலே போய் தான் ஆகணும். அண்ட் திஸ் இஸ் நேச்சுரல் லா, இது நடந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் கீழே வர்றதுனால நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன், ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன், ஃப்ரஸ்ட்ரேட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா இதுதான் இங்கே மெயின் பிரச்சனையே. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நான் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ, நான் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுறேன், எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ. ஸோ யூ ஆடிங் மோர் கில்ட், மோர் ஷேம், மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் வந்துட்டு போகுது, நெகட்டிவ் எமோஷன் வந்தால் வந்து போகுது, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எமோஷன்ஸ் காணாமல் போகுது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லெட்டிங் கோ. ஓகே, ஸோ ரிமெம்பர், யூ கேன் ஒன்லி ஃபால் வென் யூ ஹவ் ரிசன். நீங்கள் மேலே போயிருக்கீங்க, நீங்கள் மேலே இருந்திருக்கீங்க, அதனால தான் நீங்கள் கீழே வந்திருக்கீங்க. ஸோ திருப்பி உங்களால் மேலே போக முடியும். ஓகே, யூ கேன் டூ இட் அகெயின். உங்களால் திருப்பி அதை பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி பாஸ்டில் நீங்கள் மேலே போயிருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் கீழே வந்ததுனால திருப்பி உங்களால் மேலே போக முடியாதுன்னு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களோட ஓல்ட் ஐடென்டிட்டி உங்களை கேஸ்லைட் பண்ண பார்க்கும். ஓகே, நீ எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்கணும், எப்பவுமே நீ எக்ஸைட்டடாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும். நீ வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை நீ வச்சுக்கூடாது.
அப்படி இருக்கவன் வந்து புத்தாவா இருக்கணும், இல்லை கிருஷ்ணனா இருக்கணும், இல்லை ஜீசஸா இருக்கணும். ஓகே, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஒரு ஓல் ஐடென்டிட்டி செட் பண்ணும். ஓகே, பிகாஸ் உங்க ஓல் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப ஒரு ஸ்னீக்கியான, ரொம்ப ஒரு கேவலமான பிறவி. ஓகே, உங்க ஓல் ஐடென்டிட்டி வந்து உங்க ஸ்பிரிச்சுவல் பிளேன்ல இருக்கும். ஓகே, அதை வந்து உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது, பட் இட் டஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு புது ஐடென்டிட்டிக்கு போன அப்புறம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் உங்கள் ஓல் ஐடென்டிட்டி உங்ககிட்ட சொல்லும் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கு, விடவே விடாது, உங்கள் மைண்ட் சொல்லும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பிட் ஆஃப் நெகட்டிவிட்டி, ஒரு சின்ன பிட் ஆஃப் தாட், எமோஷன் வந்தாலுமே அதை வந்து ஐயோ நெகட்டிவிட்டிக்குள்ள வந்துட்டோமே அப்படின்ற ஒரு தாட்னால தான் இன்னும் அது கீழே போகுது. இதை இன்னும் நீங்கள் டிலே ஆக்குறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்க வேண்டிய டிலேவை பெருசாக ஆக்கி 1 day நெகட்டிவிட்டியை 1 month நெகட்டிவிட்டியை நீங்கள் மாற்றிடுறீங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அன்ரியலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணுறதுக்கு பதில் கீழே வந்தாலும் என்னால் ஈஸியாக திரும்பி மேலே போயிட முடியும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்தாலுமே என்னால் ஈஸியாக ரிலாக்ஸேஷன், ஈஸியாக என்னால் நியூட்ரலிட்டிக்கு போயிட முடியும் அப்படின்ற ஒரு பீஃப் வச்சுப்போம். எல்லா நேரமும் 24/7 யாராலுமே இங்கே பாசிட்டிவாக இருக்க முடியாது, சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ அது பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் எமோஷன்ஸ் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இப்போ ஆக்சுவலாக எப்படி நெகட்டிவிட்டி டீல் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு டெக்னிக் இருக்கு. ஓகே, ஸோ 2 டெக்னிக் பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் இஸ் லெட்டிங் கோ. ஓகே, லெட்டிங் கோ பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் பெருசாக பேச போகிறது கிடையாது. பட் சிம்பிளாக ஈஸியாக சொல்லணும்னா, ஃபீல் இட் கம்ப்ளீட்லி. கம்ப்ளீட்டாக தான் ஃபீல் பண்ணுங்க. இன்னும் வா அதை வெல்கம் பண்ணி எவ்வளோ தூரம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த கில்ட், அந்த ஷேம், என்ன எமோஷன் இருக்கோ அது இன்னும் டெலிபரேட்டா வாண்டடா அதை நீங்க ஃபீல் பண்ண பட்சத்துல அது ஜஸ்ட் எனர்ஜி, எமோஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் எனர்ஜி, எமோஷன். அது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஸ்டார்ட் டிசிபேட்டிங். ஓகேவா? அவ்வளவுதான் நான் சொல்வேன். அப்படி இல்லைன்னா மற்ற வீடியோஸ் போய் பாருங்க, நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? திருப்பி அதே பத்தி வீடியோ போட முடியாது, எனக்கு போர் அடிக்குது அதை பத்தி பேசி. ஃபைனா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வின்ஸ் ஆர் ஹாப்பி மெமரிஸ் ஆர் விஷன் ஆர் ஐடியல் லைஃப். உங்களோட பெர்ஃபெக்டான ஐடியல் லைஃப் எப்படி இருக்கும் அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்துல ஜெயிச்சிருப்பீங்க இல்லையா, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹாப்பி மெமரிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவிட்டி இருந்து உங்களால் பாசிட்டிவிட்டிக்கு போக முடியும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சில டைம் உங்களையே நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களால வின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஹாப்பி மெமரிஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா யூ லெட் கோ. ஃபுல்லா ஃபீல் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல சின்ன நெகட்டிவிட்டி தான் ப்ரோ, சின்ன ஒரு இவ்வளோன்னு சின்ன ஒரு தாட் தான், ஒரு எமோஷன் தான் பட்சத்துல அப்போ டக்குன்னு உங்க வின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஹாப்பி மெமரிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க மெமரிஸ் போட்டோஸ் இருந்தா போட்டோஸை பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஈஸி தான், ஈஸியா டீல் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்டிங் கோ பத்தி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். பட் ஆல்சோ ஒரு நல்ல டெக்னிக் உங்க அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்றது. ஓகே, நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்றீங்க, அது காரணம் உங்க அட்டென்ஷன் ஒரு நெகட்டிவ் சினாரியோ மேல இருக்கு. ஓகேவா? அந்த நெகட்டிவ் சினாரியோல இருந்து வெளில வந்து உங்க அட்டென்ஷனை பாசிட்டிவ் சினாரியோஸ் மேல நீங்க செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க எமோஷனும் மாறும். ஓகே, ஸோ நீங்க அட்டென்ஷனை மாத்துறீங்கன்னா உங்க எமோஷன் மாறும், or உங்க எமோஷனை மாத்துறீங்கன்னா உங்க அட்டென்ஷன் மாறும். It's the same as thoughts and emotions. ஓகே, நீங்க ஒரு எமோஷன் ஃபீல் பண்றீங்கன்னா உங்க தாட்ஸை மாத்துறீங்கன்னா உங்க எமோஷனை மாத்தலாம், இல்லை நீங்க எமோஷனை மாத்தீங்கன்னா உங்க எண்ணங்களை மாத்தலாம். அதே மாதிரிதான் நீங்க ஒரு விஷயத்துல நீங்க ஒரு நெகட்டிவா மோஸ்ட் நீங்க ஃபீல் பண்றதுக்கான காரணம் நீங்க ஒரு தப்பான ஒரு நெகட்டிவான சினாரியோ மேல உங்க கவனம் இருக்கு. ஸோ உங்க கவனத்தை மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அட்டென்ஷனும் மாறும், உங்க எமோஷன் மாறும், உங்களோட நல்ல எமோஷன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் வின்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பி மெமரிஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் விஷன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஐடியல் பர்ஃபெக்ட் லைஃப். அது பண்ண முடியலன்னா யூ லெட் கோ. ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண அப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்கள் பழைய வெற்றிகள் மேலே, உங்கள் வின்ஸ் மேலே. ஓகேவா? பட் மெயினான பாயிண்ட் இதுதான். மெயினான பாயிண்ட், நீங்கள் கீழே வர்றது ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் ஈஸியாக மேலே போயிடலாம். அது ஒரு பிரச்சனை நீங்கள் எடுக்கும் போது தான் இப்படி இருக்க வேண்டியது இப்படி போய் இப்படி ஆயிடுது. நீங்கள் திருப்பி மேலே வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. பிகாஸ் இந்த சின்னதாக இந்த கீழே வந்த பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் போர்ட்ரே பண்ணுறீங்க, உங்கள் பர்செப்ஷன் அப்படி இருக்கு, அது மேட்டரே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதான் உங்கள் லைஃப் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டா இப்படி மேலே போயிட்டே இருக்கும். ஒரு லாங் பீரியட்ல பார்த்தா நீங்க மேலதான் போயிட்டு இருக்கீங்க. ஓகே, பட் ஜூம் பண்ணி இந்த நான் கீழே இங்க வந்துட்டேன், ரொம்ப நெகட்டிவிட்டி போகுது, அதான் இதுதான் பிரச்சனை அப்படின்னு நீங்க அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி உங்க கவனத்தை ஃபுல்லா ஐயோ நான் நெகட்டிவிட்டியில வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க ஷேம்ஃபா ஃபீல் பண்றீங்க, கில்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னா இப்படி இருக்கிற கிராஃப் இப்படி ஆயிடும். சாரி, இப்படி ஆயிடும். ஸோ முடிவு பண்ணிக்கோங்க,
கீழே வர்றது நெகட்டிவிட்டியில் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. எப்போ பிரச்சனைனா அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளேயே நீங்க பல நாள்களா பல வாரங்களா இருக்கும் போது அது பிரச்சனை. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு நாள் நெகட்டிவா ஃபீல் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே, லைஃப் இஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட், இட் இஸ் நாட் தட் டீப். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஒரு சின்ன குவிக் வீடியோ. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் மீ கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இமெயில் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video. நிறைய பேர் ட்ராமானா என்னன்னு நினச்சிக்கிறாங்கன்னா, சின்ன வயசில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இன்சிடென்ட் நடந்து அதை கோத்ரூ பண்ணி வெளில வந்தால் தான் ட்ராமா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி ட்ராமாவை டிஃபைன் பண்ணி பார்க்குறேன்னா, எனி நெகட்டிவ்லி இன்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹவ் ஹேட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் லைஃப். அது எப்போ வேணால் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய காசு வேணும்னு வச்சுக்கலாம். எல்லாருக்குமே காசு வேணும், எனக்கு காசு வேணும், உங்களுக்கு காசு வேணும், எல்லாருக்குமே காசு வேணும் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கும் காசுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படின்னு பாருங்கள். ஓகே, ஒரு ட்ராமேட்டிக் இன்சிடென்ட், ஒரு ட்ராமா வந்து ஒரு இன்சிடென்ட்னால வளருதுன்னு கிடையாது. சின்ன வயசுலேருந்து வாட் வாஸ் யூர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் மணி? ஸோ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நாங்கள் என்னதான் இருந்தாலும் ரொம்ப அடிமட்டத்தில் இல்லைனாலுமே ரொம்ப பண கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன வயசுலேருந்து. பட் ஸ்டில் ரொம்ப சிக்கனமாக இருப்போம், அநியாயத்துக்கு சிக்கனமாக இருப்போம். நான் வந்து ஏதாவது ஒரு டாய் கேட்குறேன்னா, இல்லை ஏதாவது ஒரு வீண் செலவு வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு வாங்கல. நான் அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் அது வந்து தேவையில்லை தான் ஆக்சுவலாக, நான் வந்து அது காசு வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கலாம் வாட் எவர். நான் வீட்டில் கேட்கும் போது காசு ஒன்றும் மரத்தில் காய்க்கலை, ஆர் காசு வந்து நம்ம சேமிக்கணும், காசு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? த இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹவ் ஹேட் வித் மணி ஹேஸ் ஆல்வேஸ் பீன் நெகட்டிவ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ எனக்கு நிறைய காசு வரணுன்ற பட்சத்தில் நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 20 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் மணி ட்ராமா தட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் இன்சைட் ஆஃப் மீ. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு காசு நிறைய வேணும், லைக் அதான் அதே எக்ஸாம்பிள் தான், காசு நிறைய வேணும்னு எதிர்பார்க்குறாரு அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு மேனிஃபெஸ்ட் மோர் மணி. ஸோ டு மேனிஃபெஸ்ட் மோர் மணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்து பார்த்தோன்னா, ரீசெண்டாக கூட ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பார்த்தேன். ஒருத்தவங்களால் காசு ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியலன்றதுக்காக அவங்களோட ரொம்ப நெருங்கியவர் வந்து உயிரை விட்டார், ஜஸ்ட் பிகாஸ் காசு இல்லைன்ற பட்சத்தில். ஸோ இமேஜின் ஹவு மச் ஆஃப் அ ட்ராமா தட் வுட் ஹவ் ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இவர் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் கோத்ரூ பண்ணி நீங்கள் வந்திருந்தாலுமே, இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்க வந்திருந்தாலுமே, திங்க் அபவுட் த சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் யூ ஹவ் ஃபார்ம்ட் வித் மணி. ஓகே, ஸோ எல்லாருக்குமே, எல்லா மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்குமே, இப்போ நானும் மிடில் கிளாஸில் வந்தவன் தான், எல்லா மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்குமே மணியை பொறுத்த வரைக்கும் தேர் வுட் பி சம் ட்ராமா தட் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப். ஆனால் இதுக்குன்னு வந்து நீங்கள் தெரப்பி போகணும், சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கணும், சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும், ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஓகே, ஒரு ரொம்ப இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ட்ராமான்னு சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பொறுத்து தான். பட் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் நடக்கலை, இல்லை ஒரு ரொம்ப ட்ராமேட்டிக் இன்சிடென்ட், ஒரு அப்யூஸ் சின்ன வயசில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது ரொம்ப ட்ராமேட்டிக்கான இன்சிடென்ட், ஆக்சுவல் ட்ராமான்னு பீப்புள் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் தெரப்பி அண்ட் கெட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் லவ், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் ட்ராமா தட் we need to take care of. இப்போது இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு நிறைய பசங்களும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே அவங்க ஈஸியாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடுறாங்க, பட் நான் ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ண முடியல. ஆர் என்னோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால், சில பேருக்கு வந்து ஆல் மென் ஆர் ட்ராஷ், லைக் எல்லா மென்னுமே ஏமாத்துறவங்க, எல்லா மென்னுமே சீட் பண்ணுறவங்க அப்படின்ட்டு கான்ஷியஸாக சொல்லுவாங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து ஆக்சுவலாக ஜென்யூனாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக வலி வேதனை தான் இருக்கும். ஸோ இந்த வலி, ரிலேஷன்ஷிப்னாலே வலி வேதனை அப்படின்னு அவங்க சப்கான்ஷியஸாக அசோசியேட் ஆகிட்டாங்க. அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம், ஒரு பார்ட்னர் நம்பி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இறங்குறோம் அப்படின்னாலே தேர் நர்வஸ் சிஸ்டம் சிக்னல்ஸ் டேஞ்சர். ஓகே, இது டேஞ்சர், இது வந்து நம்மளுக்கு சரியில்லை, இது வந்து வேதனையை தரும், இது வலியை தரும் அப்படின்னு அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்புது. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரேன் பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் டு கிளிக். ஓகே, ஸோ நான் மணியை பற்றி பேசினேன், லவ் பற்றி பேசினேன், இல்லை இப்போ ஹெல்த் பற்றி பேசலாமே. இப்போது நான் சமகுண்டாக இருப்பேன், லைக் என்னோடய வெயிட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா 105 கிலோஸ் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நான் ஏன் வெயிட்டை
குறைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு யோசிக்கும் போது இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் நான் வந்து டயட் சுத்தமாக ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் எக்ஸசைஸ் ஜிம்முக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போவேன். அண்ட் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போய் ஐ வுட் புஷ் மை செல்ஃப், நிறைய கார்டியோ, நிறைய வெயிட் லிஃப்டிங் எல்லாமே பண்ணுவேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் மை டயட் வாஸ் ப்ரோக்கன், ஐ குடன்ட் see எனி ரிசல்ட்ஸ். பிகாஸ் 7 நாள் ஜிம்முக்கு போயுமே எனக்கு வெயிட் குறைய முடியலன்னா பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் 1 கிலோ பிரியாணி அப்படி சாப்பிட்றாரு. ஸோ என்னோட 200% எஃபர்ட் ஜிம்மில் போட்டு அப்புறமா என்னால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியலன்றதுனால நான் ரொம்ப லைக் இட் வாஸ் பெயின்ஃபுல் ஃபார் மீ, ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வாட் டிட் ஐ ஃபார்ம்? சப்கான்ஷியஸ்லி வெயிட் லாஸ்னால் ரிசல்ட்ஸ் வராது, வெயிட் லாஸ்னால் வலி வேதனை மட்டும்தான் இருக்கும், பட் நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியாது, ஒரு இன்பமாக ஃபீல் பண்ண முடியாது, ஒரு ஐ கான்ட் ஃபீல் குட் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த லைஃப்பில் எது லைஃப்பில் வேணும்னாலுமே உங்களுக்கு வேண்டிய பொருள் கூட என்ன சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் இருக்குன்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நான் சிம்பிள் அதே எக்ஸாம்பிள் தான். காசு வேணும் 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 தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 99% ஆஃப் டைம் 99% ஆஃப் பீப்புள் வாண்ட் மணி. பட் ஏன் மணி கிடைக்க மாட்டேங்குது? கான்ஷியஸாக வந்து நம்மளுக்கு மணி வேணும். பிகாஸ் கான்ஷியஸாக நம்மளை ஈஸியாக யோசிச்சிட முடியும். காசு இருந்தால் கவலைப்பட தேவையில்லை, எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன வேணால் செய்யலாம், அவசரத்துக்கு வந்து பணம் எவ்வளோ உதவும். கான்ஷியஸாக we know all the benefits, all the advantages of having money. But subconsciously what definition do we give it? What subconscious association we have towards money or towards love or towards relationships, towards health? அதுக்கு அது என்ன அசோசியேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு you have to go back to the previous chapters of your life. சின்ன வயசுலேருந்து பணத்தோட கனெக்ஷன் எனக்கு எப்படி இருந்துச்சு? இந்த சிம்பிள் ரீசன்னால தான் பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே போகிறான். ஸ்டடீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸே இன்னும் 10 வருஷத்தில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று யூ வில் பி இன் அப்பர் கிளாஸ் ஆர் ஒன்று யூ வில் பி இன் லோவர் கிளாஸ். மிடில் கிளாஸ்ன்ற ஒரு செக்ஷனே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவனுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அவன் ஆல்ரெடி பணம் வச்சுருக்கான், ஸோ அதை வச்சுட்டு அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவன் நிறைய ஈஸியாக மேலே வந்துட்டான் அப்படின்ட்டு தான் மெஜாரிட்டி ஆஃப் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் பீப்புள் சொல்லுவாங்க. பட் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. நம்ம டீப்பாக போய் பார்க்கணும். இல்லை ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு பாருங்கள். ஓகே, அந்த குழந்தைக்கும் மணின்ற கான்செப்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது? அந்த குழந்தை வளரும் போது அஃப்கோர்ஸ் காசு மரத்தில் தான் காய்க்குது போல், என்கிட்ட எப்பவுமே காசு இருக்குது, நான் எப்போ எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் காசு கேட்டாலும் அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸ்கூல் ஃபுல் அது அந்த குழந்தையோட ஃபுல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லைஃப், மிடில் ஸ்கூல் லைஃப், ஹை ஸ்கூல் லைஃப், காலேஜ், அந்த குழந்தை அடல்ட் ஆகிற வரைக்குமே தட் பேபி, தட் சைல்ட் ஆர் தட் பர்சன் ஹேஸ் ஆல்வேஸ் ஹேட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் மணி. ஸோ அந்த பர்சன், ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தை வளர்ந்து ஒரு அடல்ட்டாக மாறுறான். அந்த அடல்ட்டுக்கு உண்டான சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் எப்படி இருக்கும்? ஆமாம், பணம் மரத்தில் தான் கேட்குது. மணி, ஐ லவ் மணி, மணி நல்லது, மணினால எனக்கு எவ்வளோ விஷயம் கிடச்சிருக்கு. பட் உங்களோட சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் எப்படி இருக்கும்? சப்கான்ஷியஸ் சொல்கிறேன், கான்ஷியஸாக எல்லாருக்குமே பணம் பிடிக்கும் தான். பட் உள்ளுக்குள்ளே உங்கள் சப்கான்ஷியஸாக என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து ஒரு ஏழை வீட்டில் ஒரு பையன் வளர்றான், இல்லை ஒரு பொண்ணு வளர்றா, ஒரு மிடில் கிளாஸில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னா, அப்போ சின்ன வயசுலேருந்தே யூ வுட் ஹவ் ஹேட் அ பேட் ரிலேஷன்ஷிப் வித் மணி. ஆர் இது இன்னொரு எக்ஸாம்பிள், நான் மணியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் லெட்ஸ் டேக் அ பாய் or let's take a man and he can't find any fulfilling relationship. அவனால் வந்து ஒரு பார்ட்னரை ஃபைன் பண்ண முடிச்சு, அந்த பார்ட்னரை ஃபைன் பண்ண முடிஞ்சாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ண முடியலை. ஒன்று பிரேக்கப்பில் போய் முடிஞ்சிருது, இல்லை சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனோட பாஸ்டில் போய் பார்க்கும்போது அவங்களோட அப்பா அம்மாக்கே தே வுட் ஹவ் நாட் ஹேட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஒன்று அப்பங்காரன் அப்யூசிவாக இருந்திருப்பாரு, இல்லைனா அம்மா வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்திருப்பாங்க, வாட் எவர் இட் மே பி, அசம்ஷன்ஸ் அசைட். அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல டைனாமிக் இல்லைன்னா, சின்ன வயசுலேருந்து அவன் பார்த்து வளர்கிற ஒரு கப்புள்னா அவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பா அம்மாவோட டைனாமிக்கே சரி இல்லாத பட்சத்தில் அவன் எதை பார்த்து வளர்றான்? ஸோ அவனோட சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் வித் மேரேஜ், வித் லவ் எப்படி இருக்கும்? மேரேஜ்னாலே கஷ்டம், மேரேஜ்னாலே வலி, லவ்னாலே வலி, மேரேஜ் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு என்னதான் அவன் கான்ஷியஸாக வந்து எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும், ஐ வாண்ட் டு கெட் மேரிட் நினச்சாலுமே அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கணும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, திங்க் அபவுட் இட். நான் என்ன சொன்னேன், ட்ராமானா ஒரு இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நெகட்டிவ் இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ராமான்னு சொன்னேன் இல்லையா?
ஸோ தேர் இஸ் அன் எமோஷ்னல் சார்ஜ். உள்ளுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எமோஷ்னல் சார்ஜ் எப்போவுமே இருக்குது. இந்த ட்ராமாவை எப்படி போக்க வைக்கலாம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். யூ ஹாவ் அ நெகட்டிவ் எமோஷ்னல் சார்ஜ் இன்சைட் யூ. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை அதுக்கும் மேலே ஒரு பாசிட்டிவான இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் டம்மி ஆகிடும், ஆஃப்செட் ஆகிடும். ஓகே, ட்ராமான்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ட்ராமா கிடையாது. நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்களோ தட் ஆல்சோ கேன் பி கன்சிடர்ட் அஸ் ட்ராமா. ஓகே, நீங்கள் வந்து டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. நான் வந்து ஒரு பேட் பேரண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த பையனும் பொண்ணும் அந்த சைல்டுக்கு that child is not directly getting affected by their parents, but he's observing how a marriage is, how love is between the two people he looks up to the most. So he's observing, and by observation he gets a traumatic connection between himself and relationships and love. So ஒரு நெகட்டிவ் எமோஷனல் சார்ஜ் இருக்குது. ஸோ அதை விட பவர்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எமோஷனல் சார்ஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சால் திஸ் வில் பி ஆஃப்செட். இது எப்படி பண்ணலாம்? ஸோ அகெயின், your subconscious mind doesn't know the difference between imagination and actual reality. நீங்கள் ஒரு கற்பனையை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன நினச்சாலுமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது நிஜமாகவே நடக்குதா இல்லை இவன் இமேஜின் பண்ணுறானான்னு தெரியாது. ஓகே, ஸோ யூ இமேஜின். நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் லைஃப்பை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரைட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அவேர்னஸ். ஸோ பி அவேர். எப்படி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ உங்களுக்கு காசு வேணும்னா காசு கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எனக்கு லவ் வேணும், எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னா ஒரு லவ் ஆங்கிளில் வாட் சப்கான்ஷியஸ் அசோசியேஷன் ஹேவ் ஐ ஃபார்ம் வித் லவ், வித் மனி, வித் ஹெல்த். அதுக்கு உங்கள் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் ஆஃப் லைஃப், உங்கள் சைல்ட்ஹுட்டுக்கு போங்க, உங்கள் லாஸ்ட் 10 years, லாஸ்ட் 5 years எப்படி உங்கள் கனெக்ஷன் இருந்திருக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப் and then come to a conclusion. ஓகே, ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது யூ வில் கம் டு நோ தட் எனக்கும் காசுக்கும் சின்ன வயசுலேருந்து ரிலேஷன்ஷிப் சரியாகவே இருந்தது கிடையாது. ஸோ தேர் இஸ் சம் நெகட்டிவ் எமோஷனல் சார்ஜ். ஸோ இமேஜின் யுவர் செல்ஃப் ஒரு காமான ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு வாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற போது நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். பிகாஸ் நீங்கள் ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பிகம் ஆக்டிவ். நீங்கள் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே நீங்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யுவர் கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஆக்டிவ் அண்ட் யுவர் கான்ஷியஸ் மைண்ட் வில் நாட் லெட் those ideas, those thoughts get into the subconscious mind. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பிகம் ரிலாக்ஸ்ட். இப்படி உட்காருங்க, மொட்டை மாடிக்கு வாங்க. என்ன மாதிரி ஃப்ளைட் போது சத்தம் கேட்குதான்னு தெரில, பட் இருந்தாலும் நான் பேசுகிறேன். மொட்டை மாடிக்கு வாங்க, உட்காருங்க, அப்படியே பாருங்கள். 4-5 டீப் பிரெத்ஸ் எடுங்க. எடுத்து கண்ணை மூடி என்ன தாட்ஸ் வருதோ, என்ன எமோஷன்ஸ் வருதோ எதுவுமே கண்டுக்காதீங்க. அது வரட்டும், அதுவே போயிடும். ஸோ அது பண்ணாலே யூ வில் கெட் இன் டு அ ரிலாக்ஸ்ட் ஸ்டேட். பீட்டா பிரெயின் வேவ்ஸ்லேருந்து யூ வில் கம் டவுன் டு ஆல்ஃபா ஆர் ஈவன் தீட்டா பிரெயின் வேவ்ஸ். ஸோ அந்த பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு வரும்போது யுவர் கான்ஷியஸ் மைண்ட் பிகம்ஸ் இன்ஆக்டிவ் அண்ட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பிகம்ஸ் ஆக்டிவ். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும்போது நீங்கள் அப்போது அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில், அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் வைக்கும்போது பண்ணும்போது this negative charge that you have been holding for years, for decades, that will be offset. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் எப்படி இமேஜின் பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்து எனக்கும் பணத்துக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இருந்தது இல்லைன்னா, சின்ன வயசில் எனக்கு நல்ல நான் எப்போ போய் காசு கேட்டாலும் எங்கள் அப்பா அம்மா கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து காசுக்காக ஒரி பண்ணதே இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆனதே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு கொட்டுன்னு கொட்டுது காசு. ஸோ ஐ வுட் இமேஜின் அ சினாரியோ வேர் ஐ நெவர் ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ் வித் மணி ஆர் எனி ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் கூட இருக்கலாம். நான் சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட் சொல்கிறேன், பட் எனி ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் கூட இருக்கலாம். ஸோ இஃப் யூ கேன் பின் பாயிண்ட், ஓகே இந்த நெகட்டிவ் இன்சிடென்ட்னால எனக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படின்னா, அகெயின் ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த சினாரியோ நடந்தது இல்லையா, அந்த இன்சிடெண்ட்டை எப்படி நடந்திருந்தா உங்களுக்கு பிடிக்கும், அதை எப்படி பாசிட்டிவாக நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் இமேஜின். இப்போ வந்து நீங்கள் வந்து வீண் செலவு ஏதோ சின்ன வயசில் பண்ணிட்டீங்க, அதுக்காக உங்கள் அப்பா பெல்ட் எடுத்து உங்களை அடிக்கிறாரு. அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் கெட் இன் டு ரிலாக்ஸ் ஸ்டேட் அண்ட் இமேஜின் செலவு பண்ணிட்டீங்க, உங்கள் அப்பாவுக்கு அது தெரிய வருது, பட் எதுவுமே சொல்லலை. பார்த்து செலவு பண்ணப்பா, ஏதோ ஒரு 1 line 2 line சொல்லிட்டு அவர் போயிட்டார். உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்னடா நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம், அப்போ அவ்வளோ காசு வச்சிருக்காரு போல அப்பா, பரவாயில்லையே. ஐ எம் நாட் ப்ரோமோட்டிங் நீங்கள் போய் காசை செலவு பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் என்ன நெகட்டிவ் சினாரியோஸ் உங்கள் சின்ன வயசில் நடந்திருந்ததோ, with using imagination and relaxation, and the negative charge you can easily offset.
அந்த ட்ராமாவை கிளியர் பண்ணுறதுக்கு ஆல் யூ நீட் டு டூ இஸ் கிரியேட் அன் இன்டென்ஸ்லி எமோஷ்னல் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்டில் இருந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ரீரைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ராமாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் யூ அண்ட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு வேணும் இல்லையா ஒரு விஷயம், அது காசாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், என்ன காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த நெகட்டிவ் அசோசியேஷனை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷனாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அது உங்களை வந்து சேரும். பிகாஸ் எந்த ஒரு மென்டல் பிளாக்குமே உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் யோசிக்கிற எண்ணங்கள், உங்களோட பிலீஃப்ஸ், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே புதுமையாக இருக்கும். பிகாஸ் யூர் என்டையர் ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட்ஸ் டு சேஞ்ச். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். ஃப்ரீக்வன்சினா என்ன, ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னா என்னன்னு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த சப்கான்ஷியஸ் பிளாக்குன்னு வாங்க. ஸோ இந்த ட்ராமா விச் இஸ் அ சப்கான்ஷியஸ் பிளாக். உங்களை பிளாக்னா உங்களுக்கு லிட்டரலாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிடைக்க விடாமல் இந்த பிளாக் தடுக்குது. உங்கள் மைண்டில் இருக்கிற பிளாக் தடுக்குது. அந்த ட்ராமா தான் இந்த பிளாக். ஸோ இந்த பிளாக்கை நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஸ் எமோஷனல் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் இல்லைனா உங்களுக்கு ஈஸியாக என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்ட அப்புறமே நீங்கள் எடுக்கிற ஒரு செயல்கள், யுவர் ஆக்ஷன்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் தட் ஆக்ஷன்ஸ் வில் லீட் யூ டு கெட்டிங் வாட் யூ வாண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கிளியர் அவுட் ட்ராமா. பட் ஆஃப்கோர்ஸ் சொல்கிறேன், ஒரு ரொம்ப இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க, லைக் ஆக்சுவல் ட்ராமா, நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ட்ராமா இருக்குல்ல, ஃபார் தட் இதெல்லாம் பத்தாது. யூ ஹாவ் டு சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். லைக் தெரப்பி, கோயிங் டு அ சைக்காட்ரிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட், கெட்டிங் தெரப்பி இஸ் சச் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ கேன் டூ. பைத்தியக்காரங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, பைத்தியக்காரங்க தான் சைக்காட்ரிஸ்ட்டை பார்ப்பாங்கன்ட்டு நம்ம ஊரில் வந்து ஒரு கேவலமான ஒரு நோஷன் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. என்னை விட்டிங்கன்னா நானும் போவேன் தெரப்பிக்கு. எனக்கு டைம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் நான் என்னை விட்டால் நிஜமாக எனக்கு டைம் இருக்குது. நான் வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு 3 to 4 hours என்னால் தெரப்பிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஐ வுட் டூ இட். பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் யூ டோன்ட் நோ. உங்களுக்கு நிஜமாகவே வந்து எனக்கு ரொம்ப இன்டென்ஸ்லி எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். என்னால் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் கூட ஆக முடியல அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு கோ டு டாக்டர். பட் இந்த மாதிரி காசு விஷயத்தில், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குதுன்ற விஷயத்தில், ஹெல்த், வெயிட்டு குறையவே மாட்டேங்குது, இந்த மாதிரி சராசரி ஆசைகள் நம்மளுக்குலாம் இருக்குல்ல, ஃபார் தட் இந்த மெட்டஃபிசிக்கல் அட்வைஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தனியாக இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா டிஎம்இ, இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே தரேன். யூ கேன் டிஎம்இ ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். பட் ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் எனஃப் ஃபார் யூ டு completely clear out all trauma relating money, relating love, relating health. So once in the block நீங்கள் கம்ப்ளீட்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடும். அதுக்காக நான் வந்து மணி பிளாக் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் கோடி வந்து கொட்டும் நான் சொல்லலை. யூ ஸ்டில் ஹாவ் டு டேக் ஆக்ஷன். எவ்ரி ஃபேசட் ஆஃப் யுவர் மைண்ட் மஸ்ட் பி அலைன் டு வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் அலைன்டாக இருக்கணும். உங்கள் பிலீஃப்ஸ், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் தாட்ஸ், எங்கே உங்கள் ஃபோக்கஸ் போகுது, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்கள் கான்ஃபிடன்ஸ், உங்கள் கன்விக்ஷன், எந்த மணி ட்ராமா, சப்கான்ஷியஸ் பிளாக் எதுவுமே இல்லாமல் இருந்து. ஸோ உங்கள் மைண்டில் ஒர்க் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே இருக்குது. உங்கள் ஐடென்டிட்டி, நீங்கள் யாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க. So this is how you clear out your trauma. Just use this method and clear out all subconscious blocks that you have inside your mind, and by clearing your block you will get what you want. So that's it from me. I will see you in another video. பெண்டுலம்ஸ் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் லைஃப்பை நாசமாக்கிக்கிட்டு இருக்கு, அண்ட் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பெண்டுலம்ஸ்க்கு அடிமையாக இருக்கீங்க. ஸோ நான் யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோஸை சொல்ல மாட்டேன், பட் ஐ வாண்ட் யூ டு ஸ்டிக் டில் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலில் வேறு எந்த வீடியோவுமே ஃபுல்லாக பார்க்கனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ பெண்டுலம்ஸ்னால் என்ன? ஸோ இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ரஷ்யன் குவாண்டம் ஃபிசிசிஸ்ட் வடிம் ஜீலன். அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு எனர்ஜி ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பெண்டுலம்னால என்ன பர்பஸ், என்ன யூஸ், அது எப்படி என்ன அடிமையாக்குதுன்னு கேட்குறீங்கன்னா வரேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி யோசிக்கும் போது, ஒரே சிந்தனைகளை யோசிக்கும் போது ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது, ஒரு என்டிட்டி. ஸோ இந்த என்டிட்டியை நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் இன்விசிபிள். அது ஒரு ஜஸ்ட் எனர்ஜி, ஒரு எனர்ஜி ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான்.
ஓகே, ஸோ இந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர். அதாவது இது உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஓகே, அண்ட் இதோட பர்பஸ் என்னன்னா, உங்ககிட்டேருந்து எனர்ஜி, அதாவது உங்ககிட்டேருந்து எனர்ஜி மட்டும்தான் அதுக்கு வேணும், வேறு எதுவுமே வேணாம். உங்ககிட்டேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு அந்த என்டிட்டி, அந்த பெண்டுலம் என்ன வேணாலும் பண்ணும். ஸோ ஒரு பெண்டுலம் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பெண்டுலம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கனைசேஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கண்ட்ரி, மக்கள், சிட்டிசன்ஸ், கம்பெனிஸ், ரிலீஜியன், சயின்டிஃபிக் ஸ்கூல்ஸ், ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட், ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ், ஃபேன் கிளப்ஸ், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி யோசிக்கிற குரூப்ஸ் ஸோ நம்மளை சுற்றி இருக்குது. அதனால் நம்ம எஸ்கேப் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி குரூப்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் எஸ்கேப் பண்ணவே முடியாது. அப்படி நம்ம பெண்டுலம்ஸ்கிட்ட ஒட்டுமொத்தமாக நம்ம விலகி இருக்கணும்னா ஒரு காட்டிலேயோ ஒரு மலையில் போய் தான் வாழணும். ஓகே, ஸோ இது ஏன் இவ்வளோ டிஸ்ட்ரக்டிவ், இது ஏன் இவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்து அதுக்கு எனர்ஜி மட்டும்தான் வேணும். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல், ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்டுலம்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆள் சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பெண்டுலம்க்கு வரணும்னு அது எதிர்பார்க்கும். இட் வாண்ட்ஸ் டு அட்ராக்ட் ஆஸ் மெனி ஃபாலோவர்ஸ் அஸ் பாசிபிள். ஒரு மெம்பர்ஸ், ஒரு அட்ஹியரன்ஸ், ஒரு ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அந்த பெண்டுலம்குள்ளே வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு எனர்ஜி கிடைக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ அது இன்னும் பவர்ஃபுல்லாக மாறும். அண்ட் தேர்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு பெண்டுலம்குள்ளே இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக நான் பெண்டுலம்குள்ளே இருக்கேனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு அஸ் வர்சஸ் தெம். அதாவது நம்ம நல்லவங்க, அவங்களாம் கெட்டவங்க, நம்மளுக்கு எதிரி இவங்க தான் அப்படின்னு ஒரு அஸ் வர்சஸ் தெம், நம்மளா அவங்களா அப்படின்ற ஒரு கம்பேரிசன், ஒரு சுச்சுவேஷனும் உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிரியாக தான் இருக்கும். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டீங்க, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதிரிகளாக பார்ப்பீங்க. அப்படி தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு ஆக்டர் பிடிக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா, அதே சமயம் உங்களோட காம்படிட்டர், உங்களோட ரைவல் ஆக்டர் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவான என்வைரன்மெண்ட்டே இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஃபேன் கிளப் வர்சஸ் இன்னொரு ஃபேன் கிளப், ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் வர்சஸ் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் டீம், அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்மளா அவங்களா அஸ் வர்சஸ் தெம்ன்ற ஒரு டைனமிக் கண்டிப்பாக ஒரு பெண்டுலம் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அண்ட் ஒரு பெண்டுலம்குள்ளே இருக்கீங்கன்னா டூ அஸ் ஐ டூ. நான் எப்படி பண்ணுறேனோ அதுவே பண்ணு, நான் எது பண்ணுறேனோ அதுதான் நார்மல், அந்த ரூல்ஸ் தாண்டி நீ ஏதாவது பண்ணுறேன்னா அது அப்நார்மல். ஸோ ஒரு பெண்டுலம்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த பெண்டுலம் செட் பண்ணுற ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை தாண்டி நீங்கள் இது தப்பு, இது அநீதி அப்படின்னு நீங்கள் குரல் எழுப்புறீங்கன்னா அந்த இடத்துல ஒன்று அந்த குரூப்பை விட்டு அந்த பெண்டுலம் அனுப்ப பார்க்கும், இல்லை உங்கள் கதையை டோட்டலாக முடிக்க பார்க்கும். பிகாஸ் ஒரு ரொம்ப டேஞ்சரஸான பெண்டுலம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிமினல் கேங்குள்ளே இருக்கீங்க, ஒரு ட்ரக் கார்ட்டலுக்குள்ளே இருக்கீங்க, ஒரு கிரிமினல் நெட்வொர்க்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நான் கிரிமினலாக இருக்க மாட்டேன், நான் திரும்பி வெளில போகிறேன்னா உங்கள் சும்மா விட போகிறாங்க, அந்த பெண்டுலம் உங்கள் சும்மா விடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு அ பெண்டுலம் ஒர்க்ஸ். அண்ட் இதில் ட்ரிக் என்னென்னா, இதில் என்ன ஹைலைட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக், ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் அந்த பெண்டுலம்க்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் தி டே ஆல் இட் வாண்ட்ஸ் இஸ் எமோஷன். எமோஷன் அண்ட் எனர்ஜி இன் மோஷன். உங்ககிட்ட என்ன வேணும்? எனர்ஜி தான் வேணும். ஸோ நீங்கள் சப்போர்ட்டராக இருங்க இல்லை ஹேட்டராக இருங்க, ஒரு பெண்டுலம் ஸ்விங் ஆகிறதுக்கு இட் ஸ்விங்ஸ் டு த ரைட் அண்ட் ஆல்சோ ஸ்விங்ஸ் டு த லெஃப்ட். ஓகே, ஸோ ஒரு டாபிக் இல்லை ஒரு குரூப்புக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகர் ஒரு ஃபேன்ஸ் ரொம்ப இன்மெச்சூராக பண்ணுறாங்க, ரொம்ப பைத்தியக்காரத்தனம் பண்ணுறாங்கன்னா அந்த குரூப்பை நீங்கள் எதிர்க்கிறதோ இல்லை ஹேட் பண்ணுறதோ இல்லை என்னடா இவனுங்கன்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, தட் இஸ் வாட் த பெண்டுலம் வாண்ட்ஸ். பிகாஸ் ஒன்று நீ ஹேட்டராரு, ஒன்று நீ சப்போர்ட்டராரு, நடுநிலையில் மட்டும் இருக்காது, நியூட்ரலாக மட்டும் இருக்காது. அதுதான் அந்த பெண்டுலம்க்கு வேணும். ஸோ நீங்கள் எனர்ஜியை தேவையில்லாமல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தவங்களை ஹேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஹேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸசிவ் வர்ஷிப், என் தலைவர் தான் எல்லாம், இப்போ எல்லாமே என் தலைவர் தான், என் தலைவரெலாம் நான் இல்லை அப்படின்னு தேவையில்லாமல் எக்ஸசிவ் லவ், எக்ஸசிவ் வர்ஷிப்னு போகும்போது எவ்வளோக்குள்ள நீங்கள் சப்போர்ட்டராக இருக்கீங்களோ, எவ்வளோக்குள்ள நீங்கள் ஹேட்டராக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள அந்த பெண்டுலம்க்கு நல்லது. ஓகே, ஸோ இது ஏன் பிரச்சனை? சரி பரவாயில்ல ப்ரோ, இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, எனர்ஜி தானே கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா வரேன். ஸோ அந்த பெண்டுலம்ஸ் உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் யூசஸ் ஃபியர் ஆர் கில்ட். ஒன்று பயத்தை உண்டாக்கும், இல்லை கில்ட்டை உண்டாக்கும். அந்த பெண்டுலம் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்ற பட்சத்தில் முதல்ல பயம், உங்களை தேவையில்லாம பயப்பட வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸில் ஏதோ ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது, அதை எல்லாரும் பார்க்குறாங்க, அதை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, அதை பற்றி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் உண்டாகுது, எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பெண்டுலம் இஸ் கெட்டிங் ஃபார்ம். அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னா, இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இதை பற்றி என்னால் பேச முடியாதா, இன்சென்சிட்டிவா நீ உங்களுக்கு கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபியர் உண்டாக்குவாங்க. நீங்களும் அதுக்கு பெண்டுலம்குள்ளே போயிட்டீங்க, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் ஃப்ளைட்டில் போகும்போது எல்லா தரவையும்
ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியர் வரும். எனக்கு அப்படி தான் ஆச்சு பர்சனலாக. ஒரு அந்த நியூஸை கேட்ட அப்புறம், ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த நியூஸை கேட்ட அப்புறம் த நெக்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கும் ஒரு ஃபியர் வந்துடுச்சு. இட் அஃபெக்டட் மீ as well. ஓகே, ஸோ a pendulum controls you through fear or guilt. பிகாஸ் நீங்கள் என்ன எமோஷன் நீங்கள் எமிட் பண்ணாலும் சரி, ஃபியர் ஒரு எமோஷன் தான், கில்ட் ஒரு எமோஷன் தான். அட் எண்ட் ஆஃப் த டே எமோஷன் என்ன, எனர்ஜி இன் மோஷன். உங்ககிட்ட எனர்ஜி மட்டும் தான் அது வேணும். நெக்ஸ்ட், இட் கண்ட்ரோல்ஸ் யூ த்ரூ காம்ப்ளெக்ஸஸ். அதாவது வந்து நீ இது பண்ணாதான் நீ ஒர்த்து, இது பண்ணாதான் வந்து நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், இது பண்ணாதான் நீ வந்து ஒரு நல்ல குடிமகன், ஒரு நல்ல இந்தியன் சிட்டிசன், ஒரு நல்ல சன், ஒரு நல்ல டாட்டர், ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல பொண்ணு, இதெல்லாம் பண்ணாதான் நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல சிட்டிசன், ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல எம்ப்ளாயி. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸை யூஸ் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். நெக்ஸ்ட், அகெயின் எமோஷன்ஸ் லைக் ஆங்ஸைட்டி, ரிசன்ட்மெண்ட், வர்ஷிப், எக்ஸசிவ் லவ். ஆர் இன்னும் என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தியேட்டரில் இருக்காங்க, ஒரு தியேட்டரில் ஒருத்தர் வந்து நேஷனல் ஆந்தம்க்கு ஏன் நிற்கலன்னா, இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பெண்டுலம். நேஷனல் ஆந்தம் நிற்காமல் இருக்கிறது நான் ரைட் தப்புன்னு நீங்கள் சொல்லவே வரல, அது என் டாபிக் கூட கிடையாது, அதை பற்றி பேசவும் விரும்பல. பட் ஃப்ரம் அ மெட்டபிசிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பெண்டுலம் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு நபர் ஏந்து நிற்கிறேன்னா அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லான பெண்டுலம் நீங்களே பாருங்க. இட் இஸ் நாட் லைக் அந்த பர்சனுக்கு வந்து கால் அடிபட்டிருக்கலாம், ஆர் அந்த பர்சன் வந்து எழுந்துக்க முடியாமல் இருக்கலாம், கரெக்டாக நேஷனல் ஆந்தம் வரும்போது அவருக்கு சூழுக்க இருக்கலாம், வாட் எவர், தேர் ஆர் மில்லியன் ரீசன்ஸ் அந்த ஆள் எழுந்துக்காமல் நிற்கிறதுக்கு. பட் அவர் சுற்றி இருக்கிற பெண்டுலம் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்தியா, அதாவது இந்தியன் சிட்டிசன் அப்படின்றது ஒரு பெண்டுலம் தான். ஸோ அந்த பெண்டுலம் எப்படி நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. பிகாஸ் do as I do, நான் என்ன பண்ணுறனோ அதை நீயும் பண்ணு. அதை தானே எதாவது பண்ண போகிறேன்னா ஐ வில் யூஸ் மை பார்ட்டிசிபென்ட், என்னை ஃபாலோ பண்ணுற பார்ட்டிசிபென்ட்ஸை நான் உனக்கு எதிராக திருப்புவேன். ஓகே, பட் இந்த பெண்டுலம்ஸ் எல்லாமே ஒரு அல்கோரிதம் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, பிகாஸ் ஆஸ் லாங் அஸ் யூ ஃபாலோ ரூல்ஸ், ஆஸ் லாங் அஸ் அந்த பெண்டுலம் ஒரு அன்ஸ்போக்கன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆர் அந்த பெண்டுலமை விட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் விலகி இருக்கணும். அந்த பெண்டுலம் கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா தேர் வில் பி கான்சிக்வன்சஸ். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஸோ ஜஸ்டிஸ், பேட்ரியாட்டிசம், இது எல்லாமே டூல்ஸ் தட் பெண்டுலம் யூசஸ் டு மேக் ஷுவர் தட் யூ ஃபாலோ இன் லைன். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பெண்டுலம்க்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? பிகாஸ் அதுக்கு அதற்கு எனர்ஜி வேணும். நீங்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஐடியாஸ், அதாவது ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகுது. எல்லாரும் ஒரு ஐடியாவை பற்றி எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஐடியாவை எதிர்த்து நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் மக்கள் தான். ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த இடத்துல அந்த பெண்டுலமோட உயிருக்கு ஆபத்து வருது. பிகாஸ் அந்த பெண்டுலம் உயிர் வாழறதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ நீங்கள் அந்த பெண்டுலம் விட்டு வெளில போகும்போது இன்னும் 4-5 பேர் இழுத்துன்னு போகிறீங்கன்னா அப்போ அதோட உயிர் தான் அங்கே பாதிக்கப்படுது. ஸோ பெண்டுலம் wants to survive. அவ்வளோதான். It wants to survive and it survives through energy. அது மட்டும்தான். ஸோ இப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வருவோம். இப்போ நான் மிச்ச வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஃப்ரீக்வன்சி தான் உங்கள் ரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன ஆசைகள் அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன டிசைர்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாருமே உங்கள் ஃப்ரீக்வன்சியை டிட்டர்மைன் பண்ணுது. உங்கள் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் உங்கள் இன்ட்யூஷன். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் இன்ட்யூஷன் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க. லைட்டாக தூரல் போடுது, நீங்கள் ஜிம் போக வேணாம், எதுக்கு, ஒரு நாள் தானே பிரியாணி சாப்பிடுவோம், அடிச்சு தருவோம், we live only once, ஒரு தடவை தான் வாழுறோம், இதெல்லாம் டயட்டில் எதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்குதுல்ல, அது இன்ட்யூஷனால தான். அண்ட் அந்த இன்ட்யூஷன் கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண்டுலம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெண்டுலம் வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற பட்சத்தில் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க, என்ன மாதிரி லைஃப்பை வாழ்வீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவில் வேறு ஏதோ ஒரு நபர் இன்னொரு நடிகரை வந்து பார்த்து தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப மாதிரி கொச்சையாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் எதுக்கு அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணணும்? How are you getting affected? பட் என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன ஆக்ஷன் பெரும்பாலும் மக்கள் எடுக்கிறாங்க, அது ட்ரிகர் ஆகிறாங்க, ரியாக்ஷன், தே கெட் ட்ரிகர்ட் அண்ட் அந்த பேசுன அப்புறம் இன்னும் அசிங்கமாக பேசுறது. அண்ட் பெண்டுலம் பொறுத்த வரைக்கும் ஒன்று நீ ஹேட்ராரு சப்போர்ட்ராரு, at the end of the day it just wants energy. ஸோ ஒரு பெண்டுலம் பொறுத்த வரைக்கும் உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த பெண்டுலம் சுற்றி நம்ம சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே ஒரு கரெக்டான எமோஷனல் ஸ்டேட், ஒரு நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய், கிராட்டிடியூட், அந்த மாதிரி எமோஷன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஃபியர், கில்ட், காம்ப்ளெக்ஸஸ், ஆங்ஸைட்டி, ரிசன்மெண்ட், வர்ஷிப், எக்ஸசிவ் லவ், இந்த மாதிரி ஒரு காம்பனன்ஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்குன்னா அப்போ என்ன இன்ட்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரி மென்டல் அர்ஜஸ், என்ன மாதிரி வாய்ஸ் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்.
பாலாபிஷேகம் பண்ண நடிகருக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி தப்பா பேசுறாங்களா, என்னது இந்த கிரிக்கெட் டீம் நம்ம கிரிக்கெட் டீமை தோக்கடிக்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு வரலாம். ஸோ ஹவு டஸ் திஸ் பிளே அவுட் இன் த ரியல் வேர்ல்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபேன் குரூப், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு சிஎஸ்கே விசஸ் மும்பை, ஓகே, ஃபைனல்ஸ் மேட்ச்சு. அண்ட் தப்பி தவறி அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஆர் பவுலர் ஆர் ஃபீல்டர் ஹூஎவர் யார் வேணா இருக்கலாம், ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க, சரியா விளையாடல அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஒரு பிளேயர் மேலே அவ்வளோ எனர்ஜி பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த செகண்டே அந்த நபர் அந்த பிளேயர் அந்த இடத்துல கதம் ஆகணும், அந்த இடத்துல இறந்து போகணும். பட் ஏன் இறந்து போல? பிகாஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நபர் மேலே நெகட்டிவிட்டி செலுத்துறாங்கன்னா அந்த இடத்துல அவர் உயிர் வாழறதுக்கான சான்ஸே கிடையாது. பட் ஏன் அவர் இன்னும் உயிர் வாழறாரு, ஏன் வந்து அவர் பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகலன்னா, the pendulum takes all the energy. the pendulum அதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி தான் வேணும், பிகாஸ் இட்ஸ் எனர்ஜி ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு ப்ரைஸ் இல்லை ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் நல்லா விளையாடுறாங்க, நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க, நிறைய ரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த பிளேயரை நம்ம புகழ்ந்து தள்ளுறோம். அகெயின் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பெண்டுலமுக்கு தான் அந்த எனர்ஜி கிடைக்குதே தவிர அந்த பிளேயருக்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் எனர்ஜி தான் போகும். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி தரதுனால யூ டோன்ட் ஹாவ் எனர்ஜி ஃபார் யுவர் எவ்ரிடே லைஃப். நீங்கள் உங்கள் கோல்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அந்த கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுக்குமே உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. பிகாஸ் உங்கள் எல்லா எனர்ஜியும் இழுத்துருது பெண்டுலம்ஸ் தான். ஆனால் அதை நீங்கள் தான் அலோவ் பண்ணுறீங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு நம்மளோட ஃபேவரட் டீம் தோக்குதுன்னா அந்த இடத்துல ஹீ இஸ் ரியலி கெட்டிங் அஃபெக்டட். வை? ஏன்? அதை என்னால் இது வரைக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். பட் வேற என்ன பெண்டுலம்ஸ் இருக்குது? மீடியா பெண்டுலம்ஸ் ஆல்சோ பெண்டுலம்ஸ் யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட் யூசஸ் ஃபியர், இட் யூசஸ் கில்ட். ஸோ மீடியா இஸ் அ பவர்ஃபுல் பெண்டுலம். மீடியா என்ன காமிக்கிறாங்களோ, நியூஸில் என்ன காமிக்கிறாங்களோ, நீங்கள் வந்து நியூஸ் நிறைய பார்க்குற ஆளாக இருக்கீங்கன்னா மீடியா என்ன காமிக்கிறாங்களோ அந்த ஸ்டிமுலை, அந்த சோர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், அந்த அட்டென்ஷன் வச்சு தான் உங்கள் எமோஷன்ஸ் இருக்கும். நாலு பூரா நியூஸ் பார்க்குறீங்க, அவன் வந்து நெகட்டிவிட்டி செல்ஸ். ஆஸ் ஹியூமன்ஸ் மனுஷங்களாம் நம்ம வந்து நெகட்டிவிட்டிக்கு தான் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போவோம். நியூஸில் என்ன காமிக்கிறான்? நெகட்டிவிட்டி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். பிகாஸ் அதுதான் விற்கும், அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ பெண்டுலம். ஸோ ஒரு பெரிய டாபிக் நடக்குது, ஒரு பிளேன் கிராஷ் ஆகுதுன்ற பட்சத்தில், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேன் கிராஷ் ஆகுது, அந்த பிளேன் கிராஷ் பற்றி தான் எல்லா நியூஸ் சைட்ஸும் பேசுது. எல்லா நியூஸ் சைட்ஸ் எல்லா சோஷியல் மீடியாவும் அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் பேசுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இன்சிடென்ட் பற்றி திருப்பி பேச அகெயின் மீடியாவை தான் என்ன பார்ப்போம், சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு இது லாபம் தான், மானிட்டரி வேல்யூ, காசு தான். அந்த நியூஸை இன்னும் ஃபாலோ பண்ணுறது, யார் யார் இழந்தா, யார் யார் உயிர் போயிடுச்சா, பெண்டுலம்க்கும் லாபம், அந்த கம்பெனிக்கும் லாபம். வாட் எல்ஸ்? ரிலீஜியன், மதம், ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா 3 பேர் ரொம்ப ரிலீஜியஸாக ஒரு மாதிரி ரொம்ப தீவிரமாக ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற 3 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆள், ஒரு சின்ன பையன், ஒரு ஹூவர் இருப்பீங்க, 4 பேர் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னா மிச்ச 3 பேர் ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரீக்வன்சிக்குள்ள என்னென்ன இருக்குது? தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அட்டென்ஷன், இது எதுவுமே உங்கள்தான் இருக்காது. இது எல்லாமே அந்த பெண்டுலம் டிட்டர்மைன் பண்ணுது. என்ன மாதிரி தாட்ஸ் உங்கள் மண்டையில் போகுது, என்ன மாதிரி எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்க, என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரீக்வன்சியை இந்த பெண்டுலம் தான் டிட்டர்மைன் பண்ணது, நீங்கள் டிட்டர்மைன் பண்ணவில்லை. நீங்கள் கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ணவில்லை. ஸோ லிட்டரலாக உங்களோட எண்ணங்கள், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட நம்பிக்கைகள், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட கவனம் எல்லாமே அந்த பெண்டுலம் ஆக்குபை பண்ணிக்குது. அண்ட் இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் ஹேட்டராக இருக்கீங்க, சப்போர்ட்டராக இருக்கீங்க, at the end of the day அதுக்கு எனர்ஜி மட்டும்தான் வேணும். ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வருது, நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் போகுது. ஓகே, ஸோ ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த ஃபேஷன் ட்ரெண்ட் இப்போ கிடையாது. பட் வாட் ஹேப்பன்ஸ், அந்த 20 வருஷம் முன்னாடி இந்த ஃபேஷன் ட்ரெண்ட் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா people will make fun of you, people will shame you, people will look at you different. உங்களால் அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் முன்னாடி இந்த ட்ரெஸ் ஆர் அந்த ஒரு ஃபேஷன் ஸ்டைலை நீங்கள் இப்போ போட்டு ரோடு நடந்து பாருங்களேன். யூ கான்ட் ஈவன் பேர் தட் எனர்ஜி ஃபார் லைக் 30 seconds or 1 minute.
ஆர் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தீங்கன்னா மேபி யூ கேன் ட்ராவல் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில். பட் ஐ காண்ட். ஏன்? வை? நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வருது போகுது. அண்ட் ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் டை ஆகுது, ஒரு ஃபேஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணலன்ற பட்சத்தில் வாட் ஹேப்பன்ஸ்? அந்த பெண்டுலமும் அந்த இடத்துல இறந்து போகுது. எப்போ அந்த பெண்டுலமுக்கு எனர்ஜி கிடைக்கிறது நம்ம நிறுத்துறோமோ அந்த இடத்துல இந்த பெண்டுலம் சாகுது, அந்த பெண்டுலம் உயிரை இழக்குது. ஸோ அண்ட் இந்த பெண்டுலமோட வேலை வெறும் ரிலிஜியன்ஸ், ஃபேன் கிளப்ஸ், ஹீரோ கிளப்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈவன் ஐடி கம்பெனிஸ், எந்த எம்ப்ளாயீஸ் அவங்க அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் ரொம்ப லாயலாக, ரொம்ப லெட்ஸ் சே ஜால்ரா தட்டுறதுனே சொல்லலாம், பட் அந்த பெண்டுலம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அந்த பெண்டுலம் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஹை பொசிஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. பிகாஸ் அது எண்ட் ஆஃப் த்ரீ நம்மளுக்கு எல்லாருக்குமே காசு, நம்மளுக்கு எல்லாருக்குமே நீட்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் அந்த நீட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பெண்டுலம் வழியாக தான் பண்ண முடியும். ஸோ அது எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு யூஸ் பெண்டுலம்ஸ். பெண்டுலம்ஸ் இல்லாமல் நம்ம கிடையாது. பெண்டுலம்ஸே எனக்கு வேணாம், எனக்கு இந்த எனர்ஜி சக்ஸஸே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டிலையோ ஒரு மலையிலோ தான் வாழணும், மக்கள் கூட வாழ முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் ஏதோ அன்ஃபேர் ப்ராக்டிஸ் நடக்குதுன்னா அந்த இடத்துல கேள்வி கேட்குறவன் யார் ஒரு ஆள் கேள்வி கேட்டு யார் ஒரு ஆள் வந்து அநீதிக்கு எதிராக நான் போராடுறேன்னு போறனோ அந்த பர்சன் தான் அஃபெக்ட் ஆகும். அந்த பர்சன் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். எப்போ அஃபெக்ட் ஆக மாட்டானா, அன்டில் ஆர் அன்லெஸ் அவன் வந்து ஐசோலேட்டடாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 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 குரூப் இருக்குன்னா அது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அது தப்புன்னு தோன்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்களே தவிர, ஈவன் இஃப் யூ ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு தப்பு நடக்குது இந்த கம்பெனியில், எனக்கு இது பிடிக்கல, என்ன அன்ஃபேராக பண்ணுறாங்க, ரொம்ப அநியாயமாக பண்ணுறாங்க, வாழை தட்டி கேட்கலான்னு நீங்கள் கூப்பிடும் போது கூட தட் இஸ் யூ ட்ரைங் டு கெட் சம் ஒன் எல்ஸ் பிரேக் அவுட் ஆஃப் த பெண்டுலம். அந்த பெண்டுலம் வந்து வெளில வரத்துக்கு நீங்கள் இன்னொரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் அந்த பெண்டுலம்க்கு நல்லாவே தெரியும். ஸோ இட் இஸ் வெரி மச் டேஞ்சரஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்கள் பேசவே வரல. ஒரு பெண்டுலம்குள்ளே எவ்வளோ இன்ட்ரிகசிஸ் இருக்குது, எவ்வளோ நுவான்சஸ் இருக்குது, எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். ஸோ எப்படி நீங்கள் அணுகலாம்? ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு, பெண்டுலம்ஸ் இருக்கிற வரைக்கும் பெண்டுலமுக்கு எனக்கு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு அது என்ன வேணால் யூஸ் பண்ணும். ஸோ நான் எப்படி வாழுறது? ஸோ தட் இஸ் வாட் ஐம் கோயிங் டு கவர் நவ். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃப்ரீக்வன்சி பெண்டுலம்ஸ் ஆக்குபை பண்ணிருச்சுன்னா யூ லூஸ் யூர் ஃப்ரீடம். உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் இழப்பீங்க. பிகாஸ் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அண்ட் உங்கள் விதி உங்கள் கையில் கிடையாது, எல்லாம் அந்த பெண்டுலம் கையில். சுத்தமாக நீங்கள் வந்து உங்கள் விதியை அப்படியே எழுதி அந்த பெண்டுலம்க்கு கொடுத்த மாதிரி தான். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் எமோஷன்ஸ் எமிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் சுதந்திரம் உங்களை விட்டு போயிடும். யூ டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீடம், யூ வில் நாட் ஹாவ் எனி ஃப்ரீடம் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் அட்ராக்டிங் நெகட்டிவ் இவெண்ட்ஸ். பிகாஸ் நான் போன வீடியோஸில், என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி என்ன டெய்லி எமோஷன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பெண்டுலம் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, பெண்டுலம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா ஃபியர், கில்ட், ஆங்ஸைட்டி, ரிசன்மெண்ட், எக்ஸசிவ் வர்ஷிப். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு பேஸ் எமோஷனல் ஸ்டேட்டாகவே இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், உங்கள் இன்ட்யூஷன் எப்படி இருக்கும், அந்த இன்ட்யூஷனால் வர மென்டல் ஏர்ஜஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் உட்காந்து, ட்விட்டரில் உட்காந்து மற்றவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் உங்கள் முழு நேர வேலையாகவே இருக்கும். அண்ட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் குரூப்பில் இருக்கீங்கன்னா என்ன மாதிரி டாபிக்ஸ் பற்றி பேசுவீங்க. பிகாஸ் ஒரு 2-3 பேர் போதுங்க ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கன்னா எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங் இஸ் அ சிங்கிள் யூனிட் ஆஃப் பெண்டுலம். நம்ம எல்லாருமே பெண்டுலம்ஸ் தான். பட் ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் ஒன்று சேரும் போது ஒரு மெயின் பெண்டுலம் ஃபார்ம் ஆகுது. காமனாக இருக்கிற ஐடியாஸ்லேருந்து ஒரு பெண்டுலம் ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே டேஞ்சரஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் ஒரே. ஸோ அந்த இடத்துலையும் என்ன மாதிரி ஐடியாஸ் நீங்கள் பேசுகிறீங்க, என்ன மாதிரி எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பை ஹேட் பண்ணுறீங்க, ஒரு ஜட்ஜ் பண்ணுறீங்க, ஒரு தப்பாக பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துலையுமே யூ ஆர் ஸ்டில் பீயிங் அன் அடிமை, யூ ஆர் ஸ்டில் பீயிங் எ ஸ்லேவ் டு அ பெண்டுலம். ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் இந்த பெண்டுலம்ஸை வந்து நம்ம மனுஷங்கிட்ட தான் பார்க்கணுன்னு கிடையாது. இதை வந்து நம்ம நேச்சர்லேயே பார்க்கலாம், இயற்கையிலேயே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீஹைவ் ஆர் ஆண்ட் காலனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பீஹைவில் ஒரு தேனி, ஒரு பீ ஒழுங்காக வேலை செய்யலை, சரியாக வேலை செய்யணும்னா மிச்சம் இருக்கிற பீஸ் எல்லாமே அதை சாவடிச்சிடும். ஆண்ட் காலனிஸ்லேயும் அதுதான்.
ஒரு ஆண்ட் அதோட கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யாமல் அந்த குரூப்பை விட்டு விலகி வருது, அந்த குரூப்பில் இருக்க வேலையை செய்யாமல் இருக்குன்னா அந்த ஆண்ட்ஸ் எல்லாமே அந்த ஒரு வேலை செய்யாத ஆண்ட்டை அழிச்சிடும். ஸோ ரூல்ஸ் ஃபார் டீலிங் வித் அ பெண்டுலம். பெண்டுலம் கிட்ட டீல் பண்ணும்போது என்ன மாதிரி ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்மளே காப்பாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு பெண்டுலம் ஃபைட் பண்ணாதீங்க. எப்போதுமே ஒரு பெண்டுலம் இருக்குது, அந்த பெண்டுலம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நெவர் எவர் எவர் ஃபைட் அ பெண்டுலம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர், நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப் எம்ப்ளாயி, ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் மேனேஜர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டாஸ்க், நீங்கள் கரெக்டாக 5 மணிக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்கள் மேனேஜர் வந்து இல்லை 15 நிமிஷத்தில் வேலை இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா தென் யூ ஆர் ஃபைட்டிங் த பெண்டுலம். ஓகே, பிகாஸ் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது அந்த இடத்தோட முடிஞ்சிடாது. அந்த மேனேஜர் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான், ஒரு காட்டுத்தீ மாதிரி இது பரவும். இது நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ என்ன ஒரு இடத்துல இருந்தாலுமே நெவர் எவர் ரியாக்ட், நெவர் எவர் ஃபைட் அ பெண்டுலம். ஒரு பெண்டுலம் நீங்கள் ஃபைட் பண்ணவே பண்ணாதீங்க, எப்பவுமே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஐசோலேட்டடாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னா, சண்டை போடுறீங்கன்னா, நீங்கள் ஒரு தனி ஒன் யூனிட் ஆஃப் பெண்டுலம், அவ்வளோதான். பெண்டுலம் இஸ் ஸோ மச் மோர் பவர்ஃபுல் தேன் யூ. அதுக்கு சக்தி ரொம்ப 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 அதிகம். அந்த இடத்துல நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா உங்களுக்கு தான் அது கான்சிக்வன்சஸ் தரும். ஓகே, ஸோ த பெஸ்ட் வே டு டீல் வித் பெண்டுலம், ஈஸியாக டீல் பண்ணுறது எப்படின்னா, ignore, indifference, not avoid. அவாய்டுக்கும் இக்னோருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அது என்ன அஃபெக்ட் பண்ணுது, நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவாய்ட்னா ஓகே, இந்த விஷயம் ரொம்ப வந்து என்ன ட்ரிகர் பண்ணுது, இதான், அதை நீங்கள் சப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவாய்டன்ஸ் மீன்ஸ் சப்ரெஷன். நம்ம இங்கே சப்ரெஸ் பண்ணல, இக்னோர் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல யூ கேன் ஜஸ்ட் இக்னோர். ஆமாம், இவங்க இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். ஆர் ஒரு நியூஸில் வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவாக நியூஸ் பார்க்குறீங்க, ஒரு பிளேன் கிராஷ் ஆகிடுச்சு. ஓகே, கிராஷ் ஆகிடுச்சா, கஷ்டம்தான், ஓகே, அவ்வளோதான். அந்த ஆட்டிடியூட், அந்த இக்னோரண்ட் ஆட்டிடியூட், அதுதான் நம்மளுக்கு இங்கே முக்கியம். யாரை வேணா இருக்கட்டும். பிகாஸ் அந்த இடத்துல நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் பீயிங் நியூட்ரல். ஒரு பெண்டுலம் இருக்கு, ஒரு பெண்டுலம் இருக்கு, நீங்கள் ஸ்விங் ஆகாமல் இருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ ஸ்விங் ஆகிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நியூட்ரலிட்டி இழந்துடுறீங்க. ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் இக்னோர். திஸ் இஸ் ஹவ் யூ டிஃபீட் அ பெண்டுலம். ஒரு பெண்டுலம் நீங்கள் வந்து தோக்கடிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் டூல். ஆனால் எல்லா டைமும் ஒரு பெண்டுலம் தோக்கடிக்க முடியாது, எல்லா டைமும் இக்னோர் பண்ண முடியாது. பட் த ஃபர்ஸ்ட் டூல், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இக்னோர் பண்ணி ட்ரை பண்ணணும். இக்னோர் பண்ணுறதுனா சப்ரெஸ் பண்ணுறது கிடையாது, அது இருக்கு தான். ஆமாம், அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு அது ஆமாம் அது இருக்குது, அது என்னை ட்ரிகர் பண்ணுது, பட் இட்ஸ் ஓகே, ஐ வில் இக்னோர் இட். இது நிறைய விஷயத்த பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை எவனோ கேட்குறான், எவனோ தசிங்கமாக பேசுகிறான்னு பேசிட்டு போட்டோம், அவன் அப்படி பேசுகிறான், இட்ஸ் ஓகே. அதனால் எனக்கு எந்த யூஸும் இல்லை, எந்த பாதிப்பும் எனக்கு கிடையாது. ஸோ பீயிங் நியூட்ரல் அண்ட் ignoring the stuff that triggers you, that angers you, that brings up emotion. இது வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எமோஷன். எக்ஸசிவ் லவ், எக்ஸசிவ் வர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரொம்ப பெரிய ஆக்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ரியாக்ஷன்ஸை மட்டும் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூஸ்னு ஒன்று வரும், அதை நான் பார்ப்பேன். என் தலைவரை நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டேங்க, படம் எப்படி இருக்குது, ஸ்டோரி என்ன, ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, எதுவுமே இல்லை. என் தலைவரை நான் என் தலைவரை நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டாங்க. அண்ட் நம்ம இந்த கரண்ட் டைமில் நம்ம ஊரில் ரீரிலீஸ் கல்ச்சர் நிறைய போகுது. பழைய படங்கள்லாம் வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அகெயின் அந்த பெண்டுலமில் இருக்கிறதுனால மட்டுமே நீங்களும் அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு போகிறீங்கன்னா அந்த படம் நீங்கள் ஆல்ரெடி 10,000 தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ லாஜிக்கலி அண்ட் ரேஷ்னலி
அந்த படத்தை திருப்பி பார்க்கும் போது கத்தணும், திருப்பி வந்து ஊன்னு ஹீரோ வரும்போது கத்தணும்னு ஒரு யூஸும் இல்லை. பட் அந்த இடத்துல யூ ஆர் பீயிங் அண்டர் அ பெண்டுலம். ஒரு பெண்டுலம்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஸோ மற்ற ஆளுங்க எல்லாருக்குமே அந்த பெண்டுலம் என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஸோ இட் இன்ஃப்ளூயன்சஸ் எவ்ரி ஒன். ஸோ அந்த இடத்துல ஒரு 100 பேர் கத்துறான்னு போது உங்களுக்கு கத்தணும்னு தோணும். பட் அந்த தாட் உங்களுக்கு கிடையாது, அந்த எமோஷன் உங்களுக்கு கிடையாது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க, அதை தான் இக்னோர் பண்ணணும்னு கிடையாது. ஒரு எக்ஸசிவ் லவ், ஒரு எக்ஸசிவ் வர்ஷிப், என் தலைவர் தான் எல்லாமே, பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் எல்லாமே, இந்த நடிகரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது அவங்க ஐடென்டிட்டியே ஒரு பெண்டுலம் சார்ந்து இருக்கும். அவங்க லிட்டரல் ஐடென்டிட்டி, நான் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ், இட்ஸ் மீ, என்கிட்ட வந்து நான் யாருன்னு கேட்டால் ஒரு பெண்டுலம் சார்ந்து நான் பதில் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் தனித்துவமான ஒரு ஆள். ஓகே, ஸோ பீயிங் நியூட்ரல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நியூட்ரலாக இருக்கிற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சி வச்சு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேனிஃபெஸ்ட் செய்யப்படும். நீங்கள் நியூட்ரலாக இல்லாத பட்சத்தில் அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் ஒரு பெண்டுலம்க்கு தார வாக்குறீங்கன்னு தான் அர்த்தம். தார வாக்குறீங்க, கரெக்டான வேர்டா? நீங்களே உங்கள் ஃப்ரீக்வன்சி எடுத்து இந்தாப்பா அப்படின்னு பெண்டுலம் கிட்ட கொடுத்துட்றீங்க. ஸோ நியூட்ராலிட்டி, பீயிங் நியூட்ரல், பீயிங் இன்டிஃபரண்ட், லைக் சிம்பிளாக தமிழில் சொல்ல போனோம்னா கண்டுக்காமல் இருக்கிறது. அதாவது உதாசீனப்படுத்துறதுன்னு நான் சொல்ல வரல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பெரிய ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வாய்ஸ் அவுட். ஓகே, நான் இன்னும் இது த ஜீரோத் ரூல், அதாவது இது ஃபர்ஸ்ட் ரூல். த ஜீரோத் ரூல் வந்து ரியலைசேஷன். அதாவது ஆமா நான் பெண்டுலம்குள்ள தான் இருக்கேன் அப்படின்னு அவேராக இருக்கும். மெயினாக ஃபர்ஸ்ட் அதை சொல்லவே மறந்துப்பாரு. யூ ஷுட் பி அவேர். பிகாஸ் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய அநீதி நடக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணுன்ற பட்சத்தில் வி ஹாவ் டு வாய்ஸ் அவுட். பிகாஸ் வி ஆர் ஆல் நார்மல் மக்கள். ஒரு ஒரு பெரிய ஒரு ஹையர் அத்தாரிட்டிலேருந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வாய்ஸ் அவுட். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ண தான் செய்யணும். பட் அகெயின், எந்த இடத்துலேருந்து நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க, யூ ஆர் வாய்ஸிங் அவுட் பிகாஸ் இட் இஸ் ரைட் திங் டு டூ. அந்த இடத்துல ஒரு எக்ஸசிவ் எமோஷனுக்கு இருக்கலாம், ஒரு கோபம் வரலாம், ஒரு சென்ஸ் ஆஃப் அநீதி வரலாம், ஒரு சென்ஸ் ஆஃப் கில்ட், என்ன வேணால் வரலாம். பட் அந்த இடத்துலையும் பெண்டுலம் இஸ் ஒர்க்கிங் இட்ஸ் வே. இதை நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ நான் நியூட்ரலாக இருக்கேன்ற பட்சத்தில் ஒரு அநீதி நடக்குது அண்ட் ஐ வில் வாய்ஸ் அவுட். பட் என் கூட இருக்க ஒருத்தன் அவன் வந்து ரொம்ப கரக்கோஷம் பட்டு எப்படிலாம் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பெரிய அநீதி நான் ரியாக்ட் பண்ணதை பார்த்துட்டு அவன் இன்னும் ரியாக்ட் ஆகும். there's no need for reaction. நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறது பிகாஸ் இட் இஸ் ரைட் திங் டு டூ. ஓகே, ஸோ நான் வந்து நீங்கள் வாய்ஸ் அவுட்டே பண்ணக்கூடாது, எந்த ஒரு தப்பு நான் வந்து கேட்கக்கூடாதுன்னா நான் சொல்லுவேன். பி அவேர். எல்லா இடத்துலையும் பெண்டுலம்ஸ் இருக்குது. என்னை எது ட்ரிகர் பண்ண வைக்குது, நான் இதுக்கு நான் டென்ஷன் ஆகணுமா, பண்ணணுமா? பிகாஸ் த மோர் அவேர் யூ ஆர், த மோர் யூ ரியலைஸ் தட் உங்களுக்கு வர எண்ணங்கள், உங்களுக்கு வர எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாதுன்ட்டு நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது you will be neutral. Okay, so don't let anything external affect you internally. வெளியில் நடக்கிறது எதையுமே இன்டர்னலாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. அது எதுவாக வேணா இருக்கட்டும், லிட்டரலி எதுவாக வேணா இருக்கட்டும். பிகாஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு டிட்டர்மைன் பண்ணப்படும். நான் ஃப்ரீக்வன்சி நீங்கள் சொல்கிறேன். ஃப்ரீக்வன்சி பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள், ஆர் இந்த மற்ற வீடியோஸை போய் பாருங்கள். என் சேனல்லே ஃப்ரீக்வன்சி பற்றி தான். ஸோ நியூட்ராலிட்டி நான் திரும்பி சொல்கிறேன்னு பட்சத்தில் பிகாஸ் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த சோஷியல் மீடியா ஏஜில், இந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி சோஷியல் மீடியா செட் இட்ஸ் வெரி ஈஸி டு ட்ரிகர் சம்மன். உங்களை ட்ரிகர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இன்னொருத்த வந்து ஏதாவது ரொம்ப தப்பாக ஏதாவது பேசுகிறேன்னா நீங்கள் ட்ரிகர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச டீம், உங்களுக்கு பிடிச்ச நடிகர், உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி, உங்களுக்கு பிடிச்ச ஹாபி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பர்சன், வெரி வெரி ட்ரிக்கி பெண்டுலம். உங்களுக்கு பிடிச்ச பர்சனை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் என்ன, அந்த பர்சன் தப்பாக பேசுறதுனால யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல். நீங்கள் தப்பாக பேசுகிறவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் வேறு ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் தப்பாக பேசுறதுனால அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஸ்டாண்ட் அப் ஃபார் தம். ஓகே, அந்த இடத்துல வந்து யூ கேன் ஸ்டாண்ட் அப், அந்த மாதிரி பேசாதீங்க. ஆர் யூ கேன் சிம்பிளி மூவ் அவுட். அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது.
பட் இங்கேயும் நுணுக்கங்கள் இருக்குது. ஓகே, அதுக்காக வந்து உடனே வந்து என்கிட்ட வந்துட்டு அப்படி அப்போ வந்து ஒருத்தன் வந்து நம்ம பிடிச்சவங்க தப்பாக பேசுகிறோம்னா அப்போ எதுவுமே கேட்கக்கூடாதா, அப்போ வந்து வி ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் த பீப்புள் வி லவ்வான்னு கேட்குறா. வி ஷுட் ஸ்டாண்ட் அப், பட் ஃப்ரம் வாட் பிளேஸ் ஆர் யூ ஸ்டாண்டிங் அப்? Are you standing up because it's the right thing to do, or are you standing up because a pendulum decided that you have to stand up? அந்த இடத்துல எதிர்த்து கேட்குற பட்சத்தில் நீங்களா கான்ஷியஸாக அது ஏதாவது தப்பு அப்படின்னு கேட்குறீங்களா, இல்லை ஒரு பெண்டுலம் டிசைட் பண்ணிட்டா நீங்கள் கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு? ஸோ ரியலைசேஷன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி சொசைட்டல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி நான் இங்கே பேச விரும்பல. பட் 99% ஆஃப் திங்ஸுக்கு யூ கேன் பி நியூட்ரல். யூ கேன் ஒரு பெண்டுலம் ஈஸியாக நீங்கள் தோக்கச்சிடலாம் அதுக்கு எனர்ஜி கொடுக்காமல் இருந்தால். ஓகே, ஸோ த செகண்ட் வே டு டீல் வித் பெண்டுலம், ப்ளே அலாங் வித் பெண்டுலம் வித்வுட் ரியாக்ஷன். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தால, 5 மணிக்கு உங்கள் வேலை ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம், போய் கடன் படுக்கலான்னு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் மேனேஜர் வந்து உங்கள் தலையில் ஒரு 10,000 வேலையை கொடுக்குறாரு பண்ணுன்னு சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல ரியாக்ஷன் ஒரு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறது இஸ் லைக் அந்த பெண்டுலம்க்கு இன்னும் அடிமையாக இருக்கிற மாதிரி தான். பிகாஸ் அகெயின் யூஆர் கிவிங் யுவர் எனர்ஜி டு த பெண்டுலம், அண்ட் அந்த இடத்துல நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நிறைய கான்சிக்வன்சஸ் நடக்கும். ஸோ ப்ளே அலாங், pretend. அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காம் யுவர் செல்ஃப் டவுன். அந்த இடத்துல வந்து ஒரு தேவையில்லாத எமோஷன் வருது, தேவையில்லாத எண்ணங்கள் வருதுன்னா அந்த இடத்துல அது உங்கள் எண்ணங்கள் இல்லை, உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் முதல்ல பிடிச்சிக்கும். பிகாஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு பெண்டுலம் கூட தான் இருக்கீங்க. அண்ட் ஒன்ஸ் யூ ரியலைஸ் ஓகே இது என் எமோஷன்ஸ் கிடையாது, என் தாட்ஸ் கிடையாது, ஒரு ஃபியூ டீப் பிரெத்ஸ் அண்ட் அந்த மேனேஜர்கிட்ட கேளுங்க, ஓகே இந்த வேலையை எப்படி நான் இன்னும் சீக்கிரமாக முடிக்கலாம், ஆர் இன்னொரு நபர் இருக்காரு அந்த வேலையை வேற ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம், இந்த எம்ப்ளாயி இருக்காரு இவர்கிட்ட நீங்கள் வேலையை கொடுக்கலாம் மேனேஜர், ஆர் there are 1000 different ways you can handle it. 1000 ways இருக்கு ஹேண்டில் பண்ணுறது. அந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணி உங்கள் எமோஷனை வெளில கொண்டு வந்து அந்த பெண்டுலம் சர்வ் பண்ணணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ அந்த பெண்டுலம் ஒரு ரியாக்ஷன் நீங்கள் தரணும்னு எதிர்பார்க்குதுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ரியாக்ஷன் தரணும் அவசியம் கிடையாது. ஓகே வேலை தரீங்களா மேனேஜர், ஓகே எவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்க முடியும், எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ரியாக்ஷன் தராமல் தேவையில்லாமல் நெகட்டிவ் எமோஷன் எடிட் பண்ணாமல் ஒரு விஷயத்த ஈஸியாக உங்களால் கடந்து போக முடியும். பிகாஸ் ஒரு பெண்டுலமை பொறுத்த வரைக்கும் a pendulum moves on to another participant if you don't give any energy. For example, இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், நம்ம நல்லா தான் ஓட்டிகிட்டு போவோம், பட் எவனோ ஒரு பைத்தியக்காரன் வந்து தேவையில்லாமல் நம்மளால் இடிக்க வருவான், ஆர் தேவையில்லாமல் க்ராஸ் பண்ணிட்டு போவான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு கோபம், ஒரு சென்ஸ் ஆஃப் ரேஜ், ரோட் ரேஜ்னுவாங்க, அந்த இடத்துல நீங்கள் எலிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல ஒரு பெண்டுலம் இருக்குது. ஒரு டிராஃபிக் ஜாமில் ஒரு ரோடில் ஒருத்தன் வந்து லூஸ்தனமாக வண்டி ஓட்டிட்டு வரானா அந்த இடத்துல கோபப்படுறது இட் இஸ் அகெயின் ஒரு பெண்டுலம்க்கு அடிமையாக இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் வந்து உங்களை காண்டி ஏற்றுறான், உங்களுக்கு கோவப்படுத்துறான்ற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண அவசியமே கிடையாது. நான் அது டோட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலி நான் ரியாக்ட் பண்ணுறது விட்டுட்டேன். வந்து இடிக்கிறியா இடி, என் தப்பு கிடையாது, என் கண்ட்ரோலில் இல்லை, நீ ஏன் வந்து இடிச்சா நான் என்ன பண்ண முடியும், ரொம்ப இடிச்சிட்டியாவா, உன் இன்சூரன்ஸ் என்ன, என் இன்சூரன்ஸ் என்ன, அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல் எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் எதுவுமே காமிக்காமல் ஓகே அது என் கண்ட்ரோல் இல்லை, நான் கரெக்டாக தான் ஓட்டின்னு போனேன், ரியாக்ட் பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை. இன்கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு ஆகாமல் இல்லையா, தம்பி வா இடிச்சிட்டிங்க என்ன பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுறீங்களோ, நான் வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் சொன்னேன் இப்போ எக்ஸாம்பிள், பட் யாரும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இடிக்க போகிறது கிடையாது, தேவையில்லாமல் க்ராஸ் பண்ணிட்டு போகிறது, ஒரு இடிக்கிற மாதிரி வர்றது, எவ்வளோக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு த பெண்டுலம் சீஸ் யூ அஸ் அ குட் பார்ட்டிசிபெண்ட். பரவாயில்ல, நல்ல ஒரு அடிமையாக இருக்கான், நம்மளுக்கு என்னச்சு குட்டிக்கிட்டே இருக்கான், ஓகேடா இன்னொரு 4 ஆக்சிடென்ட்டை போடு, இன்னும் 4 பேரை இவன் இடிக்க வை. பிகாஸ் ஒரு பெண்டுலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு ரியாக்ஷன் காமிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அதை எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரியாக்ஷன் காமிக்கிறது நிறுத்திட்டீங்கன்னா அந்த மாதிரி இவெண்ட்ஸை நீங்கள் அட்ராக்டே பண்ண மாட்டீங்க. பிகாஸ் ஃப்ரம் அ பெண்டுலம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பெண்டுலம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவன் என்ன பண்ணாலும் இவன் ரியாக்டே பண்ண மாட்டானே, என்ன பண்ணாலும் இவனுக்கு எனர்ஜி தர மாட்டானே, அந்த இடத்துல நீங்கள் பெண்டுலமை தோக்கடிக்கிறீங்க. ஸோ அடுத்த வேலிட் பார்ட்டிசிபெண்ட், அடுத்த மெம்பருக்கு அது போயிட்டே இருக்கும், அதுக்கு டைம் இல்லை நீ உங்ககிட்ட இருந்தால் ரியாக்ஷன் வேணும்னு சொல்கிறது. ஸோ அடுத்த ஒரு ஆள் உங்களை தவிர வேறு ஏதோ ஒரு ஆள் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான், மண்டை சூடு எடுத்துக்கிட்டு இருப்பான், அவங்ககிட்ட அது போயிடும்.
It easily moves on from one participant to another. Okay, so play along. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணாமல் எப்படி அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ தட் ரிக்வயர்ஸ் டிசிப்ளின், தட் ரிக்வயர்ஸ் வில் பவர். ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் ரூல். த தேர்ட், மூணாவது வழி என்னென்னா பிரேக்கிங் த ஸ்கிரிப்ட். அதாவது இப்போ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஆர் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்ற பட்சத்தில் ஒரு விதமான ஸ்கிரிப்ட் ப்ளே ஆகும். அதாவது அவங்க உங்களை ஏதாவது சொல்ல, நீங்கள் அவங்கள ஏதாவது சொல்ல, திருப்பி அவங்க உங்களை ஏதாவது சொல்லன்ட்டு ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்கிரிப்ட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ யுவர் ஜாப் இஸ் டு பிரேக் த ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சண்டை போட்டுகிட்டே இருக்கிற பட்சத்தில் திடீர்னு அவங்க போய் ரொம்ப லவ்விங்காக கட்டுப்பிடிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அவங்க சண்டை போடணுன்ற ஸ்கிரிப்ட் பிரேக் ஆகும். ஆர் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், நெக்ஸ்ட் டைம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சண்டை போடும் போது 2 பேரும் ஒரு முகம், 2 பேரும் மூஞ்சி கிட்ட இருக்கணும். அதாவது அவங்க கண்ணு மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 2 பேர் சண்டை போடுங்க. சண்டை போடவே முடியாது. பிகாஸ் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை படி நடந்தால் மட்டுமே அந்த அந்த சுச்சுவேஷன் நடக்கும். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இல்லைனா அந்த மாதிரி வேணாம். நீங்களும் உங்கள் பார்ட்னர் சண்டை போடுறீங்கன்னு பட்சத்தில் நீங்கள் அவங்க மடியிலையும் இல்லை அவங்க உங்கள் மடியிலையும் உட்காரணும். அப்படி சண்டை போடுங்க. அப்படி எவ்வளோ வேணால் சண்டை போடுங்க. சண்டை போட முடியாது, சிரிப்பீங்க. ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ரொம்ப சில்லியாக இருக்கும் சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒன் எக்ஸாம்பிள். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது அவங்க அடிக்க வராங்க. இதை வந்து வடிவம்சீலன்னு சொல்லியிருப்பார், அவரோட புக்கில் சொல்லியிருப்பார். எப்போ என்னன்னா, யாராவது உங்களை அடிக்க வராங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேண்ட்டை ஊற்றிட்டீங்கன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க. கேட்கவே ரொம்ப சில்லியாக இருக்குல்ல? ஏன் அப்படி? பிகாஸ் யூ ஆர் பிரேக்கிங் த ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் என்ன? அவர் உங்களை அடிக்க வருவார், நீங்கள் ஒன்று டாச் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் திருப்பி அடிப்பீங்க, அப்புறம் 2 பேர் சண்டை போட்டுப்பீங்க. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அடிப்படுற அளவுக்கு சுச்சுவேஷன் போனால் மட்டுமே அந்த ஸ்கிரிப்ட் எண்ட் ஆகும், அந்த ஸ்கிரிப்ட் முடியும். ஸோ நடுவில் நீங்கள் ஸ்கிரிப்டை பிரேக் பண்ணிட்டீங்க. பேண்டாவுக்கு ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களை ரியாக்ட் பண்ணுற மாதிரி தோணுதலாம். பிரேக் த ஸ்கிரிப்ட். என்ன வித்தியாசமாக பண்ணலாம்? ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஒரு சென்ஸ் ஆஃப் காமெடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன வித்தியாசமாக பண்ணலாம், எப்படி ஸ்கிரிப்டை பிரேக் பண்ணலாம்? ஸ்கிரிப்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுச்சுவேஷனே ரிசால்வ் ஆன மாதிரி. பிகாஸ் நீங்கள் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, மற்றவங்களும் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண விட மாட்டீங்க. ஸோ இதுக்கு தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் நடந்துக்கிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஸ்கிரிப்டோடையே போகணுன்னு எந்த அவசியமே கிடையாது. அந்த ஸ்கிரிப்டை உடச்சிட்டு ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் ஸ்கிரிப்ட் அங்கே பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட் டேக் அனதர் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 30 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி மட்டும் டைமுக்கு வர்றதில்ல, ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல, சரியாக வேலை பார்க்குறதில்ல. ஓகே, அண்ட் அந்த எம்ப்ளாயி உங்களால் ஃபயரும் பண்ண முடியல. பிகாஸ் ஃபயர் பண்ண வேற ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்கள் எங்கேயும் போக முடியாதுன்ற பட்சத்தில் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கும்? அந்த எம்ப்ளாயை கூப்பிட்டு அந்த எம்ப்ளாயை திட்டி அந்த எம்ப்ளாயை அவமானப்படுத்தி இல்லைனா எம்ப்ளாயை வந்து த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட். வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அந்த இடத்துல? அகெயின் இஃப் யூர் இலிசிட்டிங் இன் எமோஷன், அந்த ஒரு கம்பெனி நீங்கள் தான் என்ன தான் சிஇஓவாக இருந்தாலும் இல்லை ஃபவுண்டராக இருந்தாலுமே அது ஒரு பெண்டலம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனின்ற பட்சத்தில் ஒரு பெண்டலம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன நீங்கள் வித்தியாசமாக பண்ணலாம்? அந்த எம்ப்ளாயியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறது, இல்லை அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ட்ரீட் வைக்கிறது, அந்த எம்ப்ளாயி உட்கார வச்சு என்ன பாதாமும் பிரச்சனை ஃப்ரெண்ட்லியாக பேசுறது. தேர் ஆர் 1000 சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் யார் தான் பண்ணுவா? இதெல்லாம் லாஜிக்கலே இல்லை. பையன் ஒரு எம்ப்ளாயி கூப்பிட்டு இதெல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னா மண்டலே போட்டு வேலை செய்யலான்னு சொல்லாமல் இதெல்லாம் அப்படியே நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா பண்ணுங்கள். பட் அந்த ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு யோசிங்க. பிகாஸ் எல்லா சுச்சுவேஷன் பண்ண ஒரு பெண்டலம் இருக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல why not break the script? இந்த சிச்சுவேஷன் எங்கே வேணால் பொருந்தும். இந்த சிச்சுவேஷன் எப்படி வேணால் பொருந்தும். ஸோ திஸ் இஸ் another viable strategy that you can use. நெக்ஸ்ட் ரூலு, borrowed goals. அதாவது உங்கள் லட்சியங்கள் உங்கள் கோல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஒரு பெண்டுலம் கொடுக்குற கோல்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியாவில் டிஃபெண்ட் பண்ணுறது, தேவையில்லாத டாபிக்ஸ் பற்றி ஆர்கியூ பண்ணுறது. ஆர் ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்பாங்க, பட் உங்களுக்குன்னு ஒரு கோலை பர்சீவ் பண்ணணுன்னு இருக்கும். மற்றவங்க சொல்கிற கோல்ஸை பர்சீவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கோல்ஸ் பர்சீவ் பண்ணுறீங்கனாவே, ஒரு கோலை பாரோ பண்ணி நீங்கள் பர்சீவ் பண்ணுறதுனாவே அதுலேருந்து வர எமோஷன்ஸை சும்மா யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் அது உங்கள் கோல் கிடையாது.
ஸோ உங்கள் கோல் இல்லைன்னா அந்த ஒரு கோலை நீங்கள் பர்சீவ் பண்ணுறதே ரொம்ப வெறுப்பாக ஒரு மாதிரி எரிச்சலாக தான் நீங்கள் பர்சீவ் பண்ணுவீங்க. ஸோ என்ன எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணுறீங்க? நீங்கள் எமோஷன்ஸ் எமிட் பண்ண அந்த பெண்டுலம் தான் இங்கே ப்ராஃபிட் ஆகுது. ஓகே, ஸோ தேவையில்லாத கோல்ஸை பாரோ பண்ணி பெண்டுலம் பாரோ பண்ணி அதை நான் பர்சீவ் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. ஸ்டே ட்ரூ டு யுவர் செல்ஃப். எனக்கு ரியலிஸ்டிக்காக எனக்கு இதான் பர்சீவ் பண்ணணும், இதை நான் பர்சீவ் பண்ணால் நான் லைஃப்பில் நல்லா வருவேன்னு உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்குன்னா பர்சீவ் தட் இன்ஸ்டெட் ஆஃப் பாரோவிங் கோல்ஸ் ஃப்ரம் பெண்டுலம்ஸ். நெக்ஸ்ட், டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் அன்னெசரிலி. எந்த விஷயத்த வந்து இது எனக்கு முக்கியம்னு சொல்கிறீங்க, நான் முக்கியத்துவம் பற்றி நான் வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை மெயினாக பாருங்கள். பட் உங்கள் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இட்ஸ் அ ப்ரெஷியஸ் திங். அதை வந்து நீங்கள் தேவையில்லாமல் நிறைய விஷயத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸை நெசரியாக கொடுக்கறது நிறுத்திங்க. ஓகே, ஒரு ஃபேன் கிளப் ஒரு மேட்ச் நடக்குது, ஸ்போர்ட்ஸ் டீம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ச் நடக்குதுன்னா அந்த இடத்துல வாட் யூ ட்ரைங் டு டூ, அந்த இடத்துல ஒரு மேட்ச்சில் உங்கள் ஃபேவரட் டீம் தோக்குதுன்னா தோத்துருச்சு முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் வந்து வெளில வரும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எக்ஸசிவான வர்ஷிப், எக்ஸசிவான லவ், ஒரு எக்ஸசிவான ஹேட், தேவையில்லாத வன்மம் ஒரு பிளேயர் மேலேயும் ஒரு டீம் மேலேயும் எதுக்கு? ஏன் அந்த இடத்துல நீங்கள் எனர்ஜி யாருக்கு கொடுக்குறீங்க? அண்ட் அகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் எனர்ஜி ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு லெவல் ஆஃப் எனர்ஜி ஒரு அளவு 100%னா 75 to 90% ஆஃப் எனர்ஜி பெண்டுலம்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும். அண்ட் அது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ், உங்கள் ஃப்ரீக்வன்சி அதை மாற்றுது. பிகாஸ் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஐடியலைஸ் பண்ணுறீங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிட்டேன். இல்லை ரொம்ப ஹேட், ரொம்ப நெகட்டிவ் எமோஷன்ஸ் நீங்கள் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்கள் ஃப்ரீக்வன்சியை மாற்றும். அதோட கான்சிக்வன்ஸையும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ செக் அவுட் தோஸ். அதெல்லாம் ஸோ ஐ ஹோப் த சீரியஸ்னஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் இஸ் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான டிஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்துக்கிட்ட நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்ட்டு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஃபைனலி, realize that you can only control your own fate, destiny, life or reality. அதாவது உங்கள் விதியை நீங்கள் மட்டும்தான் மாற்ற முடியும், மற்றவங்க விதியை உங்களால் மாற்ற முடியாது, மற்றவங்களும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, ஒரு பெண்ணும் ஃபைட் பண்ணுறீங்க, உங்கள் ரியாக்ஷன் என்ன தான் உங்கள் எனர்ஜி நீங்கள் எவ்வளோ செலவழிச்சாலுமே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப், focus on your goals, focus on your manifestations. Okay, but ஒரு எக்கனாமிக்கல் வியூ பாயிண்ட்ல இருந்து, ஒரு பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட்ல இருந்து, ஒரு சொசைட்டல் வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை அநியாயத்தை நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணோம்னா அந்த ரியலைசேஷனோட பண்ணணும். தேவையில்லாம ரியாக்ஷன் கொடுக்கறது, தேவையில்லாம உங்க எமோஷனல் எனர்ஜி வேஸ்ட் பண்றது, இதெல்லாம் வேண்டாம். if you are going to voice out for something, நீங்கள் உங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னா டூ இட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் நியூட்ரலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் தேவையில்லாமல் எக்ஸசிவ் எமோஷன்ஸ் இந்த இடத்துல தேவையில்லை. பிகாஸ் அது உங்கள் ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ணுது. இல்லை நான் மனுஷன் தான்ப்பா, எனக்கு எமோஷன் வரதானப்பா செய்யணும்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் டு ஹேண்டில் பெண்டுலம்ஸ். அண்ட் இதை இன்னும் அட்வான்ஸ்டாக இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட் 2 போடுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. I will see you in another video. இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களோட ஆசைகள், டிசையர்ஸ், கோல்ஸ், லட்சியங்கள் எதுவுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. அதில் முதல் டைப் ஆஃப் ஆளுங்க யாருன்னா ரியலிஸ்டிக் பீப்புள். நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆசை வச்சுருக்கீங்க, ஒரு லட்சியம் வச்சுருக்கீங்க, இஃப் யூ ஹேவ் அ டிசையர் எதுவாக வேணா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். பட் இன்கேஸ் நீங்கள் சொல்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, நம்பி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரியலிஸ்டிக் கிடையாது. என்னப்பா பேசுகிற, இதெல்லாம் நடக்குமா, இப்பெல்லாம் சாத்தியமா? ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து எதை வந்து அவங்க ரியலிஸ்டிக், எது வந்து பாசிபிள், எது வந்து நடக்கும், எது நடக்காது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதை கோத்ரூ பண்ணி வந்திருக்காங்களோ அதை வச்சு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஓகே, இவங்களோட பிலீஃப்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டதை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து எது ரியலிஸ்டிக், எது அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில கோல்ஸ் வச்சுருப்பீங்க, இது ரியலிஸ்டிக், இது அன்ரியலிஸ்டிக் அப்படின்ட்டு.
நீங்கள் சில விஷயம் அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு சீலிங் போட்டுக்கிறீங்க. அந்த சீலிங் மேலே எங்களால் எப்பவுமே போக முடியாது, பிகாஸ் நீங்களே அது அன்ரியலிஸ்டிக் தானே சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை அன்ரியலிஸ்டிக் அப்படின்ட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறும். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் நீங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்களா, அச்சீவ் பண்ணலையா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கும். ஃப்ரீக்வன்சின்னு என்னென்னு எனக்கு தெரில அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரியலிஸ்டிக் பீப்புளை சுற்றி வச்சுக்கும் போது நீங்கள் அவங்களோட ஹேங் அவுட் பண்ணும்போது அவங்களோட ரொம்ப பழகும் போது இட் கேன் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இட் கேன் பி யுவர் பேரண்ட்ஸ், இட் கேன் பி யுவர் ஸ்பவுஸ், யாராக வேணா இருக்கலாம். ஸோ இவங்களோட ரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் உள்ளே எடுத்துக்கும் போது நீங்களும் அதை வந்து அன்ரியலிஸ்டிக் அப்படி டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்ரியலிஸ்டிக்ன்ற நம்பிக்கையை, அந்த அன்ரியலிஸ்டிக்ன்ற சீலிங்கை நீங்கள் பிரேக் பண்ணுற வரைக்கும், கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த எது ரியலிஸ்டிக் அப்படின்னு நினச்சிட்டீங்களோ அதுக்குள்ளே உங்களால் வாழ முடியும். அதை தாண்டி உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியும். இது எவ்வளோ சீரியஸ் அப்படின்றத வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, ரோட்டில் பார்க்குறீங்க, கோயிலில் பார்க்குறீங்க, பப்பில் பார்க்குறீங்க, காலேஜில் பார்க்குறீங்க, ஒர்க்கில் பார்க்குறீங்க, எங்கே வேணால் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் யூ ஹாவ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பொண்ணு பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு மாடலாக இருக்கலாம், ஹீரோவனை கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு அழகுன்னு வச்சுக்கலாம். அண்ட் யூ ஆர் லைக் டிபிக்கல் ஆவரேஜ் ஜோ, ஒரு ஆவரேஜான கைன்னு நீங்களே உங்களை டிட்டர்மைன் பண்ணிக்கிறீங்க. பட் ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாம், அந்த பொண்ணுக்கிட்ட பழகலாம், உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ பேசலாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆல்ரெடி இருக்குன்ற பட்சத்தில் யூ கேன் கோ அண்ட் டாக் டு. பட் எப்போ சுற்றி இருக்கிற ஆளுங்க வந்து அவெல்லாம் லெவலே ரெடி, அவகிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறேன், அவள் ஆல்ரெடி கமிட்டடாக இருப்பாரா? ரியலிஸ்டிக் அன்ரியலிஸ்டிக், எது வந்து ரியலிஸ்டிக்னு நினைக்கிறீங்க, எது அன்ரியலிஸ்டிக்னு திணிக்கப்படுது உங்கள் மேலே. ஓகே, ஸோ செகண்ட், மணி ஆப்வியஸ்லி. ஸோ நீங்கள் வந்து என்ன ஏஜில் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30க்குள்ளே உங்களுக்கு ரிட்டையர் ஆகணுன்ற கோல் இருக்கலாம். ஆர் ஒரு மாதத்துக்கு வந்து ஐ வாண்ட் டு earn 50 lakhs, ஐ வாண்ட் டு earn crores upon crores, ஐ வாண்ட் டு மேக் 2 crores per month, 5 crores per month அப்படின்னு யூ கேன் ஹாவ் எனி கோல் தட் யூ வாண்ட் டு பர்சியூ. ஆனால் இந்த மாதிரி கோல்ஸை நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து என்னடா பேசுகிற, இப்போலாம் பண்ண முடியுமா? அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ கமிங் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த மாதிரி கோல்ஸ் வச்சுக்கும் போது என்னடா பேசுகிற, இப்போலாம் பண்ண முடியுமா? ரியலிஸ்டிக்காக பேசு, லாஜிக்கலாக பேசு, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ணுறதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். அகெயின் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, அவங்களோட நம்பிக்கைகள் பொறுத்து தே ஆர் திணிச்சிஃபைங். அவங்க வந்து உங்கள் மேலே அவங்களோட அன்ரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் உங்கள் மேலே திணிக்கிறாங்க. பட் அதை நீங்கள் எப்போ எடுத்துக்கிறீங்களோ அங்கே தான் பிரச்சனை. இதை வெளியாளுங்க சொல்லும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் வந்து சொல்லும்போது இட் கேன் ஷேக் அவர் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புளை ரொம்ப நேரம் நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சி உங்களோட என்வாயன்மெண்ட்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் யுவர் ஃப்ரீக்வன்சி வில் கெட் அஃபெக்டட். பிகாஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் கண்டேஜியஸ். ஃப்ரீக்வன்சி பரவும். மற்றவங்களோட பயங்கள், மற்றவங்க வந்து எது ரியலிஸ்டிக்காக நினைக்கிறாங்க, எது அன்ரியலிஸ்டிக்காக நினைக்கிறாங்க, எல்லாமே பரவும். அண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி அடிக்டிவ் அஸ் வெல். இந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்படி யோசிக்காதீங்க, இப்படி பழகாதீங்கன்னு யூ கேன் டீச். அது ரொம்ப நெருக்கமான ஆளுங்க கேட்டா யூ கேன் ட்ரை டு சேஞ்ச் தம். பட் த மோர் யூ ஆர் ஸ்டேயிங் இன் அன் என்வாயன்மெண்ட், நீங்கள் மேலும் மேலும் இந்த ஆளுங்க கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப பழக த மோர் யுவர் ஃப்ரீக்வன்சி வில் கெட் அஃபெக்ட். நினச்சி பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி சோஷியல் மீடியா மூலமாக நான் ப்ரோக்ராம் செய்ய போடுறோம். பிகாஸ் நீங்கள் எப்போல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் வந்து பீட்டா பிரெயின் ஸ்டேட்லேருந்து ஆல்ஃபா பிரெயின் ஸ்டேட் போகிறீங்க. அப்படின்னா யூ கெட்டிங் மோர் ரிலாக்ஸ்ட். நீங்கள் எப்போ இன்ஸ்டாகிராம் திறந்து நீங்கள் டூம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் அண்டர் ஹிப்னோசிஸ். உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இல்லை அந்த இடத்துல, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதில் வர ஐடியாஸ், அதில் வர பிலீஃப்ஸ், அதில் வர பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே டேரெக்டாக எந்த ஒரு பாடி கார்டும் இல்லாமல், எந்த ஒரு பவுன்ஸரும் இல்லாமல் டேரெக்டாக என்னென்ன கேவலமான ஐடியாஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து அது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே போக ஆரம்பிக்கும். இப்போ ரீசெண்டாக எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹாரிபிள். ஆனால் நான் ஒரு நாளைக்கு பார்த்தேன் அண்ட் ஐ எம் ட்ரைங் டு அவாய்ட் இட். பிகாஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ள நம்ம ரொம்ப மூழ்கி ஹிப்னடைஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கிற பட்சத்தில் இப்போது எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் மாட்டின அத்தனை பேருமே பணக்காரங்க தான், தே ஆர் பில்லியனர்ஸ். ஓகே, ஸோ ஒரு சராசரி மிடில் கிளாஸ் பையன் இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன் யாராக வேணும் இருக்கட்டும், ஒருத்தன் வந்து ஒரு தே வாண்ட் டு ரீச் கிரேசி ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி கோல் இருக்கிற ஒரு பையன் ஒரு ஆள் யாராக வேணும் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ரிச் ஆர் ஈவில், த ரிச் ஆர் இன்சென்சிட்டிவ்,
த ரிச் ஆர் நாட் குட் பீப்புள். பணக்காரன் எவனுமே வந்து நல்லவன் கிடையாது. பணக்காரன் ஆனாலே கெட்ட எண்ணங்கள் தோணும், பணக்காரன் ஆனாலே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண தோணும், பணக்காரன் ஆனாலே இந்த மாதிரி கெட்ட விஷயம் பண்ணாதான் பணக்காரன் ஆக முடியும்ன்ற தேவையில்லாத பிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே தெரியாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கெட்டவனாக இருக்கணும்ன்ற ஆசை கிடையாது, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தப்புகள் பண்ணணுன்ற ஆசைகள் கிடையாது. ஸோ இன்டெரக்டாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே ஓகே கெட்டவன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், கெட்டவன் ஆனோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண தோணும், ஆனால் அந்த மாதிரி நான் இருக்க வேணாம். ஸோ ஒரு பக்கத்தில் யூ வாண்ட் டு பிகம் ரிச், உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், யூ வாண்ட் டு பி ஃபைனான்ஷியலி ஃப்ரீ. பட் ஆன் த அதர் எண்ட் பணக்காரனாலே கெட்டவன், பட் உங்களுக்கு கெட்டவன் ஆகணும்னு ஆசை கிடையாது. ஸோ தேர்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் வாட் யூ வாண்ட் அண்ட் வாட் யூ டோன்ட் வாண்ட். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாதனால நீங்கள் என்ன ரியாலிட்டியில் ஸ்டக்காக இருக்கீங்களோ அதே ரியாலிட்டி தான் திருப்பி திருப்பி பர்பச்சுவேட். என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதே சுச்சுவேஷன் தான் இருப்பீங்க. பிகாஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டசன்ட் நோ இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஒரு பக்கம் எனக்கு பணக்காரனாக வேணான்னு நீங்கள் வந்து சப்கான்ஷியஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராமிங் த்ரூ சோஷியல் மீடியா. ஸோ இதுக்காக தான் சோஷியல் மீடியா பார்க்காதீங்க, நியூஸை பார்க்காதீங்க அப்படின்னு நான் தலைப்பாடு அடிச்சுப்பேன். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் கண்டேஜியஸ். ஸோ நீங்கள் எது ரியலிஸ்டிக் எது அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு பீப்புள் கிட்ட கேட்கும்போது மாறிக்கிட்டே இருக்கும். there is no such thing as realistic, there's no such thing as unrealistic. நீங்கள் எதை ரியலிஸ்டிக் டிட்டர்மைன் பண்ணுறீங்களோ அதுவே உங்கள் ரியாலிட்டியாக மாறும், நீங்கள் எதை அன்ரியலிஸ்டிக் டிட்டர்மைன் பண்ணுறீங்களோ அதுவே உங்கள் ரியாலிட்டியாக மாறும். அந்த காலத்தில் எல்லாரும் ஹார்ஸ் கேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து நான் கார் தயாரிக்க போகிறேன், ஆட்டோமொபைல் தயாரிக்க போகிறேன்னு சொல்லும்போது அது அன்ரியலிஸ்டிக்னு பீப்புள் சொன்னாங்க. அந்த காலத்தில் வந்து இங்கேருந்து நான் கால் பண்ணால் உலகத்தில் அந்த எண்டில் பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது அன்ரியலிஸ்டிக்னு மக்கள் சொன்னாங்க. இங்கேருந்து நாங்கள் மூணில் போய் லேண்ட் ஆக முடியும், மூணில் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அன்ரியலிஸ்டிக்னு மக்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் 100-200 இயர்ஸில் எனி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் எது வேணும் எடுத்துக்கோங்க, த இன்வென்டர்ஸ் were called unrealistic people. ஸோ பி அன்ரியலிஸ்டிக், நீங்கள் அன்ரியலிஸ்டிக்காகவே இருங்க, பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி வே யூ வில் கெட் யுவர் கோல்ஸ். ஓகே, த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஆர் கம்ப்ளைனர்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஓகே, அண்ட் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸாகவே இருக்கலாம், உங்கள் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். ஐம் நாட் சேயிங் கம்ப்ளீட்டாக உங்களை கட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் போய் ஒரு காட்டில் போய் சன்னியாசியாக வாழுங்க, இல்லை வேறு கண்ட்ரிக்கு போயிடுங்க, வேறு நாட்டுக்கு போயிடுங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. வாட் ஐம் சேயிங் இஸ் பி அவேர் ஆஃப் ஹூ ஆர் அஃபெக்டிங் யூர் ஃப்ரீக்வன்சி. மற்றவங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு அவேராக இருங்க. ஸோ எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு அவேராக இருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கீங்க, பட் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளோட ஃப்ரீக்வன்சி அவங்களோட வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது, ரொம்ப 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 லோவாக இருக்குது, அது வந்து என்ன எஃபெக்ட் வந்து எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னா ட்ரை டு டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தம். இல்லை நான் வந்து என் பேரண்ட்ஸ் கூட இருக்கேன், என்னை ரொம்ப அவங்க அஃபெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப பயப்படுறாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்ப எம்எல்ஏ திணிக்கிறாங்க அப்படின்னா டோன்ட் கட் அவே ஃப்ரம் தம் பிகாஸ் தேர் ஸ்டில் யுவர் பேரண்ட்ஸ், பட் ட்ரை டு கிரியேட் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ஒரு 25 years 26 years பையனாக இருக்கீங்க, ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டேக் வேறு ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகலாம், இல்லை ஒரு தென் யூ கேன் ஸ்டார்ட் கன்சிடரிங் மூவிங் அவுட் ஃப்ரம் யர் ஹவுஸ். ஓகே, ஸோ நான் இங்கே பண்ண போகிறதுலாம் என் நாலேஜ் ஷேர் பண்ணுறது, அவ்வளோதான். என் நாலேஜ் ஷேர் பண்ணுறேன், அதுக்கு வச்சு நீங்கள் என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஆர் கம்ப்ளைனர்ஸ், புலம்பிக்கின்னே இருக்கிற ஆளுங்க. அண்ட் இந்த மாதிரி ஆளுங்களை மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டென்ட் டு அவாய்ட். அண்ட் எப்பயாவது புலம்புறவங்க நான் சொல்லவே இல்லை, டெய்லி புலம்புறவங்க, வாரம் புலம்புறவங்க, எல்லா டைமும் மற்ற எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேலே ப்ளேமை போடுறவங்க, எனக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்குது, எனக்கு காசு கையிலேயே நிற்க மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது, ஐயோ என்னை அவள் என்னை விட்டு போயிட்டாடா, என்னால் முடியலடா. எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குதான், பட் எல்லாருமே புலம்புறது கிடையாது. அண்ட் இந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா they can't see the link between them and the universe. இவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. அதாவது இவங்களுக்குள்ளேயே there will be stress, there will be anger, there will be jealousy, there will be worry, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள், பிலீஃப்ஸ், இவங்க ஃப்ரீக்வன்சியே வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் அட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சில மக்களை பார்ப்போம், எப்படி இவன் நம்ம பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அடி மேலே அடி வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் டேக் அ லுக் அட் த ஃப்ரீக்வன்சி. எனக்கு பிரச்சனை தாண்டா வரும், எனக்கு எப்பவுமே பிரச்சனை தானே வரும். அவங்க என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்கன்னு பாருங்கள். பிகாஸ் அந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஏற்ற மாதிரி தான் யூனிவர்ஸும் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இவங்க மேலும் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கினே இருக்குது, என்னால் முடியவே இல்லை, காசே இருக்க மாட்டேங்குது, என்னால் என்ன பண்ணுறது, ஐயோடி அவ்வளோ என்னை விட்டு போயிட்டா, எனக்கு வேலை விட்டு தூக்கிட்டாங்க, அது என்னடா எதுவுமே வாழ்க்கையில் சரியாக நடக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறானுங்க. கண்டிப்பாக எல்லா லைஃப்லையும் ஒருத்தனாச்சும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லுக் அட் வாட் தேர் பிலீவ்ஸ் ஆர். அவங்க என்ன நம்புகிறாங்க, அவங்க என்ன எமோஷன்ஸ் டெய்லி கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க லைஃப்பில் இருந்து.
அவங்க என்ன ஐடென்டிட்டியில் இருக்காங்க, நான் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து எப்பவுமே அன்லக்கி நான் மச்சான், என்னால் வந்து எதுவுமே முடியாதுடா. அவங்க என்ன எந்த விஷயத்தில் அடிக்டிவாக இருக்காங்க, டு தே ஸ்மோக், டு தே ட்ரிங்க், எப்படி அவங்க அவங்களே செல்ஃப் லாப் டச் பண்ணிக்கிறாங்க, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்தும் நீங்கள் யூ கேன் அனலைஸ் சம்மன். டோன்ட் ஜட்ஜ் தெம், பட் அனலைஸ் தெம். அனலைஸ் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் தேர் ஃப்ரீக்வன்சி இஸ். ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் பிலீஃப்ஸ், தேர் இஸ் ஐடென்டிட்டி, தேர் இஸ் ஃபோக்கஸ், there's emotions, there's thoughts, there's expectations. ஸோ என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன அவங்க டெய்லி யோசிக்கிறாங்க, எங்கே வந்து அவங்க ஃபோக்கஸ் போகுது, ப்ராப்ளம் மாதிரியே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, என்ன எமோஷன்ஸ் அவங்க டெய்லி கோ த்ரூ பண்ணுறாங்க, என்ன பிலீஃப், என்ன நம்புறாங்க, அவங்க வந்து நான் வந்து ரொம்ப அன்லக்கி, நான் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு என்ன ஐடென்டிட்டியை தே டேக்கிங் அப். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கம்ப்ளைனர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இஃப் யூர் சம்மன், நீங்கள் வந்து நானும் புலம்பிக்கிட்டே இருக்கிற ஆள் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாப். பிகாஸ் நீங்கள் புலம்பும் போது வாட் யூர் டூயிங், யூ ஆர் ட்ரைங் டு புட் த பிளேம் ஆன் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. வெளியில் நடக்கிற விஷயத்தை வச்சு யூ ஆர் புலம்பிஃபைங். ஆனால் என்ன உண்மை, யூ ஆர் த ஒன் ஹூஸ் கிரியேட்டிங் யூர் ப்ராப்ளம்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் தான் உங்கள் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரீக்வன்சியை வச்சு. அண்ட் ஃப்ரீக்வன்சியில் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமே, பிகாஸ் வை நாட். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் யூஆர் கிரியேட்டிங் யுவர் ரியாலிட்டி. அண்ட் யூனிவர்ஸ் இஸ் ஜஸ்ட் அ மிரர், அது ஒரு கண்ணாடி. நீங்கள் என்ன பிரதிபலிக்கிறீங்களோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷனாக வந்து உங்களுக்கு சேரும். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஐயோ இது நடக்குது, ஐயோ அது நடக்குது, அது நடக்குது, ஐயோ இது நடக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தென் யூனிவர்ஸ் இஸ் அ மிரர். தென் கண்டிப்பாக இன்னும் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களை வந்து சேரும். அண்ட் அது முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி இஸ் கண்டேஜியஸ், அது பரவும், அது கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி கம்ப்ளைனர்ஸ் கூட நீங்கள் இருக்கீங்க, அவங்களோட என்வாயன்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா எதர் ட்ரை டு ஷட் தம் அப், பேசாமல் இருறா, மூட்டு கிளம்புடா அப்படின்னு ஏதாவது சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயத்தை ஸ்டாப் பண்ண பாருங்கள். இல்லை அவன் அநியாயத்துக்கு புலம்பினே இருக்கான், தான் ட்ரை டு டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தம். இல்லை அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இல்லை அவங்க உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஸ்பௌஸ் அப்படின்னா you can try to change them, you can try to make them understand, you can send them this video, but yeah, make a conscious decision. And இந்த லிஸ்ட்லேயே இன்னும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பயப்படுறோம். இவங்களுக்கு எல்லாத்து மேலேயும் பயமாக இருக்கும். பேய் பிசாசு மேலே மட்டும் பயமாக இருக்காது, எல்லாத்து மேலேயும் பயமாக இருக்கும். லைஃப் நினச்சி பயமாக இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் நினச்சி பயமாக இருக்கும், ஹெல்த் நினச்சி பயமாக இருக்கும். இன்றைக்கி ஏதாவது விசேஷம், இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்கும், வெஜ் சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்கும். லைக் எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னா தென் யூ நீட் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியர் அப்படின்றது இஸ் ஜஸ்ட் ஃபெய்த் ஆன் த அன்டிசையர்டு. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை நம்புறீங்க, ஓகே இந்த கெட்ட விஷயம் கண்டிப்பாக எனக்கு நடக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த லாஜிக் வச்சு தான் வி ஆர் பையிங் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வாங்குறது ஏன்? பிகாஸ் நம்ம ஒரு நாள் சாகலாம், 50% சான்சஸ் இருக்குது, 25% சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சாவே நம்மளே எழுதிடுறோம். அண்ட் பை தட் லாஜிக் ஒன்லி வி ஆர் பையிங் இன்சூரன்ஸ். நான் இன்சூரன்ஸ் வாங்கலாம்னு நான் சொல்லலை, ஐ எம் ஜஸ்ட் சீயிங் த லாஜிக் பிஹைண்ட் இட். அந்த லாஜிக் அதோ அங்கேயும் நிறுத்திட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இது எல்லா லைஃப்பில் இருக்கிற எல்லா ஏரியாஸ்லேயும் வந்து தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொம்ப இன்செக்யூரான பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்னா அவனோட ஒய்ஃப் ஒரு அவனோட ஸ்பௌஸ், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்தில் கோபமாக இருக்காங்க அப்படின்னா வாட் தீஸ் டைப் ஆஃப் பீப்புள் டென் டு திங்க் இஸ், ஐயோ நம்ம எதாவது பண்ணிட்டோமோ, நம்மளால தான் கோபமாக இருக்காளோ, அந்த மாதிரி இவங்களே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. காசு விஷயத்தில் ஆப்வியஸ்லி லைக் 99% மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு ஈவன் நல்ல சம்பாதிக்கிற ஆளுங்களுக்கு பணத்து மேலே பயமாக இருக்கும். ரொம்ப எக்ஸசிவ் சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ரூகலாக இருப்பாங்க. அண்ட் ஃப்ரூகலாக இருக்க தப்பு கிடையாது, ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் இருக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணாமல் இருக்கிறது கண்டிப்பாக பண்ணதான் ஆகணும். பட் ஸ்டில் ஆன் வாட் do they base their financial literacy on? பயத்தினாலையா இல்லை ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபைனான்ஸ் இருக்கணுன்றதுனால? அண்ட் இந்த பயத்தை அவங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காம they will திணிஜிஃபை, கண்டிப்பாக திணிப்பாங்க. இந்த பயத்தை சுற்றி இருக்க அத்தனை பேர் மேலே இந்த பயத்தை திணிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக புட்டுக்கும் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க தான் இங்கே அதிகம். இவங்களாம் வந்து லாஜிக்கல் பீப்புள், ரொம்ப ரியலிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் they are the most irrational people that you can ever meet.
ரொம்ப பயப்படுறவங்க வந்து எப்பவுமே லாஜிக்கில் யோசிக்க மாட்டாங்க, எப்பவுமே ரேஷனல் திங்கிங் யூஸ் பண்ண மாட்டாங்க, லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ண மாட்டாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. பியூராக இந்த பயம் வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும்தான் வரும், அவங்களோட ஓன் நம்பிக்கைகள், அவங்களோட ஓன் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் வரும். ஸோ இவங்களோட பயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கும் போது நீங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தென் யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்சோ அஃபெக்டட். நீங்கள் என்ன பயப்படுறீங்களோ அதுதான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வரும். நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயம் வேண்டாம், எனக்கு இது வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு எனக்கு வேணாம், கடவுளே இதை மாதிரி கொடுத்தவே கொடுத்துறாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா தென் யூ ஸ்டில் அட்ராக்டிங் இட் டுவர்ட்ஸ் யூ. பிகாஸ் நிஜமாவே ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு யோசிக்கிற ஆளுக்கு பயம் இருக்காது. பிகாஸ் ஹி டசன்ட் பிலீவ் தட் இட் வில் ஹேப்பன் டு ஹிம். பட் ஐயோ நடக்கவே நடக்கக்கூடாது, ஐயோ அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கன்விக்ஷன் கண்டிப்பாக அவனுக்குள்ளே இருக்குது. ஃபெய்த் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி. ஸோ இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் that something will happen, then in terms of a frequency it will happen because you have confidence, you have conviction. இது நடக்க போகுது அப்படின்னு சப்கான்ஷியஸாக இன்டெரக்டாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க பயத்தினால. ஸோ நீங்கள் எப்போப்பெல்லாம் நோ சொல்கிறீங்களோ, ஐயோ இது நடந்துடவே கூடாது அப்படின்னு நீங்கள் எப்போப்பெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ, there are more chances that it will happen. and according நீங்கள் இந்த லெவலுக்கு பயப்படுறீங்கன்னா இந்த அளவு சான்சஸ் இருக்குது அந்த விஷயம் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பிகாஸ் அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். ஆர் லைக் வேலையை விடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, 9 to 5 ஜாப் போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, விருப்பாக இருக்குது, லைக் யூ ஹேட் யுவர் ஜாப் அப்படின்ற பட்சத்தில் தென் யூஆர் அனலைசிங், ஓகே என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு யூ திங்க் லாஜிக்கலி, யூ திங்க் ரேஷ்னலி அண்ட் யூ கிரியேட் அ பேக்கப் பிளான். ஒரு மொத்த பிளான் போட்டு வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்போர்ட்ஸ்கிட்டையும் உங்கள் அப்பா அம்மா கிட்டையும் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நான் வேலையை விட போகிறேன், அதுக்கு பதில் இங்கே இந்த இதெல்லாம் பண்ணலாம், இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லும் போது they won't see the logic behind your plan. What they will see is the fear. இது வேண்டாம், வேலையை விட்றியா, அது பயம், அது வந்து தப்பு. அண்ட் ஒன்ஸ் இவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மிருகமாக மாற்றுவாங்க. சீரியஸ்லி இவங்க பயம்ன்ற ஒரு மோடுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறான்னு அவங்களுக்கே தெரியாது. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பயம் they will cut ties. உங்கள் ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு சொல்லுவாங்க. ஆர் நீங்கள் ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த விஷயம் பயமாக இருக்கின்ற ஒரே பட்சத்தில் they will try to ruin your life, they will try to ruin your plans. So let's take some examples to show the seriousness of this issue. So let's say ஒரு மேன் இருக்கான் ஆர் ஒரு உமன், whoever யாரான இருக்கான், and let's say they are insecure about themselves, about their looks, and they are insecure about their capability, எது வேணா இருக்கலாம், and they are getting into a relationship with someone, but already அவங்களுக்கு இன்செக்யூரா இருக்கு, and they are, because of the insecurity they have fear. அதாவது இந்த பார்ட்னர் வந்து சீட் பண்ணுவாங்களோ, இந்த பார்ட்னர் வந்து வேற யார் கூட அட்ராக்ட் ஆயிடுவாங்களோ, go after someone else. ஸோ இந்த இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதாவது இந்த பார்ட்னர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இல்லை வேறு ஒருத்தவங்க கூட போயிடுவாங்களோ அப்படின்னு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி இன்செக்யூரிட்டி தே வில் ட்ரை டு ப்ரொஜெக்ட் இட் ஆன் தர் பார்ட்னர். ஸோ இந்த பார்ட்னர் வீட்டுக்கு லேட்டாக வரலாம், தே கம் லேட், ஆர் லேட் நைட் யாருக்காவது டெக்ஸ்ட் பண்ணலாம், ஆர் சொல்லாமல் எங்கேயாவது போகலாம், கோ ஃபார் அவுட்டிங்ஸ், ஆர் நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க கால் எங்கேயாச்சும் இருக்கலாம், அவங்க வேறு யாராவது பேசிக்கிட்டு இருக்கலாம், ஃபார் 1 hour பேசலாம், 1.5 hour பேசலாம். என்ன அவங்க லிட்டரலாக பண்ணுற சாதாரண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தப்பாக தான் தெரியும். உங்களோட என்டையர் பர்செப்ஷனே அந்த பார்ட்னர் மேலே இருக்கிறது மாற்றிடும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் திங், ஃபியர். அவங்க சாதாரணமாக எந்த விஷயம் பண்ணாலுமே அது உங்களால் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் திஸ் ஃபியர் இன்சைட் யூ. அண்ட் இந்த ஃபியரை நீங்கள் திருப்பி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது they can feel it. They will feel it. And இந்த பார்ட்னர் சொக்கத்தங்கமாக இருக்கும். இந்த பார்ட்னர் இருக்கு உலகத்திலே இருக்க ஒரு நல்லவன் அப்படின்னு சொன்னால் அது பார்ட்னர் தான் சொல்லலாம். பட் இது அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஸோ சின்ஸ் they can feel this fear, ஓகே இந்த நபர் நம்மளால் சந்தேகப்படுறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் they can sense your actions, they can sense your frequency. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரீக்வன்சி இஸ் கண்டேஜியஸ். ஃப்ரீக்வன்சி பரவும், உங்கள் ஃப்ரீக்வன்சி என்னன்னு மற்றவங்களால ஈஸியாக கெஸ் பண்ணுற முடியும். இப்போது நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, ஒரு மாலில் இருக்கீங்க, இல்லை ஒரு பார்க்கில் இருக்கீங்க, ஆர் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணும் போதே யூ கேன் சென்ஸ் சம் எனர்ஜி.
அவுட் ஆஃப் தெம். நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டில் தனியாக நிற்கிறீங்க, நைட் 11 மணிக்கு தனியாக நிற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா, ஒரு பையன் வரான், உங்களுக்கு ஒரு பையன் வரான்னா, அந்த பையனை பார்த்தே யூ கேன் சென்ஸ் த எனர்ஜி தட் ஹீ இஸ் எமிட்டிங் ஆஃப். அவன் கெட்டவனா, அவன் நல்லவனா, ஈஸியாக அது வந்து உங்களால் கான்ஷியஸாக இதுதான்டா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஈக்கு இருக்கும். அவனுக்கு நிஜமாவே பேட் இன்டென்ஷன்ஸ் இருக்குது, ஒரு கெட்ட பர்சன் அப்படின்னா யூ கேன் சென்ஸ் எனர்ஜி ஆஃப். இல்லை நீங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் உங்கள் ரூம்குள்ளே வராங்கன்னா யூ கேன் இமீடியட்லி சென்ஸ் வாட் எனர்ஜி தேர் எமிட்டிங். நீங்கள் அவேராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜி உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் பார்ட்னர் கேன் ஃபீல் தட் திஸ் பர்சன் இஸ் நாட் ரைட். இவங்க வந்து ஏன் இவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு they will start sensing it, இல்லையா? ஸோ இந்த ஃபியரே இந்த ரிலேஷன்ஷிப்பை தோக்கடிச்சிடும், இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப்புக்கு போய் தள்ளுறோம். அண்ட் பிரேக்கப்புக்கு போய் தள்ளின அப்புறமே they will say நீ இன்னொருத்தனை வந்து காதலிக்கிற அதனால தானே, நீ சீட் பண்ணிட்ட அதனால தானே அப்படின்னு இவங்க இன்னும் ஷேம் பண்ணுவாங்க, இவங்க இன்னும் ஸ்லட் ஷேம் பண்ணுவாங்க, இவங்கள தப்பாக நினைப்பாங்க, இவங்க கேரக்டர் அசோசியேட் பண்ணுவாங்க, ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் ஃபியர். ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபியரை அவங்க வந்து கோத்ரூ பண்ணி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா they would have had a happy marriage, because at their heart அவங்க வந்து கெட்டவங்க கிடையாது. பட் பயம் அப்படின்ற விஷயம் உள்ள வந்த அப்புறம் it will rule your life and it will ruin your life. ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, because this partner can see that this man or woman doesn't trust them. ஸோ இவங்க எது பண்ணாலுமே they will feel guilty. ஐயோ அவனை தப்பா நினைக்க வைக்கிறோமோ, ஐயோ நம்ம மேலே கோவம் ஆயிடுவானோ அப்படின்னு திஸ் ஃபியர் அவங்களுக்குள்ளேயும் வந்துடும். இவன் நம்ம தப்பா நினச்சிருவானோ, ஐயோன்னு. ஆர் திஸ் கேன் டர்ன் இன்டு ஆங்கர். எப்படா நீ தப்பா நினைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபியர் இஸ் கண்டேஜியஸ். ஃபியர் பரவும், உங்களோட எமோஷன்ஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சி பரவும். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி, ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறிடுவாங்க. அண்ட் இஃப் they have also changed, then of course இது பல வருஷம் போகும், and at the end of the day it will end up in a breakup. So be careful who you associate yourself with. ஒருத்தவங்க ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப பயந்தாங்கொழியாக இருக்காங்க, ஆர் ரொம்ப பயத்தை திணிக்கிறாங்க அப்படின்ற ஆளுக்கிட்ட தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுற ஆள் அப்படின்னா, பட் பார்த்துட்டு இருக்கிற நீங்களே வந்து ரொம்ப பயப்படுற பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த லெவல் செல்ஃப் அவேர்னஸ் இருந்து ஆமாம் நானும் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா, தென் கமெண்ட் இட் டவுன் பிலோ. இந்த எமோஷனை எப்படி கோ த்ரூ பண்ணி வெளில வர்றது, ஹவு டு நியூட்ரலைஸ் அவர் ஃபியர்ஸ் அப்படின்னு ஐ வில் டூ another வீடியோ. ஓகே, ஸோ தோஸ் ஆர் 3 types ஆஃப் பீப்புள் தட் யூ நீட் டு அவாய்ட். இந்த 3 டைப் ஆஃப் பீப்புளை எப்படி வந்து உங்கள் ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ யூ டேக் அ கான்ஷியஸ் டிசிஷன். அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணுமா, அவங்க டோட்டலாக கட் பண்ணணுமா, இல்லை அவங்கள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாமா? Whatever decision that you make, I think it will be right. And that's it from me. I will see you in another video.